ஒரு நிறுவனத்திலிருந்து நேர்முக தேர்விற்கு அழைப்பு வந்தது. அவன் பயந்தபடியே தேர்வாளர் இடக்கு மடக்காக கேள்விகளை கேட்டார். என்னப்பா, பட்டம் பெற்று 1 ஆண்டு ஆகியுமா வேலை கிடைக்கவில்லை என்றார். ஆமாம் சார் என்று சொன்னான் அவன். இதற்கு முன் வேலை செய்த அனுபவம் உண்டா என்றார் அவர். இல்லை என்று அவன் கூற, அவரோ, அனுபவம் இல்லாத உன்னை எப்படி வேலைக்கு சேர்த்துக் கொள்ள முடியும்? நீ அனுபவம் பெறவே 6 மாசம் ஆகும், அதுவரை நான் தண்ட சம்பளம் கொடுக்க வேண்டுமா என்றார். அவனோ, முதல் 6 மாதம் சம்பளமின்றியே வேலை செய்ய தயாராக உள்ளேன் என்றான். அவன் அடக்கமான அதே சமயம் தன்னம்பிக்கையுடன் கூறிய பதில்கள் தேர்வாளருக்கு திருப்தியை உண்டாக்கியது. இருந்தாலும் அவன் பொறுமையை மேலும் சோதிக்க விரும்பினார். உன் திறமையின் மீதும் எனக்கு நம்பிக்கை இல்லை, நீ சொல்வதை நம்பி உனக்கு எவ்வாறு நான் வேலை கொடுக்க முடியும் என்று அவனை மேலும் சீண்டினார். அதுவரை பணியுடன் பதிலளித்த பட்டதாரி திடீரென பொறுமையை இழந்தான். உங்களை போன்ற ஒரு சாதாரணமான நபர் இந்த நிறுவனத்தின் தலைவராக இருக்கும்போது திறமையுள்ள என்னால் வேலை செய்ய முடியாது என்று ஏன் நீங்கள் நினைக்கிறீர்கள் என்று முகத்தில் அடித்தாற்போட் கூறிவிட்டு அந்த அறையை விட்டு அவன் வெளியேறினான். 1 நிமிடம் பொறுமையை காக்காமல் நாவடக்கத்தை மறந்து அவன் பேசிய பேச்சு நல்ல வேலை கிடைக்காமல் செய்துவிட்டது. இதையே வள்ளுவர் ஒன்றானும் தீசொல் பொருட்பயன் உண்டாயின் நின்றாதா ஆகிவிடும் என்கிறார். அதாவது, ஒரு குடம் பாலில் துளி நஞ்சு போல் பேசும் சொற்களில் ஒரு சொல் தீய சொல்லானால் அதுவரை கூறிய நல்ல சொற்கள் பயனற்று போய்விடும். அடக்கம் என்ற தன்மை ஒருவனை தேவனுக்கு ஈடாக உயர்த்தும் என்பது வள்ளுவர் சொல்லிய வாக்கு. அந்த வகையில் அடக்கமுடையவனுக்கு எல்லா விதத்திலும் சிறப்பு என்று நாம் அறிகிறோம். ஒருவன் தன் நாவை கட்டுப்படுத்த வேண்டும். நாவடக்கம் என்றால் எந்த இடத்தில் எப்படி பேச வேண்டும் என்று பகுத்தறியும் தன்மை. ஒருவனுக்கு மிகவும் அவசியம் நாவடக்கம். எதை எங்கே பேசுவது என்று தெரியாமல் பேசிவிட்டு பிறகு ஐயோ பேசிவிட்டோமே என்று வருத்தப்படுவதில் என்ன பயன்? ஆகையால் ஒரு மனிதன் நாவடக்கம் கொண்டவனாக இருத்தல் வேண்டும். அவன் பெருமை அடையவும் அதுவே வாய்ப்பாக அமையும். மாறாக நாவடக்கம் இல்லை என்றால் அவன் எல்லா விதத்திலும் துன்பப்படுவான். ஆகவே பிறருக்கு பயன்படும் சொற்களை பேசுங்கள். இதையே வள்ளுவர் சொல்லுக சொல்லிற் பயனுடைய சொல்லற்க சொல்லில் பயனில்லா சொல் என்கிறார். சிந்தியுங்கள், செயல்படுங்கள். நன்றி. நேயர்கள் இதுவரை கேட்டது வாழ்வையும் இலக்கியத்தையும் இணைத்த ஒளி ஓவியம் தமிழ் சுடர். இன்றைய தமிழ் ஓவியம் தீட்டியவர் ஜெயஸ்ருதி. இது உங்கள் VIT பண்பலை 90.8. விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த VIT வேளாண் துறை மற்றும் VIT சமுதாய வானொலி இணைந்து வழங்கும் தினம் ஒரு வேளாண் செய்தி. வணக்கம் நேயர்களே, இது உங்கள் VIT பண்பலை 90.8 VITயின் சமுதாய வானொலி. தினம் ஒரு வேளாண் செய்தியில நான் உங்கள் திவ்யநேகா, மதுமித்ரா, காயத்ரி, மாலினி, ஷஷாந்த், VIT வேளாண் துறை மாணவர்கள். இன்னைக்கு நாம VIT வேளாண் துறையில இருக்கும் புதிய திட்டத்தை பற்றிய சுவாரஸ்யமான கலந்துரையாடலை கேட்போம். இடம்: உள்ளூர் சந்தையில் 2 இயற்கை விவசாயிகளுக்கு நடக்கும் உரையாடல். என்ன கலா இந்த பக்கம் பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. அது ஒன்றும் இல்லை சீதாக்கா, எங்கள் தோட்டத்து மாம்பழத்தை வெளி மார்க்கெட்டுக்கு வண்டி ஏற்றி விட்டு காய்கறி வாங்கலாமேன்னு சந்தைக்கு வந்தேன். ஆமாம், நீங்கள் ஏன் உங்கள் மாம்பழத்தை எடுத்துட்டு இங்கே வந்திருக்கீங்க? நானே உன்கிட்ட சொல்லான்னு தான் இருந்தேன். மகசூல் அதிகமாக வர ஆசைப்பட்டு உயிர் உரத்தை நிறைய வாங்கி போட்டேன். ஆனால் கடைசியில் பூவெல்லாம் கருகி மகசூலே வராமல் போயிடுச்சு. ஏதோ மிச்சம் இருக்க இந்த மாம்பழத்தை எடுத்துட்டு வந்த விலைக்கே வித்துட்டு போலான்னு வந்திருக்கேன். அட, என்னக்கா இப்படி சொல்கிற? நானும் தான் உயிர் உரத்தை போட்டேன், ஆனால் எனக்கு நிறைய மகசூல் வந்திருக்கே, உங்களுக்கு மட்டும் ஏன் வரல? என்னடி சொல்கிற? என் நிலமும் உன் நிலமும் பக்கத்து பக்கத்தில் தான் இருக்குது. உன் நிலத்தில் இருக்க அதே மண்ணு தான் என் நிலத்துலையும் இருக்குது. அப்புறம் ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது? சரி விடுக்கா, நம்மள மாதிரி இயற்கை விவசாயிகளுக்கு இது மாதிரி அடி அப்பப்போ விழதான் செய்யும். அடுத்த முறை பார்த்துக்கலாம், விடுங்க. அதே சந்தையில் விவசாயம் தொடர்பான சந்தை கணக்கெடுப்பதற்காக வந்த வேளாண் துறை மாணவி செல்வி இந்த உரையாடலை கேட்கிறாள். வணக்கங்க, என் பேர் செல்வி. நான் VIT வேளாண் துறை மாணவி. நீங்கள் 2 பேரும் பேசிட்டு இருந்ததை கேட்டுட்டு தான் இருந்தேன். உங்களை மாதிரி விவசாயிகளுக்கு இருக்க பிரச்சனையெல்லாம் ஆய்வு பண்ணி தீர்வு கொடுக்க தான் எங்கள் VIT வேளாண் துறையில் ஒரு புதிய திட்டத்தை கொண்டு வந்திருக்கோம். அந்த திட்டம் மூலமா உங்களுக்கு தேவையான தீர்வை கொடுக்க முடியும்னு நம்புகிறேன். என்னம்மா சொல்கிற? இத்தனை வருஷமாக விவசாயம் பண்ணுற எங்களுக்கே இது என்ன பிரச்சனை தெரியலம்மா. நீ இப்போதான் படிச்சுட்டு இருக்க, நீ எப்படிம்மா எங்களோட பிரச்சனைக்கு தீர்வை கொடுக்க முடியும்? நீங்கள் சொல்கிறதும் சரிதாம்மா.
ஆனால் எங்கள் ஆசிரியர்கள்லாம் அவங்க துறையில் வல்லுநர்களாக இருக்காங்க. நான் உங்கள் பிரச்சனையை அவங்கக்கிட்ட எடுத்துகிட்டு போய் சொல்லி அவங்க சொல்கிற தீர்வை உங்ககிட்ட வந்து சொல்லுவேன். அப்படியா? இது ரொம்ப நல்லா இருக்கே. அப்போ நான் என் நிலத்துல இருக்க பிரச்சனைலாம் சொன்னா எனக்கு உடனே தீர்வு வந்துடுமா? ஆமாம்மா, அதிகபட்சம் 2 நாளில் சொல்லிடுவாங்க. அப்படி அவங்களுக்கு தெரியலன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச மற்ற விவசாய விஞ்ஞானிகள் கிட்ட கேட்டு அவங்க தீர்வை சொல்லுவாங்க. சரி சரி. அப்போ என் நிலத்துல நான் என்னெல்லாம் பண்றேன், என்ன பிரச்சனைலாம் இருக்குன்னு சொல்றேன், எழுதிக்கோமா. பல்கலைக்கழகத்துல மாணவி செல்விக்கும் அவளுடைய ஆசிரியருக்கும் இடையே நடக்கும் உரையாடல். வணக்கம் சார். சொல்லுங்க செல்வி, நான் உங்களை விவசாயிகளை சந்திச்சு அவங்களோட பிரச்சனைகளை கேட்க சொல்லியிருந்தேனே, கேட்டிங்களா? அதை பற்றி தான் சார் பேச வந்தேன். நான் நேற்று சந்தைக்கு போயிருந்தப்போ 2 இயற்கை விவசாயிகளை சந்தித்தேன். அவங்க 2 பேருமே இயற்கை முறையில் மாந்தோப்பு பராமரிக்கிறாங்க. அதில் ஒருத்தருக்கு மகசூல் அதிகமாக வந்திருக்கு, இன்னொருத்தருக்கு கம்மியாக வந்திருக்கு. அப்படியா செல்வி? அவங்க நிலத்துல என்ன பயன்படுத்துகிறாங்கன்னு கேட்டிங்களா? அவங்களோட பிரச்சனையெல்லாம் விசாரிச்சிங்களா? சார், நான் எல்லாத்தையுமே தெளிவாக கேட்டு எழுதிட்டு வந்திருக்கேன். எங்கே கொடுங்க பார்ப்போம். இந்தாங்க சார். பூ கருகிருக்குன்னு போட்டிருக்கு, தண்ணி கரெக்டாக இருக்குது, பூச்சியோ நோய் தாக்கலோ இல்லை. அப்படி பார்த்தா இது அநேகமாக பொட்டாசியம் அப்படி இல்லைனா நைட்ரஜன் அளவு அதிகமானதுனால வந்திருக்கலாம். எனக்கு கொஞ்சம் டைம் கொடுமா, நான் என்னன்னு பார்த்துட்டு நாளைக்கு உனக்கு தீர்வை சொல்கிறேன். சரிங்க சார். மறுநாள் ஆசிரியர் மாணவியிடம் விளக்கத்தை கொடுத்தார். செல்வி, நீ கொடுத்த விவரத்தெல்லாம் பார்த்தம்மா. நிலத்துல நைட்ரஜன் சத்து அதிகமானதுனால பூ கருகிருக்கு. நான் இந்த நோட்டில் விவரமாக எழுதியிருக்கேன், நீ படித்து அவங்களுக்கு புரிய வச்சிடுமா. சரிங்க சார், நான் அவங்கள பார்த்து சொல்லிடுறேன். பின் மாணவி இயற்கை விவசாயியான சீதாவை சந்தித்தாள். வாமா செல்வி, நான் என் பிரச்சனைலாம் சொன்னனே, இதெல்லாம் தகவல் தெரிஞ்சுச்சா? நானும் எங்கள் சார்கிட்ட போய் இது எல்லாத்தையும் சொன்னேன். அவரும் சில குறிப்புகள்லாம் கொடுத்துருக்காரு. அதை உங்ககிட்ட சொல்லலான் தான் வந்தேன். முதல்ல நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, ஒரே ஊரில் இருந்தாலும் வயலுக்கு வயல் மண்ணோட தன்மை மாறும். அதனால் 3 வருஷத்துக்கு ஒரு தடவை மண் பரிசோதனை செஞ்சு பார்க்கணும். நீங்கள் உயிர் உரம் போடும்போது அது கூட ஜீவாமிர்தத்தையும் சேர்த்து போட்டிருக்கீங்க. அதனால தான் நைட்ரஜனோட அளவு அதிகமாகி பூவெல்லாம் கருகிருக்கு. ஓ, இதில் இவ்வளோ விஷயம் இருக்கா? இதுக்கப்புறம் நான் கவனமாக இருக்கமா. அப்படியே இந்த விஷயத்த அந்த கலாக்கிட்டையும் சொல்லி வைக்கிறேன். அப்போ தான் அவளும் முன்னெச்சரிக்கையாக இருப்பா. இந்தாங்க என் நம்பர். வருங்காலத்தில் உங்களுக்கு எதனா பிரச்சனை இருந்துச்சுன்னா என்கிட்ட சொல்லுங்கள். நான் இதே மாதிரி உங்களுக்கு உதவுறேன். நம்ம விஐடி வேளாண் துறையில் விவசாயிகள் இணைப்பு திட்டம், அதாவது ஃபார்மர்ஸ் அட்டாச்மெண்ட் ப்ரோக்ராம் மூலமாக ஒவ்வொரு வேளாண் மாணவர்களையும் சீதா மாதிரி இருக்கிற விவசாயிகள் கூட இணைக்கும் போது கள பிரச்சனைகளை பற்றி மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுது மற்றும் விவசாயிகளுக்கும் பயனுள்ளதாக இருக்குது. இந்த இருவழி கற்றல் திட்டத்தில் விவசாயிகளை ஆசிரியர்களாகவும் விஐடி வேளாண் துறை அங்கீகரிக்குது. மீண்டும் தினம் ஒரு வேளாண் செய்தியில் நாளை சந்திப்போம். நான் உங்கள் திவ்யநேகா, மதுமித்ரா, காயத்ரி, மாலினி, சஷாந்த், விஐடி வேளாண் துறை மாணவர்கள். இது உங்கள் விஐடி பண்பலை 90.8 விஐடியின் சமுதாய வானொலி. விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழில். விஐடி வேளாண் துறை மற்றும் விஐடி சமுதாய வானொலி இணைந்து வழங்கும் தினம் ஒரு வேளாண் செய்தி. விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழில். விஐடி வேளாண் துறை மற்றும் விஐடி சமுதாய வானொலி இணைந்து வழங்கும் தினம் ஒரு வேளாண் செய்தி. வணக்கம் நேயர்களே, இது உங்கள் விஐடி பண்பலை 90.8 விஐடியின் சமுதாய வானொலி. தினம் ஒரு வேளாண் செய்தியில நான் உங்கள் திவ்யநேகா, மதுமித்ரா, காயத்ரி, மாலினி, சஷாந்த். விஐடி வேளாண் துறை மாணவர்கள். இன்னைக்கு நாம விஐடி வேளாண் துறையில இருக்கும் புதிய திட்டத்தை பற்றிய சுவாரஸ்யமான கலந்துரையாடலை கேட்போம். இடம் உள்ளூர் சந்தையில் 2 இயற்கை விவசாயிகளுக்கு நடக்கும் உரையாடல். என்ன கலா இந்த பக்கம்? பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. அது ஒன்றும் இல்லை சீதாக்கா, எங்கள் தோட்டத்து மாம்பழத்தை வெளி மார்க்கெட்டுக்கு வண்டி ஏற்றி விட்டு காய்கறி வாங்கலாமேன்னு சந்தைக்கு வந்தேன். ஆமாம், நீங்கள் ஏன் உங்கள் மாம்பழத்தை எடுத்துட்டு இங்கே வந்திருக்கீங்க? நானே உன்கிட்ட சொல்லான்னு தான் இருந்தேன். மகசூல் அதிகமாக வர ஆசைப்பட்டு உயிர் உரத்தை நிறைய வாங்கி போட்டேன். ஆனால் கடைசியில் பூவெல்லாம் கருகி மகசூலே வராமல் போயிடுச்சு. ஏதோ மிச்சம் இருக்க இந்த மாம்பழத்தை எடுத்துட்டு வந்த விலைக்கே வித்துட்டு போலான்னு வந்திருக்கேன். அட, என்னக்கா இப்படி சொல்கிற? நானும் தான் உயிர் உரத்தை போட்டேன்.
ஆனா எனக்கு நிறைய மகசூல் வந்திருக்கே, உங்களுக்கு மட்டும் ஏன் வரல? என்னடி சொல்ற? என் நிலமும் உன் நிலமும் பக்கத்து பக்கத்துல தான் இருக்கு. உன் நிலத்துல இருக்க அதே மண்ணு தான் என் நிலத்துலயும் இருக்கு. அப்புறம் ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது? சரி விடுக்கா, நம்மள மாதிரி இயற்கை விவசாயிகளுக்கு இது மாதிரி அடி அப்பப்போ விழதான் செய்யும். அடுத்த முறை பார்த்துக்கலாம், விடுங்க. அதே சந்தையில் விவசாயம் தொடர்பான சந்தை கணக்கெடுப்பதற்காக வந்த வேளாண் துறை மாணவி செல்வி இந்த உரையாடலை கேட்கிறாள். வணக்கங்க, என் பேர் செல்வி. நான் விஐடி வேளாண் துறை மாணவி. நீங்கள் 2 பேரும் பேசிட்டு இருந்ததை கேட்டுட்டு தான் இருந்தேன். உங்களை மாதிரி விவசாயிகளுக்கு இருக்க பிரச்சனையெல்லாம் ஆய்வு பண்ணி தீர்வு கொடுக்க தான் எங்கள் விஐடி வேளாண் துறையில் ஒரு புதிய திட்டத்தை கொண்டு வந்திருக்கோம். அந்த திட்டம் மூலயமா உங்களுக்கு தேவையான தீர்வை கொடுக்க முடியும்னு நம்புகிறேன். என்னம்மா சொல்ற? இத்தனை வருஷமா விவசாயம் பண்ற எங்களுக்கே இது என்ன பிரச்சனை தெரியலம்மா. நீ இப்பதான் படிச்சிட்டு இருக்க, நீ எப்படிம்மா எங்களோட பிரச்சனைக்கு தீர்வை கொடுக்க முடியும்? நீங்கள் சொல்கிறதும் சரிதாம்மா. ஆனால் எங்கள் ஆசிரியர்கள்லாம் அவங்க துறையில் வல்லுநர்களாக இருக்காங்க. நான் உங்கள் பிரச்சனையை அவங்கக்கிட்ட எடுத்துகிட்டு போய் சொல்லி அவங்க சொல்கிற தீர்வை உங்ககிட்ட வந்து சொல்லுவேன். அப்படியா? இது ரொம்ப நல்லா இருக்கே. அப்போ நான் என் நிலத்துல இருக்க பிரச்சனைலாம் சொன்னா எனக்கு உடனே தீர்வு வந்துடுமா? ஆமாம்மா, அதிகபட்சம் 2 நாளில் சொல்லிடுவாங்க. அப்படி அவங்களுக்கு தெரியலன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச மற்ற விவசாய விஞ்ஞானிகள் கிட்ட கேட்டு அவங்க தீர்வை சொல்லுவாங்க. சரி சரி, அப்போ என் நிலத்துல நான் என்னெல்லாம் பண்றேன், என்ன பிரச்சனைலாம் இருக்குன்னு சொல்றேன், எழுதிக்கோமா. பல்கலைக்கழகத்துல மாணவி செல்விக்கும் அவளுடைய ஆசிரியருக்கும் இடையே நடக்கும் உரையாடல். வணக்கம் சார். சொல்லுங்க செல்வி, நான் உங்களை விவசாயிகளை சந்திச்சு அவங்களோட பிரச்சனைகளை கேட்க சொல்லியிருந்தேனே, கேட்டிங்களா? அதை பற்றி தான் சார் பேச வந்தேன். நான் நேற்று சந்தைக்கு போயிருந்தப்போ 2 இயற்கை விவசாயிகளை சந்தித்தேன். அவங்க 2 பேருமே இயற்கை முறையில் மாந்தோப்பு பராமரிக்கிறாங்க. அதில் ஒருத்தருக்கு மகசூல் அதிகமாக வந்திருக்கு, இன்னொருத்தருக்கு கம்மியாக வந்திருக்கு. அப்படியா செல்வி? அவங்க நிலத்துல என்ன பயன்படுத்துகிறாங்கன்னு கேட்டிங்களா? அவங்களோட பிரச்சனையெல்லாம் விசாரிச்சிங்களா? சார், நான் எல்லாத்தையுமே தெளிவாக கேட்டு எழுதிட்டு வந்திருக்கேன். எங்க கொடுங்க பார்ப்போம். இந்தாங்க சார். பூ கருகிருக்குன்னு போட்டிருக்கு, தண்ணி கரெக்டாக இருக்கு, பூச்சியோ நோய் தாக்கலோ இல்லை. அப்படி பார்த்தா இது அநேகமாக பொட்டாசியம் அப்படி இல்லைன்னா நைட்ரஜன் அளவு அதிகமானதுனால வந்திருக்கலாம். எனக்கு கொஞ்சம் டைம் கொடுமா, நான் என்னன்னு பார்த்துட்டு நாளைக்கு உனக்கு தீர்வை சொல்கிறேன். சரிங்க சார். மறுநாள் ஆசிரியர் மாணவியிடம் விளக்கத்தை கொடுத்தார். செல்வி, நீ கொடுத்த விவரத்தெல்லாம் பார்த்தம்மா. நிலத்துல நைட்ரஜன் சத்து அதிகமானதுனால பூ கருகிருக்கு. நான் இந்த நோட்டில் விவரமாக எழுதியிருக்கேன், நீ படித்து அவங்களுக்கு புரிய வச்சிடுமா. சரிங்க சார், நான் அவங்கள பார்த்து சொல்லிடுறேன். பின் மாணவி இயற்கை விவசாயியான சீதாவை சந்தித்தாள். வாமா செல்வி, நான் என் பிரச்சனைலாம் சொன்னனே, இதெல்லாம் தகவல் தெரிஞ்சுச்சா? நானும் எங்கள் சார்கிட்ட போய் இது எல்லாத்தையும் சொன்னேன். அவரும் சில குறிப்புகள்லாம் கொடுத்துருக்காரு. அதை உங்ககிட்ட சொல்லலான் தான் வந்தேன். முதல்ல நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, ஒரே ஊரில் இருந்தாலும் வயலுக்கு வயல் மண்ணோட தன்மை மாறும். அதனால் 3 வருஷத்துக்கு ஒரு தடவை மண் பரிசோதனை செஞ்சு பார்க்கணும். நீங்கள் உயிர் உரம் போடும்போது அது கூட ஜீவாமிர்தத்தையும் சேர்த்து போட்டிருக்கீங்க. அதனால தான் நைட்ரஜனோட அளவு அதிகமாகி பூவெல்லாம் கருகிருக்கு. ஓ, இதில் இவ்வளோ விஷயம் இருக்கா? இதுக்கப்புறம் நான் கவனமாக இருக்கமா. அப்படியே இந்த விஷயத்த அந்த கலாக்கிட்டையும் சொல்லி வைக்கிறேன். அப்போ தான் அவளும் முன்னெச்சரிக்கையாக இருப்பா. இந்தாங்க என் நம்பர். வருங்காலத்தில் உங்களுக்கு எதனா பிரச்சனை இருந்துச்சுன்னா என்கிட்ட சொல்லுங்கள், நான் இதே மாதிரி உங்களுக்கு உதவுறேன். நம்ம விஐடி வேளாண் துறையில் விவசாயிகள் இணைப்பு திட்டம், அதாவது ஃபார்மர்ஸ் அட்டாச்மெண்ட் ப்ரோக்ராம் மூலமாக ஒவ்வொரு வேளாண் மாணவர்களையும் சீதா மாதிரி இருக்கிற விவசாயிகள் கூட இணைக்கும் போது கள பிரச்சனைகளை பற்றி மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுது மற்றும் விவசாயிகளுக்கும் பயனுள்ளதாக இருக்குது. இந்த இருவழி கற்றல் திட்டத்தில் விவசாயிகளை ஆசிரியர்களாகவும் விஐடி வேளாண் துறை அங்கீகரிக்குது. மீண்டும் தினம் ஒரு வேளாண் செய்தியில் நாளை சந்திப்போம். நான் உங்கள் திவ்யநேகா, மதுமித்ரா, காயத்ரி, மாலினி, சஷாந்த், விஐடி வேளாண் துறை மாணவர்கள். இது உங்கள் விஐடி பண்பலை 90.8 விஐடியின் சமுதாய வானொலி. விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழில். விஐடி வேளாண் துறை மற்றும் விஐடி சமுதாய வானொலி இணைந்து வழங்கும் தினம் ஒரு வேளாண் செய்தி. Exchange of ideas. Beasts are unvenerated at the Mara. They are to be hunted, but they're left alone. People who can afford to pay for a flight ticket to come to Africa, they've made the fees quite exorbitant.
tigers are not excluded from the society. In fact, they have a ritual in a fair once every year. Hello, VIT. This is Vit Community Radio 90.8, and I am Akash Goenka here to present to you an exchange of ideas. It is my distinct pleasure to welcome you this morning to a discourse on the World Earth Day. I have with me in the studio Professor Sat Ghosh and Akshat Sharma, also from the School of Mechanical and Building Sciences. The World Earth Day is an annual event celebrated on April 22nd, on which day events worldwide are held to demonstrate support for environmental protection. It was first celebrated in the year 1970 and is now coordinated by the Earth Day Network and celebrated in over 192 countries, including India. In India, it is headquartered in the city of Calcutta and is engaging partners to build and enhance the region's civic mobilization and leadership in the environmental protection. So without any further ado, we'll begin this interactive session with Professor Ghosh. Professor Ghosh is a senior professor in the School of Mechanical and Building Sciences and has mentored several projects focusing on issues of sustainability and environmental protection. He was recently in the Masai Mara in Africa, and I will begin by asking him about his experiences in the Mara, the importance of preserving game reserves, and its relevance to the World Earth Day. Thank you, Akash, for that wonderful introduction. At the outset, I'd like to thank Dr. Binod Sharma from the United Nations to have invited me and my very dear student, Akshat, for organizing this life-changing trip at the Masai Mara. My first impression upon entering the game reserve, as I approached the game reserve, I was fascinated by the changing landscapes. And what I had seen as a child, the iconic acacia tree and the many-pronged cacti started looming up in vista upon vista of sort of sunburnt red soil. So that site itself, that expansive wilderness, and we had a wonderful tour guide in the name of John, who knew the pulse and verve and feel of the place. He knew everything about the animal movements. He knew about their behavior, the characters, the personalities. He knew about every plant and flower and the tree and the shrubs. So it was indeed extremely lucky for us to have John with us. So my first impressions upon entering the reserve was a sense of amazement. Sort of amazement seemed to ravish my senses when I saw a herd of giraffes. And I must mention I had my wonderful student and now a colleague, Mr. Siddhartha Mukherjee from the Technical University of Delft, who photographed the sequence, and Dhruv, an SPST student at VIT University, who is doing a project on fluid flows around game reserves. So we were a team of 4 people on an open-fronted safari jeep with John driving us through. So when we first saw the herd of giraffe, it was uncanny. They sort of peered down at us with a philosophical gaze from their high stature, and they seemed to be completely oblivious of the surroundings. They're munching the way and eating and chewing the leaves. And soon after, we saw a herd of zebras. The striking stripes against the azure of the sky and the green of the savannas was a very uplifting feeling. And the first thought that came into my mind was, this should be left alone, untrammeled, in its pristine purity. Kenya, Safari Kenya. Kenya, Safari Kenya.
So can you tell us something about the music that you heard over there, the culture? I'll soon talk about our experiences at the Sundarbans and also at the Mudumala in Tamil Nadu, much closer home. So the interlinking of the kind of a close, cohesive relationship between the beasts. I hate to call them beasts. After being at the Mara, they seem to have a personality. That how they relate to us humans, it's extremely important, and how human behavior has changed animal movement. So I'll first start about idioms of folk culture that is there in our tradition. And I would like, Akash, you as a youngster brought up in the best of educational institutions, I would like to return the question back to you and ask, how do you think India's literature has fostered an interaction between the man and the beast? Thank you so much for your question, sir. Animals at large have formed a very important part of popular literature which has appealed to youngsters all over India. And it starts right from the beginning of our lives when we start reading the Panchatantra and about animal stories. And every character, that is every animal in the story, is ascribed certain characteristics, certain attributes which are unique to them. Say, for instance, there is the crocodile, there is the monkey, so on and so forth. Then just as I said that the animals seem to have personalities. Exactly. Yeah. They seem to have their own personality. And as we are growing up, then we start, of course, reading. I mean, nobody is aloof from Ruskin Bond. We are talking about Ruskin Bond, wherein in his stories and in his writings, the forests, that is the foothills of the Himalayas, the beasts inside those forests, they are personified. They're given characters of their own. And we get to learn from them as well. And presently, of course, I'm a lot into Vikram Seth and his writings. You spoke to his mother recently. That was a wonderful experience. Yes, that was in the Literature Festival in Chennai Yeah. back in January. That was indeed. Yeah. Since we're talking about love for animals, this is from the Beastly Tales, from Here and There by Vikram Seth. And of course, what he does quite amazingly is that he gives a poetic delicacy to simple stories. That this is the story of the crocodile and the monkey, which probably all of us have heard before. But this is a poetic rendition of the same. And I will read out the bit. Of course, it's a long poem, but I'll read out the bit where in the crocodile is tricking the monkey into coming with him so that his wife, that would be very interesting. Yes, please. Can eat the monkey's heart. So he says, this is the monkey to the crocodile. Eat, my friend, and take your wife nectar from the tree of life, mangoes ripe and mangoes rare, mangoes everywhere. Then Kurup, the crocodile, gazed up with gentle smile. Monkey, you are far too kind, but today, if you don't mind, dine with both of us and meet her whose life you've made so sweet. When you meet her, you will see why she means so much to me. When she takes you by paw, something at your heart will gnaw. When you gaze into her eyes, you will enter paradise. Let us show you gratitude, share our friendship and our food. Dear Kurup, dear crocodile, you can swim from isle to isle. I can leap from limb to limb, but my friend, I cannot swim. And your island's far away, if I get a boat someday. Nonsense, jump upon my back. You're no heavier than my sack, filled with mangoes to the crown. So the monkey clambered down, bearing mangoes and delighted, with such warmth to be invited. They were just halfway across, when the crocodile said, toss all the mangoes in the water. But these fruits are all I've brought her. You yourself are the gift enough, said Kurup in accents gruff. Ah, my friend, that's very gracious. Well, my wife's not so voracious, and I'm certain that today she won't eat fruit. By the way, tell me what your breast contains. Mango nectar fills your veins? Does it also fill your heart? Said the monkey with the start. What a very curious question. Well, she might get indigestion if it's too rich, I suspect. What, your heart? My heart? Correct? Now, Kurup said with a frown, which would you prefer, to drown in the Ganga or to be gutted by my wife and me? I will let you choose your end. After all, you are my friend. Then he slowly started sinking. Wait, the monkey said, I'm thinking. Death by drowning, death by slaughter, death by land or death by water.
at face either with smile, for your sake, O crocodile. Quintessentially Vikram said. Of course, here he talks about humor. Of course. And it's always laced with humor, and sort of animals are known not to laugh. Yes. But sort of Vikram says makes Yes. them laugh. Yes, of course. So he Yeah. can get poetry out of probably anything. Yes. And now we'll extend this conversation to our friend Akshat. He's in the studio. Of course, Akshat has spent a lot of time both in India and in Africa. So I will ask him to compare conservation methods followed in India and Africa, how they are different, and why he feels one is better than the other. I think that's a very pertinent question, Akash, because I think this is one area in which Africa can teach India some things. Since Sir already introduced us to Masai Mara, he gave such a beautiful rendition of the scene. I think I would like to start there. So let's start with the name Masai Mara, which basically means the land of the Masai. And this is not a symbolic gesture. It is actually the land of the Masai. It is officially belongs to the people of that area. So what the government has done here is, by not calling it a national park and instead making it a game reserve, they have given the ownership of the land to the locals and given them a sense of collective responsibility. They have also educated and incentivized the people by showing them the benefits of tourism and moving with the times. So these Maasai now, Sir will later move on to tell you about the ritual in which, the Maasai coming of age ritual, in which they had to kill a lion to prove that they are indeed come into adulthood. But now they realize, because of education, they realize the importance of ecosystem and the biodiversity, and also more importantly the tourists and the money they bring in when they come to see these lions, including the Maasai into the locals into the conservational efforts. They have actually made their job a lot easier, because the Maasai themselves now report cases of poaching, prevent poachers from coming in and hunting these animals. So I think that is one very important lesson that can be learned here. The second important lesson, I would say, would be how they get the money, the capital, for funding their conservational schemes. So in India, if anybody has ever visited a national park, you see that you only pay a token amount to get into the national park, which may be 200 or 300 rupees. But in Africa, even though for the locals that is the case, they have to pay a token amount. But for the tourists, the foreigners, people who can afford to pay for a flight ticket to come to Africa, they've made the fees quite exorbitant. So I remember we paid $500 to enter the area. yes, by making this fee so exorbitant, firstly, they control the number of tourists that come in so that the park is not overwhelmed. And secondly, they generate not only enough funds to fund the conservational effort, but tourism of these parks forms an important chunk of their GDP as well. So these are the two major things that India should take away from Africa. Thank you, Akshat. We'll need to slip into a quick break. VIT, this is VIT Community Radio 90.8. We'll be back soon. Please don't go away. Exchange of ideas. Chintu, don't you think the greenery which used to be around us is missing somewhere these days? Yeah? I feel you are not interested in this conversation. No? You know what many people these days are like? They close their ears and eyes and don't want to see what's happening around them. Okay, tell me what's the matter. I was saying let's bring some saplings and plant it around our home so that it looks more clean and green. Fine, let's do it. Go green! Exchange of ideas. Welcome back, VIT. This is VIT Community Radio 90.8, and I'm Akash Goenka presenting to you an exchange of ideas. Before we slipped into the break, our friend Akshat from the School of Mechanical and Building Sciences spoke to us about the conservation methods followed in Africa and India. And again, to have a more global appeal to this entire conversation, I'll extend the conversation to Professor Sat Ghosh, who has spent over 20 years in England. Sir, could you talk about how the World Earth Day is perceived in England and comment on contemporary awareness? I'm glad you asked this question. The English are extremely conscious about the environment, and starting from the times of the Raj, they had the British Empire, which covered a lot of Africa and India, and they were with us for a very long time. So they're already sensitized about African culture, then Indian culture.
So that sort of seeps into their thinking and their modes of writing. And typically in England and most British universities, World Earth Day is celebrated with a lecture series in almost every department. They sort of rope in the Royal Geographical Society and the World Wildlife Fund. I remember when I was in IIT Delhi, Prince Charles came in the early 80s to start the Project Tiger, and he gave a very nice speech. The British universities fund a lot of programs supporting activities for the World Earth Day. And interestingly, BBC's Radio 4, they have segments catering to this issue about linking popular everyday lives to environmental impact assessments, to anti-poaching activities, to providing a safer environment for the animals. But what's interesting is you have authors like Gerald Durrell, who wrote A Zoo in My Luggage, and even contemporary literature is fostered. I'd like to read a short poem. I mean, you would class it under Commonwealth literature. This is from a book. It's called The Poems of East Africa, and it is contemporary writing, and this is by Amin Kasam from Mombasa. So here you will see that he talks of the villages and life in the villages, and it paints a vivid picture about life there. He talks about the fruit and the scenery. So here's the poem. Village grown large, I return to the womb, smell of fish and sweat of ages, stored in a bundle of palm leaves, where bark canoes used to dry, with salt on their spines, fishermen patching nets at the edge of sea. Sharks spread on table under mango tree, nearby heaps of cassava, maize and bananas was market, sands and mosquitoes. I remember a cyclist returned at night through empty streets, still tongue-tied. So there you see he's painting a picture of a village life in Mombasa. And it's quite poetic, isn't it, Akash? Certainly, sir. So we've seen what is being done in Commonwealth countries in Africa, and Akshat gave us a very nice introduction. What should be the patterns of game reserve management? He talked of finances and enhancing the fees. The entry fees would be a very quick fix. I mean, they are not appropriate priced at all in India. And plus about sensitizing the community in Africa. Now, I think the World Earth Day must involve a lot of very young people, especially so in our country. So how do you think that the student community can contribute to the World Earth Day? Akash, you as a typical Indian student, a very clever one at that. Thank you, sir. How do you think you can contribute to the World Earth Day? Thank you for your question, sir. Sir, under your close association with you for almost 2 years now, so you've always taught us, our listeners on the VIT Community Radio, we belong to a very privileged section of the Indian society because we belong to liberated backgrounds and we've received good education. And with this privilege comes in a very strong social responsibility. And as students now that graduating from a world-class university like VIT University, we need to take up this social responsibility and contribute to environmental protection, to uplifting the weaker sections of the society as well. And this can be done quite easily. It's not as difficult. I mean, we do not need to look too far. The World Earth Day is organized under the aegis of the Earth Day Network, and this we can easily log on to earthday.org, wherein we will be given a list of events, a list of campaigns that are being run by the Earth Day Network. And I would like to make our viewers, our listeners aware of some of these. So there is the Women and the Green Economy, the Canopy Project, the Earth Day India Project, the Campaign to Protect the Asian Elephants, Green Schools, National Civic Education Projects, Footprint Calculator, Earth Stewardship, etc. So we could be a part of these large-scale projects which are being conducted in India and other places of the world. Otherwise, we could be part of an individual project. Say, for instance, I mean... Dhruv's project is an individual project. Exactly, Dhruv's project, wherein he's talking about conservation of game reserves in India and in Africa. So that is an individual project. And there are, I'm given to understand, various projects which are being carried out throughout VIT, throughout the different schools in VIT, and especially the project-based learning might help. Of course, the PBL is a good scheme wherein projects can be clubbed with the theory that is being taught in the class.
And if these projects are given an environmental protection bias, it would do a great deal of good to the society at large. So I think as engineers graduating from VIT, this is our responsibility towards the environment to give it back to the environment from which we have received so much. I would like to ask Akshat now how modern technology can give a better focus to environmental protection. I think I'd like to continue from where I left off, speaking about the education provided to the Maasai people. So technology plays a very important role in this education, and it is through technology that young Maasai children who have grown up listening to songs about killing lions are indeed taught about the value of these lions and indeed other animals present in the Mara and anywhere in the world. So I think first and foremost, we need to follow the principles set by Amartya Sen, the Nobel laureate, who tells about bringing quality education to the masses, to the general people inside India, sensitizing them to the environment, sensitizing them to the ecosystem and biodiversity of our country. That would be the first, probably the most fundamental way in which technology can help the World Environment Day. Can you talk a bit about more sophisticated technology? Yes, of course. Now I would like to go into the specifics of technology, how technology is helping us today prevent poaching. So I recently read an article on the BBC which said poaching an animal more valuable than gold. So this was about rhino poachers in South Africa. They make a very important point here about the incentive of poaching. A rhino horn per kg is more valuable than gold is. It's $60,000 per kg. That much? That much, sir. Okay. So these poachers nowadays, maybe they realize the importance of the rhino or maybe they don't. They've started tranquilizing the rhino instead of shooting them. But now, how to rehabilitate a rhino who has been tranquilized and his horn has been hacked off, which is not just an ornament in the wild. They need to fend for themselves. They need to, they need to fight for their territory. They need to fend off predators. So how do you rehabilitate a rhino who has lost its horn? They have actually started plastic surgery for rhinos. There was the first case that happened in which plastic surgery was used to reconstruct a part of the horn and repair the horn of the rhino, basically, the hacked off horn. So there is one way in which animals are being rehabilitated. Now, secondly, how is technology helping prevent poaching? You now have trackers, GPS trackers, which are embedded into these endangered animals. And because they're so few in number, a majority of them can be fitted with these chips and tracked real time. Their activities can be tracked in real time, and poaching activities can be thwarted before they even begin. Secondly, coming back to India, closer to India, we recently had the tiger survey, which told us that the tiger populations have nearly doubled in our country over the past decade. So we have techniques like camera capturing, we have other techniques, less sophisticated techniques, such as identifying unique characters within the pug marks and identifying the tigers with the pug marks, and also from, as funny as it may sound, from their excrement. From the feces. From the feces. So the feces has DNA in it. And as you know, each animal has a unique and distinct characteristic signature in their DNA. So these are some of the most sophisticated measures used to track and control not control exactly, but track the population of endangered animals, and also to mark their territories. I mean, animals obviously mark their territories in less sophisticated manner, but for humans to track these animals, it becomes very difficult. So if we know where the animal lives, then we can more effectively protect this animal. Thank you, Akshat, for that rather detailed answer. We'll need to slip into a quick break, and once we come back, Professor Ghosh will talk about the man-beast relationship. VIT, this is VIT Community Radio 90.8. We'll be back soon. Exchange of ideas. Mintu, I'm going to the market today. I have to get some vegetables. Are you coming? Wait, Chintu, I am coming. Hey, where is the carry bag? Carry bag? Huh? Why? Don't worry, we will get plastic bags there, no? Don't be so stupid. You know how much waste is generated every year by plastic bags. So please save your planet by carrying your own bags to the market. Alright, I got it. Let's go now. Exchange of ideas. This is VIT Community Radio 90.8, and I am Akash presenting to you an exchange of ideas. I'll ask Professor Ghosh to talk about the man-beast relationship
Of course, he's well traveled and he's seen Mudumalai, which is in Tamil Nadu, the Sundarbans back in West Bengal, and the Masai Mara from where he's fresh back. So please talk about the man-beast relationship that you've seen in these game reserves. I'm glad you asked this question. First, I'll talk about the Sundarbans because it's the tiger habitat, and in fact, I visited the Sundarbans after reading Amitabh Ghosh's Hungry Tide. And the man-beast relationship comes up rather beautifully in the book. And what impressed me most was the local people there. They propitiate a goddess called as Ban Bivi. And she has a Durga-like form, but slightly different to a traditional Hindu depiction of Durga. And everyone comes and worships her. And they ask her to protect them from the tiger, from tiger attacks. And if you've read The Hungry Tide, there's a vivid description by Amitabh Ghosh there. So the man-beast relationship here is in a sense of tigers are fearsome and the community has to be protected from them. And a divine power would do that for you. And this propitiation is accompanied by jatra-like spectacle with a lot of drum beating and singing, and the actors are wearing a tiger mask, and there's a convoluted tale about a child being taken away by the tiger and the one BV sort of restoring the dead child back to life. It's a fantastic story. And when we were visiting Mudumalai, we were very lucky that the district forest officer gave us an interview, and I asked him, this is the tradition in Sundarbans and what is the tradition in Tamil Nadu? He said that it was completely different, and in Tamil Nadu tigers are not excluded from the society. In fact, they have a ritual in a fair once every year with a lot of singing and dancing, and within the crowd only a handful, 2 or 3 people who are especially gifted and have psychic abilities are able to perceive the presence of a tiger. And the presence of a tiger in Mudumalai is something to be cherished, something desirable, not something to be feared. And that's the difference. We saw the stark difference between the man-animal relationship in the Sundarbans and the Mudumalai. And this difference is even starker when we went to the Masai Mara. We were extremely fortunate that we could go to a Maasai village where the Maasai people entertained us with a song that depicts how the coming of age ceremony of the young lads relates to the killing of a lion. And we'll play you some of our own recordings of this piece of music. So when their singing was translated to me, the man-beast relationship, of course here the Mara it's the lion, whereas in Sundarbans and Mudumalai it's the tiger. What emerged was that the animals were not treated specially at all. In fact, the coming of age ritual of the young lads describes that I have become a man now. I know the art of hunting, and so today my coming of age requires that I hunt a lion. And then I asked him specifically that, do you worship the beasts? They said, no, we do not worship the beasts at all. So we have these 3 strands. Beasts are unvenerated at the Mara. They are to be hunted, but they're left alone. No sense of divinity is ascribed whatsoever. And then you have the other extreme in the Sundarbans, that a divine being is created to save the villagers from a tiger attack. That transcends religion. Hindus and Muslims alike worship the Banvivi. And in Tamil Nadu, in Mudumalai, the animals are completely included within the human society, and the
they think that special powers are required to sense the presence of an animal. I thought that very interesting. So I think that was a very succinct and a very accurate depiction of all the three places. Akash had recently touched upon how the student community can be more involved in the World Earth Day celebrations in conservational efforts. I would like your take now on how the VIT faculty can also be more involved. I've sort of quite seriously thought about these issues. I remember the Chancellor mentioning that the faculty have a great responsibility towards the community. And the whole philosophy of founding the project-based learning is centered upon this and to making the projects more relevant. I'm not saying that you contrive every project to bring in a wildlife flavor. It is not possible. But there are many projects that would be completely uncontrived and yet relevant to the World Earth Day. So the World Earth Day does not require an animal bias, although animals form a very large part of this discourse, and today we have talked a lot about the animals because of my last trip to the Masai Mara. But the World Earth Day also talks about the soil, it talks about the flora, the fauna, the anthropogenic imprints. That's where a lot of technology can come in. I'll give examples. A lot of geoengineering comes in when you're talking of the type of soil and the type of vegetation it would foster, and the environmental impacts of creating roads and infrastructure, and what sort of detrimental or beneficial effects that such activity might induce. Then you have a whole set of electrical engineering applications. Akshat, you talked of sort of biomarkers and GPS tagging and camera capture. That would require a whole lot of sophistication about solid state physics and electronics and in situ and remotely sensed objects. So, and also SBST, as Dhruv is involved Yes, and in SBST, of course, in the School of Biotechnology, I mean, DNA marking, analysis of excrement and detecting species from a rigorous biochemical analysis. Then also you have climate studies, basically afforestation issues, how that is impacting the local microclimate. And overall, also the School of Planning and Management and Architecture, what sort of architecture should blend in with a certain type of reserve. I mean, I was very impressed by looking at the way the Mara houses were built. I mean, they had layers of brushwood and cow dung and mud plaster, and the roofs were covered with leather hide. I mean, energy in the built environment is a taught course in VIT Mechanical Engineering Department. Faculty can choose real life examples, make the courses more relevant to the society that they're catering for. So this whole gamut of architectural engineering and energy in the built environment can be restructured for more real-life applications. And lastly, an academic must love what one is doing, as the students must love what one is doing. So if you love something passionately, you would do it better. And I think our engagement for the World Earth Day 2015, I would end by saying that what we would do should be an expression of a deep enjoyment and appreciation of doing what we are doing. There's more to it than just the teaching and the learning process, and it's almost like the feeling of an exhilaration as an artist or a poet would feel when he would feel dew on the grass in the morning, and the environment is all about the shape and color and smell of the land and the companionship of friends, and that it is so engaging that one must have the feeling that time has ceased to matter. There's no hurry. Everything is at peace, joyous, bountiful and wholesome. So our community and the faculty must be quite encouraged now to bring a social impact, an environmental impact into their PBL courses. And I think after this discussion, we must end with a joyous song, and what will be played next is Jumbo, a song from Africa used to welcome a guest. So here is Jumbo for you. Wageni waka
Thank you, Akshat. Thank you, Akash. Thank you, VIT. This was VIT Community Radio 90.8. We were talking about an exchange of ideas in the milieu of the World Earth Day. We celebrate the World Earth Day's 45th anniversary this year, the year in which economic growth and sustainability join hands. Thank you, Professor Ghosh. Thank you, Akshat. And thank you to our listeners. Exchange of ideas. This is VIT Community Radio 90.8. மண் வாசனை உங்கள் விஐடி பண்பலை 90.8 வேளாண்மை சார்ந்த தொழில்நுட்பம், பசுமை படரும் விவசாய தொழில்கள், பண்ணை முறைகள் என மானுடம் காக்கும் உழவு சார்ந்த நிகழ்ச்சி. வணக்கம். இயற்கை விவசாயிகள் ஒருங்கிணைந்து நடத்துவதே மக்கள் நலச்சந்தை. ஆரோக்கியமானவைகள் இயற்கை விவசாயத்தில் விளைந்தவைகள் கூடுதல் விலையின்றி நியாய விலையில் ஒரே இடத்தில் விவசாயிகள் உற்பத்தியாளர்கள் நேரடி விற்பனையில் நடைபெறுவதே மக்கள் நலச்சந்தை. இது ஒரு தனித்துவமான சந்தை. இந்த சந்தை வாரச்சந்தையாகவும் மாதச்சந்தையாகவும் நடைபெற்று வருகின்றது. வாரச்சந்தை ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமைகளில் காலை 6 மணி முதல் 10 மணி வரை நடைபெறுகிறது. நடைபெறும் இடம் அசோக் பிளான்ட் நர்சரி, நம்பர் 4, 4வது கிழக்கு மெயின் ரோடு, அக்ஸலியம் கல்லூரி ரவுண்டானா அருகில், காந்தி நகர், வேலூர் 6. இதில் விவசாயிகள் நேரடியாக காய்கறிகள், பழங்கள், கீரைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், எண்ணெய், தேன் போன்றவைகள் விற்பனை செய்கின்றார்கள். மாதாந்திர சந்தை ஒவ்வொரு மாதமும் 2ஆம் சனிக்கிழமைகளில் காலை 6 மணி முதல் 2 மணி வரை நடைபெறுகிறது. இடம் திருமகள் திருமண மண்டபம், அக்ஸலியம் கல்லூரி சாலை, காந்தி நகர், வேலூர் 6. இந்த சந்தையில் காய்கறிகள், பழங்கள், கீரைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், எண்ணெய், தேன், சத்துமாவு, ஊறுகாய் மற்றும் பிற மதிப்பு கூட்டப்பட்டவைகள் விற்பனைகள் நடைபெறுகிறது. உங்கள் குடும்பத்தின் ஆரோக்கியமான வாழ்விற்காக உங்கள் வீட்டின் அருகில் நடைபெறுகிறது. அவசியம் வாருங்கள் என அன்புடன் அழைக்கும் மக்கள் நலச்சந்தை ஒருங்கிணைப்பு குழு. நன்றி. நேயர்கள் இதுவரை கேட்டது மண் வாசனை உங்கள் விஐடி பண்பலை 90.8. வேளாண்மை சார்ந்த தொழில்நுட்பம், பசுமை படரும் விவசாய தொழில்கள், பண்ணை முறைகள் என மானுடம் காக்கும் உழவு சார்ந்த நிகழ்ச்சி. This song is presented by SparkX Music Band.
இது விஐடி பண்பலை 90.8. விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலியில் கதை கேளு கதை கேளு. சின்ன கதை சொல்லி பெரிய கருத்தை சொல்ல வந்திருக்கோம். நான் உங்கள் லீஷு. ஒரு ஆராய்ச்சியாளர் அவரோட ஆராய்ச்சிக்காக எல்லா இடத்துக்கும் பயணம் பண்ணுவாரு. அப்படி ஒரு நாள் அவர் கிளம்பும் போது அவருடைய செல்ல நாயும் அழைச்சிட்டு போனாரு. அவரோட அந்த செல்ல நாயும் அவர் பின்னாடியே ஜாலியா விளையாடிக்கிட்டு போச்சு. அப்படி போகும்போது ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போகும்போது காட்டு வழியா போனாங்க. அந்த காட்டுல அழகழகா பறந்துட்டு இருந்த பட்டாம்பூச்சிகளை பார்த்த நாய் குஷி ஆயிட்டு அங்கேயும் இங்கேயும் குதிச்சு காட்டுல இருக்கிற பட்டாம்பூச்சி கிட்ட விளையாடிட்டு இருந்தது. அப்படி அது விளையாடுறத பார்க்காத அந்த ஆராய்ச்சியாளர் போயிட்டாரு. அவர் போனது தெரியாத நாய்க்கு கொஞ்ச நேரம் கழிச்சுதான் நாம வழி தவறிட்டோம்னு தெரிஞ்சது. அச்சச்சோ, இப்ப என்ன செய்யறதுன்னு குழப்பத்தோட நின்னுட்டு இருந்தது. அப்ப அந்த நாய்க்கு ஒரு பெரிய அதிர்ச்சி. கொஞ்ச தூரத்துல ஒரு புலி வந்துட்டு இருந்தது. அது என்ன சாப்பிடதான் வருதுன்னு தெரிஞ்ச நாய் எப்படி இது கிட்ட இருந்து தப்பிக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தது. அப்படி யோசிச்சுட்டு இருக்கும் போது அந்த நாய் முன்னாடி கொஞ்சம் எலும்பு துண்டுகள் இருந்தது. அத பார்த்த உடனே அதுக்கு சட்டுன்னு ஒரு ஐடியா வந்துச்சு. உடனே அந்த நாய் புலிக்கு தன்னோட முதுகு காட்டியபடி எலும்பு துண்டுகளுக்கு முன்னாடி உக்காந்துச்சு. புலிகிட்ட வரும்போது அந்த நாய் சொல்லிச்சான், ஆஹா, புலியோட மாமிசம் ரொம்ப டேஸ்டா இருக்கும், இன்னொரு புலி கிடைச்சா நல்லா இருக்கும்னு சத்தம் போட்டு புலிக்கு கேக்குற மாதிரி சொல்லிச்சு. அத கேட்ட புலி பயந்து, அப்பாடா நல்ல வேலை, இந்த மிருகத்துக்கிட்ட இருந்து தப்பிச்சோண்டா சாமின்னு மெதுவா பின்னாடியே போயிடுச்சு. இது எல்லாத்தையும் மரத்துல இருந்து பாத்துக்கிட்டு இருந்த குரங்கு ஒண்ணு, நாம நாய காட்டி கொடுத்து புலிகிட்ட நல்ல பெயரையும் பாதுகாப்பையும் வாங்கிக்கலான்னு நினைச்சு புலி போன பக்கமா ஃபாஸ்டா போச்சு. குரங்கு போன வேகத்தை பார்த்த நாய் ஏதோ நடக்க போகுது, இதுக்கப்புறம் புலிகிட்ட இருந்து ஓடி தப்பிக்க முடியாதுன்னு நினைச்சிச்சு. புலிகிட்ட இருந்து எப்படி தப்பிக்கலான்னு யோசிச்சுட்டு இருந்தது நாய். ஃபாஸ்டா போன குரங்கு புலிகிட்ட போயிட்டு நாய் பண்ணது எல்லாத்தையும் சொல்லிச்சு. அதை கேட்ட புலியோட கோவம் அதிகமாய், என் கூட வந்து அந்த நாய் என்ன பாடுபடுதுன்னு பாருன்னு குரங்கையும் முதுகுல ஏத்தி கூட்டிட்டு போச்சு. குரங்கும் புலியும் சேர்ந்து வரத பார்த்த நாய் பழைய இடத்துலயே உக்காந்து அவங்க வரத பார்க்காத மாதிரி சத்தமா, இன்னொரு புலிய கூட்டிட்டு வரேன்னு சொன்ன குரங்கு இன்னும் காணுமேன்னு சொல்லிச்சு. இத கேட்ட புலி, குரங்கு பிளான் பண்ணி தான் நம்மள கூட்டிட்டு வந்திருக்குன்னு ஒரே ஓட்டமா ஓடி போச்சு. இதுல இருந்து என்ன தெரியுது? நாம ஆபத்துல இருக்கும்போது அந்த நேரம் அதுல இருந்து தப்பிக்கிறது பெருசு இல்ல, மறுபடியும் அதே ஆபத்து திரும்ப வராம முழுமையா வெளியே வந்து தப்பிக்கிறது தான் முக்கியம். இதுக்கப்புறம் பிரச்சனைகளுக்கு முழுமையான தீர்வை கண்டுபிடிப்பீங்க தானே? இதே மாதிரி இன்னொரு கதையோடையும் கருத்தோடையும் அடுத்த கதை கேளு நிகழ்ச்சியில சந்திப்போம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் லேஷோ. பாய் குட்டீஸ். தமிழ்ச்சுடர், வாழ்வும் இலக்கியமும் சங்கமிக்கும் ஒளி ஓவியம் உங்கள் விஐடி பண்பலை 90.8. இன்றைய தமிழ் ஓவியம் தீட்டுபவர் ஜெயஸ்ருதி. வணக்கம். அன்போடு இயைந்த வழக்கு என்ப ஆறுயிர்க்கு என்போடு இயைந்த தொடர்பு. சற்று நேரம் கற்பனை உலகத்தில் சுற்றி வருவோமா? நம் வாழும் இந்த உலகத்தையே கற்பனையில் வைத்து பார்ப்போம். பெற்றோர் தன் பிள்ளைகளை வெறுக்கின்றனர். அண்ணன் தம்பியையும், தம்பி அண்ணனையும், அக்கா தங்கையையும், தங்கை அக்காவையும் வெறுக்க தொடங்கிவிட்டனர். இவ்வாறே மக்கள் அனைவரும் ஒருவரை ஒருவர் வெறுக்கின்றனர். மக்கள் மட்டுமா? விலங்குகளும் பறவைகளும் ஒன்றை ஒன்று வெறுக்க தொடங்கிவிட்டன. அப்பொழுது இந்த உலகம் எப்படி இருக்கும்? எங்கும் குழப்பம், எங்கும் கலவரம், அழிவு. இவற்றை தவிர வேறு ஏதேனும் நிகழுமா? எப்படி இருக்க முடியும்? ஒருவரை ஒருவர் வெறுக்க தொடங்கியதுமே அமைதியும் மகிழ்ச்சியும் ஓடி மறைந்து விடுமே. ஆனால் உண்மையில் இந்த உலகத்தில் எல்லா இடங்களிலும் ஒரே சமயத்தில் இந்த நிலைமை இல்லை. இது எதனால்? தங்களுக்கு தெரிந்தோ தெரியாமலோ பெரும்பாலானோர் ஒருவர் மீது ஒருவர் அன்பு செலுத்துகின்றனர். இந்த அன்பென்கின்ற உணர்வு நாட்டிலும் காட்டிலும் நிலவுவதால் தான் இந்த உலகம் அழியாமல் இருக்கின்றது. இன்று உலகின் சில இடங்களில் போரும் பூசலும்
குழப்பமும் கொந்தளிப்பும் பகையும் இருக்க காரணம் என்ன? அந்த இடங்களில் அன்புணர்ச்சி குறைந்திருப்பதுதான். அன்புணர்ச்சியின் விளைவாக இந்த உலகத்தில் எத்தனையோ பெரிய பெரிய செயல்கள் நிகழ்ந்திருக்கின்றன. உலகத்தில் உள்ள உயிர்களின் மீது புத்தர் அன்பு கொண்டார். உயிர்களின் துன்பங்களை துடைக்கும் வழியை ஆராய்ந்தார். திருவள்ளுவர் உலக மக்களின் மீது கொண்ட அன்பின் விளைவாக பிறந்ததே திருக்குறள். காந்தியடிகள் இந்தியாவின் மீதும் மக்கள் மீதும் கொண்டிருந்த அன்பின் விளைவே அவரை விடுதலை போராட்டத்தில் ஈடுபட செய்தது. அன்புணர்ச்சி இல்லாதவனிடம் இரக்கம் இருக்காது. இரக்கம் இல்லாதவன் விலங்கிலும் கொடியவன். அவன் பிறர் படும் துன்பத்தை உணரமாட்டான். மற்றவர்களுக்கு துன்பம் செய்யவும் தயங்க மாட்டான். அன்புடையவர்களோ தங்களுக்கென எதையுமே வைத்துக்கொள்ள ஆசைப்பட மாட்டார்கள். எல்லாவற்றையும் பிறருக்கே கொடுப்பார்கள். தங்களிடம் உள்ள பொருள்களை மட்டுமல்ல, தங்களது உயிரையும் கூட பிறருக்கு உரியதாக செய்வார்கள். நம் இராணுவ வீரர்கள் நம் மீதும் நம் நாட்டின் மீதும் கொண்டுள்ள அன்பின் வெளிப்பாடுதான் தன் உயிரை தியாகம் செய்தல். இவ்வளவு பெரிய தியாகத்தை செய்ய தூண்டுவது எது? அன்பே. நீங்கள் சாப்பிடும் ஒருவேளை பிட்சாவிற்காக நீங்கள் கொலை செய்யப்படலாம் என்ற கற்பனை வாசகம் நிஜமாகும் சூழ்நிலைகள் இன்றைய சமுதாயத்தில் இருக்கத்தான் செய்கிறது. இன்று இப்படிப்பட்ட ஒரு வளர்ச்சியை நோக்கிதான் இந்த உலகம் பயணித்துக் கொண்டிருக்கிறது. இன்று ஒரு மனிதன் சிரமம் இல்லாமல் எதைத்தான் செய்ய முடிகிறது? ஆக ஒருவேளை உணவிற்கே மனிதன் சிரமப்பட வேண்டியிருக்கிறது. நம்மால் முடிந்தவரை பிறருக்கு உதவி செய்து கொண்டே இருக்க பழக வேண்டும். உதவி என்பது வெறும் பொருள் பணம் கொடுப்பது என்றில்லை. நமது கண் முன்னே ஒருவர் மிகவும் மனமுடைந்து காணப்படுகிறார் என்றால் அவருக்கு ஆதரவாக சற்று கரிசனமாக பேசுவது கூட உதவிதான். நம்முள் எத்தனை பேர் இன்று நம்முடைய அண்டை வீட்டாருடன் இணக்கமாக நட்புடன் இருந்து வருகிறோம்? இன்று ஏன் ஒரே வீட்டில் பல குடும்பங்கள் வாழ்ந்தது மாறி ஒரே வீட்டினுள் தனித்தனி அறைகள் என்ற சுவர்களுக்குள் குடும்பம் சிறைப்பட்டிருக்கிறது? ஒருவருக்கொருவர் முகம் பார்த்து பேசுவதில் கூட முனைப்பிருப்பதில்லை. நம்மால் முடிந்தவரை நம்மை சுற்றி உள்ளவர்களுடன் மிகுந்த அன்புடன் இருக்க பழக வேண்டும். ஏனெனில் நம்மை சுற்றி உள்ளவர்கள் நாம் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கும் வரை நமக்கு எந்த தீங்கும் வராது என்பது ஒரு பழமொழி. நமது கலாச்சாரத்தின் 2 கண்கள் அன்பும் பண்பும். இவை இரண்டையும் இந்த மண்ணில் பிறந்த ஒவ்வொருவரும் கடைபிடிக்க வேண்டும். பிறரிடத்தில் நாம் காட்டும் அன்பு நமது மனதில் ஒரு நேரடி வித்தியாசத்தை ஏற்படுத்துகிறது. இன்னமும் ஒரு திரைப்படத்தை பார்த்து கண்ணீர் சிந்துகிற எத்தனையோ மக்கள் நம்மிடையே இருக்கின்றனர். அந்த கண்ணீர் கூட அந்த கதாபாத்திரத்தின் மீது கொண்ட ஒரு அன்பின் வெளிப்பாடுதான். ஆக ஒரு பிம்பத்தின் மீது நம்மையும் அறியாமல் அன்பு வெளிப்படுகிறது. அன்பின் அழகு அதனை வெளிப்படுத்துவதன் மூலமே இருக்கிறது. எனவே நம் ஒவ்வொருவரின் மனதிலும் உறங்கி கிடக்கும் அன்பை எந்த தடையுமின்றி வெளிப்படுத்த வேண்டும். ஆகவே இந்த உலகத்தில் பொருந்தி வாழ்வதற்கு பயன்படும் ஒரே துணை அன்பே என்பதை இனியும் விளக்கி கூற வேண்டுமா? அன்பு செல்வமின்றி வாழ்க்கை பயணம் தொடங்குபவர் எந்த நன்மையையும் அடைய மாட்டார். உடம்பின் உள்ளே இருந்து செயல்படக்கூடிய ஒரே உறுப்பு அன்பு. அன்பே மற்ற உறுப்புகளை பயனுள்ள வழியில் இயங்க செய்கிறது. அது இல்லாவிடில் மற்ற உறுப்புகள் தத்தம் விருப்பம் போல் இயங்கும். நன்மை தீமைகளை பார்க்காது. இத்தகைய உண்மைகளை உணர்ந்த காரணத்தாலேயே நம் முன்னோர்கள் கடவுளை அன்பு வடிவாக கொண்டனர். அன்பென்னும் இந்த அருமையான செல்வத்தை பெற்றுள்ளவனே இறைவனை தன் மனதில் இருத்தி வைப்பவன் ஆவான். இதையே வள்ளுவர் அன்போடு இயைந்த வழக்கு என்ப ஆருயிர்க்கு என்போடு இயைந்த தொடர்பு என்கிறார். அன்பு செலுத்துவோம், ஒரு வலிமையான சமுதாயத்தை உருவாக்குவோம். சிந்தியுங்கள், செயல்படுங்கள். நன்றி. நேயர்கள் இதுவரை கேட்டது வாழ்வையும் இலக்கியத்தையும் இணைத்த ஒளி ஓவியம் தமிழ் சுடர். இன்றைய தமிழ் ஓவியம் தீட்டியவர் ஜெயஸ்ருதி. இது உங்கள் VAT பண்பலை 90.8. மண் வாசனை உங்கள் VAT பண்பலை 90.8. வேளாண்மை சார்ந்த தொழில்நுட்பம், பசுமை படரும் விவசாய தொழில்கள், பண்ணை முறைகள் என மானுடம் காக்கும் உழவு சார்ந்த நிகழ்ச்சி. வணக்கம். உணவே மருந்து எனும் உயரிய கோட்பாட்டில் இயங்குவது நமது சமூகம். உணவினை கட்டுப்படுத்துவதன் மூலமே நோய்களை கட்டுப்படுத்த முடியும் என்கின்ற உயரிய கோட்பாடு நமது சமூகத்தின் கோட்பாடு. இன்று உணவின் வழி ஏராளமான நச்சு நமது உடலில் சேர்வதும்
அதனால் ஏராளமான நோய்களுக்கு ஆட்படுவதும் நடந்தேறி கொண்டிருக்கிறது. உச்சகட்டமாக கேள்விப்பட்டது, அறிந்தது, தாய்ப்பாலிலும் விஷம் கலந்திருக்கின்ற உண்மைதான். இதற்கு காரணம் அந்த தாய் எடுத்துக்கொண்ட உணவில் இருந்த நச்சுத்தன்மைதான் என்பதை ஆய்வுகள் தெளிவுபடுத்தின. இன்றைய காலகட்டத்தில் நச்சில்லாத உணவை மக்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக இயற்கை விவசாயிகள் பல சங்கடங்களுக்கு இடையில, பல கடுமையான உழைப்புக்கு இடையில உற்பத்தி செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் எந்தவித ரசாயன உரத்தையோ ரசாயன பூச்சிக்கொல்லிகளையோ பயன்படுத்தாமல் இயற்கை உரங்களையும் இயற்கை பூச்சி விரட்டிகளையும் பயன்படுத்தி உணவை உற்பத்தி செய்கிறார்கள். காய்கறிகள், கீரைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், அதே போலவே சிறுதானிய வகைகள் அனைத்தையும் உற்பத்தி செய்து மக்களுக்கு அளிப்பதற்காக தயாராக இருக்கின்றார்கள். அவர்களுக்கான ஒரு மேடையாக மக்கள் நலச்சந்தை உருவாக்கி இருக்கின்றோம். மக்கள் நலச்சந்தை வழியாக மக்களுக்கு நேரடியாக இந்த ரசாயன உரம் கலக்காத உணவுகள், குறிப்பாக காய்கறிகள், கீரைகள், பழங்கள், அதே போலவே சிறுதானியங்கள் கிடைப்பதற்காக மக்கள் நலச்சந்தை என்கின்ற ஒரு எளிய சந்தையினை உருவாக்கி இருக்கின்றோம். இது ஆரோக்கியமானவைகள், இயற்கை விவசாயத்தில் விளைந்தவைகள் கூடுதல் விலையின்றி நியாய விலையில் ஒரே இடத்தில் விவசாயிகள், உற்பத்தியாளர்கள் நேரடி விற்பனையில் இந்த சந்தை இயங்குகிறது. இது ஒரு தனித்துவமான சந்தை. இயற்கை விவசாயிகள் ஒருங்கிணைந்து நடத்தும் வாரச்சந்தை மற்றும் மாதச்சந்தை வழக்கமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. வாரச்சந்தையை பொறுத்தவரையில் ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமைகளில் காலை 6 மணி முதல் 10 மணி வரை நடைபெறுகிறது. நடைபெறும் இடம் அசோக் பிளான் நர்சரி, நம்பர் 4, 4வது கிழக்கு மெயின் ரோடு, ஆக்சிலியம் கல்லூரி ரவுண்டானா அருகில், காந்தி நகர், வேலூர் 6. இதற்கான தொடர்பாளர் டி ராஜேஷ், 709226293995. இவரை தொடர்பு கொண்டு வாங்குவதாக இருந்தாலும் சரி, விற்பனை செய்யக்கூடிய விவசாயிகளாக இருந்தாலும் இவரை தொடர்பு கொள்ளலாம். இதை தவிர மாதம் ஒரு முறை சிறப்பு சந்தையாக மக்கள் நலச்சந்தை ஒவ்வொரு மாதமும் 2ஆம் சனிக்கிழமைகளில் காலை 6 மணி முதல் 2 மணி வரை நடைபெறுகிறது. இடம் திருமகள் திருமண மண்டபம், ஆக்சிலியம் கல்லூரி சாலை, காந்தி நகர், வேலூர் 6. இந்த சந்தையில் காய்கறிகள், பழங்கள், கீரைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், எண்ணெய், தேன், சத்துமாவு, ஊறுகாய் மற்றும் பிற மதிப்பு கூட்டப்பட்டவைகள் விற்பனைக்கு கிடைக்கின்றன. உங்கள் குடும்பத்தின் ஆரோக்கியமான வாழ்விற்காக உங்கள் வீட்டின் அருகில் அவசியம் வாருங்கள். அன்புடன் அழைக்கும் மக்கள் நலச்சந்தை ஒருங்கிணைப்பு குழு. நன்றி. நேயர்கள் இதுவரை கேட்டது மண் வாசனை உங்கள் விஐடி பண்பலை 90.8. வேளாண்மை சார்ந்த தொழில்நுட்பம், பசுமை படரும் விவசாய தொழில்கள், பண்ணை முறைகள் என மானுடம் காக்கும் உழவு சார்ந்த நிகழ்ச்சி. மண் வாசனை உங்கள் விஐடி பண்பலை 90.8. வேளாண்மை சார்ந்த தொழில்நுட்பம், பசுமை படரும் விவசாய தொழில்கள், பண்ணை முறைகள் என மானுடம் காக்கும் உழவு சார்ந்த நிகழ்ச்சி. வணக்கம். உணவே மருந்து எனும் உயரிய கோட்பாட்டில் இயங்குவது நமது சமூகம். உணவினை கட்டுப்படுத்துவதன் மூலமே நோய்களை கட்டுப்படுத்த முடியும் என்கின்ற உயரிய கோட்பாடு நமது சமூகத்தின் கோட்பாடு. இன்று உணவின் வழி ஏராளமான நச்சு நமது உடலில் சேர்வதும் அதனால் ஏராளமான நோய்களுக்கு ஆட்படுவதும் நடந்தேறி கொண்டிருக்கிறது. உச்சகட்டமாக கேள்விப்பட்டது, அறிந்தது, தாய்ப்பாலிலும் விஷம் கலந்திருக்கின்ற உண்மைதான். இதற்கு காரணம் அந்த தாய் எடுத்துக்கொண்ட உணவில் இருந்த நச்சுத்தன்மைதான் என்பதை ஆய்வுகள் தெளிவுபடுத்தின. இன்றைய காலகட்டத்தில் நச்சில்லாத உணவை
மக்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக இயற்கை விவசாயிகள் பல சங்கடங்களுக்கு இடையில, பல கடுமையான உழைப்புக்கு இடையில உற்பத்தி செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் எந்தவித ரசாயன உரத்தையோ ரசாயன பூச்சிக்கொல்லிகளையோ பயன்படுத்தாமல் இயற்கை உரங்களையும் இயற்கை பூச்சி விரட்டிகளையும் பயன்படுத்தி உணவை உற்பத்தி செய்கிறார்கள். காய்கறிகள், கீரைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், அதே போலவே சிறுதானிய வகைகள் அனைத்தையும் உற்பத்தி செய்து மக்களுக்கு அளிப்பதற்காக தயாராக இருக்கின்றார்கள். அவர்களுக்கான ஒரு மேடையாக மக்கள் நலச்சந்தை உருவாக்கி இருக்கின்றோம். மக்கள் நலச்சந்தை வழியாக மக்களுக்கு நேரடியாக இந்த ரசாயன உரம் கலக்காத உணவுகள், குறிப்பாக காய்கறிகள், கீரைகள், பழங்கள், அதே போலவே சிறுதானியங்கள் கிடைப்பதற்காக மக்கள் நலச்சந்தை என்கின்ற ஒரு எளிய சந்தையினை உருவாக்கி இருக்கின்றோம். இது ஆரோக்கியமானவைகள், இயற்கை விவசாயத்தில் விளைந்தவைகள் கூடுதல் விலையின்றி நியாய விலையில் ஒரே இடத்தில் விவசாயிகள், உற்பத்தியாளர்கள் நேரடி விற்பனையில் இந்த சந்தை இயங்குகிறது. இது ஒரு தனித்துவமான சந்தை. இயற்கை விவசாயிகள் ஒருங்கிணைந்து நடத்தும் வாரச்சந்தை மற்றும் மாதச்சந்தை வழக்கமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. வாரச்சந்தையை பொறுத்தவரையில் ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமைகளில் காலை 6 மணி முதல் 10 மணி வரை நடைபெறுகிறது. நடைபெறும் இடம் அசோக் பிளான் நர்சரி, நம்பர் 4, 4வது கிழக்கு மெயின் ரோடு, ஆக்சிலியம் கல்லூரி ரவுண்டானா அருகில், காந்தி நகர், வேலூர் 6. இதற்கான தொடர்பாளர் டி ராஜேஷ், 7092262935. இவரை தொடர்பு கொண்டு வாங்குவதாக இருந்தாலும் சரி, விற்பனை செய்யக்கூடிய விவசாயிகளாக இருந்தாலும் இவரை தொடர்பு கொள்ளலாம். இதை தவிர மாதம் ஒரு முறை சிறப்பு சந்தையாக மக்கள் நலச்சந்தை ஒவ்வொரு மாதமும் 2ஆம் சனிக்கிழமைகளில் காலை 6 மணி முதல் 2 மணி வரை நடைபெறுகிறது. இடம் திருமகள் திருமண மண்டபம், ஆக்சிலியம் கல்லூரி சாலை, காந்தி நகர், வேலூர் 6. இந்த சந்தையில் காய்கறிகள், பழங்கள், கீரைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், எண்ணெய், தேன், சத்துமாவு, ஊறுகாய் மற்றும் பிற மதிப்பு கூட்டப்பட்டவைகள் விற்பனைக்கு கிடைக்கின்றன. உங்கள் குடும்பத்தின் ஆரோக்கியமான வாழ்விற்காக உங்கள் வீட்டின் அருகில் அவசியம் வாருங்கள். அன்புடன் அழைக்கும் மக்கள் நலச்சந்தை ஒருங்கிணைப்பு குழு. நன்றி. நேயர்கள் இதுவரை கேட்டது மண் வாசனை உங்கள் விஐடி பண்பலை 90.8. வேளாண்மை சார்ந்த தொழில்நுட்பம், பசுமை படரும் விவசாய தொழில்கள், பண்ணை முறைகள் என மானுடம் காக்கும் உழவு சார்ந்த நிகழ்ச்சி. மகிழ்ச்சி நிறைந்த அறிவு சார்ந்த நிகழ்ச்சிகளால் உங்கள் மனங்களை கவர்ந்த இன்றைய ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் எமது அடுத்த ஒளிபரப்பு நாளை காலை 9 மணிக்கு 90.8 பண்பலை அலைவரிசையில் ஆரம்பமாகும். விஐடி பண்பலை 90.8 நேயர்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.
மழலைகளின் மொழிகளோடும் மாணவர்களின் திறன்களோடும் வாராவாரம் ஆர்ப்பாட்டம், பள்ளி பிள்ளைகளின் கொண்டாட்டம். உங்கள் விஐடி பண்பலை 90.8 பள்ளிக்கூடம், வேலூர் நகரின் பள்ளிகளில் இருந்து மாணவர்களின் பல்சுவை நிகழ்ச்சி. குழலினிது யாழ் இனிது என்ப தம்மக்கள் மழலை சொல் கேளாதவர் என்ற வள்ளுவன் வாக்கிற்கிணங்க குழலின் இசையையும் யாழின் இசையையும் விட மழலை சொல்லே இனிமையானது. இத்தகைய மழலை சொல்லால் இந்தியாவின் புகழை பாடினால் அடடா, அத்தகைய இனிமையை வார்த்தையால் சொல்லவும் முடியுமோ? தம் மழலை சொல்லால் இந்தியாவின் புகழ் பாட வருபவர் முதல் வகுப்பு மாணவி எச் பௌசியா. இந்தியா இந்தியா நமது இந்தியா, பல்கோடி மக்கள் நான் படுவேன் யா, வெற்றிமை ஒற்றுமை காண இந்தியா, அந்த தமிழ் படிக்கிறோம் அன்பாகே, நாரமை தொந்தனாக காண இந்தியா. இந்தியா இந்தியா நமது இந்தியா, பண்டி விந்த கரணும் மச்சாதம் பலமாகி வாழ்ந்துடும் தன்மை இந்தியா. இந்தியா இந்தியா நமது இந்தியா, பல கோடி மக்கள் நான் பல்வேன் இந்தியா, வேற்றுமை ஒற்றுமை காண இந்தியா, அண்ணன் தமிழ் படிக்கிறோம் அன்பா இருக்கிறது என்னால் தொந்தராக காண இந்தியா. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பள்ளிக்கூடம், உங்கள் விஐடி பண்பலை 90.8 வேலூர் நகரின் பள்ளிகளில் இருந்து மாணவர்களின் பல்சுவை நிகழ்ச்சி. மழலைகளின் மொழிகளோடும் மாணவர்களின் திறன்களோடும் வாராவாரம் ஆர்ப்பாட்டம், பள்ளி பிள்ளைகளின் கொண்டாட்டம். உங்கள் விஐடி பண்பலை 90.8 பள்ளிக்கூடம், வேலூர் நகரின் பள்ளிகளில் இருந்து மாணவர்களின் பல்சுவை நிகழ்ச்சி. நம் உடல் ஆரோக்கியமாக வாழ இரத்தம் மிக அவசியம். இரத்தமானது கூடவோ குறையவோ கூடாது. இரத்தம் அதிகம் குறையும் போது நமக்கு இரத்த சோக நோய் ஏற்படும். இந்த நோயை பற்றி சில துளிகளை கொடுக்க வருகிறார் எச் அனிஷா. I want to say about health tips. Nutritional anemia, iron, folic acid, vitamin B12, proteins in diet. Iron rich in green leafy vegetables, onions, sings, of tubers, of potatoes, apples, dates and jaggery. Folic acid rich in green leafy vegetables and fresh fruits. Proteins rich in pulses, soya beans, groundnuts, milk and milk protected. Vitamin B12 rich in non-vegetarian foods are the source of vitamin B12. Thank you. நேயர்கள் இதுவரை கேட்டது உங்கள் விஐடி பண்பலை 90.8 பள்ளிக்கூடம், வேலூர் நகரின் பள்ளிகளில் இருந்து மாணவர்களின் பல்சுவை நிகழ்ச்சி. மழலைகளின் மொழிகளோடும் மாணவர்களின் திறன்களோடும் வாராவாரம் ஆர்ப்பாட்டம், பள்ளி பிள்ளைகளின் கொண்டாட்டம். உங்கள் விஐடி பண்பலை 90.8 பள்ளிக்கூடம், வேலூர் நகரின் பள்ளிகளில் இருந்து மாணவர்களின் பல்சுவை நிகழ்ச்சி. சிந்திக்க தெரிந்தவனே சிறந்த மனிதன். நம் சிந்தனை மனதில் சிறகடித்து பறக்கவிட்டு விடை காண முயன்றால் விடையில்லா கேள்வியும் உண்டோ? புதிர்கள் என்றாலே நமக்கு புல்லரிக்கும். அத்தகைய புல்லரிப்பை ஏற்படுத்துபவர்கள் 2ஆம் வகுப்பு மாணவ மணிகள் தீக்ஷனா, ஸ்வேதா, சுஜி, சிந்துஜா, முகேஸ்வரன். I stand on one leg and wait for the fish, but I am not a sage. Who am I? Crane. I dance, I bat. I am not a dancer. Who am I? Peacock. I have a tongue. I am stronger. I can break the branches. Who am I? Elephant. I have parts on my body. I run fast. Who am I? Teeth. I can fly high, but I am not a feather. Who am I? Eagle. நேயர்கள் இதுவரை கேட்டது உங்கள் விஐடி பண்பலை 90.8 பள்ளிக்கூடம்,
வேலூர் நகரின் பள்ளிகளிலிருந்து மாணவர்களின் பல்சுவை நிகழ்ச்சி. மழலைகளின் மொழிகளோடும் மாணவர்களின் திறன்களோடும் வாராவாரம் ஆர்ப்பாட்டம், பள்ளி பிள்ளைகளின் கொண்டாட்டம். உங்கள் விஐடி பண்பலை 90.8 பள்ளிக்கூடம் வேலூர் நகரின் பள்ளிகளிலிருந்து மாணவர்களின் பல்சுவை நிகழ்ச்சி. என்று தனியும் இந்த சுதந்திர தாகம், என்று மடியும் எங்கள் அடிமையின் மோகம், என்று நம் விடுதலைக்கு வழி தேடி ஆடுவோமே பள்ளு பாடுவோமே, ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று ஆடுவோமே பள்ளு பாடுவோமே என ஆனந்த கூக்குரலில் நம் இந்திய சுதந்திரத்தை கூற வருபவர் ஏ ஆப்ரின். I came here to share some feedback about independence day. The British came to India, Amsterdam and bigger rule our country after Lord Shanghar in the leadership of Gandhi. Finally, Anagati the Managa 1547. We must never forget the Naris and Anazam and this golden day. Thank you. நேயர்கள் இதுவரை கேட்டது உங்கள் விஐடி பண்பலை 90.8 பள்ளிக்கூடம் வேலூர் நகரின் பள்ளிகளிலிருந்து மாணவர்களின் பல்சுவை நிகழ்ச்சி. மழலைகளின் மொழிகளோடும் மாணவர்களின் திறன்களோடும் வாராவாரம் ஆர்ப்பாட்டம், பள்ளி பிள்ளைகளின் கொண்டாட்டம். உங்கள் விஐடி பண்பலை 90.8 பள்ளிக்கூடம் வேலூர் நகரின் பள்ளிகளிலிருந்து மாணவர்களின் பல்சுவை நிகழ்ச்சி. In our environment, every noise of an animal and song of the birds express their own language. In English, every letter of an alphabet has its own sound. In other way, some words magical have some pronunciation, that is homophone. Home means same, phone means sound. So listen to enjoy. Our 4th standard students conversation about homophone. Participants M. Asiba, K. Satish. Hi, how are you? I am fine. How are you? I am also fine. What doing murmuring alone? Oh, that's homophone. Homophones? What type of phone is that? No, it is not a cell phone. It is grammar. Is it? Yes, my ma'am thought about homophone today. Do you say about it? Yes, first answer my question. Okay, which is the young one of a cow? Very easy question. It is cough. What is the cause of severe cold? Cough. C-A-L-F, cough. C-O-U-G-H, cough. Both are different words with different spelling and meaning, but have one same pronunciation. These are called homophones. Oh, very interesting. There's something more. Do you know our chief minister? Yes, I know. Did you meet her? No, I did it. C-N-O-No, K-N-O-W-No. Both are different words, but have same pronunciation. These are known as homophones. Shall we play a game? Yes. I will say a word. You will say another word with same sound. Okay. P-R-E-Y, pray. P-R-A-Y, pray. K-N-O-T, not. N-O-T, not. C-O-T, cot. C-A-U-G-H-T, cot. S-E-E-C. S-E-S-E. R-I-C-E, rice. R-I-S-C, rice. D-I-E, die. D-Y-E, die. Very good. Do you understand? Yes. நேயர்கள் இதுவரை கேட்டது உங்கள் விஐடி பண்பலை 90.8 பள்ளிக்கூடம் வேலூர் நகரின் பள்ளிகளிலிருந்து மாணவர்களின் பல்சுவை நிகழ்ச்சி. செய்யுமே உண்மை உறக்க
நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பள்ளிக்கூடம் உங்கள் விஐடி பண்பலை 90.8 வேலூர் நகரின் பள்ளிகளில் இருந்து மாணவர்களின் பல்சுவை நிகழ்ச்சி. மழலைகளின் மொழிகளோடும் மாணவர்களின் திறன்களோடும் வாராவாரம் ஆர்ப்பாட்டம் பள்ளி பிள்ளைகளின் கொண்டாட்டம் உங்கள் விஐடி பண்பலை 90.8 பள்ளிக்கூடம் வேலூர் நகரின் பள்ளிகளில் இருந்து மாணவர்களின் பல்சுவை நிகழ்ச்சி. எந்த ஒரு செயலும் காரண காரியமின்றி நடக்காது. ஒவ்வொரு அறிவியல் செயலுக்கு பின் ஒரு காரணம் உண்டு. அந்த காரணங்களை நாம் அறிந்தோமானால் அதிசயங்கள் பெருகுமென்றோ. அத்தகைய அதிசயங்களை விளக்க வரும் நம் மாணவர்களை வரவேற்போமா? பங்கு பெறும் மாணவர்கள் சக்திவேல், ஆசிபா, சுதர்சன், சாரா, காவ்யா, சதீஷ். இன்னைக்கு உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்க போறேன். மலை தன் நிறத்தை மாற்றிக்கொள்வதை கேள்விப்பட்டிருக்காயா? மலையா பச்சோந்தி தான் தன் நிறத்தை மாற்றிக்கொள்ளும். மலை கூடவா நிறத்தை மாற்றிக்கொள்ளும்? வட ஆஸ்திரேலியாவில் உள்ள ஐயர் ராக் என்ற ஒரு மலை தன்னுடைய நிறத்தை மாற்றும் தன்மை உடையது. இயற்கையிலேயே அந்த மலை சிவந்த மணல் பாறைகளால் ஆனது. சூரியன் உதயமானவுடன் சூரிய கதிர்கள் பாறை மீது பட்டவுடன் சிவந்த நெருப்பு பிழம்புகளாக மாறி ஊதாவும் ஆய்ந்த சிவப்பும் சேர்ந்த சுவாலைகளாக வெளிப்படும். இது என்ன மாயாஜல மலையா? அதற்கு என்ன காரணம் சார்? இதற்கு காரணம் இந்த மலையின் அமைப்பும் இந்த நிற மாறுகளுக்கும் காரணம். சூரிய கதிர்கள் அதன் மீது விழும் கோணமும் மற்றும் காலநிலையுமே காரணம். காவியா, ஏன் சட்டை எல்லாம் இங்கா இருக்கு? இன்னைக்கு ஏப்ரல் 1 இல்ல, முட்டாள் தினத்தை மற்றவர்களை ஏமாத்தி ஜாலியா கொண்டாடணும். அந்த அதனால்தான் சார் சட்டையெல்லாம் இங்கா இருக்கு. நீங்க செய்யறதுதான் முட்டாள்தனம். உண்மையாகவே ஏப்ரல் 1ஆம் தேதியே முட்டாள் தினமாக ஏன் நாம் அனுசரிக்கிறோம் என்பதை நீங்கள் தெரிந்தே ஆகணும். 1564ஆம் ஆண்டிற்கு முன்பு வரையில் ஐரோப்பா முழுவதும் ஏப்ரல் 1ஆம் தேதியை தான் நியூயராக கொண்டாடி பரிசுகளை பகிர்ந்து கொண்டனர். ஆனால் 1564இல் பிரெஞ்சு அரசரான 10ஆம் சார்லஸ் என்பவர் ஜனவரி 1ஆம் தேதியை தான் புத்தாண்டாக மாற்றி ஒரு புதிய நாள்காட்டியாய் அமுலுக்கு கொண்டு வந்தார். பலரும் இதை கடைபிடித்த நிலையில் ஒரு சிலர் மற்றும் ஏப்ரல் 1ஆம் தேதியே புத்தாண்டாக கொண்டாடினர். இந்நிலையில் இவர் கொண்டாடிய இந்த தினத்தை முட்டாள்கள் தினமாக மற்றவர்கள் கூறியதால் ஏப்ரல் 1 முட்டாள் தினமானது. சார், சாராக மட்டும் எப்படி முடி நீளமா அழகா வளருது? எனக்கு ஏன் சார் முடியே வளர மாட்டேங்குது? நம் எல்லோருக்கும் ஒரே மாதிரி தான் முடி வளரும். நம் மண்டை ஓட்டிற்குள் கண்ணுக்கு தெரியாத வேர்பகுதி ஒன்று உள்ளது. அந்த வேர்பகுதி சிறிய சாக்கு போன்ற பாலிக்குள் என்ற அமைப்பு தோலின் அடியில் உள்ளது. அந்த பாலிக்குள் பாப்பிலா என்ற பகுதி உள்ளது. அதிலிருந்து தான் முடி வேகமாக வளர்கிறது. ஒவ்வொரு முடி வளர்வதற்கும் தேவையான புதிய செல்களை வேர் உருவாக்குகிறது. புதிய செல் உருவானவுடன் அது பழைய செல்லை தள்ளிவிட்டு வளர்க்கிறது. பழைய செல் பாதியில் இருந்து வீழ்ந்து விடுகிறது. இப்படிதான் அனைவருக்கும் முடி வளர்கிறது. உனக்கு கூட முடி நல்லா வளரும். உனக்கு தெரியுமா, இறந்த பிறகு கூட அனைவருக்கும் முடி வளரும். தலையில் உள்ள ஏற்கனவே உருவாக்கப்பட்ட செல்கள் வேலை செய்யும் வரை முடி வளர்ந்து கொண்டே இருக்கும். அதற்கு தேவையான ஊட்டச்சத்து இருக்கும் வரை வளரும். வாங்க எல்லாரும் சாப்பிடலாம். சுதர்சன், இன்றைக்கு என்ன லஞ்ச்? நீ சிக்கன் ரைஸ். காலையில் நீ மட்டும் எப்படி ஸ்கூலுக்கு சீக்கிரமாக வர? எங்கள் அம்மா வேலைக்கு போகிறதால நைட்டே சாப்பாடு செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சிடுறாங்க. அதனால நான் ஸ்கூலுக்கு சீக்கிரமாக வரேன். ஃப்ரிட்ஜில் வச்சா மட்டும் சாப்பாடு கெட்டு போகாதா? நான் கூட எங்கள் அம்மாவை கேட்டேன். அதுக்கு அவங்க சொன்னாங்க, உலர்ந்த வெப்பநிலையில் உணவில் உள்ள பாக்டீரியாக்கள் வேகமாக அதிகரித்து உணவுப் பொருளை கெட வைக்குமாம். ஆனால் குறைவான வெப்பநிலையில் பாக்டீரியாக்களின் பெருக்கம் நிறுத்தப்பட்டு உணவு ஃப்ரிட்ஜில் கெடாமல் இருக்குமாம். ஆனால் ஒரு சில விட்டமின் மட்டும் அழிந்து விடுமாம். ஆனாலும் எங்கள் அம்மா சாப்பாடை ஃப்ரிட்ஜில் வச்சு தான் தருவாங்க. அப்படியா?
சாரா எனக்கு தூக்கமா வருதுப்பா. சாப்பிட்டல அத்தான் தூக்கம் வருது. சாப்பிட்டா தூக்கம் வருமா? எனக்கு கூட சாப்பிட்டவுடன் தூக்கமா வருது. ஆனா அது எப்படின்னு தெரியல. வா சார் கிட்ட போய் கேட்கலாம். சார், சாப்பிட்ட உடனே தூக்கமா வருது சார், ஏன் சார்? குட் கொஸ்டின். சாதாரணமா மனித உடலில் 5 லிட்டர் ரத்தம் சுழற்சியில் உள்ளது. அதில் இதயத்திலிருந்து 28% கல்லீரலுக்கும், 24% சிறுநீரகத்துக்கும், 15% தசைகளுக்கும், 14% மூளைக்கும், இதுல 19% மற்ற பகுதிகளுக்கும் செல்லுது. இது ஒவ்வொருடைய உடலின் தன்மையை பொறுத்தது. நம்ம சாப்பிட்டவுடன் உணவு வயிற்று பகுதியை செரிக்க ஆரம்பிக்கிறது. அந்த செரித்தலுக்கு அதிகமான ரத்தம் எடுத்துக்கொள்ளப்படுவதால் மூளைக்கு செல்ல வேண்டிய ரத்தத்தின் அளவு குறைகிறது. இதனால் மூளையில் ஆக்சிஜன் அளவு குறைந்து மூளையை சோர்வடைய செய்வதால் தூக்கம் வருகிறது. அப்படியா சார்? ஆமா ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம சுற்றி இருக்கிற எல்லா நிகழ்விலுமே ஒரு அறிவியல் உண்மை இருக்கிறது. அதனால் மாணவர்களாகிய நீங்கள் ஏன், எதற்கு என்று கேள்வி கேட்டு ஆராய்ந்து அனைத்தும் அறிந்து கொள்வராகவே எப்பொழுதும் இருக்கணும். நேயர்கள் இதுவரை கேட்டது உங்கள் விஐடி பண்பலை 90.8 பள்ளிக்கூடம் வேலூர் நகரின் பள்ளிகளில் இருந்து மாணவர்களின் பல்சுவை நிகழ்ச்சி. மழலைகளின் மொழிகளோடும் மாணவர்களின் திறன்களோடும் வாராவாரம் ஆர்ப்பாட்டம், பள்ளி பிள்ளைகளின் கொண்டாட்டம். உங்கள் விஐடி பண்பலை 90.8 பள்ளிக்கூடம் வேலூர் நகரின் பள்ளிகளில் இருந்து மாணவர்களின் பல்சுவை நிகழ்ச்சி. சிந்திக்க தெரிந்தவனே சிறந்த மனிதன். நம் சிந்தனை மனதில் சிறகடித்து பறக்கவிட்டு விடைக்காண முயன்றால் விடையில்லா கேள்வியும் உண்டோ? புதிர்கள் என்றாலே நமக்கு புல்லரிக்கும். அத்தகைய புல்லரிப்பை ஏற்படுத்துபவர்கள் 2ஆம் வகுப்பு மாணவ மணிகள் தீக்ஷனா, ஸ்வேதா, சுஜி, சிந்துஜா, முகேஸ்வரன். வினாடி வினா விளக்கத்துடன். தமிழின் மிக பழமையான நூல் எது? தொல்காப்பியம். தொல்காப்பியத்தை பற்றி சில தகவல். தொல்காப்பியத்தை எழுதியவர் தொல்காப்பியர். இவர் கிமு 865ஆம் ஆண்டு மே திங்கள் 1ஆம் நாள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பிறந்தவர். உலகில் எழுதப்பட்ட இலக்கணத்தில் மிகவும் பழமையானது. தற்சமயம் நாம் பயன்படுத்தும் ஆங்கில இலக்கணத்தில் இடம்பெற்றுள்ள அனைத்து சொற்களுக்கும் விளக்கம் உள்ள நூல். 19ஆம் நூற்றாண்டில் ராபர்ட் கால்ட்வெல் தொல்காப்பியத்தை மையமாக வைத்த ஆங்கில இலக்கணத்தை எழுதினார். ஏடிஎம் என்றால் என்ன? ஆட்டோமேட்டிக் டெல்லர் மிஷின். ஏடிஎம் பற்றிய சில தகவல்கள். ஜப்பான், ஸ்வீடன், கனடா, அமெரிக்கா ஆகிய நாடுகளின் கூட்டு முயற்சியால் முதலாக 1961ஆம் ஆண்டு நியூயார்க் நகரத்தில் சிட்டி வங்கியில் நிறுவப்பட்டது. தென்கிழக்கு ஆசியாவில் மிக பெரிய மருத்துவமனை எது? சிஎம்சி கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜ். 1900ஆம் ஆண்டு அமெரிக்க மிஷனரியால் ஐடர் என்பவரால் ஆரம்பிக்கப்பட்டது. 100 மருத்துவ பிரிவுகள் அடங்கிய 2800 படுக்கை வசதி கொண்ட இம்மருத்துவமனையில் ஏறத்தாழ 10,000 ஊழியர்கள் பணிபுரிகின்றனர். 21 லட்சம் பேர் பயனடைகின்றனர். உலகின் மிக பெரிய ஆறு எது? அமேசான். அமேசான் பற்றிய சில தகவல்கள். பிரேசில், கொலம்பியா, பெரு ஆகிய 3 நாடுகளின் வழியாக தென் அமெரிக்காவில் பாயும் நதி அமேசான். இது 1.62 முதல் 10 கிலோமீட்டர் வரை அகலமும் 6992 கிலோமீட்டர் நீளம் கொண்டது. மிகப்பெரிய சதுப்பு நிலங்களையும் காடுகளையும் எண்ணென்ற அரிய மூலிகை கொண்டது. அற்புத ஆறு அமேசான். அண்மையில் செவ்வாய் கிரகத்துக்கு அனுப்பப்பட்ட செயற்கைக்கோள் எது? மங்கள்யான். மங்கள்யான் பற்றிய சில தகவல்கள். ISRO ஸ்ரீஹரிகோட்டாவில் இருந்து PSLV C-45 என்ற விண்கலத்தில் மயில்சாமி அண்ணாதுரை தலைமையில் செவ்வாய் கிரகத்திற்கு ஏவப்பட்ட 850 கிலோகிராம் எடை கொண்ட மங்கள்யான் அக்டோபர் 2, 2013 முதல் செவ்வாய் கிரகத்தை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறது. இது தொலைத்தொடர்பு, இயற்கை வளம், நில அமைப்பு ஆகியவற்றை அறிய அனுப்பப்பட்ட மங்கள்யான் இன்னும் சில நாட்களில் செவ்வாய் கிரகத்தை அடைய உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது.
இந்தியாவின் மிக பழமையான முதல் நவீன நூலகம் எது? கன்னிமாரா நூல் நிலையம். கன்னிமாரா நூல் நிலையம் பற்றி சில தகவல்கள். ஆசியாவில் மிகப்பெரிய நூல் நிலையங்களுள் ஒன்றான கன்னிமாரா 1896 ஆண்டு டிசம்பர் 5ஆம் நாள் ஜீன் மீட்கல் என்பவரால் சென்னை எழும்பூரில் ஆரம்பிக்கப்பட்டது. ஏறத்தாழ 6 லட்சம் புத்தகங்கள் கொண்டது. இந்தியாவில் வெளியாகும் அனைத்து நூல்களின் நகல் ஒன்று இந்நூலகத்திற்கு அனுப்பப்படுகிறது என்பது இதன் சிறப்பு. காமன்வெல்த் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்ற பளுதூக்கும் வீரர் சதீஷ்குமார் எந்த ஊரை சேர்ந்தவர்? வேலூர் சத்வாச்சரே. காமன்வெல்த் போட்டி பற்றிய சில தகவல்கள். இங்கிலாந்தின் காலனி ஆதிக்க நாடுகள் ஒன்றிணைந்து ஆரம்பிக்கப்பட்டது. விளையாட்டு போட்டி தற்போது 71 நாடுகள் இடம்பெற்றுள்ளது. முதல் காமன்வெல்த் போட்டி 1930 ஆண்டு நடத்தப்பட்டது. 2014 ஆண்டு ஸ்காட்லாந்தில் நடைபெற்ற போட்டியில் இதில் இந்தியாவிற்கு 64 பதக்கங்கள் கிடைத்தது. உலக நீர் நாள் என்று அனுசரிக்கப்படுகிறது? மார்ச் 22. நீர் நாள் பற்றிய சில தகவல்கள். உலகில் 3 பங்கு நீரால் சூழப்பட்டு இருந்தாலும் மக்கள் பயன்படுத்தும் நீரின் அளவு 1%. எனவே நீரின் இன்றியமையாமையை உணர்த்த அனைத்து ஐக்கிய நாடுகளின் உறுப்பினர்கள் ஒருமனதாக மார்ச் 22ஆம் தேதியை உலக நீர் நாளாக சிறப்பிக்கிறோம். நேயர்கள் இதுவரை கேட்டது உங்கள் விஐடி பண்பலை 90.8 பள்ளிக்கூடம் வேலூர் நகரின் பள்ளிகளில் இருந்து மாணவர்களின் பல்சுவை நிகழ்ச்சி. பசுமை பாசற எங்களின் கல்லூரிதான், கோட்டை நகரத்தையே தூக்கி நிற்கும் கல்லூரிதான். ஊர கொஞ்சம் யோசி, வாழ்வில் வண்ணம் பூசி வந்தனோ சொல்லு எங்கள் எஃப்எம்முக்கு தான். பசுமை பாசற எங்களின் கல்லூரிதான், கோட்டை நகரத்தையே தூக்கி நிற்கும் கல்லூரிதான். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பள்ளிக்கூடம் உங்கள் விஐடி பண்பலை 90.8 வேலூர் நகரின் பள்ளிகளில் இருந்து மாணவர்களின் பல்சுவை நிகழ்ச்சி. மழலைகளின் மொழிகளோடும் மாணவர்களின் திறன்களோடும் வாராவாரம் ஆர்ப்பாட்டம், பள்ளி பிள்ளைகளின் கொண்டாட்டம். உங்கள் விஐடி பண்பலை 90.8 பள்ளிக்கூடம் வேலூர் நகரின் பள்ளிகளில் இருந்து மாணவர்களின் பல்சுவை நிகழ்ச்சி. பெற்ற தாயும் பிறந்த பொன்னாடும் நற்றவ வானின்னம் நனி சிறந்தனவே என்ற குரலுக்கேற்ப பெற்ற தாயை போன்ற நம் நாட்டில் விஷ ஜந்துக்களாய் நுழைந்துவிட்ட வெள்ளையரை எதிர்த்து முதல் முழக்கம் செய்தவர் வீரபாண்டிய கட்டபொம்மன். தூக்கு மேடையும் எனக்கு பஞ்சிமத்தை என பாச கயிற்றுக்கு முத்தமிட்டு தன் மாசற்ற உடலை மண்ணில் சாய்த்த வீரமைந்தனவர். அந்நியருக்கு அடிபணிந்து கப்பம் கட்டாமல் வீறு கொண்டு எதிர்த்து வெள்ளையரை கதிகலங்க செய்த காட்சியை தம் கைதேர்ந்த நடிப்பால் நடிக்க வருபவர்கள் அக்பர் பாஷா, ராஜேஸ்வரி, சல்மான். வீரபாண்டிய கட்டபொம்மனின் வீர வரலாற்றில் சில துளிகள். பாஞ்சாலக்குறிச்சியில் இருந்து வீரபாண்டிய கட்டபொம்மன் படை வீரர்கள் தனது சேனாதிபதியுடன் WC ஜாக்சன் துறையை சந்திக்க கிளம்பி வருகிறார். பின் 23 நாட்களுக்கு பிறகு ராமநாதபுரம் வந்து சேர்கிறார். அப்போது கோபால் ஐயர் என்பவர் ஜாக்சன் துறையின் தூதுவராக வந்து வீரபாண்டிய கட்டபொம்மனை தனியே வந்து ஜாக்சன் துறையை பேட்டி காணுமாறு கூறுகிறார். வீரத்தின் சின்னமான வீரபாண்டிய கட்டபொம்மன் தனியே 2 புரட்சியோடு செல்கிறார். அங்கு நடைபெறும் உரையாடல் காட்சி மற்றும் வீரவசனத்தை இப்போது காணலாம். அப்படியா? எல்லாவற்றுமா பார்த்துங்கள். சிப்பா எல்லோருமா என்று கொள்ளுங்கள். யாரும் கூட கொடுக்காதீர்கள். நீதான் வீரபாண்டிய கட்டபொம்மனா? நீர்தான் ஜாக்சன் துரை என்பவரோ? ஏஜ் வெகு தூரம் வந்துச்சு. நட்பு விரும்பி அழைத்ததாக அறிகிறேன். அதையே விரும்பி நானும் வந்துள்ளேன். நட்பு வேண்டும், ஆனால் அதை கேட்ட நடத்தையில் ஊனிடம். கற்றுக் கொடுக்கும் இனம் தமிழ் நாம். அதை நீர் கற்றுக் கொடுக்க முயற்சிப்பது அறிவீனம். நவாப்புடன் நாட்டு உரிமையை பெற்றது நாங்கள். நீ ஏன் அதை பேச்சு காண வாழவில்லை?
பேட்டி கொடுப்பவர் நாங்கள், இல்லாவிட்டால் நீ நுழைந்திருக்க முடியாது இந்நாட்டில். ஈழ்மாப்பு ஒழியவில்லை உனக்கு, எல்லாம் உடன் பிறந்தவை ஒழியாது. உன் மீது கூச்சம் சுமத்துகிறேன். என்னவென்று? எரிச்சுரைச்சால் கணக்கில் அடங்காது. எண்ணிக்கை தெரியாத குற்றம். எனக்கா எண்ணிக்கை தெரியவில்லை? அகம் பிடித்தவனே, சொல்கிறேன் கேள். உன் நிலத்தில் விளையும் விளைச்சலுக்கு கிஸ்தி கொடுக்கவில்லை. எங்கள் பேரரசுக்கு கீழரசாய் திரைப்பணம் செலுத்தவில்லை. வெகு காலமாக வழிப்பணம் வந்து சேரவில்லை. பாக்கிக்கான வட்டியும் செலுத்தவில்லை. கிஸ்தி, திரை, வரி, வட்டி. யாரை கேட்கிறாய் வரி? எதற்கு கேட்கிறாய் திரை? வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது. உனக்கு ஏன் கட்ட வேண்டும் வரி? எங்களோடு வயலுக்கு வந்தாயா? நாற்று நட்டாயா? களை பறித்தாயா? ஏற்றமிரைத்தாயா? நீர் பாய்ச்சி நெடுவயல் நிறைய கண்டாயா? கயனிவாய் உழவனுக்கு கஞ்சி கலையும் சுமந்தாயா? அல்லது கொஞ்சி விளையாடும் எம்குல பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து பணி புரிந்தாயா? மாமனா மச்சானா? மானங்கெட்டவனே, யாரை கேட்கிறாய் வரி? எதற்கு கேட்கிறாய் திரை? போரடித்து நெற்குவிக்கும் மேலை நாட்டு பரங்கியரை மறவர் கூட்டமும் உடல்களை போரடித்து தலைகளை நெற்கதிர்களாய் குவித்துவிடும் ஜாக்கிரதை. அதிகார மூச்சிலேற்று உன்னை கையோடு அழைச்சு வர ஆள் அனுப்பினேனே. அப்படியா? பலே, என்னை அழைத்து வரும் நோக்கத்தோடு எவனும் தலை காட்டியதில்லை அந்த பக்கம். நீ அனுப்பியால் மிகவும் புத்திசாலி. எங்கள் பெருமை தெரிந்தவன் அவன். இது போன்ற கடிதம் எழுதியது இல்லை. இதுவரை எவனுக்கும் துணிவு பிறந்தது இல்லை. கடிதம் எழுதிவிட்டதா என் முன்னே கூறிய உன்னை இனியும் விட்டு வைப்பது என் குற்றம். துடிக்கிறது மீசை. அதை அடக்கு அடக்கு என நட்பு நாடி வந்த உறவு முறை தடிக்கிறது. என்ன? மீசையை முழுக்குகிறாயா? அது ஆபத்துக்கு அழுகுழி. உன்னை சீரை பிடிக்க ஊச்சரை விடுகிறேன். என்ன? வர சொல் பார்க்கலாம். மானம் மைந்து விடவில்லையடா மரத்தமிழனுக்கு. என் மடியிலே கை வைத்த உன் தலை தரையிலே உருண்டு போகட்டும். சோல்ஜர்ஸ் கேட்ச் ஹிம். வீர கட்டபொம்மனை கைது செய்த பின் தூக்கிலிட உத்தரவிடுகிறார் ஜாக்சன் துரை. அப்போது கட்டபொம்மன் உதித்த சில வரிகள். நீலவானிலே செந்நிற பிழம்பு சுட்டெரிக்கும் செஞ்சுடர். அதுதான் நெற்றியிலே நீட்ட இந்த வட்டமான இரத்த நிறை பொட்டு. பரமனுக்கு முக்கன், அது தேவையில்லை இந்த வீரனுக்கு. தூக்கு மேடை எனக்கு பஞ்சு மெத்தை. பூமியும் வானமும் உள்ளவரை வீரபாண்டிய கட்டபொம்மனின் புகழ் மணக்கும். நேயர்கள் இதுவரை கேட்டது உங்கள் விஐடி பண்பலை 90.8 பள்ளிக்கூடம் வேலூர் நகரின் பள்ளிகளில் இருந்து மாணவர்களின் பல்சுவை நிகழ்ச்சி. மழலைகளின் மொழிகளோடும் மாணவர்களின் திறன்களோடும் வாராவாரம் ஆர்ப்பாட்டம். பள்ளி பிள்ளைகளின் கொண்டாட்டம். உங்கள் விஐடி பண்பலை 90.8 பள்ளிக்கூடம் வேலூர் நகரின் பள்ளிகளில் இருந்து மாணவர்களின் பல்சுவை நிகழ்ச்சி. பூவுக்குள் ஒளிந்திருக்கும் பனிக்கூட்டம் அதிசயம். வண்ணத்து பூச்சி உடம்பில் ஓவியங்கள் அதிசயம். துளை செய்யும் காற்று நல் இசையான அதிசயம். குருநாதன் இல்லாத குயில் பாட்டு அதிசயம். அதிசயமே அசந்து போகும் நம் உடம்பு ஓர் அதிசயம் என நம் உடம்பில் நடக்கும் அதிசயங்களை பற்றி கூற வருபவர் எஸ். சஞ்சய். ஒரு நாளில் அதிசயங்கள். ஒரு நாளில் இதயம் 1,03,680 தடவைகள் துடிக்கின்றது. ஒரு நாளில் இரத்தம் 16,80,000 மைல்கள் ஓடுகிறது. ஒரு நாளில் சுவாசம் 22,040 தடவைகள் நிகழ்கின்றன. ஒரு நாளில் 483 கனஅடி காற்றை உட்கொள்கிறோம். ஒரு நாளில் 7 முதல் 8 ராத்தல் கழிவு ஏற்படுகிறது. ஒரு ராத்தல் என்பது 16 அவுன்ஸ். ஒரு நாளில் 143 பைண்ட் வேர்வை வெளிவருகிறது. ஒரு நாளில் 3 முதல் 25 ராத்தல் உணவு சாப்பிடுகிறோம். ஒரு நாளில் 29 ராத்தல் திரவ பதார்த்தம் அருந்துகிறோம். ஒரு நாளில் உறக்கத்தில் 15 முதல் 30 தடவை வரை புரளுகிறோம். ஒரு நாளில் 48,000 வார்த்தைகள் பேசுகிறோம். ஒரு நாளில் 750 பெரிய தசை நார்களை இயக்குகிறோம். ஒரு நாளில் 0.0046 அங்குலம் நீளம் நகம் வளர்கிறது. ஒரு நாளில் 0.01714 அங்குலம் தலைமுடி வளர்கிறது. ஒரு நாளில்
70 லட்சம் மூளை அணுக்கள் வேலை செய்கின்றன. நன்றி. நேயர்கள் இதுவரை கேட்டது உங்கள் விஐடி பண்பலை 90.8 பள்ளிக்கூடம் வேலூர் நகரின் பள்ளிகளில் இருந்து மாணவர்களின் பல்சுவை நிகழ்ச்சி. மழலைகளின் மொழிகளோடும் மாணவர்களின் திறன்களோடும் வாராவாரம் ஆர்ப்பாட்டம் பள்ளி பிள்ளைகளின் கொண்டாட்டம். உங்கள் விஐடி பண்பலை 90.8 பள்ளிக்கூடம் வேலூர் நகரின் பள்ளிகளில் இருந்து மாணவர்களின் பல்சுவை நிகழ்ச்சி. கற்போரின் குற்றங்களை நீக்கி அறம் பொருள் இன்பங்களை அடைவதற்கான வழிமுறைகளை அறவுரைகளாக முதுமொழி காஞ்சியின் மூலம் கூற வருபவர்கள் ஐஸ்வர்யா, ஸ்னேகா, ஷமியாபானு. முதுமொழி காஞ்சி சிறந்த 10. 1. ஆட்களின் உலகத்து மக்கட்கெல்லாம் மோதலில் சிறந்தன்று ஒழுக்கமுடைமை. விளக்கம்: கடல் சூழ்ந்த இவ்வுலக மக்கள் அனைவருக்கும் கற்றலை விட ஒழுக்கமுடைமையே சிறந்தது. 2. காதலில் சிறந்தன்று கண்ணெஞ்சப்படுதல். பிறர்க்கு அன்பு காட்டுவதிலும் செயல்களால் அவர் போற்றும்படி நடத்தலே மேலானது. 3. மேதையில் சிறந்தன்று கற்றது மறவாமை. அறிவு நுட்பதினும் கற்ற பொருளை மறவாமை மேன்மையானது. 4. வன்மையில் சிறந்தன்று வாய்மை உடைமை. வளமான வாழ்க்கை காட்டிலும் வாய்மை உடையவராக வாழ்வது உயர்ந்தது. 5. இளமையில் சிறந்தன்று மைப்பினி இன்மை. 6. நலனுடைமை நாணுச் சிறந்தொன்று. அழகுடையவராக இருப்பதினும் நாணமுடையவராக இருப்பதே மேலானது. 7. குலனுடைமையுன் கற்பு சிறந்தன்று. குல பெருமையை விட ஒழுக்கமுடைமையே சிறந்தது. 8. கற்றலின் கற்றாரை வைபடுதல் சிறந்தொன்று. சிறந்த நூல்களை கற்றலை விடவும் கற்றிந்த பெரியாரை பின்பற்றி ஒழுகுதல் சிறப்பானது. 9. செற்றாரை செறுத்தலில் தச்சைக்கை சிறந்தன்று. பகைவரை தண்டிப்பதனை விட அவருக்கு நன்மை செய்தல் சிறந்தது. 10. முன்பெருகளின் சிறுகாமை சிறந்தொன்று. முற்காலத்துக்கு பெருகிய செல்வத்தை பின்னர் குறைவுபடாமல் காத்தலே சிறந்தது. சிறந்த 10. நன்றி. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பள்ளிக்கூடம் உங்கள் விஐடி பண்பலை 90.8 வேலூர் நகரின் பள்ளிகளில் இருந்து மாணவர்களின் பல்சுவை நிகழ்ச்சி. உங்கள் விஐடி பண்பலை 90.8 வழங்கும் கருத்துக்களம். மக்கள் கருத்துக்கள் அரங்கேறும் ஒளித்தளம். உங்கள் குரல்களில் ஒருங்கிணையும் கருத்துக்களம். விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலியில். வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. இந்த நிகழ்ச்சி கருத்துக்களம் நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம டெசிஷன் மேக்கிங், முடிவெடுக்கும் திறனை பற்றி ஒரு சில கேள்விகளை தான் மக்கள்கிட்ட கேட்க போகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கங்க, உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க. வணக்கம், என் பேர் பவானி. கருத்துக்களம் நிகழ்ச்சியில் முடிவெடுக்கும் திறனை பற்றி தான் ஒரு சில கேள்விகள் நான் உங்ககிட்ட கேட்க போகிறேன். நீங்கள் உங்களுடைய முக்கியமான முடிவுகளை எப்படி எடுப்பீங்க? யோசித்து பொறுமையாக எடுப்பேங்க. எதுலேயும் அவசரப்பட மாட்டேன், யோசித்து எடுப்பேன். முடிவெடுக்கும் போது இந்த ஒரு சில விஷயங்கள்லாம் மனசில் வச்சுக்கணுன்ற மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க. நீங்கள் எதெல்லாம் உங்களுடைய மனசில் வச்சுப்பீங்க? சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா, நான் முடிவெடுக்கும் போது கொஞ்சம் ஒரு அமைதியான ஒரு இடத்துல இருந்து முடிவெடுப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் உங்களுடைய முடிவெடுக்கும் போது எதெல்லாம் உங்களுடைய மனசில் வச்சுப்பீங்க? இதெல்லாம் நம்ம மனசில் வச்சு தான் நம்ம முடிவெடுக்கணும் அப்படின்ற மாதிரி. அதாவது நான் முடிவு எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா, இந்த முடிவு எனக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாதுன்னு ஃபஸ்ட்டு யோசிப்பேன். அதுக்கப்புறம் இந்த முடிவுனால மற்றவங்களுக்கும் எந்த பாதிப்பும் வரக்கூடாதுன்னு யோசிப்பேன். இதுதான் நான் மனசில் வச்சுக்கிட்டு முடிவெடுக்கிற விஷயமா இருக்கும். அடுத்த முடிவில் பின்வாங்கணும் அப்படின்னு சில நேரத்தில் கூட நம்ம நினைப்போம். சில பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக பின்வாங்கிடுவாங்க இந்த முடிவில் ஒரு சில பேர் எவ்வளோ கொஞ்சம் போராடிட்டு அதுக்கப்புறம் தான் பின்வாங்குவாங்க. நீங்கள் எப்படி உடனே சரி நம்ம பின்வாங்கிடணும் அப்படின்ற மாதிரி நினைப்பீங்களா, இல்லை கொஞ்சம் போராடுவீங்களா? அதாவது நம்ம எடுக்கிற விஷயம் நம்மளுக்கு வேணும் அப்படின்னு நான் முடிவெடுக்கிற விஷயம் நம்மளுக்கு வேணும், நம்ம பண்ணியே ஆகணும், இது நம்மளோட விஷயம் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா வெயிட் பண்ணி தான் பார்ப்பேன். முடியலன்னா அப்படி ரொம்ப கஷ்டப்பட்டு முடியல அப்படின்ற பட்சத்தில் தான் சரி ஓகே அப்படின்ற மாதிரி, இது யாருக்காவது பிரச்சனை இருக்குன்னா விட்டுருவேன்.
மற்றபடி போராடி அதை அடையணும்னு தான் பார்ப்பேன். என்னதான் நம்ம முடிவு வந்து ரொம்ப யோசிச்சு எடுத்தா கூட ஒரு சில பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா யார்கிட்டயாவது கேட்பாங்க, நான் எடுத்திருக்கிற முடிவு வந்து சரிதானா அப்படின்ட்டு. நீங்க உங்களுடைய முடிவை யார்கிட்ட கேட்பீங்க? என்னோட அம்மா கிட்ட தான் கேட்பேன். ஏன்னா வந்து நம்மளோட வயசுலேயும் மூத்தவங்க, அதனால வந்து டிசிஷன் எல்லாருமே எடுக்கலாம். பட் ஆனால் கரெக்டான சொல்யூஷன் யார்கிட்ட கிடைக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ அவங்கக்கிட்ட தான் நம்ம வந்து இதுக்கான தீர்வு கிடைக்கும் அப்படின்னு நினச்சி நம்ம கேட்குறோம். ஸோ அந்த வகையில் நான் எங்கள் அம்மா கிட்ட தான் இதை பற்றி நான் கேட்பேன். ஏன்னா அவங்க வந்து கரெக்டான டிசிஷன் எனக்கு கொடுப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ அதனால் எங்கள் அம்மா கிட்ட தான் கேட்பேன். ரொம்பவே நல்லா சொன்னீங்க. மக்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? முடிவு எடுக்கிற ஒரு விஷயத்தில் வந்து இதெல்லாம் யோசித்து பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி நீங்கள் என்ன சொல்கிறீங்க மக்களுக்கு? முடிவு எடுக்கிற விஷயத்தில் வந்து அதாவது அவசரப்படாதீங்க, பொறுமையாக இருந்து முடிவெடுங்க. அதே மாதிரி அந்த முடிவில் வந்து ஸ்டப்பனாக இருக்கணும், அதாவது நின்று போராடணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யாருக்கும் அந்த முடிவினால் எந்த பாதிப்பும் வரக்கூடாது, நம்மளுக்கும் எந்த பாதிப்பு வராமல் பார்த்துக்கணும். இதுதான் நான் மக்களுக்கு சொல்கிற விரும்புகிற கருத்து. ரொம்பவே நல்லா சொன்னீங்க. விஐடி கம்யூனிட்டி ரேடியோ சார்பாக நான் உங்ககிட்ட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. கருத்துக்களம் நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம டெசிஷன் மேக்கிங், முடிவெடுக்கும் திறன் பற்றி தான் வந்து நம்ம மக்கள்கிட்ட வந்து கருத்துக்களை கேட்டுட்ருக்குறோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கூட ஒருத்தர் இருக்கிறாரு. வணக்கம் சார், உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க. என் பேர் பரணிதரன், காட்பாடி திருநகரில் இருக்கு. இன்னைக்கு வந்து நம்ம கருத்துக்களம் நிகழ்ச்சியில் முடிவெடுக்கும் திறனை பற்றி தான் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். நீங்கள் உங்களுடைய முக்கியமான ஒரு சில முடிவுகளை எதை வச்சு எடுப்பீங்க? மெயின் வந்து சூழல், அதுக்கப்புறம் அந்த முடிவுகளோட விளைவுகள் எப்படி வரும்ன்ட்டு அதை பேஸ் பண்ணி தான் அதை டெசிஷன் வந்து கரெக்டாக இல்லையான்னு. முடிவெடுக்கும் போது இந்த விஷயங்கள்லாம் மனசில் வச்சுக்கணும் அப்படின்னு சில பேர் நினச்சிட்டு இருப்பாங்க. நீங்கள் எந்தெந்த விஷயங்கள்லாம் உங்களுடைய மனசில் வச்சுருப்பீங்க, இதெல்லாம் நம்ம யோசிச்சு தான் நம்ம முடிவு எடுக்கணும் அப்படின்ற மாதிரி? கண்டிப்பாக நம்ம எடுக்கிற டெசிஷன் வந்து அது பேஸ் பண்ணி என்னென்ன நடக்கும்ன்றது ஃபஸ்ட்டு தெரிஞ்சிருக்கணும். அதில் எதனா ராங் ஆயிடுச்சுன்னா அதை எப்படி ரீரைட் பண்ணுறதுன்றதை வந்து நம்மளுக்கு யோசிச்சு, அதுதான் மெயினான விஷயம். அதையும் வந்து நம்ம இது பண்ணியிருக்கணும், அதுதான் மெயின். ஸோ ஒரு டெசிஷன் எடுக்கிறோன்னா நம்மளை மட்டும் சார்ந்து இருக்கக்கூடாது, மற்றவங்களையும் அதை எப்படி பாதிக்கும்ன்றது நம்ம மெயினாக பார்க்கணும். டெசிஷன் எல்லாமே பெருசுதான்ட்டு இல்லை, சாதாரண ஒரு சின்ன விஷயம் கூட கண்டிப்பாக நம்மள மட்டும் இம்பேக்ட் பண்ணணும்னு சொல்ல முடியாது, அடுத்தவங்களையும் கண்டிப்பாக இம்பேக்ட். எடுத்த முடிவில் நீங்கள் பின்வாங்கணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா சில பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உடனே பின்வாங்கிடுவாங்க, சில பேர் கொஞ்சம் அதுக்காக போராடி பின்வாங்குவாங்க. நீங்கள் எப்படி அதில்? கண்டிப்பாக செகண்ட் டைப் தான். அவ்வளோ சீக்கிரம் ஒரு டெசிஷன் எடுத்தாச்சுன்னா மேக்ஸிமம் எவ்வளோ ஸ்டப்பனாக இருக்கணுமோ அவ்வளோ ஸ்டப்பன் தான். கண்டிப்பாக எப்படி சொல்லணும், 99% வழியும் கூட பின்னாடி வரத்துக்கு சான்ஸ் இல்லை. வேறு வழியே இல்லைன்ற நிலமை வரப்போ தான் வந்து யோசிக்க ஆரம்பிக்கணுமே தவிர அப்போ கூட விட்டுறக்கூடாது. கடைசியிலையும் அதிலே தான். என்னதான் நம்ம வந்து முடிவை யோசித்து நம்ம எடுத்தால் கூட ஒரு சில முடிவுகளை வந்து நம்ம யாருக்கிட்டே அதை கேட்டு அதுக்கப்புறம் ஒரு டெசிஷன் எடுப்போம். நீங்கள் உங்களுடைய முடிவுகளை எடுத்த பின்பு யார்கிட்டையாவது கேட்டு அதுக்கப்புறம் பண்ணணும் அப்படின்னா யாரை கேட்பீங்க? ஆக்சுவலி முடிவு எடுத்த பிறகு நான் டெசிஷன் கேட்கவே மாட்டேன். எடுக்கிறதுக்கு முன்னாடியே வேணால் அப்பா கிட்டே கேட்பேன். அப்படி கூட வந்து கேட்கறதுக்கு முன்னாடியே இதுதான் முடிவு பண்ணியாச்சுன்னா யார் என்ன சொன்னாலும் சரி அதுதான். மற்றவங்க சஜஷன் நான் கேட்கலாமே தவிர அதை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ நம்ம டிசிஷன் நம்ம இதுதான். பின் விளைவுகள் எதாக இருந்தாலும் சந்திக்கணும்னு தீர்மானிச்சாச்சுன்னா உங்கள் டிசிஷனில் நீங்கள் கரெக்டாக இருக்கணும். நல்லா சொன்னீங்க சார். இப்போ மக்களுக்கு வந்து நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? யாருக்காக இருந்தாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொல்லுவாங்கல்ல, சில நேரங்களில் வந்து இந்த விஷயத்த யோசிச்சு எடுங்க அப்படின்ற மாதிரி. அதை வந்து நீங்கள் வந்து மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? முடிவெடுக்கும் போது இதெல்லாம் மனசில் வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? மேக்ஸிமம் நான்றதை பேஸ் பண்ணி முடிவு எடுக்காதீங்க, நாமன்றதை பேஸ் பண்ணி முடிவு எடுத்திங்கனாவே முக்கால்வாசி விஷயம் முடிஞ்சிடும். இன்னொன்று வந்து முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி வந்து எவ்வளோன்னு யோசிக்கலாம், ஆனால் முடிவு எடுத்துகிட்டு இறங்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக பின்னாடி வரவே கூடாது. என்ன இது பண்ணியிருந்தாலும் அதை வந்து முடிச்சுட்டு தான் இல்லை. ரொம்பவே நல்லா சொன்னீங்க பரணிதரன். விஐடி கம்யூனிட்டி ரேடியோ சார்பாக ரொம்ப நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்ஸ், தேங்க்யூ வெரி மச். கருத்துக்களம் நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம கூட ஒருத்தர் வந்து இருக்கிறாங்க. வணக்கங்க, உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க. என் பேர் தேன்மொழி, காட்பாடியில் பில்டர்ஸில் ஒர்க் பண்ணுறேன். இன்றைக்கி நம்ம கருத்துக்களம் நிகழ்ச்சியில் முடிவெடுக்கும் திறன், டெசிஷன் மேக்கிங் பற்றி தான் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். சொல்லுங்கள் தேன்மொழி, நீங்கள் உங்களுடைய முடிவுகளை எப்படி எடுப்பீங்க? என்னோட முடிவு வந்து நான் டக்குன்னு எடுத்துருவேன். சில டைம் யோசிச்சு செய்வேன். எதுவாக இருந்தாலும் யோசிச்சு தான் நான் முடிவெடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. யோசிச்சு நீங்கள் முடிவெடுக்கும் போது சில நேரங்களில் அந்த முடிவுகள்லேருந்து நம்ம பின்வாங்குற மாதிரி இருக்கும். அப்போ வந்து நீங்கள் உடனே பின்வாங்கிடுவீங்களா, இல்லை அதுக்காக போராடி அதுக்கப்புறம் பின்வாங்குவீங்களா? அதுக்காக போராடி தான் பின்வாங்குவேன்.
இப்போ எடுத்த முடிவுகள் வந்து நம்ம என்னதான் முடிவு கரெக்டாக எடுத்தால் கூட சில பேர்கிட்ட நம்ம வந்து ஒரு சில விஷயங்கள் கேட்போம், நான் எடுத்துருக்கிற முடிவு சரிதானா அப்படின்ட்டு. அது வந்து ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை அம்மா அப்பாவாக இருக்கலாம், யாருன்னா இருக்கலாம். நீங்கள் உங்களுடைய முடிவை யார்கிட்ட கேட்பீங்க? ஃபஸ்ட்டு அம்மா கிட்ட கேட்பேன். அவங்க கிட்ட என்ன இது அப்படின்ட்டு எல்லாத்தையும் சொல்லி கேட்பேன். அவங்க இது தப்பு, இது கரெக்டு, இதை செய்ய அப்படின்னு சொன்னாங்கன்னா அது படி செய்வேன். நெக்ஸ்ட் வந்து ஃப்ரெண்டு கிட்ட, கூடவே சின்ன வயசுலேருந்து தான் ஒன்றா படித்தோம், ஒன்றா தான் இருந்தோம். அவகிட்ட கேட்பேன், இது மாதிரி இது தப்பா இது ரைட்டா அப்படின்னு சொல்லி கேட்டாக்கா அவள் சொல்லுவா, இது கரெக்டு, இது மாதிரி செய்யி, இப்படி செய்ய அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு அவள் சொல்கிற மாதிரி கேட்டுப்பேன். இவங்க 2 பேர்கிட்ட தான் கேட்பான், வேற யாருக்கிட்டையும் கேட்டதில்லை. மேக்ஸிமம் அவங்க சொல்கிறது எல்லாமே 2 பேரும் சேர்ந்து சொன்னாங்கன்னா எனக்கு கரெக்டாக தான் இருக்கும். ரொம்பவே நல்லா சொன்னீங்க. நம்ம ஒரு சில முடிவுகள் நம்ம எடுத்துருப்போம், எடுத்துட்டு அதுக்காக வந்து தொடர்ந்து போராடுவோம். சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா சரி ஓகே இதுக்கப்புறம் நம்ம ஏன் போராடணும் அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. நீங்கள் எடுத்த முடிவில் போராடுவீங்களா, இல்லை சரி ஓகே இது நம்மளுக்கு சரிப்பட்டு வராது அப்படின்ற மாதிரி விட்டுருவீங்களா? முடிஞ்ச வரையும் போராடுவேன். அதுக்கப்புறம் இது முடியாது அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் நானே சமாதானப்படுத்திக்கின்னு அமைதியாக விட்டுருவேன். நீங்கள் வந்து மக்களுக்கு வந்து என்ன சொல்ல விரும்புகிறீங்க ஒரு முடிவெடுக்கிற விஷயத்தில் வந்து? சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் அம்மா கிட்ட கேட்கலாம், அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்கலாம். முதல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டியும் அம்மா கிட்டயும், அவங்க 2 பேர்கிட்டையும் கேட்டால் அவங்க நல்ல டிசிஷன் சொல்லுவாங்க. யோசிச்சு தான் எடுக்கணும். நம்ம அப்படியே எடுக்கிறப்போ நம்மளுக்கு சில தடுமாற்றம், சில பதட்டம், தேவையில்லாமல் பிரச்சனை அது மாதிரிலாம் வரும். யோசிச்சு மற்றவங்க கன்சல்ட் பண்ணி கேட்டு எடுக்கிறது ரொம்ப முக்கியம். விஐடி கம்யூனிட்டி ரேடியோ சார்பாக ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்யூ. கருத்துக்களும் நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம டெசிஷன் மேக்கிங், முடிவெடுக்கும் திறனை பற்றி தான் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். இன்றைக்கி நம்ம கூட பேசுகிறதுக்காக வணக்கம் சார், உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க. வணக்கம், என் பேர் சதீஷ்குமார். வெள்ளூர் மாவட்டத்தில் திருப்பத்தூர்லேருந்து இங்கே மார்க்கெட்டிங் ஒர்க் பண்ணுறேன். இன்றைக்கி நம்ம கருத்துக்களும் நிகழ்ச்சியில் டெசிஷன் மேக்கிங், முக்கியமான முடிவெடுக்கும் திறனை பற்றி வந்து தான் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். நீங்கள் உங்களுடைய முக்கியமான முடிவுகளை எப்படி எடுப்பீங்க? நான் வந்து தயங்கவே மாட்டேன், முக்கியமான முடிவு உடனே எடுத்துருவேன். சப்போஸ் சமுதாயத்தில் அது வந்து ஒத்து வராத விஷயம், பல பேர்கிட்ட அதை விவாதித்து முடிவு பண்ணணுன்னா கொஞ்சம் பொறுமையாக தான் அதை பற்றி யோசித்து தான் முடிவு பண்ண முடியும். முடிவெடுக்கும்போது இந்த விஷயங்கள்லாம் மனசில் வச்சுக்கணுன்ற மாதிரி கூட சொல்லுவோம். நம்ம இதெல்லாம் சில பேர் மனசில் வச்சுருப்பாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா சில பேர் ரொம்ப பொறுமையாக யோசித்து நான் முடிவெடுக்கணும் அப்படின்ற மாதிரி எடுப்பாங்க. முடிவெடுக்கும்போது எதை நீங்கள் மனசில் வச்சுப்பீங்க? இப்போ ஒரு முடிவுன்னு இருக்கும்போது பார்த்திங்கன்னா நெகட்டிவ் இருக்கும், பாசிட்டிவ் இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் சைடு எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது, நெகட்டிவ் சைடு எவ்வளோ பெரும்பான்மை இருக்குது, இதெல்லாம் பார்த்துட்டு தான் ஒரு விஷயத்தை வந்து நம்ம முடிவு பண்ண முடியும். சமூகத்துக்கும் ஒரு சொசைட்டிக்கும் நல்ல ஒரு தீர்வாக அமையும் பட்சத்தில் அது எல்லாருமே நல்லா முடிவாக இருந்தால் அதுக்கு 100% உடனே வந்து நம்ம ரிசல்ட் சொல்ல முடியும். இப்போ அது மூலிமா சமூகத்துக்கு பல விளைவுகள் வருதுன்னா அதையும் நம்ம யோசிக்கணும். இப்போ யோசித்து நம்ம என்ன தான் முடிவு எடுத்தால் கூட நம்ம ஒரு சில பேர்கிட்ட கேட்போம், நம்ம எடுத்துருக்கிற முடிவு கரெக்டு தானா அப்படின்ட்டு. நீங்கள் யார்கிட்ட வந்து கேட்பீங்க? நான் ஃபஸ்ட்டு கண்டிப்பாக எங்கள் அப்பா கிட்ட தான் கேட்பேன். அவர் ஏன்னா வந்து என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்டு, அவர் வழியாக தான் நம்மளும் வரோம், மூதாதையர்கள் வழியாக தான் நம்மளும் வரோம். அதனால் வந்து ஒரு எப்போவுமே வந்து பெரியவங்களுடைய ஒரு சஜஷன் கண்டிப்பாக வந்து இதில் தேவை. அதே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருக்கிற நம்ம ஒர்க்கர்ஸ், அப்புறம் வந்து பொதுமக்கள், ஃப்ரெண்ட்ஷிப், இவங்ககிட்டையும் நம்ம வந்து கேட்டு இதுக்கான விளக்கங்கள் எல்லாமே கரெக்டாக அவங்களுடைய சஜஷனும் நம்ம கேட்டு சொல்கிறது வந்து 100% கரெக்டாக இருக்கும். இப்போ நான் தான் தோண்டித்தனமாக முடிவு எடுத்து நம்மளே சொல்கிறது வந்து அது ஃபெயிலியராக கூட ஆகலாம். அதனால் வந்து பெரியவங்களோட கருத்துக்களும் இதில் ரொம்ப முக்கியம். பெரியவங்களோட கருத்துக்குன்னா கொஞ்சம் பொறுமையாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும், 100% வந்து ரைட்டாகவும் இருக்கும். இப்போ நம்மலாம் யங்ஸ்டர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா காலேஜ் பசங்களாக இருக்கட்டும், ஸ்கூல் பசங்களாக இருக்கட்டும், டக்குன்னு ஒரு முடிவு எடுப்பாங்க. அது வந்து போய்ட்டு ஒரு ஃபால்ஸ் ரிப்போர்ட் தான் வரும். ஆனால் அதுலேயும் வந்து ஒரு 100% ரிசல்ட் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதில் வந்து பெரியவங்களுடைய கருத்துக்கள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, இப்போ நீங்கள் வந்து மக்களுக்கு வந்து என்ன சொல்ல விரும்புகிறீங்க? முடிவெடுக்கும் போது கொஞ்சம் இந்த விஷயங்கள்லாம் யோசித்து முடிவெடுங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு முடிவு நம்ம எடுக்கிறதுக்கு முன்னாடி அதனுடைய பின் விளைவுகள் எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து யோசித்து எடுக்கிறது வந்து 100% கரெக்டாக இருக்கும், சேஃபாக இருக்கும். பின் விளைவுகள் இல்லாமல் அதெல்லாம் யோசிக்காமல் டக்குன்னு ஒரு முடிவு எடுக்கிறது வந்து ஸ்ட்ரகிளில் போய் மாட்டுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதனால் வந்து எல்லாத்தையும் வந்து கரெக்டாக யோசித்து பக்குவமாக இது பண்ணி கடைசியில் ஃபைனலாக ஒரு டிசிஷன் எடுக்கிறது தான் நல்லது. எப்போயுமே முன் வச்ச காலை பின் வைக்கக்கூடாதுன்னா ஃபஸ்ட்டே நம்ம யோசிச்சிடணும். முன்னாடி வச்சுட்டு அப்புறமா பின் வாங்கக்கூடாது. இருக்கிற ஒரு நல்ல பழக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா எப்போயுமே முன் வச்ச காலை பின் வைக்க மாட்டாங்க. ரொம்ப நல்லா நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. விஐடி கம்யூனிட்டி ரேடியோ சார்பாக நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ.
இன்றைக்கி நம்ம கருத்துக்களம் நிகழ்ச்சியில் டெசிஷன் மேக்கிங், முடிவெடுக்கும் திறன், அதை பற்றி தான் சில கேள்விகளை நிறைய பேர்கிட்ட நம்ம கேட்டுட்ருக்குறோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம கூட பேசுகிறதுக்காக ஒருத்தர் இருக்கிறாரு. வணக்கம் சார், உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க. வணக்கம், நான் வெங்கடேசன், மில்லேனியம் பிளாஸில் வோடாஃபோன் ஸ்டோர் வச்சுருக்கேன். சார், நீங்கள் உங்களுடைய முக்கியமான முடிவுகளை எப்படி எடுப்பீங்க? முடிவு அப்படிங்கிறதே ஒரு தவறான ஒரு விஷயம். அடுத்து நம்ம ஒரு செயல் செய்ய போகிறதுக்கான ஒரு திட்டம் தான் முடிவு. ஆனால் அது ஒரு ஆரம்பம். நம்ம எடுக்கக்கூடிய முடிவு என்பது ஒரு ஆரம்பம். நல்லாவே சொன்னீங்க. எப்பயுமே ஒரு முடிவு என்பது ஒரு ஆரம்பம் அப்படின்ட்டு. முடிவு எடுக்கும்போது இதெல்லாம் மனசில் வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நீங்கள் முடிவு எடுக்கும்போது எந்தெந்த பாயிண்ட்ஸ்லாம் உங்களுடைய மனசில் வச்சுப்பீங்க? நம்ம எடுக்கக்கூடிய முடிவு முதல்ல நம்மளை எதிர்காலத்தில் எந்த வகையில் பாதிக்குமா, அடுத்தது நம்மளை சுற்றி இருப்பவர்களை பாதிக்குமா, இதை மனதில் வைத்து தான் எந்த ஒரு முடிவும் எடுக்க வேண்டும். சில பேர் எடுத்த முடிவில் பின்வாங்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேஜ் வரும். அந்த நேரத்தில் கொஞ்சம் போராடுவாங்க. அதுக்கப்புறம் கூட அந்த முடிவை கடைசியை ஏற்றுப்பாங்க. உங்களுடைய முடிவில் பின்வாங்கணும்னா உடனே பின்வாங்கல, எப்படி அதை பற்றி சொல்லுங்கள். யாருமே எடுக்கக்கூடிய எந்த ஒரு முடிவுமே சரியானதுன்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. இன்றைக்கு நம்ம எடுக்கக்கூடிய ஒரு முடிவு காலப்போக்கில் சரியில்லாததாக மாறலாம். அந்த காலகட்டத்தில் அன்றைய சூழ்நிலைக்கு தகுந்தது போல் மேலும் அந்த முடிவினை மாற்றி வேறொரு முடிவை எடுப்பது தான் நல்ல ஒரு விஷயம், புத்திசாலித்தனமாகவும் கூட. இதில் பின்வாங்குவது என்பது இல்லை. எடுக்கப்பட்ட முடிவு சரியில்லை, சரியான நோக்கத்தில் நடைபெறாத பொழுது அந்த முடிவை மாற்றுவது தவறில்லை. இதில் பின்வாங்குவது என்பது எதுவும் இல்லை. நீங்கள் உங்களுடைய முடிவை யோசித்து எடுத்தால் கூட யார்ட்டையாவது சில பேர் அவங்களுடைய முடிவுகளை கேட்பாங்க. அது ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை அம்மா அப்பாவாக இருக்கலாம், யாரும் வேணா இருக்கலாம். நீங்கள் உங்களுடைய முடிவை யார்கிட்ட கேட்பீங்க? எதனால் அவங்கக்கிட்ட கேட்பீங்க? பொதுவாகவே ஒரு முடிவை எடுக்கிறதுக்கு முன்னாடி எத்தனை பேரிட வேணாலும் கலந்து ஆலோசிக்கலாம். முடிவு எடுத்ததுக்கு பிறகு அதை ஆலோசிப்பது கூடாது. முடிவு எடுப்பதற்கு முன்பு எத்தனை பேரிட வேண்டுமானாலும் ஆலோசனை பெறலாம். ஆனால் எடுக்கக்கூடிய முடிவு நம்மளுடையதாக இருக்க வேண்டும். ஏனென்றால் நாம் எடுக்கக்கூடிய முடிவு யாரையும் பாதிக்கக்கூடாது. அந்த வகையில் எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் முடிவு நம்மளுடையது, ஆலோசனை மற்றவர்களிடம் இருக்கலாம். முடிவு எடுத்த பின் அதற்கு பிறகு ஆலோசிப்பது தவறு. மக்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? முடிவு எடுக்கும் போது இந்த விஷயத்தில் பொறுமையாக இருங்க அப்படின்ற மாதிரி. முடிவு எடுப்பதற்கு முன் தீர ஆலோசனை செய்யவும். எத்தனை பேரிட வேண்டுமானாலும் ஆலோசனை கேட்கலாம். ஆனால் எடுக்கக்கூடிய முடிவு நம்மளுடையதாக இருக்க வேண்டும். அடுத்தவர்களுடைய முடிவை நாம் ஆபதிக்க வேண்டும் என்று அவசியமில்லை. ஆனால் அடுத்தவர்களுடைய ஆலோசனைகளை நாம் ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் ஏற்காமலும் இருக்கலாம். முடிவு நம்மளுடையதாக இருக்கட்டும். கம்யூனிட்டி ரேடியோ சார்பாக நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோங்க. நன்றி, வணக்கம். கருத்துக்களம் நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம முடிவெடுக்கும் திறன், டெசிஷன் மேக்கிங், அதை பற்றி தான் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். இன்றைக்கி நம்ம கூட கருத்துக்களம் நிகழ்ச்சியில் பேசுறதுக்காக ஒருத்தர் இருக்கிறாரு. வணக்கம் சார், உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க. வணக்கம் சார், என் பேர் அசோக் குமார். நான் எல்ஐசி ஹவுசிங் லோனில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேனுங்க. நீங்கள் உங்களுடைய முடிவுகளை, முக்கியமான ஒரு சில முடிவுகளை எப்படி எடுப்பீங்க? நான் எந்த ஒரு முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் தம்பியோட ஷேர் பண்ணிப்பேனுங்க. அதோட விவாதம் பண்ணிவிட்டு அது ஓகேவான்றது தெரிஞ்சதுக்கப்புறம் 1-2 முறை யோசிப்பேனுங்க. யோசிச்சுட்டு அது கரெக்டாக இருந்ததுன்னா அடுத்த மூவ் பண்ணுவாங்க. முடிவெடுக்கும் போது இந்த விஷயங்கள்லாம் மனசில் வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் யோசிச்சுட்டு இருப்பாங்க. நீங்கள் உங்களுடைய மனசில் என்னென்ன விஷயம்லாம் மனசில் வச்சுப்பீங்க? முடிவெடுக்கும் போது நம்ம இதெல்லாம் மைண்டில் நம்ம வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி. எந்த ஒரு காரணத்துக்கான முடிவு எடுக்கிறேன்னு தெரிஞ்சுட்டு அதுக்கு தேவையான நல்ல ப்ளஸ்ஸாக இருக்கிறது மட்டும் மனசில் வச்சு அடுத்த ஸ்டெப்பை மூவ் பண்ணுவாங்க. எடுத்த முடிவுலேருந்து பின்வாங்கணும்னா சில பேர் உடனே வாங்கிடுவாங்க, சில பேர் போராடுவாங்க. அதுக்காக நீங்கள் உங்களுடைய முடிவுலேருந்து பின்வாங்கணும்னா போராடுவீங்களா? அதுக்காக இல்லை உடனே சரி ஓகே பின்வாங்கலாம் அப்படின்ற மாதிரி பின்வாங்கிடுவீங்களா? எடுத்த முடிவு கரெக்டாக இருந்ததுன்னா கடைசி வரையும் போராடணுங்க. சில விஷயம் அது நமக்கு மைனஸாக தோணுச்சுன்னா இப்போ உடனே பின்வாங்கிடுவாங்க. சில நேரத்தில் நம்ம ஒரு சில முடிவுகளை ரொம்ப யோசித்து எடுத்தால் கூட யார்கிட்டயே அது கேட்போம், இந்த டிசிஷன் நான் எடுத்துறது கரெக்டா அப்படின்ட்டு. நீங்கள் அது மாதிரி யாருக்கிட்ட கேட்பீங்க? கசின் பிரதர்கிட்ட கேட்பேனுங்க. ஏன்னா சில டைம் நம்ம என்னதான் முடிவு கரெக்டாக எடுத்தாலும் இன்னொருத்தர்கிட்ட சொல்லி அது கரெக்டாக இருக்குன்றது கன்ஃபர்மேஷன் பண்ணிட்டோம்னா அது நல்லதாக இருக்குங்க. கசின் பிரதர்கிட்ட கேட்டு தான் அதுக்கான முடிவுகள் எடுப்பீங்க. நீங்கள் மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க முடிவு எடுக்கிற டெசிஷன் மேக்கிங் பற்றி, அதாவது முடிவெடுக்கும் திறன் பற்றி, அதை பற்றி சொல்லுங்கள். முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி 1-2 முறை யோசிங்க. கரெக்டாக இருந்துன்னு தெரிஞ்சதுன்னா அந்த வேலையை முடிச்சிருங்க. அப்படி இல்லை யாராவது நல்லா வெல்விஷர்கிட்ட ஷேர் பண்ணிவிட்டு தெரியலனா கேட்டு தெரிஞ்சு முடிவு எடுத்திங்கன்னா இன்னும் நல்லா இருக்குங்க. விஐடி கம்யூனிட்டி ரேடியோ சார்பாக நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோங்க. நன்றி சார். கருத்துக்களம் நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம டெசிஷன் மேக்கிங், முடிவெடுக்கும் திறன் பற்றி ஒரு சில கேள்விகள் நம்ம கேட்டுட்டு இருக்கிறோம். வணக்கம் சார், உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க. சார் வணக்கம், என் பேர் குமரேசன், வெள்ளூர்ல இருந்து பேசுகிறேங்க. சார், முடிவெடுக்கும் திறன், அதை பற்றி தான் நான் உங்ககிட்ட ஒரு சில கேள்விகள் கேட்க போகிறேன். நீங்கள் உங்களுடைய முடிவுகளை எப்படி எடுப்பீங்க? முடிவெடுக்கும் திறன்ன்றது பார்த்தீங்கன்னா நான் எப்பவுமே நார்மலாக ஒரு விஷயத்தை பற்றி முடிவெடுக்கணும்னா நான் யோசனை பண்ணுவேன். ஒரு நாள் இல்லை ஒரு வாரம் ஒரு விஷயத்தை பற்றி யோசனை பண்ணுவேன். என் நண்பர்கள் எனக்கு ஃபேவராக இருக்கிற ஆளுங்களை அந்த விஷயத்தை பற்றி நான் எப்பவுமே கன்சல்ட் பண்ணிட்டு தான் ஒரு விஷயத்தை செய்வேன். அதாவது ஒரு 2 வீலர் எடுக்கணும் அப்படின்னாலே அது ஒரு
முடிவு எடுக்கணும்னாலையும் அதை வந்து நானும் என்னுடைய சார்பில் வந்து நான் விசாரிச்சுட்டு ஒரு தெளிவாக ஒரு மைண்ட் செட்டு முதல்ல வந்துடுவேன், இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவேன். அதுக்கப்புறம் இருந்தாலையும் அது சம்மந்தப்பட்ட ஆளுங்க யாரும் இருக்காங்க, அதை பற்றி தெரிஞ்சவங்க ஒரு மெக்கானிக் இருக்காங்க, இந்த மாதிரி சர்க்கிள் எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்ககிட்டயும் ஒரு ஓரலாக வந்து ஒரு சரௌண்ட் பண்ணுவேன். நான் டோட்டலாக சரௌண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கடைசியாக ஒரு டெசிஷன் எடுக்கிறேன் பார்த்தீங்களா, அதுதான் நான் கரெக்டாக வந்து அதை முடிவு எடுத்து தான் அதுக்கப்புறம் தான் செய்வேன். எடுத்தமா கவுத்துமா எடுத்த உடனே பண்ணிவிடுவோம், அதை ஒன்று சொல்லிட்டாங்க உடனே செஞ்சிடலாம் இறங்கிடலாம் அப்படின்றதெல்லாம் நான் எப்பவுமே செஞ்சதே கிடையாதுங்க. முடிவெடுக்கும் போது இதெல்லாம் மனசுல வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. முடிவெடுக்கும் போது எந்தெந்த விஷயங்கள்லாம் உங்களுடைய மனசுல வச்சுப்பீங்க? பர்சனல் விஷயம், சில விஷயம் வந்து மனசில் தான் வச்சு ஆகணும். சில விஷயங்கள் எல்லாம் சொல்லும் போது அது எல்லாமே வந்து எல்லார்கிட்டையும் சொல்லிட முடியாது. சில விஷயங்களை, பர்சனல் விஷயத்தை, சில விஷயத்தை வந்து வெளிப்படையாக வந்து சொல்ல வேண்டியதாக இருக்கும். பர்சனலாக வந்து ஒரு மனசுக்கு சங்கடமான விஷயங்கள் இருக்கும். ஒரு நண்பர்கள் இருக்காங்க, எனக்கு ஃபேவராக 100 பேர் இருக்காங்கன்னா அது ஒருத்தன் தான் வந்து கரெக்டாக நம்மளுக்கு கரெக்டாக சஜஷன் சொல்லக்கூடிய ஒரு நண்பராக இருப்பான். அவங்கக்கிட்ட நம்ம சஜஷன் கேட்போம். எடுத்த முடிவில் பின்வாங்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வரும். அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உடனே பின்வாங்கிடுவீங்களா, இல்லை அதுக்காக போராடி அதுக்கப்புறம் பின்வாங்குவீங்களா? இல்லை, எடுத்த உடனே ஒரு விஷயத்தை நம்ம வந்து ஆல்ரெடி கன்சல்ட் பண்ணிட்டு தான் நம்ம இறங்கியிருக்கோம். எடுத்த உடனே இறங்கல. அப்படி இருக்கும்போது திடீர்னு ஏதோ ஒரு சர்க்கிள் ஒரு பிரச்சனை ஏதோ வரும்போது பின்வாங்குறோம் அப்படின்ற பட்சத்தில் அந்த பின்வாங்குறதுக்கும் சில சர்க்கிள் யோசனை பண்ணிட்டு அதை வந்து டிலே பண்ணி தான் நான் பின்வாங்குவேன். எடுத்த உடனே பின்வாங்க மாட்டேன், அது என்னுடைய ஹேபிட் கிடையாது. எப்பவுமே வந்து திரும்பவும் ஃபஸ்ட்டு நம்ம உள்ளே வரும்போது எப்படி நம்ம ஃபாலோ பண்ணுமோ பின்வாங்கும் போதும் அதே மாதிரி கன்சல்ட் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் நான் பின்வாங்குவேன். நீங்கள் உங்களுடைய முடிவு எடுத்தால் யார்கிட்ட கேட்பீங்க, எதனால் கேட்பீங்க? லைஃப் விஷயம்னாக்கா லைஃப் சம்மந்தப்பட்ட ஆளுங்க, ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் பெரிய ஆளுங்க இருப்பாங்க, அதன் அனுபவப்பட்டவங்க இருப்பாங்க, ஃபெயிலியர் ஆனவங்க இருப்பாங்க லைஃப் சம்மந்தப்பட்டதில். எக்ஸாம்பிள் இப்போ கணவன் மனைவிக்கு பிரச்சனை அப்படின்னாக்கா இப்போ அந்த விஷயத்தை வந்து இதுக்கு முன்னாடியே வந்து அந்த பிரச்சனை அனுபவிச்சுட்டு பார்ப்போம் பற்றி நம்ம சரௌண்டிங்கில் அவங்க கிட்ட ஜென்ரலாக கேட்பேன். நான் இந்த விஷயத்தை சொல்லி நான் கேட்க மாட்டேன். ஒரு ஜென்ரலாக கேட்கும்போது அவர் ஒரு தீர்வு சொல்லுவார். இப்போ அதுக்கப்புறம் வந்து பர்சனலாக நம்மளுக்கும் வந்து சுய புத்தி ஒன்று இருக்குது. சில விஷயங்களா சுய புத்தியில் அதையும் யோசனை பண்ணிட்டு தான் செய்ய முடியும். இப்போ அது மாதிரி வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சில விஷயங்களெல்லாம் வந்து கேட்கவும் முடியாது. அது வந்து அவங்களுக்கு வந்து அந்த விஷயம் கரெக்டாக இருக்கும். நம்மளுடைய சூழ்நிலை வந்து நம்மளுக்கு தான் தெரியும். 100% சூழ்நிலை, நம்மளுடைய பொசிஷன், நம்மளுடைய ஸ்டைல், லைஃப் ஸ்டைல், நம்மளுடைய மைண்ட் தாட் எல்லாமே நமக்கு மட்டும் தான் தெரியும். அதனால வந்து அவங்க கிட்ட கேட்கறதுனா அவங்களுடைய தகுதிக்கு ஏற்ற மாதிரி அவங்க மைண்ட் செட் இருக்கும். அதை வந்து போட்டு மிங்கிள் பண்ணி எதுவுமே வந்து நம்ம கெடுத்துக்க முடியாது. அதனால சில விஷயங்கள் வந்து சுயமாக தான் திங்க் பண்ணிட்டு தான் அதை முடிவே எடுக்க முடியும். ரொம்பவே நல்லா சொன்னீங்க. நீங்கள் வந்து மக்களுக்கு வந்து என்ன சொல்ல விரும்புறீங்க முடிவு விஷயங்களை பற்றி? முடிவு எடுக்கணும் விஷயம்னு பார்த்தீங்கன்னா நிறையா வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு விஷயத்தை செய்யும்போது விட்டு கொடுத்து பார்க்கணும். அவங்களே செல்ஃபிஷாக யோசிக்கணும். ஒரு விஷயத்தை வந்து 1 4 முறை அவங்களே செல்ஃபிஷாக யோசிக்கணும். வந்து நிறைய புத்தகங்களை படிக்கலாம். புத்தகங்களை படிக்கும்போது நிறைய விஷயங்கள் எதாவது சம்மந்தப்பட்டது அந்த சம்மந்த புத்தகங்கள் இருக்குது. அந்த புத்தகங்களை படிக்கும்போது நிறையா நம்மளுக்கு செல்ஃப் வருது. மற்ற வந்து இப்போ நான் எதிர்க்க உங்ககிட்டே ஒரு விஷயத்தை கேட்கணும், உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு தான் நீங்கள் சொல்லுவீங்க, எல்லாமே உங்களுக்கு தெரியாது. அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இந்த புத்தகம் மூலிமா நிறைய விஷயங்கள் நம்ம வந்து கேதர் ஆகும். எல்லா விஷயத்துக்கும் புத்தகத்தில் வந்து ஆன்சர் இருக்குது. அந்த புத்தக அறிவு இருக்கும்போது நம்ம வந்து டெவலப்மெண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து சில அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நண்பர்கிட்டையும் சஜஷன் பண்ணுவோம். ஆனால் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் 100% எல்லாருமே வந்து ஃபேவராக இருப்பாங்க அப்படின்றதெல்லாம் கிடையாது. ஏன்னா வந்து வேலையின் சுமை வந்து எல்லாருக்குமே வந்து அவங்கள பற்றி மட்டுமே யோசிக்கிற லெவலுக்கு இன்னைக்கு உலகம் வந்து மாறி போச்சு. இன்னைக்கு இருக்கிற காலகட்டம் வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தருக்காக ஸ்பெண்ட் பண்ணி திங்க் பண்ணி கரெக்டாக ஒரு சஜஷன் சொல்லுவாங்க. ஆனால் இன்னைக்கு இருக்கிற காலகட்டம் அப்படி கிடையாதுங்க. எல்லாம் அவங்க வேலையை இன்னைக்கு காலையில் தூங்கி அந்த பைக்கை தூங்கினாங்களா, போனாங்களா, வேலையை படுத்தாங்களா, வீட்டில் போய் படுத்தாங்களா அப்படின்னு தான் இருக்காங்களே தவிர இன்னொருத்தருக்காக யோசனை பண்ணி ஆன்சர் பண்ணக்கூடிய காலகட்டம் இது கிடையாது. மொத்தத்தில் நம்மளே வந்து நம்மளை தெளிவுபடுத்திக்கிட்டு ஒரு சிறப்பான ஒரு திட்டத்தை தீட்டினால் மட்டும்தான் ஒரு முடிவை எடுக்க முடியும். நிறைய விஷயங்கள் நல்லா சொன்னீங்க. விஐடி கம்யூனிட்டி ரேடியோ சார்பாக ரொம்ப நன்றி நாங்கள் தெரிவிச்சுக்கிறோங்க. நன்றிங்க, நன்றிங்க, நன்றி. இன்னைக்கு கருத்துக்களம் நிகழ்ச்சியில் டெசிஷன் மேக்கிங், முடிவெடுக்கும் திறன் பற்றிய நிறைய கருத்துக்களை நம்ம மக்கள் கிட்ட கேட்டோம். அவர்களும் நிறைய விஷயத்த நம்ம கிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க. ஒரு முடிவு எடுக்கும் போது நம்ம எவ்வளவு கான்ஃபிடென்ட்டா இருக்கணும், எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் நம்மளுடைய மைண்ட்ல நம்ம வச்சுக்கணும் அப்படின்றத நிறைய விஷயங்களை நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். மீண்டும் ஒரு கருத்துக்களம் நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் சரவண கார்த்திக். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. நேயர்கள் இதுவரை கேட்டது மக்கள் கருத்துக்கள் அரங்கேறிய கருத்துக்களம் உங்கள் விஐடி பண்பலை 90.8. நன்றி, வணக்கம். மண் வாசனை உங்கள் விஐடி பண்பலை 90.8. வேளாண்மை சார்ந்த தொழில்நுட்பம், பசுமை படரும் விவசாய தொழில்கள், பண்ணை முறைகள் என மானுடம் காக்கும் உழவு சார்ந்த நிகழ்ச்சி. வணக்கம். இயற்கை விவசாயிகள் ஒருங்கிணைந்து நடத்துவதே மக்கள் நலச்சந்தை. ஆரோக்கியமானவைகள் இயற்கை விவசாயத்தில் விளைந்தவைகள் கூடுதல் விலையின்றி நியாய விலையில் ஒரே இடத்தில் விவசாயிகள் உற்பத்தியாளர்கள் நேரடி விற்பனையில் நடைபெறுவதே மக்கள் நலச்சந்தை. இது ஒரு தனித்துவமான சந்தை.
இந்த சந்தை வாரச்சந்தையாகவும் மாதச்சந்தையாகவும் நடைபெற்று வருகின்றது. வாரச்சந்தை ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமைகளில் காலை 6 மணி முதல் 10 மணி வரை நடைபெறுகிறது. நடைபெறும் இடம் அசோக் பிளான்ட் நர்சரி, நம்பர் 4, 4வது கிழக்கு மெயின் ரோடு, அக்ஸலியன் கல்லூரி ரவுண்டானா அருகில், காந்தி நகர், வேலூர் 6. இதில் விவசாயிகள் நேரடியாக காய்கறிகள், பழங்கள், கீரைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், எண்ணெய், தேன் போன்றவைகள் விற்பனை செய்கின்றார்கள். மாதாந்திர சந்தை ஒவ்வொரு மாதமும் 2ஆம் சனிக்கிழமைகளில் காலை 6 மணி முதல் 2 மணி வரை நடைபெறுகிறது. இடம் திருமகள் திருமண மண்டபம், அக்ஸிலியம் கல்லூரி சாலை, காந்தி நகர், வேலூர் 6. இந்த சந்தையில் காய்கறிகள், பழங்கள், கீரைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், எண்ணெய், தேன், சத்துமாவு, ஊறுகாய் மற்றும் பிற மதிப்பு கூட்டப்பட்டவைகள் விற்பனை நடைபெறுகிறது. உங்கள் குடும்பத்தின் ஆரோக்கியமான வாழ்விற்காக உங்கள் வீட்டின் அருகில் நடைபெறுகிறது. அவசியம் வாருங்கள் என அன்புடன் அழைக்கும் மக்கள் நலச்சந்தை ஒருங்கிணைப்பு குழு. நன்றி. நேயர்கள் இதுவரை கேட்டது மண் வாசனை உங்கள் விஐடி பண்பலை 90.8. வேளாண்மை சார்ந்த தொழில்நுட்பம், பசுமை படரும் விவசாய தொழில்கள், பண்ணை முறைகள் என மானுடம் காக்கும் உழவு சார்ந்த நிகழ்ச்சி. விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த விஐடி வேளாண் துறை மற்றும் விஐடி சமுதாய வானொலி இணைந்து வழங்கும் தினம் ஒரு வேளாண் செய்தி. வணக்கம் நேயர்களே, இது உங்கள் விஐடி பண்பலை 90.8 விஐடியின் சமுதாய வானொலி. தினம் ஒரு வேளாண் செய்தியில நான் உங்கள் திவ்யநேகா, மதுமித்ரா, காயத்ரி, மாலினி, சஷாந்த், விஐடி வேளாண் துறை மாணவர்கள். இன்னைக்கு நாம விஐடி வேளாண் துறையில இருக்கும் புதிய திட்டத்தை பற்றிய சுவாரஸ்யமான கலந்துரையாடலை கேட்போம். இடம் உள்ளூர் சந்தையில் 2 இயற்கை விவசாயிகளுக்கு நடக்கும் உரையாடல். என்ன கலா இந்த பக்கம் பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. அது ஒன்றும் இல்லை சீதாக்கா, எங்கள் தோட்டத்து மாம்பழத்தை வெளி மார்க்கெட்டுக்கு வண்டி ஏற்றி விட்டு காய்கறி வாங்கலாமேன்னு சந்தைக்கு வந்தேன். ஆமாம், நீங்கள் ஏன் உங்கள் மாம்பழத்தை எடுத்துட்டு இங்கே வந்திருக்கீங்க? நானே உன்கிட்ட சொல்லான்னு தான் இருந்தேன். மகசூல் அதிகமாக வர ஆசைப்பட்டு உயிர் உரத்தை நிறைய வாங்கி போட்டேன். ஆனால் கடைசியில் பூவெல்லாம் கருகி மகசூலே வராமல் போயிடுச்சு. ஏதோ மிச்சம் இருக்க இந்த மாம்பழத்தை எடுத்துட்டு வந்த விலைக்கே வித்துட்டு போலான்னு வந்திருக்கேன். அட என்னக்கா இப்படி சொல்கிற? நானும் தான் உயிர் உரத்தை போட்டேன், ஆனால் எனக்கு நிறைய மகசூல் வந்திருக்கே, உங்களுக்கு மட்டும் ஏன் வரல? என்னடி சொல்கிற? என் நிலமும் உன் நிலமும் பக்கத்தில் தான் இருக்குது. உன் நிலத்தில் இருக்க அதே மண்ணு தான் என் நிலத்துலையும் இருக்குது. அப்புறம் ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது? சரி விடுக்கா, நம்மள மாதிரி இயற்கை விவசாயிகளுக்கு இது மாதிரி அடி அப்பப்போ விலை தான் செய்யும். அடுத்த முறை பார்த்துக்கலாம், விடுங்க. அதே சந்தையில் விவசாயம் தொடர்பான சந்தை கணக்கெடுப்பதற்காக வந்த வேளாண் துறை மாணவி செல்வி இந்த உரையாடலை கேட்கிறாள். வணக்கங்க, என் பேர் செல்வி. நான் விஐடி வேளாண் துறை மாணவி. நீங்கள் 2 பேரும் பேசிட்டு இருந்ததை கேட்டுட்டு தான் இருந்தேன். உங்களை மாதிரி விவசாயிகளுக்கு இருக்க பிரச்சனையெல்லாம் ஆய்வு பண்ணி தீர்வு கொடுக்க தான் எங்கள் விஐடி வேளாண் துறையில் ஒரு புதிய திட்டத்தை கொண்டு வந்திருக்கோம். அந்த திட்டம் மூலயமா உங்களுக்கு தேவையான தீர்வை கொடுக்க முடியும்னு நம்புகிறேன். என்னம்மா சொல்கிற? இத்தனை வருஷமா விவசாயம் பண்ணுற எங்களுக்கே இது என்ன பிரச்சனை தெரியலம்மா. நீ இப்போதான் படிச்சுட்டு இருக்க, நீ எப்படிம்மா எங்களோட பிரச்சனைக்கு தீர்வை கொடுக்க முடியும்? நீங்கள் சொல்கிறதும் சரிதாம்மா. ஆனால் எங்கள் ஆசிரியர்கள்லாம் அவங்க துறையில் வல்லுநர்களாக இருக்காங்க. நான் உங்கள் பிரச்சனையை அவங்கக்கிட்ட எடுத்துகிட்டு போய் சொல்லி அவங்க சொல்கிற தீர்வை உங்ககிட்ட வந்து சொல்லுவேன். அப்படியா? இது ரொம்ப நல்லா இருக்கே. அப்போது நான் என் நிலத்தில் இருக்க பிரச்சனைலாம் சொன்னால் எனக்கு உடனே தீர்வு வந்துடுமா? ஆமாம்மா, அதிகபட்சம் 2 நாளில் சொல்லிடுவாங்க. அப்படி அவங்களுக்கு தெரியலன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச மற்ற விவசாய விஞ்ஞானிகள் கிட்ட கேட்டு அவங்க தீர்வை சொல்லுவாங்க. சரி சரி, அப்போது என் நிலத்தில் நான் என்னெல்லாம் பண்ணுறேன், என்ன பிரச்சனைலாம் இருக்குன்னு சொல்கிறேன், எழுதிக்கோமா. பல்கலைக்கழகத்தில் மாணவி செல்விக்கும் அவளுடைய ஆசிரியருக்கும் இடையே நடக்கும் உரையாடல். வணக்கம் சார். சொல்லுங்க செல்வி, நான் உங்களை விவசாயிகளை சந்திச்சு அவங்களோட பிரச்சனைகளை கேட்க சொல்லியிருந்தேனே, கேட்டிங்களா? அதை பற்றி தான் சார் பேச வந்தேன்.
நான் நேற்று சந்தைக்கு போயிருந்தப்போ 2 இயற்கை விவசாயிகளை சந்தித்தேன். அவங்க 2 பேருமே இயற்கை முறையில் மாந்தோப்பு பராமரிக்கிறாங்க. அதில் ஒருத்தருக்கு மகசூல் அதிகமாக வந்திருக்கு, இன்னொருத்தருக்கு கம்மியாக வந்திருக்கு. அப்படியா செல்வி? அவங்க நிலத்துல என்ன பயன்படுத்துகிறாங்கன்னு கேட்டிங்களா? அவங்களோட பிரச்சனையெல்லாம் விசாரிச்சிங்களா? சார், நான் எல்லாத்தையுமே தெளிவாக கேட்டு எழுதிட்டு வந்திருக்கேன். எங்கே கொடுங்க பார்ப்போம். இந்தாங்க சார். பூ கருகிருக்குன்னு போட்டிருக்கு, தண்ணி கரெக்டாக இருக்குது, பூச்சியோ நோய் தாக்கலோ இல்லை. அப்படி பார்த்தா இது அநேகமாக பொட்டாசியம் அப்படி இல்லைன்னா நைட்ரஜன் அளவு அதிகமானதுனால வந்திருக்கலாம். எனக்கு கொஞ்சம் டைம் கொடுமா, நான் என்னன்னு பார்த்துட்டு நாளைக்கு உனக்கு தீர்வை சொல்கிறேன். சரிங்க சார். மறுநாள் ஆசிரியர் மாணவியிடம் விளக்கத்தை கொடுத்தார். செல்வி, நீ கொடுத்த விவரத்தெல்லாம் பார்த்தம்மா. நிலத்துல நைட்ரஜன் சத்து அதிகமானதுனால பூ கருகிருக்கு. நான் இந்த நோட்டில் விவரமாக எழுதியிருக்கேன், நீ படித்து அவங்களுக்கு புரிய வச்சிடுமா. சரிங்க சார், நான் அவங்கள பார்த்து சொல்லிடுறேன். பின் மாணவி இயற்கை விவசாயியான சீதாவை சந்தித்தாள். வாமா செல்வி, நான் என் பிரச்சனைலாம் சொன்னனே, இதெல்லாம் தகவல் தெரிஞ்சுச்சா? நானும் எங்கள் சார்கிட்ட போய் இது எல்லாத்தையும் சொன்னேன். அவரும் சில குறிப்புகள்லாம் கொடுத்துருக்காரு. அதை உங்ககிட்ட சொல்லலான் தான் வந்தேன். முதல்ல நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, ஒரே ஊரில் இருந்தாலும் வயலுக்கு வயல் மண்ணோட தன்மை மாறும். அதனால் 3 வருஷத்துக்கு ஒரு தடவை மண் பரிசோதனை செஞ்சு பார்க்கணும். நீங்கள் உயிர் உரம் போடும்போது அது கூட ஜீவாமிர்தத்தையும் சேர்த்து போட்டிருக்கீங்க. அதனால தான் நைட்ரஜனோட அளவு அதிகமாகி பூவெல்லாம் கருகிருக்கு. ஓ, இதில் இவ்வளோ விஷயம் இருக்கா? இதுக்கப்புறம் நான் கவனமாக இருக்கேம்மா. அப்படியே இந்த விஷயத்த அந்த கலாக்கிட்டையும் சொல்லி வைக்கிறேன். அப்போ தான் அவளும் முன்னெச்சரிக்கையாக இருப்பா. இந்தாங்க என் நம்பர். வருங்காலத்தில் உங்களுக்கு எதனா பிரச்சனை இருந்துச்சுன்னா என்கிட்ட சொல்லுங்கள். நான் இதே மாதிரி உங்களுக்கு உதவுறேன். நம்ம விஐடி வேளாண் துறையில் விவசாயிகள் இணைப்பு திட்டம், அதாவது ஃபார்மர்ஸ் அட்டாச்மெண்ட் ப்ரோக்ராம் மூலமாக ஒவ்வொரு வேளாண் மாணவர்களையும் சீதா மாதிரி இருக்கிற விவசாயிகள் கூட இணைக்கும் போது கள பிரச்சனைகளை பற்றி மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுது மற்றும் விவசாயிகளுக்கும் பயனுள்ளதாக இருக்குது. இந்த இருவழி கற்றல் திட்டத்தில் விவசாயிகளை ஆசிரியர்களாகவும் விஐடி வேளாண் துறை அங்கீகரிக்குது. மீண்டும் தினம் ஒரு வேளாண் செய்தியில் நாளை சந்திப்போம். நான் உங்கள் திவ்யநேகா, மதுமித்ரா, காயத்ரி, மாலினி, சஷாந்த், விஐடி வேளாண் துறை மாணவர்கள். இது உங்கள் விஐடி பண்பலை 90.8 விஐடியின் சமுதாய வானொலி. விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த விஐடி வேளாண் துறை மற்றும் விஐடி சமுதாய வானொலி இணைந்து வழங்கும் தினம் ஒரு வேளாண் செய்தி. Hello everyone, this is Silena from Vit Community Radio. I'm going to recite a poem written by me, A Piece of Me. A thoughtless rejection, an incomprehensible pain, a marred laughter, a disguised hope, an unforgettable reminiscence, a faded nostalgia, a shattered dream, 1,000,001 pieces of broken trust, a cosmic longing, a hopeless expectation, an unanswered beacon, an unwrapped attachment, a futile investment, a boastful mistake, an embellished scar, an addictive torture, an unfathomable deep altogether, a piece of me that still breathes in you. Give that back, and down my path I shall walk. Thank you. The story of a soft heart. Everyone has a heart. Every heart has its own language. Every heart has something to speak. Every heart wants its listener. But the irony is dramatic. Every heart knows only its own fine language and fails to interpret the rest. Every heart expects to be listened and never chooses to play the listener. There are hearts which are kind and hearts which are ruthless. Hearts soft and tender, never do they find anything a crooked business. Hearts are as merciful as the nature, embrace one and all. Stones replace some hearts, and every little creature do they appall. And above all, we all know the irony is dramatic, that a soft heart is always destined to be trampled over by a stone. That the softness remains no more, it gets too scarred to expose its scars.
and it fortifies itself with high-rise steel bars. It realizes the necessity of protecting itself. It trains itself not to care anymore. It changes and changes until it becomes steel, so the next time no stone dares tread. And thus, apparently, no soft heart does exist. The rest do remain, though, proud and unstirred, the heart, stone and steel. Thank you. Only a few people. Hundreds of millions of people share this planet. The predominant fraction is incognizant of your existence. Of the handful of people that you know, are the bulk fraction who don't bother about your existence, followed by the ones who are averse to your existence. Then comes the insignificant count, for whom what matters is only your existence. This insignificant count makes your life really significant and worth living. Don't you ever forget to make them feel special. Don't you ever ignore their existence. Thank you. Fish knows water the last. Traveling since quite some time, down the unfathomable yards of pain, luggage packed on the back, so heavy of miserable disdain. You are tired, your thirst reasons fine. You survive on water, you drink it, and it takes you to cloud 9. As dear as gold and meaningful unto life, serves you the nectar when life and death do strife. Fish swims, survives in water, takes it for granted and knows it the last, until hits the pitch-dry plank with a spine-fracturing thrust. One nurtured, cared and loved does not perceive love as love, until the day when love does relinquish, does he split with an unsettled soul, that restless forgery does vanquish the truth and plainness of love. He is that fish that knows water the last. Thank you. I miss you, my innocence. Time taking its test, wayward winds raising ghastly storms. Every time my innocence being challenged, amidst each turmoil, when I see faces unveil, all selfish, ruthless, condescending and sadistic, I grumble, I forge my heart to harden. I become scared and then overly protective. I contemplate on fighting back. Vengefulness and jealousy start peeking through the voids of doubts and uncertainties. My innocence gets smothered unnoticed, and that mirror, being no less cruel, mocks at me and asks, "Who are you?" every time I face it. Horror and doubt, all unknown, have a crunchy snack on my clueless mind. For an ounce of a moment, I stare blank, inner voice of no help, a bleak and barren moor. I utter to myself an impulsive reply, "I miss you, my innocence, I miss you. Thank you." Emotional hibernation. This emotional hibernation comes in cyclic phases. As winter follows autumn, so does my pattern follows its traces. I merrily go through my happy summer days. Least could I surmise my emotional Sabbath. Unnoticed follows the winter that stays. And it is when life succumbs inside to a satirical aftermath. Expectations creep in furtively. What a havoc does it create, O Lord! I deluge in the downpour of heft, my feelings lessening to nothingness. I cannot but mourn at the theft. And then I know, feeling sad is better than feeling nothing. At least I'm breathing, I know. Thank you. Never regret whatever. When everything is visibly changing on the outer and inner surfaces, when I feel dimensions expanding and contracting within my cosmic conscience, when I see situations and people change, when I witness the old flowers wither and new ones grow, I realize deep within I'm moving ahead to embrace the ultimate.
leaving behind the transitoriness in the depths of my memory. As things seem moving on, I'm assured that it's me sailing through. For the viewer seated in the boat interprets the world flying past and himself standing still. I have changed. They forgot too. They missed keeping their pace with me and are left behind. I emerge out the victor. Those pinpricks were vaccines. They immuned me against the bigger bitter. Thanking each and never regretting one, I move on. Never do I turn back. Thank you. Dear listeners, for the next hour, you are going to listen to the program Team Speak Time in VIT Community Radio 90.8 FM. Hallo Freunde, dies ist VIT Community Radio 90.8 FM und dies ist Show Learning German. Ich bin Himanshu Manghani. Und ich bin Shravya. अगर जिन लोगों को समझ में नहीं आया कि अब तक हिमांशु क्या बात कर रहा था, हम वापस से उसी को हिंदी में बोल देते हैं। जी हाँ। हेलो दोस्तों, ये है आपका VIT कम्युनिटी रेडियो 90.8 FM और ये है आपका शो लर्निंग जर्मन और मैं हूँ आपका होस्ट हिमांशु मंघानी और मैं हूँ आपकी होस्ट श्राव्या। तो आज हम क्या करने वाले हिमांशु? पहले हमारा उसूल है कि पहले वाली चीजों को पहले खुद एक बार रिवाइज करवाएंगे उनको। तो पिछली क्लास में हमने क्या पढ़ा? पिछली क्लास में हमने पढ़े थे आर्टिकल्स और मॉडल वर्ब। मॉडल वर्ब्स जैसे कि विल, शैल, मे, माइट और दो सीखे थे, मूसन, डुरफन। मस्ट, यस मस्ट भूल गई मैं। तो चलिए, तो उसको एक जगह कहीं रूल एप्लीकेबल नहीं था जो अपन स्टार्टिंग से पढ़ते आ रहे हैं, वो कौन से केसेस थे? एप्लीकेबल नहीं था मतलब थोड़ा सा चेंज था, जैसे कि अगर बोलें तो वोलन का विल था, हाँ, सोलन का सॉल था, मूसन का मूस था, मूसे नहीं था। वो सब आएगा फर्स्ट पर्सन्स में, यानी कि इश और एस में। वॉलन के लिए बनेगा विल, सोलन के लिए बनेगा सॉल, म्यूसन के लिए बनेगा मूस, ड्यूरफन के लिए बनेगा डार्फ और मॉकिन के लिए बनेगा मॉक्टे और क्या बचा था हिमांशु? और एक मार्कटन हमने बोला था, तो उसके लिए मागिन अलग बात है। मागिन हम अभी से नहीं लाएंगे क्योंकि कंफ्यूज हो जाएंगे लोग, तो हम मागिन बाद में लाएंगे। ठीक है, वो नए 6 शब्द थे। तो आज हम क्या करने वाले हैं? आज हम बेसिक सेंटेंसेस बोलने वाले हैं। जैसे कि अभी मुझे किसी को अपना नाम बताना है जर्मन में। मैं अभी सपोज अगर मेरा सब कुछ, मेरा इंजीनियरिंग मैंने अच्छे से कर लिया और मुझे जर्मनी में MS करने का मौका मिल गया, तो मैं वहाँ पे जाऊँगी तो मैं लोगों से कैसे बात करूँगी? तो हम आज उस सेंटेंसेस पे फोकस करेंगे। तो सबसे पहले मैं आपको ये बता देना चाहती हूँ कि हम एड्रेस करते हैं जर्मन में लोगों को ना बहुत इज्जत देना पड़ता है। तो हर कहीं देना पड़ता है। हाँ, मतलब अभी मैं सब लैंग्वेजेस में रिस्पेक्ट जरूरी है। जी हाँ, बट ठीक है, वहाँ पे थोड़े और ज्यादा जरूरी है। तो ठीक है, सबसे पहले अगर हम किसी को एड्रेस करना चाहें तो हम इंग्लिश में मिस्टर और मिस बोलते हैं। तो यहाँ पे जर्मन में हम मिस्टर को बोलते हैं हेर और मिस को बोलते हैं फ्राउ। ठीक है, तो चलिए ठीक है। अब श्राव्या, ऐसा करते हैं कि इस लेसन में तुम मेरी टीचर बन जाओ और मैं और मेरे जो अपन के जो भी लिसनर्स हैं वो स्टूडेंट बन जाएंगे। तो तुम पूरा बताओ क्या होता है। मैं तुमसे कुछ क्वेश्चंस पूछूंगा, क्रॉस क्वेश्चनिंग जो एक स्टूडेंट टीचर से करता है। हालांकि वो इतना ऑफिशियल नहीं होगा, इतना ज़रूर होगा कि लोगों को समझ पाए कि वो क्या सीख रहे हैं। तो ठीक है, शुरू करते हैं। सबसे पहले जब हम किसी से कुछ बोलना का सब कुछ पूछना चाहते हैं या फिर हम कॉन्वर्सेशन स्टार्ट करना चाहते हो, तो हम यूजुअली उस दूसरे को ग्रीट करते हैं। तो हमने आपको बहुत 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 पहले बता दिया है कि हम ग्रीट कैसे करते हैं। अगर मैं किसी को बोलना चाहूँ गुड मॉर्निंग, तो मैं क्या बोलूँगी हिमांशु? गुटन मॉर्गन। एग्जैक्टली। अगर गुड डे बोलना चाहूँ तो गुटन टाग। गुड इवनिंग तो गुटन आबेट। और गुड नाइट तो गुटे नाक्ट। ओके, गुड नाइट तो कॉन्वर्सेशन का शुरू नहीं होता, वो तो कॉन्वर्सेशन के अंत होता है। तो ठीक है, अगर मैं किसी से बोलना चाहूँ कि मेरा नाम श्राव्या है, तो मैं बोलूँगी लाइक गुड डे, माय नेम इज श्राव्या। तो मैं उसको कैसे बोलूँगी? गुडन टाग, माय नेम इज श्राव्या। समझे? और अगर मुझे बोलना हो कि व्हाट इज योर नेम, तो मैं कैसे बोलूँगा?
व्हाट इज योर नेम, व्हाट इज योर नेम के लिए हम दो तरीके से बोल सकते हैं. हम ऐसे पूछ सकते हैं कि वी हाइसन सी, तो हाउ आर यू कॉल्ड, सो वी हाइसन सी मतलब व्हाट इज योर नेम, या फिर वास इज योर नेम, ऐसे भी बोल सकते हैं कि व्हाट इज योर नेम सीधा जर्मन में. तो उसके लिए मुझे रिप्लाई करना पड़ेगा माय नेम इज श्राव्या, या फिर इश हाइसा श्राव्या, या फिर मैं ऐसे भी बोल सकती हूँ कि इश बिन श्राव्या. ओके, तो चलिए एक अच्छी चीज़ इसी को ही थोड़ा इलेबोरेट करते हुए एक सीन लेते हैं जिसमें क्या होगा श्राव्या. मैं इंफॉर्मेशन डेस्क पे बैठी हूँ और सपोज हिमांशु तुम मेरे पास आए हो, तुम्हें मुझसे कुछ पूछना है, तो तुम क्या पूछोगे? सबसे पहले कॉन्वर्सेशन कैसे स्टार्ट करोगे? कॉन्वर्सेशन गुटन टाग अगर गुड डे होगा, या फिर गुड मॉर्निंग के लिए गुटन मॉर्गन, तो मैं बोलूँगा आपको कि वी हैजन सी. वी हैजन सी, मैं अपना नाम तुम्हें क्यों बताऊंगी, मैं इंफॉर्मेशन डेस्क पे बैठी हूँ. इन्फॉर्मेशन डेस्क पे बैठे, तो तुम क्या चाहती हो कि तुमसे क्या पूछा जाए? मुझे क्या पता, तुम्हें जो पूछना है पूछो. कुछ बोल दो, मुझे कुछ समझ नहीं आ रहा क्या पूछूं अभी तुमसे. चलो ठीक है, तो मैं ही एक एग्जांपल दे देती हूँ. मैं बोलूंगी गूटन टाग, माय नेम इज श्राव्या. तो इन्फॉर्मेशन डेस्क पे जो कोई भी बैठा होगा वो बोलेगा गूटन टाग फ्रॉ श्राव्या. गुटन टाग फ्राउ श्राव्या. ठीक है, तुम मुझे समझाओ क्योंकि मैं तुम्हारा स्टूडेंट हूँ, ठीक है ना, क्योंकि तुम आज प्रैक्टिस करके आई हो, मैं एक बिल्कुल स्टूडेंट की तरह प्रैक्टिस करके आया हूँ कि मेरे को बिल्कुल समझना है, वो भी तुमसे. अच्छा, तो मेरे को आज इतना नहीं पता पड़ेगा, पर मुझे इतना ज़रूर पता पड़ेगा कि मुझे क्या लिसनर्स को सुनाना है और प्रैक्टिस करवानी है ताकि एक अपन अच्छी तरीके से आगे बढ़ सके. तो जर्मन यार ने ऐसे तो कोई भी भाषा में सरनेम होता है और मिडिल नेम और लास्ट नेम ऐसे होते हैं. तो जर्मन में भी वॉरनामा मतलब फर्स्ट नेम और नाकनामा मतलब लास्ट नेम. ठीक है, तो अगर कोई मुझसे पूछेगा कि वास इज योर फोरनामा मतलब व्हाट इज योर फर्स्ट नेम, सो मैं बोलूंगी माइन फोरनामा इज श्राव्या. और कोई मुझसे पूछेगा वास इज योर नाकनामा, तो मैं बोलूंगी करा इज माइन नाकनामा. नाकनामा मतलब लास्ट नेम, लास्ट नेम यानी सरनेम. वॉरनामा मतलब फोरनामा मतलब फर्स्ट नेम. हाँ, ठीक है, तो मेरा फोरनामा है हिमांशु और मेरा नाकनामा है मंगानी. राइट. और जर्मन में हम जिस तरह से लिखते हैं, लिखना और प्रोनाउंसिएशन अलग होता है, तो इसलिए तुम सी साई में कंफ्यूज हो जाते हो. और हम यहाँ पे फोरनामा प्रोनाउंस करते हैं बट लिखते हैं उसको VORNAME. ओके, तो वो हम इंग्लिश के अनुसार प्रोनाउंस करेंगे तो बनेगा वॉरनेम, बट नो, इट्स फोरनामा. अगर मान लो तुमने मुझे बोला कि मेरा जो लास्ट नेम है वो है फोरनामा, क्या बोले तुम? फर्स्ट नेम. अगर मेरा फर्स्ट नेम तुमने मान लो अमित बोल दिया, तो मैं बोलूंगा माइन फोरनामा इज हिमांशु. नाइन मतलब नहीं. माइन पॉजिटिव प्रोनाउन हो गया, मेरा नाम वॉरनामा इस्ट हिमांशु मंगानी. राइट. या फिर अगर आप लोगों को वॉरनामा और नाकनामा बहुत कंफ्यूज हो रहे हैं आप, तो आप सीधे बोल सकते हैं कि इश बिन श्राव्या या इश हाइसर श्राव्या. ठीक है, चलिए, पर अगर क्वेश्चन टैग की बात करें, अगर मैं बोलूँ व्हाट इज योर फर्स्ट नेम, तो इसको मैं बोल दूंगा वास इस्ट दू वॉरनामा. दू या योर, तुम योर. हाँ, व्हाट इज योर, तो दाइन वॉरनामा. नाइन वॉरनामा. वास इज दाइन वॉरनामा. तो मैं बोलूंगी माइन वॉरनामा इज श्राव्या. और अब उसके बाद एक और चीज, चलिए, तो अब ये दास टेलीफोन और ये सब तो कर ही चुके हैं, नंबर भी हम बता ही चुके हैं. तो अगर मैं एक छोटा सा क्वेश्चन पूछूं हिमांशु तुम्हें, रिवीजन रिकैप जैसा, वी हाइस्ट न्यूमर 4 ऑफ द्यूस्ट. वी हाइस्ट न्यूमर 4 ऑफ द्यूस्ट. क्या बोली तुम? वी हाइस्ट न्यूमर 4 ऑफ द्यूस्ट. न्यूमर 4 क्या होता है? न्यूमर 4 मतलब नंबर 4. वी हाइस्ट मतलब हाउ इज इट कॉल्ड, हाउ इज नंबर 4 ऑफ द्यूस्ट कॉल्ड. ओके, तो मतलब नंबर 4 को हम जर्मन में क्या बोलते हैं, तो क्या बोलते हैं? VIER स्पेलिंग है उसकी, और उसको बोलेंगे देयर. गुड. डांके शोन. Das ist richtig. Richtig का मतलब है करेक्ट होता है, तो that is correct. Das ist richtig. ऐसे काफी कुछ हम नंबर्स फॉर्म कर सकते हैं, या फिर हम ऐसे पूछ सकते हैं वी हाइस्ट न्यूमर 1 ऑफ द्यूस्ट, तो उसका आंसर होना चाहिए 1 मतलब 1. हाँ, और मैं यहाँ पे सब बता दूं, हमने देवदास के काफी केसेस किए हुए हैं, और यहाँ पे सारे नंबर्स जो होते हैं उन्हें जर्मन में फेमिनाइन के अंडर
ट्रीट किया जाता है, तो वो बनेगा दी आइंस, दी ज्वाई, दी द्राई, दी वियर, ऐसा। बट हम मोस्टली इनके लिए तो यूज नहीं करते हैं, क्योंकि हम जब कोई नंबर यूज करते हैं किसी नंबर को किसी चीज से रिलेट करके यूज करते हैं, तो हम जिस चीज से उसको रिलेट कर रहे हैं उसका हम आर्टिकल यूज कर देंगे। एक ऐसे एग्जांपल दे सकती हूँ, आई हैव टेकन 3 बुक्स। मैं बस नहीं बोलूंगी आई हैव टेकन 3, 3 तो क्या, तो ऐसा कुछ नहीं होने वाला। तो आई हैव टेकन 3 बुक्स, तो यहाँ पे बुक होगा तुम्हारा दास ब्यूक, तो मैं दास के रिलेटेड आर्टिकल यूज कर लूंगी। बट रेगुलरली जनरल इन्फॉर्मेशन के लिए सारे नंबर्स दी के अंडर आते हैं, फेमिनिन के अंडर आते हैं। चलो काफ़ी बढ़िया है ये तो। अब चलिए एक और चीज़ अगर ये देखें कि रिपोर्टर और एक सिंगर, और मतलब मान लो मैं क्वेश्चन पूछता हूँ, हिंदी में बोलूँगा या इंग्लिश में, तो मुझे बताना उसमें जर्मन में क्या बोलेंगे। अगर मान लो कोई रिपोर्टर की जो एक नॉर्मल लाइन होती है वो जर्मन में क्या कहलाएगी, सिंगर की जो नॉर्मल लाइन होती है वो क्या कहलाएगी, टूरिस्ट अगर होते हैं जो उनकी जनरल लाइन होती है, जो अधिकतर टूरिस्ट वो लाइन ज़रूर बोलेंगे, तो वो जर्मन में कैसे बोलेंगे। अगर मान लो कोई श्रोता, कोई लिसनर जर्मन गया है, तो वो लोग रिपोर्टर से मिलेंगे, सिंगर से अगर मिलते हैं, या फिर टूरिस्ट से मिलते हैं, या किसी लड़की से मिलते हैं, या किसी पुलिस वुमेन से मिलते हैं, या किसी सेल्स पर्सन से मिलते हैं, या सेल्स वुमेन से मिलते हैं, तो एक उनका एक तकिया कलाम शब्द होता है। जैसे हमारा तकिया कलाम शब्द है जो हम स्टार्टिंग में बोलते हैं, वो 4 लाने शब्द नहीं, सेंटेंस। तकिया कलाम का मतलब वो शब्द जो बात बात पे एक बंदा रिपीट करता है और वो शब्द उसकी पहचान बन जाती है। अच्छा ठीक है, मुझे इतनी शुद्ध हिंदी नहीं आती, तो ठीक है, मुझे माफ कर दीजिएगा। कोई बात नहीं, सीखने का ही नाम जिंदगी है और जिंदगी गुलजार है। आगे बढ़ते हैं। इसका मतलब क्या हुआ, जिंदगी गुलजार है? मुझे क्या पता, कोई शो का नाम था, वो याद आ गया, बोल दिया मैंने। अच्छा, जिंदगी गुलजार है यानी कि फूलों के जैसी महकती है। हाँ। चहकती है, चहकती नहीं है, चिड़िया चहकती है, फूल नहीं चहकते, फूल महकते हैं। तो चलिए ठीक है, अगर मैं बोलूं रिपोर्टर बोल रही है, तो रिपोर्टर को बोलेंगे देयर रिपोर्टर इन। रिपोर्टर अगर बंदा हो तो बोलेंगे रिपोर्टर, अगर बंदी हो तो बोलेंगे रिपोर्टर। अगर मैं बोलूं, अगर मान लो रिपोर्टर ये बोलना चाहती है, गुड डे मिस श्राव्या, हार्टली वेलकम। ओके, तो गुड डे को हम बोलेंगे गुटन टाग, मिस श्राव्या यानी कि फ्रॉ श्राव्या, हार्टली वेलकम। ओके, ये काफी कंफ्यूजिंग है। तो हम यूजुअली हार्टली वेलकम के लिए जर्मन में यूज करते हैं हेrzlich willkommen। ठीक है, तो कॉमन का मतलब होता है कम, तो willkommen मतलब वेलकम, हार्जलिश का मतलब हो गया हार्टली। हाँ, तो हार्जलिश हम लोग यहाँ पर हार्टली शो कर रहे हैं। अच्छा ठीक है, दिल से शो कर ले, दिल से शो कर रहे हैं, तो ठीक है, हम हेrzlich शो कर रहे हैं। हेrzlich willkommen मतलब हार्टली वेलकम, तुमने बताया, थैंक यू डांके शोन। और उसके बाद अगर मान लो कोई सिंगर मिल जाए मुझे, तो सैंगरिन, यहाँ पे अगर वो है। हाँ, तो वो लड़की बोले कि थैंक यू फॉर द फ्लावर्स। ओके, सबसे पहले आप तो अब तक जान ही गए होंगे कि थैंक यू का मतलब है डांके, और ब्लूमेन यानी कि फ्लावर्स। तो मेरा सेंटेंस बनेगा थैंक यू फॉर द फ्लावर्स यानी कि डांके फ्यूअर डी ब्लूमेन। फ्यूअर मतलब फॉर, डांके मतलब थैंक यू, डी ब्लूमेन मतलब फ्लावर्स, डी फ्लावर्स। अरे वाह, तुम तो बहुत होशियार हो श्राव्या। बहुत सारे टूरिस्ट हैं तो देयर टूरिस्ट, और अगर टूरिस्ट की मेन ये लाइन होती है गुड बाय, गुड ट्रैवल, और मान लो मिस डैश, कोई भी नाम बोल दिया, मैं बोल देता हूँ मिस श्राव्या, मान लो गुड बाय, गुड ट्रैवल, मिस श्राव्या। मान लो अगर मैं टूरिस्ट हूँ और तुम मुझे कहीं मिलती हो, तो मुझे तुम्हें बोलना है गुड बाय, गुड ट्रैवल, मिस श्राव्या। तुम कहीं जा रही हो, तो मैं इसको कैसे बोलूँगा एज ए टूरिस्ट? ओके, सबसे पहले गुड बाय को हम बोलते हैं ऑफ वीडर सेहन। तो चलिए एक नया शब्द मिल गया। अब हम हमारा अगर शो को बंद करेंगे तो गुड बाय के कैसे करेंगे और क्या बोलेंगे? ऑफ वीडर सेहन। वीडर सेहन, हाँ, क्योंकि आज की क्लास में हम काफी नए नए फ्रेजेस सीखने वाले, ये शब्द नहीं है, एग्जैक्टली फ्रेजेस हैं। ऑफ वीडर सेहन मतलब गुड बाय, हार्टली वेलकम। तो चलिए हम स्टार्टिंग में हमेशा शो में अब बोलेंगे हार्टली वेलकम। हाँ, चलिए अगर मान लो वेलकम अगर श्राव्या करती है तो वो बोलेगी हार्टली वेल। नहीं, सुनो, अगर मैं बोलूँ कि हार्टली वेलकम टू लर्निंग जर्मन, तो मैं बोलूंगी herzlich willkommen zu learning German। ग्रेट, गुड, दैट das is toll मतलब दैट इज ग्रेट, das ist wunderbar मतलब दैट इज वंडरफुल। वही तो मैं सोच रही टॉल क्यों बोल रहा है, सेंटेंस तो लंबा था तो वो सोच रही लॉन्ग, तो टॉल कहाँ से आ गया? तो चलिए कोई बात नहीं, होता है, बट सही है। अगर आप मतलब नॉर्मली किसी से मिलते भी हैं तो आप बोलेंगे हार्टली वेलकम। अगर किसी को बाय भी बोलते तो गुड बाय, तो गुड बाय को बोलेंगे ऑफ वीडर सेहन। ऑफ वीडर सेहन मतलब गुड बाय, ऑफ वीडर सेहन मतलब गुड बाय, ऑफ वीडर सेहन मतलब गुड बाय।
और अगर हार्टली वेलकम बोलेंगे तो हर्जलिश विलकॉमन। हर्जलिश विलकॉमन, हाँ, हार्टली तो वेलकम। अगर कोई टूरिस्ट बोलेगा दूसरे टूरिस्ट को कि गुड बाय एंड हैव अ नाइस ट्रिप, तो गुड बाय, गुड ट्रैवल। हाँ, रीसे मतलब ट्रैवल, ट्रैवल ट्रिप, रीसे मतलब ट्रिप इन जर्मन। तो ऑफ वीडर सहन गुटे रीसे फ्रॉ श्राव्या। सपोज अगर तुमने मुझे बोल दिया तो ऐसा, तो मतलब ऑफ Goodbye। वीडर सेहन का मतलब गुड बाय, गुड ट्रैवल, गुटे रीजे। अब रीजे होता है ट्रैवल, और ट्रैवल एक फेमिनिन की तरह इंट्रोड्यूस किया गया, तो गूटन में से एन हट गया, गूटे हो गया। और फ्राउ मतलब मिस, श्राव्या मतलब श्राव्या। श्राव्या मतलब श्राव्या ही होगी, और क्या होगा। ठीक है, अगर मान लो मैंने तुम्हें ये बोला, ठीक है, अब तुम मुझे कुछ बोलोगी, तो मैं भी तुम्हें गुड बाय तो बोलूंगी। हाँ, तो तुम क्या बोलोगी? और मेरा नाम लेकर, मेरा नाम लेकर। जी हाँ, तो मैं बोलूंगी ऑफ वीडर सहन हेर हिमांशु। कूल, बहुत बढ़िया। क्योंकि हेर मतलब मिस्टर, सो मिस्टर हिमांशु गुड बाय। ठीक है, और चलो अगर मान लो कोई दो लड़का लड़की मिलते हैं जो अजनबी हैं स्टार्टिंग में, तो स्टार्टिंग में अगर लड़की ये पूछना चाहे लड़के से कि हेलो आई एम क्लॉडिया, मतलब मैं हूँ क्लॉडिया और आप कौन हैं, तो इसको कैसे बोलेगी वो लड़की? ठीक है, अगर उस लड़की का नाम क्लॉडिया हो तो वो बहुत तरीके से बोल सकती है उसका नाम की हेलो इश बिन क्लॉडिया, या फिर ऐसे ही बोल सकती है mein नामे इस्ट क्लॉडिया। नामे इस्ट क्लॉडिया, हाँ, माय वर नामे इस्ट क्लॉडिया। हाँ, तो ऐसे बहुत सारे अब तक हमने बहुत केसेस किए थे, इश बिन क्लॉडिया, इश हाइसे क्लॉडिया, ऐसे। तो ठीक है, अभी हम इस पे अटक जाते हैं कि हेलो इश हाइसे क्लॉडिया und du and you। ओके, अब मान लो मैं वो अजनबी लड़का हूँ और मुझे बोलना है कि मैं हूँ हिमांशु, और फिर बोलना है गुड बाय क्लॉडिया, तो कैसे बोलूंगा? तो लड़के ने भाव ही नहीं दिया लड़की को। हाँ भाई, बड़ा भाव खाते हैं लोग आजकल। ऐसे बोलना चाहिए कि इश हाय से हिमांशु चूस क्लॉडिया। ओके, इश हाय से हिमांशु चूस क्लॉडिया। हाँ, चूस का मतलब है गुड बाय। ओके, वेरी गुड। नहीं, चूस का मतलब है बाय, और ऑफ वीडर सहन का मतलब है गुड बाय। तो अपने दोस्तों को गलती से ऑफ वीडर सहन मत बोल दीजिएगा, अपने दोस्तों को बोल दीजिएगा चुस। तो हॉल्ट मतलब रुको। ये हॉल्ट तो इंग्लिश से रिलेटेड वर्ड हुआ, हॉल्ट मतलब रुकना। हॉल्ट, या ठीक है हाल, हाल्ट, हाँ, ये आता है, ओ नहीं आता। हाल्ट बोल सकते हैं इसको। तो हाल्ट मतलब रुको। वी हाइसन सी व्हाट इज योर नेम, या हाउ आर यू कॉल्ड। चलिए ठीक है। तो और मैं अगर पागल थोड़ी ना हूँ कि मैं अपना नाम बता दूंगी। हाँ, नाम नहीं बताऊंगा, पर मैं यहाँ पे मुजरिम हूँ, तो मुझे बोलना है ओ फॉरगिव मी, ठीक है? मैं सीधा बस फॉरगिव मी करके पतली गली पकड़कर भाग जाऊंगा। पतली गली क्यों? नॉर्मल गली पकड़ के नहीं भाग सकते? मुहावरा है। तुम क्या हिंदी पढ़ रही हो? कोई मेरे को बोला क्या इंग्लिश पढ़ रहे हो? मुझे हिंदी नहीं आती। क्या हिंदी पढ़ रही हो? मुझे हिंदी नहीं आती। तो अभी क्या बोल रही हो? फ्रेंच बोल रही हो यहाँ पे? मतलब शुद्ध हिंदी नहीं आती भाई, जो बस बात करने के लिए हम यूज करते हैं वही आती है मुझे हिंदी। ये बात करने के लिए होते हैं, बट मुहावरे होते हैं, और मुहावरे जो होते हैं ईडियम्स होते हैं, और ईडियम्स जो होते हैं इतना यूज नहीं होते हैं, तो इसलिए लोगों को थोड़ा कंफ्यूजन हो जाता है। अंडरस्टूड? तो चलो, अभी तो तुम फॉरगिव मी को क्या बोलोगे? ओह को तो ओह ही बोलूंगा, क्योंकि एक वॉइस है ये, और फॉरगिव मी को मैं बोलूंगा वेर जी हुंग। वेरजी हुंग, वेरजी हुंग। तो कितना अच्छा आज सीखा यार। हार्टली वेलकम, गुड बाय, और फॉरगिव मी तो वर्जी हुंग मतलब फॉरगिव मी, और फिर हर्जलिश विलकॉमन मतलब हार्टली वेलकम, और फिर गुड बाय को मतलब ऑफ वीडर सेहन, ऑफ वीडर सेहन, वीडर सेहन, और चूस का मतलब है बाय, जो सिर्फ दोस्तों को बोला जाता है, और ऑफ वीडर सेहन मतलब गुड बाय, जो दुश्मनों को बोला जाता है। चलो मैं मजाक कर रही हूँ दोस्तों। तो अगर आप किसी झगड़े में पड़ गए तो प्लीज मेरा नाम मत लीजिएगा। अच्छा, तो चलिए ठीक है। और अगर इसकी बात करें कि बच्चा है, बच्चे अगर मम्मी को बोलना है उसको मम्मी, तो कैसे बोलेगा? मम्मा, और क्या बोलेगा बच्चा? यहाँ जैसे बोलते हैं वैसे ही है, मामा ही बोलेगा उसको मामा। और बेबी को बताओ, अगर द बेबी है तो क्या बोलेंगे? बेबी इज, बेबी मतलब बेबी होता है। द बेबी को क्या बोलेंगे? दास बेबी। दास बेबी मतलब वो क्या है? न्यूट्रल है बेबी। हाँ। और मार्शन हमने देखा मतलब लड़की, तो देर मार्शन। लड़के को देखा, हाँ दास मार्शन, माय बैड। और लड़के की बात करें तो जुंगे, तो वो बनेगा देर जुंगे। और सांगरिन मतलब सिंगर, दी सांगरिन। और एक और चीज, हार्टली वेलकम, हेर्जलिश विलकॉमन, गुड बाय, ऑफ वीडर सेहन, बाय, चुस, फॉरगिव मी, ओ वेरजी हुंग, वेरजी हुंग। चलो ठीक है यार, बहुत अच्छे वर्ड्स थे यार। ये अब नॉर्मली अपन भी ऐसे ही बोलेंगे, ऑफ वीडर सेहन, वेरजी हुंग,
Herzlich willkommen willkommen। कॉमन। चलो अब आगे नेक्स्ट हम क्या करेंगे? क्योंकि हम अगला क्लास करने वाले हैं थोड़ा और इंफॉर्मेटिव, यानी कि जैसे कि हमने पिछले क्लास में बोला था कि ऑटोमैट्स के बारे में। ऑटोमैट्स मतलब मशीन्स, यानी कि अगर मैं किसी से कॉन्वर्स कर रही हूँ, मुझे वहाँ पे जाना है और मशीन से कुछ पैसे लेने हैं, तो पैसों की मशीन को हम क्या बोलते हैं हिमांशु? गेल्ड ऑटोमाट मतलब Right। एटीएम। हाँ, और वो होता है देर गेल्ड ऑटोमाट। तो अभी सबसे पहले छोटे छोटे सिंगुलर और प्लूरल हो जाए। जैसे कि अभी मेरे पास टेलीफोन है, सो वो दास टेलीफोन होता है, तो उसका अगर मैं प्लूरल लूँ तो यहाँ पे मैं एक चीज बता दूँ आपको, चाहे हमारा सब्जेक्ट देर हो या दी हो या दास हो, जब हम उसका प्लूरल फॉर्म लेते हैं उसका हमेशा पहले उसका आर्टिकल दी बन जाता है। ठीक है, जैसे कि अभी मेरे पास है देर साफ्ट। साफ्ट मतलब जूस, सो उसका प्लूरल बनेगा दी साफ्टे। मतलब सो अगर मेरे पास है दास टैक्सी मतलब अ टैक्सी, उसका प्लूरल दी टैक्सीज। अगर मेरे पास है दास होटल तो उसका प्लूरल होगा दी होटल्स। रेलवे स्टेशन पे ये सब चीजें होती होंगी, दो लड़के मिलते होंगे, हाँ, एक लड़का मिलता actually होगा, ये perfect। बात बोलते होंगे, चोर सिंगर भागता चोर होता है। भागता होगा। हाँ। और कोई मान लो शॉपकीपर बोले और कोई कुछ मांगे, शॉपकीपर बोले कि फॉरगिव मी मेरे पास वो चीज नहीं है, तो वो और बोलेगा शॉपकीपर को हमने क्या बोलेंगे? हाँ, शॉपकीपर को हम वर्कऑफिन। वर्कऑफिन, ओके हाँ। कॉफरिन मतलब कॉफरिन सेल्सवुमन। सेल्सवुमन, अगर सेल्समैन हो तो वर्कऑफिन होगा। हाँ, वर्कऑफिन। तो चलिए अगर अब इसको उस कॉन्टेक्स्ट में ले जाते हैं, और यही हमारा रिवीजन भी होगा आज के शो का, तो रेलवे स्टेशन पे तुम क्या सीन देखती हो सबसे पहले? सबसे पहले रेलवे स्टेशन को तो क्या हम बोलते हो? मुझे नहीं पता। ओके, स्टेशन को हम बोलते हैं बैनहॉफ। और मेरे को ये पता है कि अगर मेन स्टेशन हो तो स्टेशन तो तुमने बोल दिया बानहॉफ मतलब रेलवे स्टेशन, और हॉफ होता है मतलब मेन, तो मेन रेलवे स्टेशन यानी कि सेंट्रल रेलवे स्टेशन, तो बनेगा हॉफ्ट बैनहॉफ। हॉफ्ट बैनहॉफ, ठीक है। तो तुम न्यूज़पेपर की स्टॉल देखोगी तो तुम उसको बोलोगी ज़्यूटुंगन मतलब न्यूज़पेपर्स, और अगर फ्लावर्स के लिए देखोगी तो ब्लूमिन। ज़ाइटुंग होता है, वापस से जी जाए, हे भगवान। अरे यार वो SIE होता है जी, तो हाँ। ये ZEI जाए कैसे हो जाता है? हिमांशु, मैंने जर्मन नहीं लिखा है, प्रोनाउंसिएशन जैसा है वैसे तुम्हें प्रोनाउंस करना पड़ेगा। चलो ठीक है दोस्तों, हम आप ये मत समझिएगा कि हमको आती नहीं है इतनी, पर हम थोड़ी थोड़ी क्या मिस्टेक करते हैं ताकि थोड़ा फनी हो सके और आप अपने आप को इससे भी रिलेट कर सकें। हाँ, तुमने अगर एक मिस्टेक कमिट किया हो तो तुम क्या बोलोगे? पार्डन मी। पार्डन मी, हाँ। तो उसमें जर्मन में क्या बोलोगे? आई डोंट नो। यूज कर सकते हैं उसको, वेरजीहंग। चलो ठीक है, तो फिर अगर हम अपन रेलवे स्टेशन पे ये देखते हैं कि एक लड़का मिलता है एक लड़की मिलती है और दोनों इतने जल्दी में तो सिर्फ अपना नाम बता पाते हैं, तो लड़की बोलेगी हालो इश हाइजे क्लाउडिया उंदू मतलब हेलो मैं हूँ क्लॉडिया और तुम कौन हो? तो लड़का बोलेगा इश हाइजे क्लॉस चूज क्लॉडिया मतलब ये जल्दबाजी बता रहे हैं कि उसने बस सिर्फ अपना नाम बोला, इश हाइजे क्लॉस चूज क्लॉडिया मतलब गुड बाय क्लॉडिया। बनने के पास बिल्कुल टाइम नहीं है, लड़कियों के लिए लड़कियों के पास टाइम नहीं है क्या यार। जब ट्रेन छूटती है ना तो ट्रेन वालों से पूछो कि क्या गुजरती है। और फिर उसके बाद अगर मान लो चोर दिख जाए, पुलिस वुमेन को चोर दिख जाए रेलवे स्टेशन पे, तो वो बोलेगी रुको। हॉल्ट हिमांशु, हॉल्ट। ओके। तो तुम अपने आप को पुलिस वुमेन बोल रही हो और मुझे चोर बोल रही हो? जी हाँ, आपने अगर ऐसे समझ लिया तो मैं क्या करूं? ठीक है, तो तुम बोलोगी हॉल्ट वी हाइजन जी इश हाइजे हिमांशु मंगानी और इश हाइजे वोर नाम हिमांशु इश हाइजे नाक नाम मंगानी। और अगर तुम बाद में मान लो कोई बेबी को देखती हो तो वो क्या बोलेगा? नॉर्मल मम्मा मम्मा जो बोलते हैं, तो उसमें तो कुछ है नहीं। बेबीज क्या जर्मन बोलेंगे यार, हाँ तो छोड़ो। यार। और मान लो अगर किसी एक लवर को देखती हो तुम रेलवे स्टेशन पे, वो उसको फूल लाके दिया मतलब ब्लूमेन फ्लावर्स लाके दिया, तो वो लड़की कैसे बोलेगी उसको कि थैंक यू फॉर द फ्लावर्स? तो बोलेगी डांके फ्यूर दी ब्लूमेन। तो डांके मतलब थैंक यू, फॉर मतलब फॉर, दी ब्लूमेन क्योंकि ब्लूमेन क्या है? फ्लावर्स है, तो इनमें हम दी यूज करेंगे, तो दी ब्लूमेन। हाँ, मैंने आपको अभी बोला है कि ब्लूमे मतलब फ्लावर, सो वो होगा डी ब्लूमे मतलब अ फ्लावर, डी ब्लूमेन मतलब बहुत सारे फूल। और अगर जैसे कि अभी रेलवे स्टेशन पे मान लो ट्रेन स्टार्ट हो चुकी है और एक पैसेंजर बाय कर रहा है अपने दूसरे पर्सन को जो कि उसको सी ऑफ करने आया है, तो वो उसको कैसे बोलेगा? ऑफ फीडर से हैन। ऑफ फीडर से हैन।
और अगर मान लो कोई वेलकम कर रहा है, कोई ट्रेन आई है और वहाँ से कोई रिसीव करने आया है, तो वो बंदा कैसे बोलेगा हार्टली वेलकम? हर्जलिश विलकॉमन। तो चलिए ठीक है, आज का हमारा शो यही था और तो अब हम आपको गुड बाय कहने वाले हैं। अब गुड बाय नहीं कहने वाले, हम तो सिर्फ आपको बाय कहने वाले हैं, क्योंकि हम आपको वापस ये शुरू हो गई फिर से। अरे यार, मतलब जो सीखने सही से सीखते हैं ना। हाँ सही है, पर थोड़ा देखो होना चाहिए, यूं ऐसे मॉड्यूलेशन आने चाहिए। तुम ऐसे मत समझना कि मैं तुमको टोक रहा हूँ, तुम ऐसे समझना तुम ऐसे नहीं, बिल्कुल नहीं, ऐसे तो मैं इसको समझती नहीं हूँ। दोस्तों भाई, टोकने का पूरा हक है तुम्हारा। चलो बढ़िया काफी। मैं एक शब्द बोलूंगा तो तुम वापस से मेरे को डांटोगी, पर कोई बात नहीं, आई एम जस्ट किडिंग, मैं सिर्फ मजाक कर रहा हूँ ताकि लिसनर्स को और मजा आए और वो समझ पाए। ठीक है श्राव्या? हाँ। तो अब बाय बोलना है तो चुस, ठीक है? गुड बाय बोलना है तो ऑफ बीटर से है, तो हम लोगों को तो आपको गुड बाय बोलने का कोई इरादा है नहीं। जी हाँ, हम जल्दी वापस आएंगे एक और एपिसोड के साथ। Ich bin श्राव्या, Ich bin हिमांशु मंघानी, Ihr zuhörte Learning German, मतलब आप सुन रहे थे लर्निंग जर्मन, und dies ist VIT Community Radio 90.8 FM, मतलब ये है VIT Community Radio 90.8 FM। Dear listeners, you're listening to VIT Community Radio 90.8 and this program is Team Speak Time. Hello everybody, Dice ist VIT Community Radio 90.8 FM। ये है VIT Community Radio 90.8 FM और आप सुन रहे हैं लर्निंग जर्मन। तो उसको हम क्या बोलेंगे? Ihr zuhörte Learning German। और आगे Ich bin हिमांशु मंघानी und ich bin श्राव्या, मतलब मैं हूँ हिमांशु मंघानी और मैं हूँ श्राव्या। हम आपका हार्टली वेलकम करते हैं। हार्टली वेलकम को हम क्या बोलेंगे? Herzlich willkommen। Exactly. So herzlich willkommen zu Learning German. Heartily welcome to Learning German. Cool. Das ist toll. That is great। Okay. तो हम आज क्या करने वाले हैं हिमांशु? आज हम क्या करने वाले हैं? आज हम वही नॉर्मल चीजें करेंगे, प्रैक्टिस करेंगे, देखेंगे कि हम कैसे अपनी जर्मन को और अच्छी तरह से सुधार सकते हैं और अच्छी तरह से बोल सकते हैं। ठीक। लास्ट एपिसोड में हमने जैसे कि रेगुलर जो कुछ भी रेगुलर सेंटेंस हमने सीखे, इस बार भी ऐसे करने वाले हैं। तो चलिए तुम मुझे कोई भी एक रैंडमली सेंटेंस बोल दो, मैंने जो अभी तक पढ़ा है उसके पीछे की ग्रामर बताऊंगा और बताऊंगा कि उसका मतलब क्या है। वो बर्लिन में रहता है। वो बर्लिन में रहता है। हाँ। तो बर्लिन को तो बर्लिन बोलेंगे और वो मतलब तुम बोल रही हो थर्ड पर्सन सिंगुलर के लिए, ठीक है ना? तो अगर मैं ही मानूं लड़का, तो ही को मैं बोलूंगा एर बर्लिन में रहता है, तो एर वोंट इन बर्लिन। टी लगा देंगे वोनन के, जो रूट वर्ड है उसका ईएन हटा के टी लगा देंगे। वर्ब कॉन्जुगेशन ऑफ वोनन, एर जी एस के कैसे बनेगा? वोंट। रूट वर्ड पे टी लगाएंगे, तो ठीक है। एर वोंट इन बर्लिन। चलो ठीक है, तुम अगर इसका हिंदी मतलब बताओ कि वो बर्लिन में रहता है। हाँ, पर अगर मैं बोलूं दास इस्ट ein Verkäufer, er wohnt in Berlin। ओके, तो दास इस्ट ein Verkäufer, दास मतलब दैट, इज ein a Verkäufer, shopkeeper। So das ist ein Verkäufer, that is a shopkeeper। Er wohnt in Berlin, he lives in Berlin। वो बर्लिन में रहता है। और अगर मान लो अब मैं सेकंड वाला केस समझाता हूँ खुद ही जर्मन में और एक खुद ही हिंदी में, तुम थर्ड केस समझाना खुद ही जर्मन में खुद ही हिंदी में। तो अगर मैं बोलूँ Das ist eine Reporterin, sie macht ein Interview, मतलब Das ist, that is, eine मतलब अ और रिपोर्टरिन है, आईएन लगा हुआ है, तो हम फीमेल की बात कर रहे हैं, तो उस केस में आइन जो ए है उसके पीछे ई लगा देंगे। तो Das ist eine Reporterin, sie macht ein Interview, मतलब she takes a interview। मार्क मतलब डू या टेक कुछ भी, तो she, जी मतलब she, मार्क्ड मतलब
टेक आइन मतलब इंटरव्यू मतलब इंटरव्यू, तो इंटरव्यू को इंटरव्यू ही बोलेंगे। ठीक है, तो अभी मैं तीसरा केस पे चलती हूँ। तीसरा एग्जाम्पल टू बी मोर प्रिसाइज, das ist ein Baby। das मतलब दैट, ist मतलब इज, ein मतलब ए, बेबी बेबी मतलब बेबी ही होता है। es weint, एस मैंने आपको बोला है कि हम बेबी को ही या शी नहीं बोलते हैं, हम यूजुअली बेबी को इट के नाम से रेफर करते हैं। तो इट क्राइस मतलब एस, वाइंथ मतलब क्राइस। एस इज अलीन मतलब इट इज अलोन, वो अकेला है, वो बच्चा है। दास इज अब आइन बेबी, वो रो रहा है। एस वाइंथ, वो अकेला है। एस इज अलाइन। तो अब फोर्थ केस ले लेते हैं। दास सिंध फूसबॉल फैंस मतलब दे आर फूसबॉल फैंस, मतलब दैट आर फूसबॉल फैंस। दास मतलब दैट और सिंध मतलब आर फूसबॉल फैंस। और हमने टू बी का मतलब देखा था कि सिंध बोलते हैं वेर, और अगर थर्ड पर्सन प्लूरल की बात करी जाए, फर्स्ट पर्सन प्लूरल, तो हम फूसबॉल फैंस हैं, तो हम थर्ड पर्सन, ये सब चीजें क्या हुई, थर्ड पर्सन प्लूरल हुई, तो इसलिए बोलेंगे दा सिंध फूसबॉल फैंस जी विंकन। अब जी थर्ड पर्सन प्लूरल के लिए आता है, तो जी और विंकन मतलब वेविंग। विंकन मतलब इंग्लिश वाला विंक नहीं है, सो विंकन मतलब वेविंग, मतलब वो हाथ हिला रहे हैं ऐसे कुछ। तो अगर मैं बोलना चाहूँ एक आदमी आ रहा है, so एक आदमी आया, सो अ मैन कम्स, दैट मींस ein Mann kommt। और अगर मैं बोलूँ एक लेडी गा रही है या गाती है, तो लेडी के लिए बोलेंगे फ्राउ, और सिंगन रूट वर्ड हो गया। अब थर्ड पर्सन सिंगुलर है तो उसमें टी जोड़ देंगे ईएन हटाकर, तो सिंक्ड। और आइन होता है, बट फ्राउ क्या है, लड़की है, फ्राउ फेमिनिन है, तो ई जोड़ देंगे, तो आइन है फ्राउ सिंग। जी हाँ। और अगर मैं बोलना चाहूँ कि अ गर्ल लाफ्स, गर्ल को हम बोलते हैं मार्शन, तो यहाँ पे जर्मन में गर्ल को न्यूट्रल डिस्क्राइब किया हुआ है, तो बनेगा दास मार्शन। तो मैं बोलूंगी अ गर्ल लाफ दास मार्शन। दास मार्शन के लिए हम अ के लिए आइन यूज करूंगी, पर ये दास है न्यूट्रल, तो आइन ही रहेगा, ई नहीं ऐड होगा। सो आइन मार्शन लाक्ट, लाक्ट मतलब टू लाक। और अगर मैं बोलूं पीपल कम एंड गो, तो पीपल बोलते हैं मेंशन, कॉमन, उंड गेहन। अब ये क्या थर्ड पर्सन प्लूरल है, मेंशन यानी पीपल, बहुत सारे थर्ड पर्सन प्लूरल हैं, तो उस केस में कोई छेड़खानी नहीं है, रूट वर्ड को हमने वही रखा है, तो कॉमन उंड गेहन, पीपल कम एंड गो। अब इसका मतलब क्या हुआ, दी रिपोर्टर इन हेस्ट क्लारा लिंसे, मतलब द रिपोर्टर कॉल्ड एज इज कॉल्ड क्लारा लिंसे, दी रिपोर्टर इज कॉल्ड क्लारा लिंसे। दाई बोला है, दास का मतलब होता है दैट। दाई नहीं बेटा, दी, हाँ वही हाँ, दी रिपोर्टर इन हाइस क्लारा लिंसे। अगर इसका मतलब क्या हुआ, दी फूसबॉल फैंस कॉमन ऑस ड्यूशलैंड। हाँ, दी फ्यूजबॉल फैंस मतलब द फुटबॉल फैंस, कॉमन मतलब टू कम, आउस मतलब फ्रॉम, ड्यूचलैंड मतलब जर्मनी। सो दी फ्यूजबॉल फैंस कॉमन आउस ड्यूचलैंड, द फुटबॉल फैंस कम फ्रॉम जर्मनी। और अगर मैं बोलूं जैसे ही इज अ पुलिसमैन, तो मैं बोलूंगा एयर इज पॉलिसिस्ट। हाँ, मतलब ही इज अ पुलिसमैन। ही मतलब एयर, इज मतलब इज, पॉलिसिस्ट मतलब पुलिसमैन। फिर एस इज ग्लूक्लिश मतलब इट इज हैप्पी। हाँ, इट इज हैप्पी। और अगर मैं बोलना चाहूँ कि जी इज इन द टूरिस्टन, मतलब जी मतलब दे ऑल आर टूरिस्ट्स, तो टूरिस्ट नॉर्मल हुआ, उसके अगर बाद में en जुड़ा हुआ है तो वो प्लूरल टूरिस्ट्स हैं, मतलब टूरिस्ट्स हैं, और अगर in जुड़ा हुआ है तो टूरिस्ट लड़की है। और अगर मैं बोलना चाहूँ कि जी इज सैंगरिन मतलब शी इज अ सिंगर। अब सेकंड, ein man singt मतलब a man sing, er lacht, he laughs, er ist glücklich, he is happy। और दूसरा अगर eine Frau geht, sie winnt, sie ist allein। अच्छा ठीक है रुको, उसका मैं कन्वर्शन कर देती हूँ। तो वापस से सेंटेंस बोलो हिमांशु। eine Frau geht, a lady go, okay, a lady goes, sie winnt, she cries, sie ist allein, she is alone, cool, ein Mädchen kommt, okay, a girl comes, es singt मतलब she sings। हाँ, अगर क्योंकि इट सिंग्स, क्योंकि मार्शन क्या होता है, न्यूट्रल होता है। हाँ, यहाँ पे दास मार्शन होता है, तो उसने एस यूज किया, तो राइट, इट सिंग्स। जी heißt Carmen, जी, शी इज कार्मेन, she is called as Carmen, उस लड़की का नाम है कार्मेन। Menschen kommen und gehen,
Mention मतलब people, so people come and go. Sie sind Touristen, sie मतलब they, sind मतलब are, touristen मतलब tourists. Sie winken. They wave. Gut, gut. Das ist toll. That is great. ठीक है. Aber, but हमें और बहुत कुछ चीजें सीखनी है. हमें भी बहुत कुछ चीजें सीखनी है. Touristen winken. ओके, टूरिस्टन विंकन मतलब टूरिस्ट वेव. तो टूरिस्टन प्लूरल है, विंकन रूट वर्ड है, तो प्लूरल के लिए कोई छेड़खानी नहीं. टूरिस्टन विंकन मतलब टूरिस्ट वेव. अगर मैं बोलना चाहूँ कि अ ट्रेन कम्स तो ein Zug geht. goes बोलोगी, comes के लिए तुम बोलोगी kommt. ein Martian laughed. A girl laughs. ओके, ein Mann winked. A man waved. यहाँ पे man सिंगुलर है तो इसलिए हमने winked यूज किया. Eine Frau weint. A girl cries. हाँ, और der Mann sagt auf Wiedersehen. Auf Wiedersehen तो रहा अपना फेवरेट वर्ड, that is goodbye. तो यहाँ पे sagt मतलब to say. So der Mann sagt auf Wiedersehen. So the man says goodbye. Die Frau sagt auf Wiedersehen. लड़की ने बोला कि die Frau. The lady said goodbye. Der Mann und die Frau sind verlischt. मतलब the man and the lady are in love. Okay. Verliebt मतलब in love. Verliebt मतलब to be in love. ठीक है दोस्तों, ये बहुत ध्यान से सुनना पड़ेगा क्योंकि verliebt मतलब to be in love. हाँ. Ein Bahnhof मतलब a railway station. मैंने आपको पहले बोला था, लास्ट क्लास में ही बोला था कि Bahnhof मतलब a railway station. So ein Bahnhof a railway station. अब मैं वही रेलवे स्टेशन का वापस से आपको एग्जाम्पल देता हूँ, कंसिडर करता हूँ. तुम बताओ इसकी पीछे क्या लॉजिक है इसको यूज करने का, और इसका हिंदी में मतलब बताओ. Ein Bahnhof a railway station. Menschen kommen und gehen. Menschen मतलब people, kommen come, und and gehen go. So people come and go. लोग आते और जाते हैं. Lachen und weinen. Lachen मतलब हंसना, to laugh. Und is and, और weinen मतलब रोना, to cry. So lachen und weinen, हंसना और रोना. Ein Zug kommt. अभी आपको बोला था ein Zug kommt, a train comes. Touristen, sie reason, sie winken. Touristen मतलब touristen, sie reason मतलब tourists are there. नहीं, touristen मतलब tourists. Okay, फिर जी रीजन मतलब they all travel. हाँ, reason का मतलब है to travel. So they travel. Sie winken, they wave. Ein Mädchen, es lacht. Ein Mädchen मतलब a girl, it laughs. Eine Frau, ein Mann. Eine Frau, a lady. Ein Mann, a man. Sagt auf Wiedersehen. sagt as usual. He says auf Wiedersehen, goodbye. Ein Kuss. A kiss. Aber sie winkt. aber अभी आपको बोला है aber मतलब but. हाँ पर she cries मतलब पर वो रो रही है, तो मतलब she cries. Where is their man? Where यानी कि who, is यानी कि is, their man. Who is the man? We heist die Frau. How is that lady called? So we heist the Frau. वो wohnt वो wohnt sie. wohnt का मतलब क्या होता है हिमांशु? Stay रुकना, रहना, live. तो वो मतलब where, wohnt मतलब रुकना. हाँ. मतलब he. तो where he lives. और वो wohnt sie मतलब where she lives. Sie ist jung. ist jung का मतलब होता है young. So sie मतलब she ist मतलब is, jung मतलब young. She is young, ist jung, he is young. Sie sind verliebt. Sie मतलब they यहाँ पे, sind are, verliebt in love. So they are in love. Sie sind verliebt. Der Mann winkt. Der Mann मतलब the man, winked, wave. Die Frau geht. The lady goes. Menschen kommen und gehen. Menschen मतलब people, common मतलब आना, und मतलब and, गहन मतलब जाना. Lachen und weinen. हंस रहे और रो रहे यार. Ein Bahnhof. A रेलवे स्टेशन. तो ठीक है, तो हमने इसमें जाना अ रेलवे स्टेशन. पीपल आते हैं और जाते हैं, हंसते हैं और रोते हैं. एक ट्रेन आती है, टूरिस्ट हैं जो ट्रैवल करते हैं और हाथ हिलाते हैं, मतलब बाय बाय करते हैं. एक लड़की है जो हंसती है.
एक लड़का है और एक औरत है। लड़का कहता है गुड बाय, ऑफ वीडर सेहन। दोनों किस करते हैं, एक किस, आइन कुस। बट वो रोती है क्योंकि वो लड़का उससे दूर जा रहा है। तो मतलब आबर जी वीन। फिर क्या था, बस यही था रेलवे स्टेशन, दैट इज आइन बाहनहोफ। यार पूरा रेलवे स्टेशन का सीन दिखा दिया यार तूने तो। तुम बोलो ठीक अपना है, इंट्रोडक्शन। अगर ठीक है मैं अपना इंट्रोडक्शन देती हूँ। इश हाइसर श्राव्या कर्रा। मतलब तुम हो श्राव्या कर्रा। तुम्हारा वोर नाम श्राव्या हो गया और नाक नाम कर्रा हो नाम गया। कर्रा हो गया। इश बिन आइना स्टूडेंट इन। तुम एक स्टूडेंट हो। हाँ। इश वोहना इन वेल्लोर। तुम वेल्लोर में रहती हो। इश आर्बाइटे इन वीआईटी कम्युनिटी रेडियो। तो तुम काम करती हो वीआईटी कम्युनिटी रेडियो में। इश योरा गन मुजी। तुम्हें म्यूजिक सुनना अच्छा लगता है। जी हाँ। ठीक है, तो फिर अब एक और मान लो कॉन्वर्सेशन हो रही है, तो मैं तुमसे क्वेश्चन पूछता हूँ और मैं उसी का ही जर्मन भी बताऊंगा और हिंदी भी बताऊंगा। तुम आंसर में अपना जर्मन बताओ और हिंदी बताओ। तो वी हेज दू ने हाउ आर यू कॉल्ड। वी हेज दू मतलब इश बिन श्राव्या, मेरा नाम श्राव्या है। वो वोंस दू, तुम कहाँ रहती हो। मैं तो मैं क्या बोलूंगी, इश वोहना इन हैम्बर्ग। वान कांस दू, तुम कब आई। इश कॉमा बाल्ड, मैं जल्दी आई। आपको याद दिला दूं वापस से, बाल्ड मतलब जल्दी और स्पार्ट मतलब देर से। और अरबाइतेस दू, क्या तुम काम करती हो। या इश आर्बाइटे इन वीआईटी कम्युनिटी रेडियो। वाज मार्क्स दू, तुम क्या काम करती हो। इश बिन आइना होस्ट इन वीआईटी कम्युनिटी रेडियो। बिस्ट दू ग्लूक्लिश, क्या तुम खुश हो वीआईटी कम्युनिटी रेडियो में। या इश बिन ग्लूक्लिश। सेम हेयर। तो चलिए ठीक है, हम वापस से रिवीजन करा देते हैं। अभी तक और हमने क्या पढ़ा था, हमने ये पढ़ा था कि हर्जलिश विलकॉमन। हेर्सलिश विलकॉमन मतलब हार्टली वेलकम। फॉरगिव मी मतलब वेरजी हुंग। और चुस को बोलेंगे बाय और ऑफ वीडर सेहन को बोलेंगे गुड बाय। ओके, बिस्ट दू ग्लूक्लिश। या इश बिन ग्लूक्लिश। वास मार्क्स दू, इश आर्बाइटर, तुम काम करती हो। वॉन कॉम्स दू, तुम कब आई। इश कॉम बाल्ड। वो वोन्स दू, तुम कहाँ रहती हो। इश वोहना इन वेल्लोर। वी हेज दू, तुम कौन हो। इश हाइसर श्राव्या खरा। ओहो, इश होरे गन म्यूजिक। आई लाइक लिसनिंग टू म्यूजिक। इश स्पाइले गन क्लावियर। I like playing piano. Ich wohne in VIT. I live in VIT. Ich bin traurig. मैं बहुत दुखी हूँ। Ich bin glücklich. मैं बहुत खुश हूँ। Where are you? मैं कहाँ हूँ। ये क्या था। Where are you? इसको बोलते हैं कि बहुत ज्यादा मतलब तल्लीन हो जाना, मतलब मग्न हो जाना, कि तुम्हें कुछ पता ही नहीं चले कि तुम क्या कर रही हो। पता नहीं, मैं बस तुम्हारे क्वेश्चन का आंसर दे रही थी। तो हाँ, हो जाती है गलती कभी कभार। हाँ, फिर अब आगे। चुस हिमांशु, मैं बहुत थक गई हूँ। तुम थक गई हो। नहीं, पर अभी थोड़ा और करेंगे, 2-3 मिनट तक और खींचेंगे और बोलेंगे। तो अगर मैं बोलूँ कि इश ट्रॉमा मतलब तुम ट्रॉमा में चले गए। नहीं, आई ड्रीम। ओह हाँ, इश ट्रॉमे। भूल गई। इश ट्रॉमे। सो तुम क्या ड्रीम कर रहे हो हिमांशु। बस कुछ नहीं, यही सोच रहा हूँ कि स्पीकर्स के उस और जो लिसनर्स हैं वो अच्छी तरह से सुन रहे होंगे, समझ रहे होंगे और पहचान रहे होंगे जर्मन लैंग्वेज को, और अपनी गलतियों से सीख रहे होंगे, क्योंकि गलतियों से ही सीखते हैं तो इंसान आगे बढ़ता है। ज़ुकुन्फ्त का मतलब क्या होता है। ज़ुकुन्फ्त फ्यूचर। यस, मुझे याद है। वर्गान गेन हेट। क्या। वर्गान गेन हे पास्ट। इश बिन अलीन। इश बिन अलीन, अलीन मतलब अलोन। सो इश बिन अलीन, आई एम अलोन। जान इस्ट अलीन। जान मतलब शायद उसका नाम है। वो उसका नाम जान है कि यान है। ठीक है, जो कुछ भी हो। इस्ट मतलब इस, अलीन अलोन। सो यान या जान जो कोई भी हो, अलोन है, अकेला है। इश शीके ब्लूमिन। इश श्रीह ब्लूमिन मतलब आई, शीहा मतलब सेंड, ब्लूमन मतलब फ्लावर्स। बढ़िया, काफी बढ़िया। और फिर याद है भाई, आई थिंक हमने ये पहले किया हुआ है ना हिमांशु। हाँ, ये कर रखे हैं, पर हम ऐसे ही मतलब प्रैक्टिस कर रहे हैं, जो क्योंकि देखो पहले किया हुआ था पर अपन को भी पता नहीं था कि पास्ट को क्या बोलते हैं, लीबन का भी थोड़ा अंतर था, तो हम प्रैक्टिस कर रहे हैं क्योंकि जीवीपी से चलता है, जो भी चलता है ग्रामर, वोकैबुलरी और प्रैक्टिस। आ गई हमारी सिग्नेचर वापस, जीवीपी। तो was Marx bist du glücklich? Ja, ich bin glücklich. Gut, das ist toll, das ist wunderbar.
तो चलिए अब यहाँ पर हम विराम देते हैं, हमारा ये चैप्टर या ये आज का लेसन ख़त्म करते हैं। तो मैं हूँ हिमांशु मंघानी Und ich bin Shravya. Dies ist VIT Community Radio und ihr Sorte Learning German. मतलब मैं हूँ हिमांशु मंघानी और ये थी श्राव्या कर्रा और आप सुन रहे थे लर्निंग जर्मन और ये है आपका सबसे चहीता रेडियो VIT कम्युनिटी रेडियो 90.8 FM। Dear listeners, you're listening to VIT Community Radio 90.8 and this program is Team Speak Time. Hello everyone. You're listening to VIT Community Radio 90.8, the DIY show. And this is your host, Anjali Gopakumar. Are you one of those creative, crafty people who love making things? Do you ever feel like recreating the magic from a plastic cup or a used CD? Do you feel the need to decorate your room with as many colorful things possible, but with the minimalistic usage of materials? Well then, this is the right show for you. In this show, the DIY show, I'll bring to you simple and creative ideas on how to use up your time and make beautiful and useful items. I will be telling you how to make simple do-it-yourself items. Are you super interested now? Let's start then. On my first show, I will be telling you how to make a beautiful dream catcher. For those who don't know what a dream catcher is, it's a small hoop containing a horsehair mesh decorated with feathers and beads, believed by American Indians to give its owner good dreams. A little bit of interesting information. Dream catchers originated with the Ojibwe people, who wove these magical webs from willow hoops and sinew. The hoop represents the travel of geezes, the sun, through the sun and through the sky. At night, the hole in the center only lets Bavaji, good dreams, pass. Bavaji again, bad dreams, are trapped in the web and dispelled at the first light of the morning. So that is the story behind the dream catcher. Today, I will be telling you how to make one. First, what all materials do you require? 1. A bangle or anything circular, some feathers, some beads, a needle, a thick string or a ribbon, and a thin string. Now, how do you do it? First, take the thick thread or ribbon and wrap it securely around the bangle. Double secure the end. Next, the string is woven onto the hook to create the dream catcher's web. It should be strong but thin. While weaving the first row, begin by tying one end of the string in a knot at the base of the hanging loop. Working clockwise, stretch the string to a spot a few inches down the hoop and loop it around the hoop. Stretch the string a few inches to the right and loop it around the hoop again. Continue making loops that are evenly spaced apart until you reach the beginning again. After that, take the end of the string and weave it under the loop created between the first and second peaks. Make a hitch by using the thread to make a loop over the loose string. After making the first hitch, make another hitch at the thread between the second and third knots. Continue weaving the thread in this manner until you have made a hitch at the thread between every knot. Each hitch should fall at the exact midpoint of the thread between the knots. As you weave, the thread should be pulled slightly but not too tightly. After making the first row of hitches, continue weaving the thread between the new segments you have created and making a hitch in the middle of each one. The circle you weave will become smaller and smaller. As it becomes smaller, pull the thread tighter and tighter. And if you desire, you can add a few beads or gemstones to the dream catcher as you weave. Space them out randomly or create a pattern.
When you've woven the web down to a tiny circle in the middle, tie the end of the thread over the place where you would have made the final hitch. Make a double knot to ensure it won't come undone. Pull it tightly and snip off the end. If you wish to add an ornamental feather or two, tie a new piece of string securely around the base of a feather. Tie the other end of the feather to the center of the dream catcher over one of the hitches in the center circle. Use a double knot to make sure it's secure. Snip off the dangle thread on either end. You can add beads to the string after one end has been tied to the base of the feather before you secure it to the dream catcher. And now, hang the dream catcher. Place the dream catcher near your bedroom window. With the first rays of sunlight, all bad thoughts that enter your mind during the night should disperse. Only good thoughts will be entering your mind for the day. But then again, these are just theories and stories. I honestly hope this show's been interesting. And I really hope you try your hand at making a dream catcher, because I promise you, it will be worth all the effort. It'll be that beautiful. Of course, today's show has just been about making a crafty showpiece. But in the coming shows, I'll tell you various ways to use all those useless things that have been lying around in your room for a very long time. Till the next time then, this is your host Anjali Gopakumar from the DIY show, signing out. And you're listening to VIT Community Radio. Dear listeners, you're listening to VIT Community Radio 90.8 and this program is Team Speak Time. नमस्कार दोस्तों, आप सुन रहे हैं VIT कम्युनिटी रेडियो 90.8 FM। आज का हमारा कार्यक्रम है शब्दों का रंगमंच। मैं हूं आपकी होस्ट विधु और मैं हूं आपकी को होस्ट स्तुति। दोस्तों, ये कार्यक्रम उपन्यासों व कहानियों के संग्रह का समीक्षा है, यानी कि सरल शब्दों में बुक रिव्यू। और हमारा पहला अंक है पहाड़ों की खुशबू। स्तुति, अगर मैं तुम्हारे सामने दो किताब रखूं, एक उपन्यास और एक कहानियों का संग्रह, तो तुम क्या पढ़ना पसंद करोगी? आज की भागती दौड़ती जिंदगी को देखते हुए तो मैं छोटी कहानियों का संग्रह ही उठाऊंगी, क्योंकि पूरे एक उपन्यास को पढ़ पाना तो संभव नहीं, और एक बार में पढ़ा ना जाए तो उसमें मजा नहीं आता। बेशक, ऐसे में शिवानी की लोकप्रिय कहानियों के नाम का यह कथा बेहद आकर्षक है। दोस्तों, पद्मश्री गौरा पंत, जो शिवानी उपनाम से प्रसिद्ध हैं, अल्मोड़ा उत्तराखंड से ताल्लुक रखती हैं, और जैसा कि कहा जाता है, होनहार विद्वान के होत चिकने पात, शिवानी ने 12 साल की उम्र से ही लिखना आरंभ कर दिया था। रविंद्रनाथ टैगोर जी के मार्गदर्शन ने इनके हुनर में 4 चांद लगा दिया। शिवानी की कहानियां मूल रूप से नारी प्रधान होती हैं, और चूंकि इनका बचपन पहाड़ों में बीता है, इनकी कहानियों से, रचनाओं से पहाड़ी जीवन, वहाँ की संस्कृति और भाषा की बेहद खुशबू आती है। सबसे अच्छी बात यह है विदु कि ये पूरी बात सुनने में तो बड़ी ही जटिल लगती है, पर कहानी लिखी इतनी सरलता से गई है कि बात एकदम समझ आ जाती है। बेशक स्तुति, और तुम बात कर रही हो हमारी कहानी भिक्षुणी की। चंचल और खुले विचारों का होना अच्छी बात है, पर कभी कभी परिस्थितियां ऐसी बन जाती हैं कि ये गुण अवगुण बनकर विवेक को नष्ट कर देता है। अधिक पाबंदी, कटाक्ष अक्सर ऐसे लोगों को स्थिर करने के बजाय उद्दंड बना देता है, जिसका परिणाम उन्हें स्वयं ही भुगतना पड़ता है। अगली कहानी सौत, अंतरंगता घृणा की जननी होती है, इस सोच के इर्द गिर्द घूमती है। अगर आज के नजरिए से मैं देखूं तो कभी कभी ऐसा होता है कि हम देखते हैं पर बोल नहीं पाते, और बाद में फिर ऐसा लगता है कि हमने अपनों को उसके विषय में ना बताकर उन्हें आहत किया है, या फिर हम ये सोचकर नहीं बोलते कि कहीं वह दुखी या आहत ना हो जाए, बट बाद में समझ आता है कि ये एक बहुत बड़ी गलती कर दी हमने और हमें उन्हें बता देना चाहिए था। वहीं अगली कहानी नथ, जहाँ एक तरफ पति पत्नी के अनोखे रिश्ते को उजागर करती है, तो वहीं दूसरी तरफ उच्च कोटि की मानसिकता और इंसानियत का पाठ पढ़ाती है। विधु, नथ कहानी का एक और पहलू है। थोता चना बाजे घना। बहुत अमीर आदमी अपनी निम्न दान की हुई भी चीजों को बहुत दिखाता है, पर एक गरीब बिना कुछ कहे अपनी सबसे कीमती चीज इंसानियत के नाते फौज को दान कर भी चुप रहता है। बेशक स्तुति, ये तो तुमने सही कहा। हमारी अगली कहानी है दोस्तों दो बहनें। दो बहनें पढ़कर ऐसा लगता है कि अगर आप कहते हो कि आप एक दूसरे को बहुत अच्छे से जानते हो, तो एक बार फिर सोच लो।
क्या पहचानते भी हो? जीवन इन दो बहनों को ऐसे दो राह पे लाके खड़ा करता है कि एक दूसरे के लिए मर मिट जाने वाली ये बहनें सदा के लिए विलग हो जाती हैं। गजदंत एक प्रमुख पात्र के सामने दो रास्ते हैं, एक जो उसे निमी के ओर ले जाता है और दूसरा जो उसको एक सराखों पे पली बड़ी अमीर लड़की की ओर ले जाता है। और सबसे महत्वपूर्ण उसकी प्रेयसी है निमी, जो एक गरीब घर से ताल्लुकात रखती है, और दूसरा जो उसे कुरूप कर देने वाली गजदंत की ओर ले जाता है, पर वह बहुत ही अमीर खानदान से ताल्लुक रखती है। इस कहानी में दहेज प्रथा का नंगा नाच दिखाया गया है दोस्तों, और इसके व्यंग्यात्मक शैली की वजह से ये कहानी सीधा दिल पर चोट करती है। घोर व्यथा तो ये है कि ये पुरानी और कुत्सित प्रथा आज भी हमारे समाज में व्याप्त है, और सिर्फ छोटे ही घरों में नहीं, कहे जाने वाले बड़े घरानों में भी ये उतनी ही व्याप्त है। स्तुति, मैंने बहुत सी प्रेम कहानियां पढ़ी हैं, पर अक्सर ऐसी कहानियां किसी सपने की दुनिया जैसी लगती हैं। ये पहली कहानी है जो वास्तविकता के इतने करीब है, और मैं बात कर रही हूँ चलोगी चंद्रिका, हमारी आखिरी कहानी। बिल्कुल सही कहा विदु तुमने, मुझे भी ऐसा ही लगता है। कभी कभी इंसान किसी की छवि अपने मन में ऐसे बसा लेता है और वर्ष तक उसी छवि पर इतना विश्वास कर लेता है कि वास्तविकता जब सामने आती है तो ऐसा लगता है कि मानो उसकी दुनिया ही लुट गई हो। तो कुल मिला के कह सकते हैं दोस्तों कि ये कहानियां बड़े ही सरल भाव से आपके मन को झकझोर देंगी। मुद्दा गंभीर होने के बावजूद व्यंग्यात्मक शैली के इस्तेमाल से जिंदगी के अनोखे पहलुओं को बड़े ही दिलचस्प ढंग से पेश किया गया है। आशा है कि आप इस किताब को पढ़ना बेहद पसंद करेंगे। वीआईटी कम्युनिटी रेडियो 90.8 एफएम में आपका स्वागत है। आप सुन रहे हैं आपका पसंदीदा कार्यक्रम ऊंची उड़ान के राही विधि के साथ। दोस्तों, जब भी हम किसी सफल व्यक्ति के बारे में कभी पढ़ते या सुनते हैं तो सभी में एक न एक बात कॉमन मिलती है। वह एक बात है उनकी लगन। जी हाँ, उन लोगों को किसी एक चीज की ऐसी लगन हो जाती है कि उन्हें फिर दुनिया में और कुछ नहीं सूझता, और अपनी उस लगन और मेहनत के बल पर वो कुछ ऐसा कर जाते हैं जिसे दुनिया उन्हें कभी भुला नहीं सकती। आज मैं आपको एक ऐसे ही व्यक्ति के बारे में बताने जा रही हूँ। वर्ष 1883 इंजीनियर जॉन रॉबलिंग के जीवन में एक महत्वपूर्ण वर्ष था। क्यों न हो, इसी वर्ष उन्हें न्यूयॉर्क से लॉन्ग आइलैंड को जोड़ने के लिए एक शानदार पुल का निर्माण करने का विचार आया था, लेकिन विशेषज्ञों ने उनका यह विचार खारिज कर दिया। पूरी दुनिया उनके विचारों के खिलाफ थी, और कुछ लोगों ने तो यह तक कह दिया कि उन्हें इस योजना को ड्रॉप कर देना चाहिए। लेकिन रॉबलिंग के इंट्यूशन ने उन्हें कह रखा था कि उनकी दृष्टि पुल के बारे में सही है। रॉबलिंग को उनके विचार के लिए केवल एक ही आदमी का समर्थन मिला, वो भी था उनका बेटा वॉशिंगटन। वॉशिंगटन भी एक इंजीनियर थे। उन्होंने एक साथ एक योजना तैयार की और आवश्यक टीम की भर्ती की। वे अच्छी तरह से इस मकसद के लिए तैयार थे। पुल निर्माण का काम शुरू किया गया, परंतु कार्यस्थल पर हुई एक दुर्घटना में रॉबलिंग की मृत्यु हो गई। आमतौर पर कोई और होता तो इस कार्य को छोड़ देता, लेकिन वॉशिंगटन जानते थे कि उनके पिता का सपना पूरा हो सकता है। पर किस्मत तो देखिए, वॉशिंगटन को मस्तिष्क क्षति का सामना करना पड़ा और वह स्थिर हो गए। वह इस हद तक घायल हो गए कि न तो वे चल सकते थे और न ही बात कर सकते थे, यहाँ तक कि वे हिल भी नहीं सकते थे। एज यूजुअल, विशेषज्ञों जिन्होंने पुल का निर्माण नहीं करने की सलाह दी थी, उन्होंने दोनों को पागल और मूर्ख करार दिया। वॉशिंगटन अपनी सेवाओं का विस्तार करने की स्थिति में नहीं थे, पर निर्माण परियोजना को समाप्त करने के बारे में वे कभी सोच भी नहीं सकते थे। वह अपने उद्देश्य के बारे में स्पष्ट थे। अब वॉशिंगटन बातचीत करने के लिए अपनी पत्नी पर पूरी तरीके से निर्भर थे। उन्होंने बातचीत करने के लिए अपनी एक चलती उंगली का इस्तेमाल किया और अपनी बात समझाने की एक कोड प्रणाली विकसित की। शुरू में हर किसी को वह मूर्ख लगे, पर वॉशिंगटन ने हार नहीं मानी। अगले 13 सालों तक उनकी पत्नी ने उनके निर्देशों की व्याख्या की और इंजीनियर्स को समझाया। इंजीनियर उनके निर्देश पर काम करते गए और आखिरकार ब्रुकलिन ब्रिज हकीकत में बनकर तैयार हो गया। आज वह ब्रिज एक शानदार स्पेक्टेक्युलर लैंडमार्क के रूप में
बाधाओं का सामना करने वाले लोगों के लिए एक प्रेरणादायक ट्रू लाइफ स्टोरी के रूप में खड़ा है। तो दोस्तों, हमने इस कहानी से सीखा कि परिस्थितियों को अपनी शक्ति खत्म करने की अनुमति कभी मत दीजिए। हमें हमेशा याद रखना चाहिए कि लहरों से डरकर नौका पार नहीं होती और कोशिश करने वालों की कभी हार नहीं होती। इसी के साथ आपकी होस्ट विधि को दीजिए इजाजत और सुनते रहिए आपका पसंदीदा शो ऊंची उड़ान की राही। Dear listeners, you had listened to the program Team Speak Time in VIT Community Radio 90.8. Thank you for listening. விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழில் விஐடி வேளாண் துறை மற்றும் விஐடி சமுதாய வானொலி இணைந்து வழங்கும் தினம் ஒரு வேளாண் செய்தி. வணக்கம் நேயர்களே, இது உங்கள் விஐடி பண்பலை 90.8 விஐடியின் சமுதாய வானொலி. தினம் ஒரு வேளாண் செய்தியில நான் உங்கள் திவ்யநேகா, மதுமித்ரா, காயத்ரி, மாலினி, சஷாந்த். விஐடி வேளாண் துறை மாணவர்கள். இன்னைக்கு நாம விஐடி வேளாண் துறையில இருக்கும் புதிய திட்டத்தை பற்றிய சுவாரஸ்யமான கலந்துரையாடலை கேட்போம். இடம் உள்ளூர் சந்தையில் 2 இயற்கை விவசாயிகளுக்கு நடக்கும் உரையாடல். என்ன கலா இந்த பக்கம் பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. அது ஒன்றும் இல்லை சீதாக்கா, எங்கள் தோட்டத்து மாம்பழத்தை வெளி மார்க்கெட்டுக்கு வண்டி ஏற்றி விட்டு காய்கறி வாங்கலாமேன்னு சந்தைக்கு வந்தேன். ஆமாம், நீங்கள் ஏன் உங்கள் மாம்பழத்தை எடுத்துட்டு இங்கே வந்திருக்கீங்க? நானே உன்கிட்ட சொல்லான்னு தான் இருந்தேன். மகசூல் அதிகமாக வர ஆசைப்பட்டு உயிர் உரத்தை நிறைய வாங்கி போட்டேன். ஆனால் கடைசியில் பூவெல்லாம் கருகி மகசூலே வராமல் போயிடுச்சு. ஏதோ மிச்சம் இருக்க அந்த மாம்பழத்தை எடுத்துட்டு வந்த விலைக்கே வித்துட்டு போலான்னு வந்திருக்கேன். அட என்னக்கா இப்படி சொல்கிற? நானும் தான் உயிர் உரத்தை போட்டேன், ஆனால் எனக்கு நிறைய மகசூல் வந்திருக்கே, உங்களுக்கு மட்டும் ஏன் வரல? என்னடி சொல்கிற? என் நிலமும் உன் நிலமும் பக்கத்து பக்கத்தில் தான் இருக்குது. உன் நிலத்தில் இருக்க அதே மண்ணு தான் என் நிலத்துலையும் இருக்குது. அப்புறம் ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது? சரி விடுக்கா, நம்மள மாதிரி இயற்கை விவசாயிகளுக்கு இது மாதிரி அடி அப்பப்போ விழ தான் செய்யும். அடுத்த முறை பார்த்துக்கலாம், விடுங்க. அதே சந்தையில் விவசாயம் தொடர்பான சந்தை கணக்கெடுப்பதற்காக வந்த வேளாண் துறை மாணவி செல்வி இந்த உரையாடலை கேட்கிறாள். வணக்கங்க, என் பேர் செல்வி. நான் விஐடி வேளாண் துறை மாணவி. நீங்கள் 2 பேரும் பேசிட்டு இருந்ததை கேட்டுட்டு தான் இருந்தேன். உங்களை மாதிரி விவசாயிகளுக்கு இருக்க பிரச்சனையெல்லாம் ஆய்வு பண்ணி தீர்வு கொடுக்க தான் எங்கள் விஐடி வேளாண் துறையில் ஒரு புதிய திட்டத்தை கொண்டு வந்திருக்கோம். அந்த திட்டம் மூலயமா உங்களுக்கு தேவையான தீர்வை கொடுக்க முடியும்னு நம்புகிறேன். என்னம்மா சொல்கிற? இத்தனை வருஷமாக விவசாயம் பண்ணுற எங்களுக்கே இது என்ன பிரச்சனை தெரியலம்மா. நீ இப்போதான் படிச்சுட்டு இருக்க, நீ எப்படிம்மா எங்களோட பிரச்சனைக்கு தீர்வை கொடுக்க முடியும்? நீங்கள் சொல்கிறதும் சரிதாம்மா. ஆனால் எங்கள் ஆசிரியர்கள்லாம் அவங்க துறையில் வல்லுநர்களாக இருக்காங்க. நான் உங்கள் பிரச்சனையை அவங்கக்கிட்ட எடுத்துகிட்டு போய் சொல்லி அவங்க சொல்கிற தீர்வை உங்ககிட்ட வந்து சொல்லுவேன். அப்படியா? இது ரொம்ப நல்லா இருக்கே. அப்போது நான் என் நிலத்தில் இருக்க பிரச்சனைலாம் சொன்னால் எனக்கு உடனே தீர்வு வந்துடுமா? ஆமாம்மா, அதிகபட்சம் 2 நாளில் சொல்லிடுவாங்க. அப்படி அவங்களுக்கு தெரியலன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச மற்ற விவசாய விஞ்ஞானிகள் கிட்ட கேட்டு அவங்க தீர்வை சொல்லுவாங்க. சரி சரி, அப்போது என் நிலத்தில் நான் என்னெல்லாம் பண்ணுறேன், என்ன பிரச்சனைலாம் இருக்குன்னு சொல்கிறேன், எழுதிக்கோமா. பல்கலைக்கழகத்துல மாணவி செல்விக்கும் அவளுடைய ஆசிரியருக்கும் இடையே நடக்கும் உரையாடல். வணக்கம் சார். சொல்லுங்க செல்வி, நான் உங்களை விவசாயிகளை சந்திச்சு அவங்களோட பிரச்சனைகளை கேட்க சொல்லியிருந்தேனே, கேட்டிங்களா? அதை பற்றி தான் சார் பேச வந்தேன். நான் நேற்று சந்தைக்கு போயிருந்தப்போ 2 இயற்கை விவசாயிகளை சந்தித்தேன். அவங்க 2 பேருமே இயற்கை முறையில் மாந்தோப்பு பராமரிக்கிறாங்க. அதில் ஒருத்தருக்கு மகசூல் அதிகமாக வந்திருக்கு, இன்னொருத்தருக்கு கம்மியாக வந்திருக்கு. அப்படியா செல்வி? அவங்க நிலத்துல என்ன பயன்படுத்துகிறாங்கன்னு கேட்டிங்களா? அவங்களோட பிரச்சனையெல்லாம் விசாரிச்சிங்களா? சார், நான் எல்லாத்தையுமே தெளிவாக கேட்டு எழுதிட்டு வந்திருக்கேன். எங்கே கொடுங்க பார்ப்போம். இந்தாங்க சார். பூ கருகிருக்குன்னு போட்டிருக்கு, தண்ணி கரெக்டாக இருக்குது, பூச்சியோ நோய் தாக்கலோ இல்லை. அப்படி பார்த்தா இது அநேகமாக பொட்டாசியம் அப்படி இல்லைன்னா நைட்ரஜன் அளவு அதிகமானதுனால வந்திருக்கலாம். எனக்கு கொஞ்சம் டைம் கொடுமா, நான் என்னன்னு பார்த்துட்டு நாளைக்கு உனக்கு தீர்வை சொல்கிறேன். சரிங்க சார். மறுநாள் ஆசிரியர் மாணவியிடம் விளக்கத்தை கொடுத்தார். செல்வி, நீ கொடுத்த விவரத்தெல்லாம் பார்த்தம்மா. நிலத்துல நைட்ரஜன் சத்து அதிகமானதுனால பூ கருகிருக்கு. நான் இந்த நோட்டில் விவரமாக எழுதியிருக்கேன், நீ படித்து அவங்களுக்கு புரிய வச்சிடுமா. சரிங்க சார், நான் அவங்கள பார்த்து சொல்லிடுறேன். பின் மாணவி இயற்கை விவசாயியான சீதாவை சந்தித்தாள். வாமா செல்வி,
நான் என் பிரச்சனைலாம் சொன்னனே, இதெல்லாம் தகவல் தெரிஞ்சுச்சா? நானும் எங்கள் சார் கிட்ட போய் இது எல்லாத்தையும் சொன்னேன். அவரும் சில குறிப்புகள்லாம் கொடுத்துருக்காரு. அதை உங்ககிட்ட சொல்லலான் தான் வந்தேன். முதல்ல நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, ஒரே ஊரில் இருந்தாலும் வயலுக்கு வயல் மண்ணோட தன்மை மாறும். அதனால் 3 வருஷத்துக்கு ஒரு தடவை மண் பரிசோதனை செஞ்சு பார்க்கணும். நீங்கள் உயிர் உரம் போடும்போது அது கூட ஜீவாமிர்தத்தையும் சேர்த்து போட்டிருக்கீங்க. அதனால தான் நைட்ரஜனோட அளவு அதிகமாகி பூவெல்லாம் கருகிருக்கு. ஓ, இதில் இவ்வளோ விஷயம் இருக்கா? இதுக்கப்புறம் நான் கவனமாக இருக்கமா. அப்படியே இந்த விஷயத்த அந்த கலாக்கிட்டையும் சொல்லி வைக்கிறேன். அப்போ தான் அவளும் முன்னெச்சரிக்கையாக இருப்பா. இந்தாங்க என் நம்பர். வருங்காலத்தில் உங்களுக்கு எதனா பிரச்சனை இருந்துச்சுன்னா என்கிட்ட சொல்லுங்கள். நான் இதே மாதிரி உங்களுக்கு உதவுறேன். நம்ம விஐடி வேளாண் துறையில் விவசாயிகள் இணைப்பு திட்டம், அதாவது ஃபார்மர்ஸ் அட்டாச்மெண்ட் ப்ரோக்ராம் மூலமாக ஒவ்வொரு வேளாண் மாணவர்களையும் சீதா மாதிரி இருக்கிற விவசாயிகள் கூட இணைக்கும் போது கள பிரச்சனைகளை பற்றி மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுது மற்றும் விவசாயிகளுக்கும் பயனுள்ளதாக இருக்குது. இந்த இருவழி கற்றல் திட்டத்தில் விவசாயிகளை ஆசிரியர்களாகவும் விஐடி வேளாண் துறை அங்கீகரிக்குது. மீண்டும் தினம் ஒரு வேளாண் செய்தியில் நாளை சந்திப்போம். நான் உங்கள் திவ்யநேகா, மதுமித்ரா, காயத்ரி, மாலினி, சஷாந்த், விஐடி வேளாண் துறை மாணவர்கள். இது உங்கள் விஐடி பண்பலை 90.8 விஐடியின் சமுதாய வானொலி. விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழில். விஐடி வேளாண் துறை மற்றும் விஐடி சமுதாய வானொலி இணைந்து வழங்கும் தினம் ஒரு வேளாண் செய்தி. காரசாரம் விஐடி பண்பலையின் விவாத மேடை. ஆரோக்கியமான வாதங்களுடன், அன்றாட நிகழ்வுகளின் தரவுகளுடன், மக்களின் குரல்கள் ஒன்றிணையும் கருத்துக்களம். வணக்கம் நேயர்களே, இது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. இந்நிகழ்ச்சி காரசாரம். இன்றைய தலைப்பு ஆரோக்கிய வாழ்வு. ஆரோக்கிய வாழ்வை பத்தி பேசுறதுக்கு நாங்க 4 பேர் வந்திருக்கோம். என்னுடைய பெயர் கவிஸ்ரீ. என்னோட பெயர் சுஷ்மிதா. என்னோட பேர் மோனிகா. என்னுடைய பேர் ஜனனி. இன்றைய காரசார நிகழ்ச்சியில நாங்க பேச போறது மக்களை அச்சுறுத்தி அவங்களுடைய அத்தியாவசிய தேவைகளை சீர்குலைக்கும் ஒரு கொடிய அசுரனை பத்தி தாங்க. அதுதான் நோய். மக்களுடைய உணவு முறைகள், பல வகையான போதை மற்றும் புகையிலை பழக்கத்தினால நிறைய புது நோய்களுக்கு அவங்களே வழிவிடுறாங்க. நம்ம ஊர்ல ஒரு பழமொழி இருக்கு. அது என்னன்னா, சொந்த காசுல சூனியம் வச்சுக்கிறது. இது மாதிரி தாங்க மக்கள் தங்களுடைய செயல்கள்னாலேயே அவங்களுக்கு புது புது வியாதிகளை வர வச்சுக்கிறாங்க. 20ஆம் நூற்றாண்டுல 10 கொடிய நோய்கள் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நான் ஒரு ஆர்டிக்கலை படிச்ச மாதிரி ஞாபகம். நீங்க சொல்றீங்க 20th செஞ்சுரியில பர்டிகுலரா 10 நோயின்னு சொல்லிட்டு. அந்த நோயில என்ன, அதோட பேர் சொல்ல முடியுமா? அது என்னன்னா, போலியோ, டைஃபாய்டு, டிட்டானஸ், நிமோகோக்கல், ஊஃபிங் காஃப், மீசல்ஸ், மலேரியா, ஃப்ளூ, டிப்தீரியா, சிக்கன் பாக்ஸ் தாங்க. ஆனா இந்த 21ஆம் நூற்றாண்டுல இந்த 10 நோய்கள் சொல்றது மட்டும் இல்லாம நிறைய புது நோய்கள் வருது. எவ்வளவுதான் மக்கள் அவங்கள ரொம்ப ப்ரிசர்வ்டாவும் கிளீனாவும் வச்சுக்கிட்டா கூட நிறைய நோய்கள் அவங்கள தாக்குது. உதாரணமா சொல்ல போனா டயபெட்டிஸ், ஒபிசிட்டி, பிபின்றதுலாம் இந்தியாவிலும் சரி தமிழ்நாட்டிலும் சரி பரவலா நிறைய பேருக்கு இருந்துட்டு வருது. இது வயது வித்தியாசம் இல்லாம குழந்தைகளுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி எல்லாருக்குமே ஒரு அச்சுறுத்தக்கூடிய நோயா இருக்கு. இதனுடைய காசஸ் சொல்யூஷன்ஸ் தான் என்ன? இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாரும் கம்பெனியில் வேலை செய்கிறாங்க. அவங்களுக்கு டே ஷிஃப்ட், நைட் ஷிஃப்ட்னு 2 ஷிஃப்ட் இருக்குது. நைட் ஷிஃப்ட்டில் இருக்கவங்களுக்கு தூக்கம் எல்லாமே பாதிக்கப்படுது. அவங்களோட சாப்பாட்டு முறை எல்லாமே மாறுது. அவங்களால சரியான நேரத்துக்கு சாப்பிட முடியாது. அதனால அல்சர் வருது. கொஞ்ச நாளைக்கு பிறகு அதுவே ஸ்டொமக் கேன்சராக கூட மாறத்துக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம ஜாப்னு சொல்கிறதுனால நிறைய ப்ரெஷர் இருக்கும். ப்ரெஷர்னால பிபி வருது. அது மட்டும் இல்லாமல் எல்லாரும் இப்போல்லாம் ஏசியில் இருக்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. இன்சுலின் சுரக்கிறது ரொம்ப கம்மியாயிடுது. அதனால இப்போ இருக்க சூழ்நிலை டயபெட்டிக்ஸ் அப்படின்ற சர்க்கரை நோய் நிறைய பேருக்கு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் எல்லாரும் எலக்ட்ரானிக் டிவைஸே நம்புறாங்க. அந்த காலத்தில் வேலையே எக்ஸசைஸாக இருந்துச்சு. பெருக்கிறது, துணி துவைக்கிறது. ஆனால் இப்போ அப்படி கிடையாது. எல்லாரும் வாஷிங் மிஷின், வேக்யூம் கிளீனர் அந்த மாதிரி தான் இருக்காங்க. யாரும் வேர்வை சிந்தி உழைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் நினைக்க மாட்டாங்க. மிக்சி, கிரைண்டர் அப்படின்ற தான் இப்போ இருக்கு. அம்மி, உரல் அப்படின்ற ஒரு விஷயமே இப்போ இல்லாமல் போயிடுச்சு. இதுக்கான சொல்யூஷன் இருக்குங்க. ஆனால் முற்றிலுமா குணப்படுத்துற அளவுக்கு எதுவும் இல்லை. கட்டுப்பாட்டில் வைக்கிற மாதிரி தான் இப்போ இருக்க மெடிசன் இருக்கு. எலக்ட்ரானிக் டிவைஸ் யூஸ் பண்ணால் ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் கம்மியாகுதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் பண்ணி தான் நம்ம உடலை நலமாக வச்சுக்கணும்னு இல்லைங்க. இப்போ யோகா, மெடிடேஷன் அந்த மாதிரிலாம் கூட பண்ணலாங்க. சின்ன பசங்களை யாராவது யோகா பண்ணுங்கன்னு அப்படி சொன்னோன்னா ஏதோ ஒரு பெரிய பாறாங்கலை தூக்குன்னு சொன்ன மாதிரி பார்க்குறாங்கங்க. அவ்வளோ பெரிய ஒரு கஷ்டமான வேலையாக நினைக்கிறாங்க. அதை
இப்போ யோகாக்குன்னு சொல்லிட்டு தனியாக டைம் ஒதுக்கவும் முடியறது இல்லை. அவ்வளோ டைம் டென்ஷனில் யோகா பண்ணுறதுக்கு வந்து சரியான டைம் கிடைக்கிறது இல்லை. டைம் இல்லைன்னுலாம் சொல்லவே முடியாதுங்க. யோகா வந்து டெய்லி பண்ணணும் அப்படின்னு ஒன்று கிடையாது. இதுக்காக நிறைய ஜிம்மு யோகா சென்டர்ஸ்ன்னு எவ்வளவோ இருக்குது. வாரத்தில் ஒரு நாள் கூட நம்ம போய் பண்ணலாம். ஏன் யோகா பண்ணுறதுனால மட்டும்தான் உடல் ஆரோக்கியம் பாதுகாக்க முடியுமா? ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்றத கம்மி பண்ணாலே உடல் ஆரோக்கியம் பாதிப்படையாமல் பார்த்துக்கலாம். ஃபாஸ்ட் ஃபுட் என்னன்னா எல்லாருக்குமே வெறும் டிஸ்அட்வான்டேஜ் தாங்க ஞாபகம் வருது. ஆனால் ஃபாஸ்ட் ஃபுட்னால எவ்வளோ அட்வான்டேஜஸ் இருக்குது தெரியுமா? இப்போ சின்ன பசங்க கிட்ட போய் ஒரு பச்சையான காய்கறி கொடுத்து பாருங்க, அவங்க சாப்பிடவே மாட்டாங்க. ஆனால் இந்த ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம்ஸான நூடுல்ஸோ இல்லை ஃப்ரைட் ரைஸ்லையோ அந்த மாதிரி காய்கறி இருக்கிறதுனால அந்த சாப்பாடை வந்து அவங்க விரும்பி சாப்பிட்றாங்க. இதனால காய்கறிகளோட சத்தம் அவங்க கிட்ட போகுது. இன்னொன்று என்னன்னா, ஃபாஸ்ட் ஃபுட் யாருக்கு அதிகமாக உபயோகப்படுதுன்னா, ஊரை விட்டு ஒருத்தவங்க ஒரு சிட்டிக்கு வராங்க வேலை செய்யறதுக்குன்னா அவங்க ஒரு ரூம் எடுத்து தங்குறாங்க. அங்கே வந்து அவங்க தனியாக சமையல் அறை போட்டு அதுக்கான சாமான்கள் எல்லாம் வாங்கி வைக்க முடியாது. இது மாதிரி சூழ்நிலையில் அவங்களுக்கு என்ன கிடைக்குதோ அதை சாப்பிட்டு அவங்க பாட்டு அவங்க வேலையை பார்க்க போகணும். அதனால இந்த ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம்ஸ் வந்து நிறைய அவங்களுக்கு தான் வந்து உபயோகப்படுது. அப்போ சாப்பிட்றத பற்றி யோசிக்கிறாங்களே தவிர பின்விளைவுகளை பற்றி யாரும் நினச்சி கூட பார்க்கறது இல்லைங்க. இப்போ ஃபாஸ்ட் ஃபுட்னா என்ன, காய்ச்சின எண்ணெயை திருப்பி காய்ச்சி அவங்க உணவை தயாரிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் உணவில் டேஸ்ட் சேர்க்கணுன்றதுக்காக அஜினோமோட்டோ அப்படின்னு நிறைய மசாலா பொருட்களை சேர்க்குறாங்க. அவங்க எந்த தண்ணியில் செய்கிறாங்க அப்படின்னு தெரியாது. நல்ல சுத்தமான தண்ணியில் செய்கிறாங்களான்னு கூட தெரியாதுங்க நம்மளுக்கு. அது மட்டும் இல்லாமல் அதனால காலரா போன்ற நிறைய நோய்கள் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. நிறைய பேக்கெட் ஃபுட் ஐட்டம்ஸ் வந்திருக்கு. 2 minutes நூடுல்ஸ் அப்படிலாம் கூட இருக்குது. அது வந்து அந்த நேரத்துக்காக அவங்க சாப்பிட்றாங்க. பின்னாடி அதனால நிறைய நோய்கள் வருது. அது மட்டும் இல்லாம நம்ம ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்றதுனால நிறைய கொழுப்பு சக்தி சேருது. ஹார்ட் அட்டாக்லாம் வருது. முதல்ல வந்து ஹார்ட் அட்டாக்ல இறக்குறவங்களோட வயது பார்த்தீங்கன்னா 60-70 வயது இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து 20 வயசு இருக்கிறவங்களுக்கு கூட ஹார்ட் அட்டாக் நிறைய பேருக்கு வருது. ஏங்க இந்த மாதிரி ஒரு நிலைமை தர ஃபாஸ்ட் ஃபுட்டை சாப்பிடணும்? நம்மளோட பாரம்பரிய உணவே நிறைய இருக்குது. அதுவே நம்மளுக்கு மருந்தாகவும் இருக்குது. நீங்கள் சொல்கிற மாதிரி நம்ம பாரம்பரிய உணவில் வந்து நிறைய சத்துக்கள் இருக்குது, கால்சியம், விட்டமின் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம பாரம்பரிய உணவு சாப்பிட்றதுனால வந்து நமக்கு வந்து உடல் வந்து ஆரோக்கியமாக இருக்கும். அதுவும் இல்லாமல் வலுவாகவும் இருக்கும். ஏன்னா அதெல்லாம் வந்து இப்போது கஞ்சி, கூழ், கேழ்வரகு, கம்பு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பூமியிலே விளைவிக்கிறாங்க. அதனால் வந்து அதில் எந்த கலப்படமுமே இருக்காது. மர வகைகள், கீரை வகைகள், இந்த அத்திப்பழம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய மருத்துவ குணங்கள் கூட இருக்குது. ஆனால் இதெல்லாம் வந்து நம்ம யாருமே புரிஞ்சுக்கதே கிடையாது. எப்பவுமே அந்த ஃபாஸ்ட் ஃபுட் தான் சாப்பிடணும். பீஸா, பர்கர், 2 minutes நூடுல்ஸ் இப்படின்னு தான் உடம்பை கெடுக்கிற சாப்பாடை தான் விரும்புகிறாங்களே தவிர யாரும் வந்து அந்த காலத்து உணவு வந்து ஒரு பெரிய விஷயமாவே எடுத்துக்க மாட்டாங்க. குழந்தைங்க கூட நிறைய அதை தான் விரும்பி சாப்பிட்றதுனால அவங்களுக்கு நிறைய நோய்கள் ஏற்படுது. இதனால அவங்களுக்கு வந்து எதிர்ப்பு சக்தியே இல்லாமல் போயிடுது பிற்காலத்தில். இப்போ இருக்கிற காலத்தில் வந்து விளைச்சல் அதிகமாக்குறதுக்காக கெமிக்கல்ஸ், பெஸ்டிசைட்ஸ் அதெல்லாம் நிறைய போட்டு விளைய வைக்கிறாங்க. அந்த காலத்து உணவு வந்து மொத்தமாக மறந்துட்டோன்னு சொல்ல முடியாதுங்க. இப்போ பேக்கட் ஐட்டம்ஸ், ஃபைபர் பிஸ்கெட்டு, வீட் பன்னு அதெல்லாம் கூட சாப்பிட்டா வந்து நம்ம சுகர் கம்மியாகும். அந்த காலத்தில் இந்த உணவு வந்து இப்போ செய்கிறதுக்கும் டைம் இல்லை. அது எப்படி செய்யணும்னு கூட சிலருக்குலாம் தெரிய மாட்டேங்குது. இப்போ வந்து நம்ம ஃபாஸ்ட் ஃபுட் வந்து சாப்பிட்டா இது மாதிரி டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்னு சொன்னோம். நோய்கள் பற்றி பேசிகிட்டு இருந்தோம். நோய்கள் பற்றி பேசும்போது ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம பேச மறந்துட்டோம்னு நினைக்கிறேன். அது என்னன்னா முதல் உதவி. ஃபர்ஸ்ட் எய்டுன்றது வந்து அந்த காலத்தில் இருந்ததா இல்லையான்றது எனக்கு சந்தேகமாக தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லாமல் தான் இருந்திருக்கும். ஏன்னா நிறைய நோய்கள் வந்து அப்போல்லாம் வந்ததுன்னு சொன்னாங்க. இது மாதிரி பிளேக்கோ, காலராவோ, சிக்கன் பாக்ஸோ இருந்ததுனால நிறைய பேர் இறக்க நேரிட்டுச்சான். அப்போல்லாம் ஃபர்ஸ்ட் எய்டுன்னு ஒன்று இருந்ததுன்னா வேக்சினேஷன் இருந்திருக்கும். வேக்சினேஷன் கொடுத்துருந்தாங்கன்னா இவ்வளோ டெத் ரேட்ஸ் இருந்திருக்காதே. ஒருவேளை அப்போ இருந்ததா? இப்போ நிறைய பேர்கிட்ட அந்த ஃபர்ஸ்ட் எய்ட் பற்றி எல்லாருக்கும் இப்போலாம் தெரியும்னு நினைக்கிறேன். ஆமாங்க, இப்போ நிறைய பேருக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பற்றி நிறைய தெரிஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் கிராமத்துக்கு ஆரம்ப சுகாதார நிலையம்னு ஒரு நிலையம் இருக்குது. அதில் நிறைய மருத்துவர்களும் இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, யாருக்காவது சின்ன ஜுரம், சளி ஏதாவது இருந்துச்சுன்னா அவங்களே மருந்து கொடுத்துட்றாங்க. பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் அப்படின்ற ஒரு நிலைமெல்லாம் வரதில்லை. அது மட்டும் இல்லாமல் வந்து பெரிய நோயாக இருந்தாலும் அதுக்கான ஆரம்ப சிகிச்சை வந்து அந்த ஆரம்ப சுகாதார நிலையத்திலே தராங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி கண்டிப்பாக இந்த காலத்தில் ஃபஸ்ட் எய்ட் அவேர்னஸ் இருக்குங்க. சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ஃபஸ்ட் எய்ட்னா என்னன்னு அப்படின்னு தெரியுது. இதை ஸ்கூல் மூலயமா கூட வெளிப்படுத்துகிறாங்க. நான் படிக்கும்போதே என் ஸ்கூலில் வந்து தீயணைப்பு வீரர்கள் ஒருத்தர் ஆபத்தில் இருந்தாங்கன்னா அவங்களை எப்படி காப்பாற்றணும் அப்படின்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒருத்தருக்கு ஷாக் அடிச்சிச்சு திடீர்னா அவங்கள நம்ம வந்து தொடக்கூடாது, அவங்கள வந்து கட்டையில் தான் அடிக்கணும். அதே மாதிரி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையனுக்கு கூட தெரியுது இப்போ எல்லா வாகனத்துலேயும் வந்து ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. திடீர்னு எங்கேயாச்சும் தீ பிடிச்சிச்சு அப்படின்னா நம்ம ஃபயர் என்ஜினுக்கு ஃபோன் பண்ணி அது வர வரைக்கும் வெயிட் பண்ணாமல் ஃபயர் எக்ஸ்டிங்விஷனை வச்சு நம்மளால முடிஞ்ச அளவுக்கு தீயை கட்டுப்படுத்த முடியும். அந்த காலத்தில் வந்து யாராவது ஒருத்தர் இறந்தாதான் அது என்ன டிசீஸ்ன்னு சொல்லிட்டு புதுசாக வந்திருக்கா என்ன டிசீஸ் சொல்லிட்டு கண்டுபிடிப்பாங்க. ஆனால் இந்த காலத்தில் வந்து நம்ம உடலில் ஏதாவது தினம் ஏதாவது வந்து மாற்றம் ஏதாவது இருந்துச்சுன்னா நம்மளே டாக்டர் கிட்ட போனோம்னா அதை டயக்னைஸ் பண்ணி ஏதாவது புது டிசீஸாக இருந்தாலும் அது ஸ்டார்டிங்கில் தடுக்கிற அளவுக்கு இப்போது டெக்னாலஜிலாம் வளர்ந்துருக்குங்க. காலம் மாறுற அளவுக்கு டிசீஸும் வந்து மாறிக்கிட்டே இருக்கு. ஒரு காலத்துக்கு இந்த டிசீஸ் கண்டிப்பாக வந்துடும்ன்ற அளவுக்கு கூட இருக்குது. அது என்னென்னா டெங்கு, ஸ்வைன் ஃப்ளூ, சிக்குன் குனியா, மலேரியா, வைரல் ஃபீவர்ஸ் தாங்க.
டிபியோட ஹோம் வந்து இந்தியான்னு தான் சொல்ற அளவுக்கு டிபி பரவலா எல்லாருக்குமே இந்தியாவில் இருக்குன்னு ஒரு சர்வே சொல்லுது. 2 நிமிஷத்துக்கு ஒருத்தர் டிபினால இறக்குறாங்க அப்படின்றதும் அந்த சர்வேயோட முடிவுங்க. இந்த டெங்கு, ஸ்வைன் ஃப்ளூ, சிக்கன் குனியாவெல்லாம் தடுக்கிறதுக்கு ஏதாவது வேக்சினேஷன்ஸ் இருக்கா? ஏன்னா வந்து அது சின்ன வயசு பிள்ளைங்கள இருந்து பெரியவங்க வரைக்கும் பாதிக்குது. அது வந்து அவங்கள ஒரு செயலும் செய்ய விடாம தடுக்குது. எல்லாத்துக்கும் வேக்சினேஷன் இருக்குங்க. குழந்தை பிறந்ததுல இருந்து அது வளர்ற வரைக்கும் நிறைய வேக்சினேஷன் இருக்கு. உதாரணத்துக்கு டைஃபாய்டுக்குலாம் வந்து குழந்தை பிறந்த ஒரு வாரத்துக்கே டைஃபாய்டு வேக்சினேஷன்லாம் போடுறாங்க. அது மட்டும் இல்லாம 2 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்வைன் ஃப்ளூ, அதாவது பன்றி காய்ச்சல்ன்ற நோய் நிறைய பேருக்கு வந்துச்சு. அதுக்கான வேக்சினேஷன் கூட இப்போ இருக்குங்க. அது மட்டும் இல்லாம டெங்கு கூட நிறைய வேக்சினேஷன் இருக்கு. இப்போ இந்தியா வந்து போலியோ இல்லாத ஒரு நாடா மாறிடுச்சு. அது காரணம் வந்து குழந்தை பிறந்த உடனே கவர்மெண்ட்டே வந்து நம்ம குழந்தைங்க 5 வயசு ஆகிற வரைக்கும் போலியோ சொட்டு மருந்து கொடுக்குறாங்க. நிறைய கவர்மெண்ட் வந்து இதுக்காக நிறைய ஸ்டெப்ஸ் எடுத்திருக்கு. இப்போ எல்லா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்லயுமே வந்து வேக்சினேஷன் இருக்கு. அதே மாதிரியே இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் இருக்கு. பாத்தீங்கன்னா எல்லா ஸ்கூல்ஸுமே 3 மந்த்ஸ்க்கு 1 டைம் செக்அப் பண்றாங்க. அவங்களுக்கு வேக்சினேஷன் போட்டாங்களா இல்லையா அப்படின்னு கேட்டுட்டு அவங்களுக்கு வேக்சினேஷன் போடுறாங்க. வேக்சினேஷன்றது வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்லயோ இல்ல கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்லயோ இல்ல ஸ்கூல்ஸ்லயே போடுறது மட்டும் இல்லாம அங்கன்வாடி மையம்னு ஒன்று இருக்கு. அங்க வந்து குழந்தைங்களுக்கு 1 மாசத்துல 3 மாசம் 3 வயசு 1 வயசுலலாம் வந்து என்னென்ன வேக்சினேஷன்ஸ் போடணுன்றத கேட்டு வேக்சினேஷன்ஸ் ஃப்ரீயா போடுவாங்க. இன்னொன்று என்னன்னா கர்ப்பிணி பெண்களுக்கு வந்து என்னென்ன சத்துணவான பொருட்கள் கொடுக்கணும், என்னென்ன டேப்லெட்ஸ் கொடுக்கணும், எப்படி எப்படி இருக்கணுன்ற எல்லா அறிவுரைகளும் வந்து அந்த அங்கன்வாடி மையத்தில் சொல்கிறாங்க. அதே மாதிரி சத்து மாவுன்ற ஒன்றும் அவங்களுக்கு அங்கே இலவசமாக கிடைக்குது. வருமுன் காப்புன்னு சொல்லிட்டு ஒரு பழமொழியாக இருக்குங்க. அதுக்கு எடுத்துக்காட்ட வேக்சினேஷன் போடுறத வந்து நம்ம சொல்லலாம். அதே மாதிரி வீக்லி ஹெல்த் செக்அப் போகலாம், டெய்லி ஃப்ரூட்ஸ் சாப்பிட்லாம். இப்போ வெஜிடபிள்ஸ் எவ்வளோ சாப்பிட்றோமோ அதே அளவுக்கு தாங்க நம்ம சாதமும் சாப்பிட்ணும். அதுக்கு பழமொழி ஒன்று இருக்குங்க, அளவுக்கு மிஞ்சினா அமிர்தமும் விஷயங்க. அதேமாதிரி சிலர்லாம் வந்து டாக்டர் கிட்ட போனால் நம்ம உடலில் ஏதாவது தப்பு இருக்குன்னு சொல்லுவாங்களோன்னு சொல்லிட்டு பயந்துன்னு சிலர்லாம் போகிறதுக்கே பயப்படுவாங்க. அதே மாதிரி வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் யாராவது நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்தாங்கன்னா பாதிலே நிறுத்திடுவாங்க. சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாதிலே நின்றுறதெல்லாம் தப்புங்க. இவ்வளோ நேரம் வந்து நம்ம இந்த டெங்கு, ஸ்வைன் ஃப்ளூ, ஃபர்ஸ்ட் எய்ட், ஃபுட்டு, டயபெட்டிஸ், ஒபிசிட்டி, டிபி இதை பற்றிலாம் பேசிகிட்டு இருக்கோமே. இதெல்லாம் வந்து அந்த காலத்தில் இருந்த நோய்களும் அப்புறம் இந்த 21st செஞ்சுரியில் இருந்த 21st செஞ்சுரியில் இருக்கிற நோய்களும். ஆனால் 16th 17th செஞ்சுரியில் இருந்து இந்த 21st செஞ்சுரி வரைக்கும் 2 கொடிய நோய்கள் இருக்கு. அதை கேட்டாலே மக்கள் வந்து அவ்வளோ பயப்படுவாங்க தெரியுமா? அவ்வளோ கொடிய நோயா அது? அப்படி என்னதான் நோய் அது 2 நோயும்? கேன்சரும் எய்ட்ஸ் வந்தாங்க. ஒரு மனுஷனுக்கு இந்த கேன்சரோ இல்லை எய்ட்ஸோ இருக்கிறது கேள்விப்பட்டாலே அவங்கள ஒதுக்கி வச்சிருவாங்க. அவங்க வந்து அதை தீர்க்க முடியாத நோயின்னு நினைக்கிறாங்க. எய்ட்ஸ் இருக்கிறவங்களும் இன்னும் மோசம். அவங்கள வந்து தனியாக தனிமைப்படுத்திட்டு அவங்க கிட்ட யாரும் போக மாட்டாங்க. எல்லாமே அவங்களுக்கு தனிமையாகவே இருக்கும். அவ்வளோ நேரம் அவங்க வந்து ஒரு பெரிய குடும்பத்தில் இருந்திருப்பாங்க, கூட்டாக இருந்திருப்பாங்க. இந்த நோய் வந்தோடனே அவங்கள ஒரு மனுஷங்களை பார்க்குற மாதிரி கூட பார்க்க மாட்டாங்க. இதை சரி செய்யறதுக்கு மருந்துகளும் இல்லை. ஆனால் கேன்சரை தீர்க்கறதுக்கு மட்டும் மருந்து இப்போ புதுசாக கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, கேன்சரை குணப்படுத்துறதுக்கு நிறைய முறைகள் இருக்கு. வயிற்று புற்றுநோய், தொண்டை புற்றுநோய், நுரையீரல் புற்றுநோய், தோல் புற்றுநோய், ரத்த புற்றுநோய் நிறைய வகைகள் இருக்கு. இன்னமும் நிறைய இருக்கு. கீமோதெரப்பி, ரேடியேஷன் தெரப்பி, டார்கெட்டட் கேன்சர் தெரப்பி, டிரான்ஸ்பிளான்டேஷன், போன் மேரோ டிரான்ஸ்பிளான்டேஷன், ஸ்டெம் செல் டிரான்ஸ்பிளான்டேஷன் நிறைய முறை கையாளுறாங்க. பயாலஜிக்கல் தெரப்பி அப்படின்ற முறையில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து புற்றுநோய் செல்களுக்கு எதிராக போராடுது. அது முற்றிலுமாக தடுக்கலனாலும் உயிரிழப்பை தள்ளி போடுது. அது மட்டும் இல்லாமல் ஹைப்பர்தெர்மியா அப்படின்னு இன்னொரு முறையும் இருக்குது. வெப்பத்தினால டியூமர் செல்லை அழிக்கிறதாங்க இந்த முறை. இந்தியாவில் எய்ம்ஸ் அப்படின்ற கேன்சர் இன்ஸ்டியூட் இருக்குங்க டெல்லியில். தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் சென்னை, காஞ்சிபுரம், கன்னியாகுமரி ஆகிய 3 இடத்துலையும் இருக்கு. இப்போ நீங்க சொன்ன ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் வந்து கேன்சருக்கு இருக்கு. அதனால கேன்சரும் இப்போ குணமடைஞ்சு தான் வருது. ஆனால் எய்ட்ஸை மட்டும் நம்ம நாட்டில் ஏன் குணப்படுத்தவே முடியல? அதுக்கு ஏதாவது மருந்து இருக்கா? இப்போ த்ரோட் கேன்சர்னா த்ரோட்டில் வரும்ன்றீங்க, இல்லை லங் கேன்சர்னா லங்ஸில் பாதிப்படையும்ன்றீங்க. ஆனால் எய்ட்ஸ் வந்து நம்ம உடம்புல எந்த உறுப்பை வந்து பாதிப்படையுதுங்க? எய்ட்ஸ்ன்றது வந்து எந்த உறுப்பையும் வந்து அது பாதிக்காது. ஹெச்ஐவி வைரஸ்ன்றது நம்ம உடம்புல இருக்கிற ஒயிட் பிளட் செல்ஸ், அதாவது நம்ம பிளட் வந்து நம்ம ரத்தம் வந்து ஆர்பிசி, டபிள்யூபிசின்னு 2 வகை இருக்கு. ஆர்பிசின்றது நம்ம ரெட் கலர்ல இருக்கிற பிளட். டபிள்யூபிசின்றது வந்து நம்மளுக்கு இம்யூனிட்டி பவர், அதாவது நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கறது. அந்த நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்குற டபிள்யூபிசியை இந்த ஹெச்ஐவி வைரஸ் போய் அட்டாக் பண்ணும். அதை அட்டாக் பண்றதுனால டபிள்யூபிசியோட உற்பத்தி கம்மியாகும். நம்மளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியானா மற்ற நோய்கள் சீக்கிரமாவே நம்மள வந்து தொற்றிக்கொள்ளும். ஸோ இந்த ஹெச்ஐவி வைரஸ் வந்து நம்மளுடைய டபிள்யூபிசியை கம்மி பண்றதுனால மற்ற நோய்களுக்கு வழி விடுதுங்க. மற்ற நோய்கள் தான் நம்ம உடம்புல வந்து இறக்க நேரிடுது. ஆமா, இந்த கேன்சர், எய்ட்ஸ்னு எல்லாமே நான் கேள்விப்பட்டிருக்கேன். இப்பெல்லாம் நிறைய பேப்பர்ல கூட நான் படிக்கிறேன், மூளை சாவுல இறந்துடுறாங்க, இதனால உடல் தானம் பண்றாங்க. மூளை சாவு அப்படின்னா என்னது? மூளை
சேவைனா வந்து இப்போ லைட்டாக தாங்க ஏதாவது அடிபட்டிருக்கோம், ஆனால் வந்து நம்ம பிரெயினில் இருக்க பார்ட்ஸ் எதுவுமே ஒர்க் ஆகாது. இப்போ யாராவது நம்ம அந்த நேரத்தில் நம்ம கை யாராவது தொட்டால் கூட அந்த உணர்ச்சி கூட நம்மளுக்கு தெரியாதுங்க. மூளை சேவைனா வந்து ஒரு ஸ்ட்ரோக் இல்லைனா வந்து கார்டியாக் அரெஸ்ட் இல்லை பிளட் கிளாட் அந்த மாதிரி ஆனால் கூட மூளை சேவை வரலாங்க. பிரெயின் டியூமர் ஆனால் கூட மூளை சேவை வரலாங்க. சமீபத்தில் ஒரு நியூஸ் பேப்பரில் படித்தேன், ஒரு பையன் வந்து மூளை சாவில் கோமா ஸ்டேஜில் இருந்தான். அவனோட உடல் உறுப்புகளை தானமாக கொடுத்துட்டாங்க. அதனால இன்னொரு குழந்தை உயிர் வாழற நிலைமை இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்றைய மருத்துவத்தில் நிறைய முறைகள் இருக்கு. உதாரணத்துக்கு நம்ம ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட்ல நம்மளோட சதையை ஏதாவது இழந்துட்டோம்னா மற்ற இடத்துல இருக்கிற சதையை எடுத்து அந்த இடத்துல வைக்கிற முறை இருக்கு. மிருகத்துல இருந்து கூட மாற்றி அறுவை சிகிச்சை செய்யற முறை வந்து இப்ப இருக்குங்க. இப்போ இவ்வளோ நேரம் நம்ம வந்து உயிர்கொல்லி நோயான டயபெட்டிஸ், பிபி, எய்ட்ஸ், கேன்சர், சிக்கன் குன்யா இது மாதிரி பல வகையான நோய்களை பார்த்தோம். இதெல்லாம் வந்து ஒரு மனுஷனுக்கு வந்துருச்சுன்னா கொஞ்ச நாள் உயிர் வாழ்வாங்க, அதுக்கப்புறம் அதை தீர்க்க முடியலன்னா இறந்துருவாங்க. ஆனால் சில குறைபாடுகள் வந்துச்சுன்னா ஒரு மனுஷனுக்கு அவங்க பிறப்புல இருந்து அவங்க இறக்குற வரைக்கும் அதை தூக்கிட்டு தாங்க சுமக்கணும். உதாரணத்துக்கு சொல்ல போனா கண் தெரியாம போகிறது, காது கேட்காம போகிறது, பேச முடியாம போறதுலாம் தாங்க நான் சொல்றேன். இதுக்கான காரணங்கள் தான் என்ன? கண் தெரியாம போறது வந்து முழுமையா கண் தெரியாம சில பேருக்கு பிறப்பிலேயே போகலாம். சில பேருக்கு வயசாகிறதுனால அவங்களுடைய கண் பார்வை மக்கி போகலாம். சில பேருக்கு வந்து சின்ன வயசுலயே வந்து அவங்களுக்கு சரியான ஊட்டச்சத்து இல்லாததுனால கண் பார்வை மங்கி போகலாம். இன்னொரு காஸ் என்னன்னா டயபெட்டிக் பேஷண்ட்ஸ், நீரிழிவு நோய் இருக்கிறவங்களுக்கும் கண் பார்வை சீக்கிரமா மக்கி போகலாம். அதே மாதிரி பேச்சு வந்து சில பேருக்கு பிறப்பிலேயே போலனாலும் அவங்களுக்கு எப்படி போகுதுன்னா வளர வளர அவங்கள சுத்தி வந்து எந்த மனுஷங்களும் இருக்க மாட்டாங்க. அதாவது வீட்டுல 2 பேர் இருக்கலாம் பேரண்ட்ஸ், அவங்க 2 பேருமே வந்து வேலைக்கு போற மாதிரி இருக்கலாம். இந்த குழந்தை வந்து அப்புறம் யாரை பார்த்து பேச கத்துக்கும்? அது வந்து சின்ன வயசுல என்னென்ன யாரு பெரியவங்க பண்றாங்களோ அதை பார்த்துதான் என்ன செய்யணும்னு கத்துக்கும். சோ அவங்க சுத்தி அவங்க கூட யாருமே இல்லைன்னா அந்த குழந்தைக்கு எப்படி பேசுற திறன் வரும்? அதனாலயும் சில குழந்தைங்களுக்கு வந்து பேச்சு திறமை இல்லாம போகும். கண் பார்வை மக்கி போதுல வந்து கட்டுப்படுத்துறதுக்கு வந்து நிறைய லேசர் ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கு, நிறைய ஆபரேஷன்ஸ் எல்லாம் பண்ணிக்கிறாங்க. இப்போ கண் பார்வை மக்கி போதுல, அதாவது சின்ன வயசுல வந்து குழந்தைங்களுக்கு கண் பார்வை சரியா தெரியல அப்படின்னா வந்து ஊட்டச்சத்தான உணவை கொடுக்கலாம். இன்னொன்று வந்து கிளாஸஸ் யூஸ் பண்ணலாம், லென்சஸ் யூஸ் பண்ணலாம். சில பேருக்கு வந்து கண் எரிச்சல் உருவாகுது, ரொம்ப நேரம் சிஸ்டம்ஸ் பார்த்துட்டு இருப்பாங்க, இல்ல டிவி பார்த்துட்டு இருப்பாங்க. அது மாதிரி பார்க்கும்போது கண்ணெரிச்சல் அதிகமா உண்டாகுது. இதனாலையும் சில பேருக்கு கண் பார்வை மக்கி போகுது. இதை தடுக்கிறதுக்கு என்ன ஒரு வழினா, நம்மளுக்கு வந்து கண்டிப்பா நம்மளோட வேலை சிஸ்டம் பார்த்து பண்ண வேண்டியதா இருந்தாலும் கண்டிப்பா அதை பண்ணி தான் ஆகணும். பண்ண முடியாதுன்னு சொல்ல முடியாதுல்ல. அந்த மாதிரி டைம்ல ஒரு 1 மணி நேரம் தொடர்ந்து நம்ம வந்து சிஸ்டம் பார்த்துட்டு இருக்கோம்னா ஒரு 2 நிமிஷம் கண்ணை மூடி ரிலாக்ஸ் பண்ணணும். அப்படி இல்லைன்னா பசுமையா ஏதாவது பார்த்தோம்னா கண்ணுக்கு வந்து குளிர்ச்சி தரும் அப்படின்ற நம்பிக்கை இருக்கு. அதனால நம்ம ஏதாவது பசுமையா பார்த்து நம்மளுடைய கண்ணுக்கு குளிர்ச்சி ஏற்படுத்திக்கலாம். ஸ்பீச் தெரப்பி டாக்டர்ஸ் கிட்ட போயிட்டு நம்ம வீட்டுல இருக்கிற குழந்தைங்க சரியா பேச வரலன்னா அவங்களுக்கு பேச்சு கத்து கொடுக்கலாம். காது கேட்காதவங்களுக்கு நிறைய மிஷின்ஸ் வந்திருக்கு. இது மாதிரி நிறைய ரெமிடியல் சொல்யூஷன்ஸ் வந்து குறைபாடு இருக்கிறவங்களுக்கு இருக்குங்க. பெண்களுக்கு கூட அவங்களோட உணவு கலாச்சாரத்தினால நிறைய பாதிப்புகள் இருக்கு. அதுல ஒரு முக்கியமான பாதிப்பு என்னன்னா குழந்தையின்மைங்க. நிறைய பேருக்கு இப்ப குழந்தையின்மைன்ற ஒரு பிரச்சனை அதிக அளவுல இருக்கு. அவங்களுக்கு எல்லாம் ஒரு வரப்பிரசாதம் தான் டெஸ்ட் டியூப் பேபின்றது. குழந்தை பெத்துக்க முடியாதவங்க கூட இது மூலமா குழந்தைய வந்து பெத்துக்கிறாங்க. அது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய கிஃப்டாவே இருக்குங்க. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம்னு ஒரு பெரிய தத்துவமே நம்ம தமிழ்நாட்டுல இருக்கு. அந்த தத்துவத்துக்கு ஏற்ற மாதிரி எல்லாரும் நோய் இல்லாம முடிஞ்ச அளவு குறைஞ்சபட்சமாக உடல் பயிற்சியாவது செஞ்சு நல்ல உணவை சாப்பிட்டு நோய் இல்லாம வாழ்வோம். நேர்கள் இதுவரை கேட்டது காரசாரம். நேர்கள் இதுவரை கேட்டது விஐடி பண்பலை 90.8 காரசாரம், மக்களின் குரல்கள் ஒன்றிணைந்த கருத்துக்களம். விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த விஐடி வேளாண் துறை மற்றும் விஐடி சமுதாய வானொலி இணைந்து வழங்கும் தினம் ஒரு வேளாண் செய்தி. வணக்கம் நேயர்களே, இது உங்கள் விஐடி பண்பலை 90.8 விஐடியின் சமுதாய வானொலி. தினம் ஒரு வேளாண் செய்தியில நான் உங்கள் திவ்யநேகா, மதுமித்ரா, காயத்ரி, மாலினி, ஷஷாந்த், விஐடி வேளாண் துறை மாணவர்கள். இன்னைக்கு நாம விஐடி வேளாண் துறையில இருக்கும் புதிய திட்டத்தை பற்றிய சுவாரஸ்யமான கலந்துரையாடலை கேட்போம். இடம் உள்ளூர் சந்தையில் 2 இயற்கை விவசாயிகளுக்கு நடக்கும் உரையாடல். என்ன கலா இந்த பக்கம் பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. அது ஒன்றும் இல்லை சீதாக்கா, எங்கள் தோட்டத்து மாம்பழத்தை வெளி மார்க்கெட்டுக்கு வண்டி ஏற்றி விட்டு காய்கறி வாங்கலாமேன்னு சந்தைக்கு வந்தேன். ஆமாம், நீங்கள் ஏன் உங்கள் மாம்பழத்தை எடுத்துட்டு இங்கே வந்திருக்கீங்க? நானே உன்கிட்ட சொல்லான்னு தான் இருந்தேன். மகசூல் அதிகமாக வர ஆசைப்பட்டு உயிர் உரத்தை நிறைய வாங்கி போட்டேன். ஆனால் கடைசியில் பூவெல்லாம் கருகி மகசூலே வராமல் போயிடுச்சு.
ஏதோ மிச்சம் இருக்க இந்த மாம்பழத்தை எடுத்துட்டு வந்த விலைக்கே வித்துட்டு போலான்னு வந்திருக்கேன். அட என்னக்கா இப்படி சொல்ற? நானும் தான் உயிர் உரத்தை போட்டேன், ஆனா எனக்கு நிறைய மகசூல் வந்திருக்கே, உங்களுக்கு மட்டும் ஏன் வரல? என்னடி சொல்ற? என் நிலமும் உன் நிலமும் பக்கத்து பக்கத்துல தான் இருக்கு. உன் நிலத்துல இருக்க அதே மண்ணு தான் என் நிலத்துலயும் இருக்கு. அப்புறம் ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது? சரி விடுக்கா, நம்மள மாதிரி இயற்கை விவசாயிகளுக்கு இது மாதிரி அடி அப்பப்போ விழதான் செய்யும். அடுத்த முறை பார்த்துக்கலாம், விடுங்க. அதே சந்தையில் விவசாயம் தொடர்பான சந்தை கணக்கெடுப்பதற்காக வந்த வேளாண் துறை மாணவி செல்வி இந்த உரையாடலை கேட்கிறாள். வணக்கங்க, என் பேர் செல்வி. நான் விஐடி வேளாண் துறை மாணவி. நீங்கள் 2 பேரும் பேசிட்டு இருந்ததை கேட்டுட்டு தான் இருந்தேன். உங்களை மாதிரி விவசாயிகளுக்கு இருக்க பிரச்சனையெல்லாம் ஆய்வு பண்ணி தீர்வு கொடுக்க தான் எங்கள் விஐடி வேளாண் துறையில் ஒரு புதிய திட்டத்தை கொண்டு வந்திருக்கோம். அந்த திட்டம் மூலயமா உங்களுக்கு தேவையான தீர்வை கொடுக்க முடியும்னு நம்புகிறேன். என்னம்மா சொல்ற? இத்தனை வருஷமா விவசாயம் பண்ற எங்களுக்கே இது என்ன பிரச்சனை தெரியலம்மா. நீ இப்பதான் படிச்சிட்டு இருக்க, நீ எப்படிமா எங்களோட பிரச்சனைக்கு தீர்வை கொடுக்க முடியும்? நீங்கள் சொல்கிறதும் சரிதாம்மா. ஆனால் எங்கள் ஆசிரியர்கள்லாம் அவங்க துறையில் வல்லுநர்களாக இருக்காங்க. நான் உங்கள் பிரச்சனையை அவங்கக்கிட்ட எடுத்துகிட்டு போய் சொல்லி அவங்க சொல்கிற தீர்வை உங்ககிட்ட வந்து சொல்லுவேன். அப்படியா? இது ரொம்ப நல்லா இருக்கே. அப்போ நான் என் நிலத்துல இருக்க பிரச்சனைலாம் சொன்னா எனக்கு உடனே தீர்வு வந்துடுமா? ஆமாம்மா, அதிகபட்சம் 2 நாளில் சொல்லிடுவாங்க. அப்படி அவங்களுக்கு தெரியலன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச மற்ற விவசாய விஞ்ஞானிகள் கிட்ட கேட்டு அவங்க தீர்வை சொல்லுவாங்க. சரி சரி, அப்போ என் நிலத்துல நான் என்னெல்லாம் பண்றேன், என்ன பிரச்சனைலாம் இருக்குன்னு சொல்றேன், எழுதிக்கோமா. பல்கலைக்கழகத்துல மாணவி செல்விக்கும் அவளுடைய ஆசிரியருக்கும் இடையே நடக்கும் உரையாடல். வணக்கம் சார். சொல்லுங்க செல்வி, நான் உங்களை விவசாயிகளை சந்திச்சு அவங்களோட பிரச்சனைகளை கேட்க சொல்லியிருந்தேனே, கேட்டிங்களா? அதை பற்றி தான் சார் பேச வந்தேன். நான் நேற்று சந்தைக்கு போயிருந்தப்போ 2 இயற்கை விவசாயிகளை சந்தித்தேன். அவங்க 2 பேருமே இயற்கை முறையில் மாந்தோப்பு பராமரிக்கிறாங்க. அதில் ஒருத்தருக்கு மகசூல் அதிகமாக வந்திருக்கு, இன்னொருத்தருக்கு கம்மியாக வந்திருக்கு. அப்படியா செல்வி? அவங்க நிலத்துல என்ன பயன்படுத்துகிறாங்கன்னு கேட்டிங்களா? அவங்களோட பிரச்சனையெல்லாம் விசாரிச்சிங்களா? சார், நான் எல்லாத்தையுமே தெளிவாக கேட்டு எழுதிட்டு வந்திருக்கேன். எங்கே கொடுங்க பார்ப்போம். இந்தாங்க சார். பூ கருகிருக்குன்னு போட்டிருக்கு, தண்ணி கரெக்டாக இருக்குது, பூச்சியோ நோய் தாக்கலோ இல்லை. அப்படி பார்த்தா இது அநேகமாக பொட்டாசியம் அப்படி இல்லைனா நைட்ரஜன் அளவு அதிகமானதுனால வந்திருக்கலாம். எனக்கு கொஞ்சம் டைம் கொடுமா, நான் என்னன்னு பார்த்துட்டு நாளைக்கு உனக்கு தீர்வை சொல்கிறேன். சரிங்க சார். மறுநாள் ஆசிரியர் மாணவியிடம் விளக்கத்தை கொடுத்தார். செல்வி, நீ கொடுத்த விவரத்தெல்லாம் பார்த்தம்மா. நிலத்துல நைட்ரஜன் சத்து அதிகமானதுனால பூ கருகிருக்கு. நான் இந்த நோட்டில் விவரமாக எழுதியிருக்கேன், நீ படித்து அவங்களுக்கு புரிய வச்சிடுமா. சரிங்க சார், நான் அவங்கள பார்த்து சொல்லிடுறேன். பின் மாணவி இயற்கை விவசாயியான சீதாவை சந்தித்தாள். வாமா செல்வி, நான் என் பிரச்சனைலாம் சொன்னனே, இதெல்லாம் தகவல் தெரிஞ்சுச்சா? நானும் எங்கள் சார் கிட்ட போய் இது எல்லாத்தையும் சொன்னேன். அவரும் சில குறிப்புகள்லாம் கொடுத்துருக்காரு. அதை உங்ககிட்ட சொல்லலான் தான் வந்தேன். முதல்ல நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, ஒரே ஊரில் இருந்தாலும் வயலுக்கு வயல் மண்ணோட தன்மை மாறும். அதனால் 3 வருஷத்துக்கு ஒரு தடவை மண் பரிசோதனை செஞ்சு பார்க்கணும். நீங்கள் உயிர் உரம் போடும்போது அது கூட ஜீவாமிர்தத்தையும் சேர்த்து போட்டிருக்கீங்க. அதனால தான் நைட்ரஜனோட அளவு அதிகமாகி பூவெல்லாம் கருகிருக்கு. ஓ, இதில் இவ்வளோ விஷயம் இருக்கா? இதுக்கப்புறம் நான் கவனமாக இருக்கமா. அப்படியே இந்த விஷயத்த அந்த கலாக்கிட்டையும் சொல்லி வைக்கிறேன். அப்போ தான் அவளும் முன்னெச்சரிக்கையாக இருப்பா. இந்தாங்க என் நம்பர். வருங்காலத்தில் உங்களுக்கு எதனா பிரச்சனை இருந்துச்சுன்னா என்கிட்ட சொல்லுங்கள், நான் இதே மாதிரி உங்களுக்கு உதவுறேன். நம்ம விஐடி வேளாண் துறையில் விவசாயிகள் இணைப்பு திட்டம், அதாவது ஃபார்மர்ஸ் அட்டாச்மெண்ட் ப்ரோக்ராம் மூலமாக ஒவ்வொரு வேளாண் மாணவர்களையும் சீதா மாதிரி இருக்கிற விவசாயிகள் கூட இணைக்கும் போது கள பிரச்சனைகளை பற்றி மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுது மற்றும் விவசாயிகளுக்கும் பயனுள்ளதாக இருக்குது. இந்த இருவழி கற்றல் திட்டத்தில் விவசாயிகளை ஆசிரியர்களாகவும் விஐடி வேளாண் துறை அங்கீகரிக்குது. மீண்டும் தினம் ஒரு வேளாண் செய்தியில் நாளை சந்திப்போம். நான் உங்கள் திவ்யநேகா, மதுமித்ரா, காயத்ரி, மாலினி, சஷாந்த், விஐடி வேளாண் துறை மாணவர்கள். இது உங்கள் விஐடி பண்பலை 90.8 விஐடியின் சமுதாய வானொலி. விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த விஐடி வேளாண் துறை மற்றும் விஐடி சமுதாய வானொலி இணைந்து வழங்கும் தினம் ஒரு வேளாண் செய்தி. Dear listeners, welcome to the Silver Lining Show in VIT Community 8. You are listening to the Silver Lining Show, a ray of hope in the direst situations with me, Manish Dev.
In our previous session, we talked about self-empowerment as well as self-improvement. Our listeners would remember that there are 3 steps in the path of self-improvement. Very simply, they are believing in ourselves, taking responsibility for our actions, and reframing our perspectives. Today, we pick up from where we left off, perspectives and their analysis. A perspective is a point of view. It is the way that you perceive things to be. It is your perspective that determines your experience, not your circumstances. Whatever you feel is not dictated by things that happen to you by themselves. It is controlled by what you think is happening to you and how you think they will affect you or change your life. Imagine looking at an abstract painting hanging in an art gallery. The lack of any proper recognizable form gives you the opportunity for interpretation. To you, the dark smudges you see nestled between the 2 large smudges of blue paint make you think that you are looking at a flock of cows grazing in a valley between 2 mountains. To someone else, it could be clouds colliding on a stormy evening. And what is happening to you? You are giving yourself the opportunity to experience it differently. Look at things in a curious manner. If you find nothing new in life and nothing ever ventures out of the regular routine, the daily hassles, or simply when life seems pointless. Take simple objects and think about what things might exist about these objects that you do not know. Just like hidden qualities reside in you, there may be many hidden qualities in all sorts of objects around you. All you need to do is to look. Look again. Close your eyes, blink, open them again slowly. Take in everything that you see. Think about everything in a new fashion, or simply think of everything as if you don't know anything about them at all, as if you are just born. You want to learn, then educate yourself again. When life feels like it is playing a joke on you, when everything seems to be going the wrong way, and whatever you do does not yield good results, look at the things in a different manner. Maybe the stance that you are taking is not correct. Maybe you are tackling the problem in an inappropriate manner. Consult someone who might have an idea about these things. Discuss these problems with people who are supportive and whom you can trust. Take it as if it is a message from the universe to you to try doing things differently. Maybe your failures are lessons about what not to do in the future and are possible indications towards what other steps you should take to tackle a certain problem. Think of a specific problem that you are struggling with right now. How could you change the way you see the situation? What does your gut say to you? What feels right to you? What fears or inner drives are influencing you with your perspective? If this is your life, then make it your own. It is very important to feel empowered, that things are in your hands and you exert some level of control over everything that happens. We all know that every incident in life, every event that occurs is for a reason. By being empowered, you will know that your decisions and how you affect everything are part of the reason why things happen. By wielding this new power that you have, you can do any sort of thing you like. You can start a new job, you can do something by yourself and also emerge successful at it. This is the effect of self-empowerment. And how do we arrive at empowerment? It is only through self-improvement. We must work on ourselves to create in us a new personality or an individual who has the same core, the same soul, but many new characteristics, many new skills to suit the ever-changing world
around us. For the people in our country who have tremendous potential, especially those in our youth, one of the ways to look ahead might be self-employment. For those who wish to feel empowered to completely take everything under their own belt, in their own hands, and assume complete responsibility for everything in life, this could be the way to go. What do you think of when somebody says work to you? Wearing a shirt and tie in a city office, stuck behind a computer screen till 5? Taking orders from someone higher than you on a daily basis? For some, that may very well be the case, but that doesn't mean work has to be like that for you. We are talking about self-employment here. What exactly is self-employment? The answer comes from understanding the word itself. It is an employment, an occupation. But who is the boss? Who employs you? In this case, you are. Yes, you are your own boss. You do whatever you like and work on achieving various goals that you set for yourself. Those people who choose to be self-employed work for themselves and not for a company or superior. This means that they have full responsibility for the business or service that they have established. A self-employed person works whenever they decide, instead of adhering to a set schedule or timetable as a regularly employed person usually would. The self-employed person also handles financial aspects, such as choosing what income to allocate as a wage to others. However, being self-employed is not always a one-man venture. Many hire other staff to help grow their business or service, contracting them as a large company probably would. Let us temporarily keep aside most of what we have discussed today or in the earlier session. Let us look at things in a new perspective. Why do some people choose to be self-employed? What should you be thinking if you go ahead and get self-employed? The main reason people choose to go the self-employment route is to be their own boss. Not having to listen to somebody bark orders at you all day is a pretty big advantage to regular employment, meaning that you can handle work however you want to. Want to work from the sofa in your comfortable clothes today? No problem. You can decide when you want holidays, days off, or if you fancy going home early, and nobody can stop you. Another distinct advantage of self-employment could be that you don't have to usually go to work at all. Internet-based professionals, such as web designers and bloggers, can do their work from the comfort of their own armchair, giving them an additional freedom and flexibility that might not come from a regular job. There's also no threat from being sacked or disciplined, and no strict deadlines to stick to. You can also decide how hard you actually want to work. If you want your small local-based fashion business to be mentioned in the same sentence as maybe Prada and Armani in so many years, you're going to have to work a hell lot harder than somebody who's running a personal beauty parlor for just enough to survive on. Considering the perks and freedom, the obvious question that should come to your mind is, why doesn't everyone do it? There is an old saying, one man's bread is another man's poison. Simply, what suits a person might not be another person's cup of tea. Essentially, some people may not like the thought of all the additional responsibility that comes with self-employment. Some people think, oh, do I now have to do all these tiny things as well? I thought I would be my own boss. Why should I do so and so? Unless you have hired some staff to carry out all the nitty-gritty tiny tasks that nobody likes to do, there are going to be chances that it will be you who ends up doing them. This also means taking care of your own accounts, including sorting through receipts and invoices to get the numbers right. Most companies hire an accountant or bookkeeper to sort the accounts out for them.
So guess who's lumped up with the paperwork if you are self-employed? If you remember about what we talked about earlier, you must take some responsibility. By choosing to be self-employed, you have to consciously agree to do everything that comes with your new job. That is, the job that you created for yourself. Another reason why some people choose to employ themselves under an organization or another self-employed person may be the loneliness that comes with being self-employed. If you work from home, it's unlikely that you're going to meet new people regularly apart from the random meeting here and there. Most of your time might be spent in front of a laptop at home with nobody to keep you company unless you start up with your partner. But usually they'll be off doing a real job. You work, have dinner, relax and sleep in the same place, which can easily frustrate some sort of people. Plus, all those lie-ins and days off may sound great, but remember, you only get as much out if you put in. You reap what you sow, and if you did not plant good saplings and nurture the young plants as they grew up, how can you expect to reap a bumper harvest? If you decide to take a half day on Friday, you'll have to make it up sometime in the near future. There are also certain people who are able to work better under the guidance of another person. It doesn't mean that they lack certain qualities. Everyone is important and has their place under the golden sunshine and the blue sky. Such people may be important to keep in a team. People who can follow others' guidance or orders properly and execute tasks very professionally and in a proper discipline. Such people may not find it easy to start some job by getting self-employed, but they are potential workers to bring into your organization once you get self-employed. Self-employment might not be cut out for everybody. After all, it is taking a huge risk by daring to open a new startup and work towards establishing it in the business community. However, when you want to start your life all over again, a fresh start, divide of all previous stresses, it might be the way to follow. If someone does not have all the skills he thinks necessary to get self-employed, he can do what we have suggested earlier, self-improvement. One can prune himself, learn a few skills, and then check again if he can take this risk of getting self-employed. And then, if the gut feeling says yes, then self-employment is the way to follow. So, what are all the skills you need to have or develop by self-improvement in order to get self-employed? Obviously, if you are going to pursue some specialized self-employment, such as a veterinary doctor, you will need to have the required qualifications first. However, there are plenty more skills one needs to have. We have provided some of them here, not all of which might be present in you, but if you feel you have gained most of these traits, go ahead and get self-employed. Number one would be passion. You need to completely go head over heels in love with your project. If you're not really that bothered about it, you won't feel motivated to succeed, which will inevitably cause your business to fail. It can be hard to stay passionate when stress gets to you, but remember that it is all very much worth it to be doing something that you love. Number two is creativity. Everyone dealing in the market looks for a gap, something that the others have not seen yet and haven't worked upon. This is where you come in. You must have that much creativity as to think up something unique that might fill some of these gaps in the market. Maybe you can introduce some new merchandise which was not available earlier but is very new and innovative. The consumers will absolutely love something fresh in the market.
You need to think of a unique idea or product, as it's immensely harder to compete with established companies. Even if your business is not reinventing the wheel or any such hard job, put a fresh spin on an existing idea or product or take it in a completely new direction. Number 3 is commitment. You must stay committed to your job. Self-employment comes with many comforts and luxuries that you can make for yourself, but these should be for making your job easier and not making you lazy. You should not lose focus and reside in a permanent holiday and completely sink your new business. You must not be an escapist. You must be committed. Number 4 is self-discipline and organization. You must do everything in a good order. Some relaxation is allowed, but you cannot get too loose. Number 5 is risk-taking. You must be brave. You should not be afraid and fear about jumping into the cliff. Sometimes you might have to take a risk and see how it goes. A little bit of a daredevil attitude is required. Number 6 is being realistic. You must not expect magic to happen with anything you do. You must understand that not all methods will take off. You must keep trying till something clicks. As they say, try, never say die. Number 7 is commercial knowledge. You must understand how the market works if you must survive in it. Learn a bit of management and economics if you can. Number 8 is networking. If you want your business to be successful, you must build a network of all your clients, consumers, people who give you jobs, and people you give jobs to. You must be good at presenting yourself in social events and build a good impression about your startup. The first impression is a lasting impression. Use that. Number 9, finally, would be abilities and resources. You must possess some particular skills which are required to complete the tasks required in your work. You need to have resources or workers who can do different tasks effectively. So, if you feel you are skilled enough for self-employment or you are lacking but you really want to do something by yourself, then go ahead and work on some self-improvement. You can do it. It is one of the ways by which our beloved country can move forward. A little initiative by our youth can help build a young and progressive India. We as Indians should be self-sufficient and capable of driving ourselves forward. This is Manish Deo signing out, and you were listening to the Silver Lining Show, a ray of hope in the direst situations, only on VIT Community Radio 90.8. Dear listeners, you had listened to the program Silver Lining Show. We will meet you with another interesting positive topic in our next show. Till then, tune in to VIT Community Radio 90.8. இப்பாடலை வழங்குபவர் இளையகானம் சி இளையராஜா. ஆடி வாடி எங்கருத்த உள்ள 2 நாளாக உறக்க வல்ல. ஆடி வாடி எங்கருத்த உள்ள 2 நாளாக உறக்க வல்ல. அடி அள்ளி போல தள்ளி நான் வந்த போற தள்ளி ஒன்பதில சொல்லிட்டு போடி. அடி அள்ளி போல தள்ளி நான் வந்த போற தள்ளி ஒன்பதில சொல்லிட்டு போடி. ஆடி வாடி 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 வாடி
நான் பாட்டெடுத்து பாடி வாரேன் தெம்மாங்கு பாட்டு நீ இளைய ராசா பாட்ட கேளு அதிருது வேட்டு நான் பாட்டெடுத்து பாடி வாரேன் தெம்மாங்கு பாட்டு நீ இளைய ராசா பாட்ட கேளு அதிருது வேட்டு யாரு துணையும் இல்ல எனக்கு நிகர் யாரும் அல்ல உடும்பு வடம்பு புள்ள என்னைய ஜெயிக்க எவனும் இல்ல மோதி பாரு அடி பாடு நீ போட்ட போட்டி போடு எனக்கான ஒரு கூட்டம் அடமேலம் கொட்டி ஆட்டம் போடு வாடி அடி வாடி அடி வாடி என் கருத்த உள்ள 2 நாளாக உறக்கவல்ல ஆடி கண்ட மீனு கண்ணு ரெண்டும் இழுக்குது என்ன உன் பல்வரிச முத்துச்சாரம் மயக்குவது என்ன ஆடி கண்ட மீனு கண்ணு ரெண்டும் இழுக்குது என்ன உன் பல்வரிச முத்துச்சாரம் மயக்குவது என்ன உறிஞ்சு ஓதட்டுறைய என்னைய இதுக்கே முடிஞ்சு புட்டு சங்கு கழுத்துறதா என்னையும் வதச்சு வாட்டி புட்டு அடிச்சிட்ட தங்க பட்ட என் பக்கம் இல்லடி ஒன்னு தார உதட்டால நீ வெக்க விட்டு கட்டி கூட்டி வாடி அடி வாடி அடி வாடி என் கருத்த உள்ள 2 நாளாக உறக்கவல்ல பத்த ரத்தினமே மச்சான பாரு என் மாமா வீட்டு மத்தலாமே அதரவு கூறு என் அத்த பத்த ரத்தினமே மச்சான பாரு என் மாமா வீட்டு மத்தலாமே அதரவு கூறு உன்னை விட்ட யாரும் இல்ல எனக்கு ஒட்டிக்கிற வாடி உள்ள கண்ணசைக்கும் நேரத்துல எனக்கு காதல் தீ மூட்டு உள்ள இதை தெரிஞ்சு கொஞ்சம் புரிஞ்சு இந்த மச்சான் சொல்ல கேளு இந்த உலகம் உள்ள வரைக்கும் நீ என்னோட தான் ஒட்டி வாழ வாடி என் கருத்த உள்ள 2 நாளாக உறக்கவல்ல அடி வாடி என் கருத்த உள்ள 2 நாளாக உறக்கவல்ல அடி அள்ளி போல கள்ளி நான் வந்த போற கள்ளி ஒன்பதில சொல்லிட்டு போடி அடி அள்ளி போல கள்ளி நான் வந்த போற கள்ளி ஒன்பதில சொல்லிட்டு போடி அடி வாடி 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 என் கருத்த உள்ள இப்பாடலை வழங்கியவர் இளையகானம் சி இளையராஜா. நித்திரை கொள்ளும் நேரமிது சித்திரை பெண்ணே பாடல் தொடு இதழ்களை சேர்த்து கைகளை கோர்த்து காற்றினில் நுழைந்து பாடல் தொடு காதலில் மூழ்கும் காலமிது நித்திரை கொள்ளும் நேரமிது தோகை விரித்தாடி இருள் போர்வை நிறம் மாறி வான்முகிலின் வர்ணத்தில் வார்த்தெடுத்த மென்சிகையோ வான்முகிலின் வர்ணத்தில் வார்த்தெடுத்த
மென்சிகையோ இளங்குயிலின் சதிசூடி மரநிழலில் கவி பாடி கான்மழையின் காலத்தில் குளிரேற்ற கண்ணிமையும் நித்திரை கொள்ளும் நேரமிது. நெடுங்கிளைகள் வளர்ந்தோடி பசு மரங்கள் சுமை கூடி பண் இசைக்கும் மோனத்தில் நெளிந்தாடும் வளைகரமும் பண் இசைக்கும் மோனத்தில் நெளிந்தாடும் வளைகரமும் சுடர் விழிகள் வழியோடி மிடரிடையே மொழி தேடி கண் அசைக்கும் நேரத்தில் களி கூட்டும் சிலை முகமும் நித்திரை கொள்ளும் நேரமிது. கேட்ட பாடலை இசையமைத்து பாடியவர் முருகானந்தம். பாடல் வரிகள் KP ஆனந்த். தயாரிப்பு VIT பண்பலை 90.8. This song is presented by Spark X Music Band. This song is presented by Spark X Music Band. Hello everyone. This is Silena from Vit Community Radio 90.8 and it is story time. And I am up with a story all written by myself, Atonement. Here is the preface. Vinodini, a young school-going girl, stays back home for it was a holiday
a strange man comes at Vinodini's doorsteps. Not a beggar, not an invitee either. What is that, then, that has brought him here? He has walked all the way, barefoot, up to her place. Strange, absolutely strange. The sole of his feet is sore with blisters, a person not striving by appearance, so much so that he couldn't afford himself a pair of slippers was further perplexing. To have not worn his slippers. Read the full story, know what the man has to say about his not wearing slippers. So here is the story. He came and rang our doorbell. Ma had her hands busy with her kitchen work. So I ran out to tend to the supposed guest. A clean white kurta and a not so clean pajama draped his lean and droopy shroud. Close cropped hair, grey and black randomly dispersed, had bushed around the edges of his pair of ears more than any other part of his head. High-powered glasses and all the sagging wrinkles apparently suggested that he was in his 60s or above. And shockingly enough, he was bare feet. Without wasting any more time in studying the strange stranger, I inquired of him about his identity and his purpose. I don't have slippers, Ma. That must have risen a lot of questions in your mind, right? He went on to add, I have been walking bare feet since quite some time now. I'm going door to door and narrating my story. An abrupt pause. He began again. I had killed my wife long back. I was beating her as usual with my waist belt and then took out my slipper. I started thrashing her with it. She was groaning. My sadist beast was, however, not content with that. So I kept on weeping and lashing and smacking. And that was the last day I bit her. Nevertheless, I love my daughter. I had from her a lot. The slightest hint of her pain caused me intense agony. She has been tortured the same way at her in-laws' place. Now she is battling with death in the hospital. I didn't register any complaint against her in-laws yet. How could I? I wasn't punished either. My wife didn't have her parents to get her justice after her demise. God forbid. Nothing happens to my daughter. So, I have pledged not to wear slippers until my daughter gets well. And on barefoot, I'm going door to door and narrating my story. I can understand your presumption induced from my appearance. You probably thought that I must be here for begging alms of you. And yes, you were right. I have come here to beg, not to beg alms, to beg prayers, to beg blessings. With tears rolling down his cheeks and voice suffused with pain, in a trembling voice he groaned, Ma, pray for my daughter. Please, I beg of you, pray for my daughter. I am a sinner. How could I pray for my daughter to be endowed with fortitude to endure the same pain I had caused my wife all these years back? He won't listen to my prayers. God won't listen. God won't. He won't. I stared blank. I still couldn't comprehend the scenario, and eliciting a reaction was not nearly possible. Ma came out running, all startled by the cry. Having no clue about what was going on, she got impatient and started inquiring me of what all had happened. I couldn't reply. I asked the man, who was on his knees at our doorsteps, to get up and leave. His face turned pale. Hopelessness had clouded it densely. I said, Your daughter will be all right. I shall definitely pray for her. My mom will also pray. Why, Ma? Won't you? Ma, with no preface to the story, ended it by nodding in affirmation. The man stretched his lips into a feeble smile, gestured a namaskar,
and walked away. At the door, while Mark kept on inquiring me, I stared vacantly to see the man disappear from my sight. Thank you. வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கும் ரோசக்காரி, ரோசாப்பு சேலக்காரி, செந்தூர பொட்டுக்காரி, அந்த வட்ட நிலாவை தொட்டு பார்க்க ஆசையா, அவ பட்டு முகத்துல முத்தம் கொடுக்க ஆசையா, கண்ணால என்ன கொத்தி பின்னாத வளைய கட்டி, பன்னாட்டு கம்பெனி போல என்ன கொள்ளை அடிக்கிறியே, சுனாமிய போல வந்து எம் மனச சுருட்டுறியே, எம் மனச சுருட்டுறியே, எம் மனச சுருட்டுறியே. வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கும் ரோசக்காரி, ரோசா பூசேலக்காரி, செந்தூர பொட்டுக்காரி, அந்த வட்ட நிலாவை தொட்டு பார்க்க ஆசையா, அவ பட்டு முகத்துல முத்தம் கொடுக்க ஆசையா, கண்ணால என்ன கொத்தி பின்னாத வளைய கட்டி, பன்னாட்டு கம்பெனி போல என்ன கொள்ளை அடிக்கிறியே, சுனாமிய போல வந்து எம் மனச சுருட்டுறியே, எம் மனச சுருட்டுறியே. வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கும் ரோசக்காரி, ரோசா பூசேலக்காரி, செந்தூர பொட்டுக்காரி. தென்றல் காற்றை தூதனுப்பி தோற்று போனாயாம், அது ஜன்னல் வழியே வருமே என்று காத்து கிடந்தாயாம். தென்றல் காற்றை தூதனுப்பி தோற்று போனாயா, அது ஜன்னல் வழியே வருமே என்று காத்து கிடந்தாயாம். அடிபோடி பைத்தியக்காரி, சரியான மறதிக்காரி, அடிபோடி பைத்தியக்காரி, சரியான மறதிக்காரி, நெஞ்சுக்குள் நிலவ வச்சு தச்சவள் நீ தாண்டி, ஏன் நெஞ்சுக்குள் நிலவ வச்சு தச்சவள் நீ தாண்டி. அடி அஞ்சுதமே, அடி ரஞ்சுதமே, அடி அஞ்சுதமே, ஏ ரஞ்சுதமே, அந்த நிலவே நீ தாண்டி, அந்த நிலவே நீ தாண்டி. வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கும் ரோசக்காரி, ரோசா பூசேலக்காரி, செந்தூர பொட்டுக்காரி. ஈராக்கில் நுழைஞ்ச அமெரிக்க படை போல் தோண்டி துருவுறியே, அடி ஒன்ன தவிர நெஞ்சுக்குள் எவளையும் குடியே வச்சதில்லை. ஈராக்கில் நுழைஞ்ச அமெரிக்க படை போல் தோண்டி துருவுறியே, அடி ஒன்ன தவிர நெஞ்சுக்குள் எவளையும் குடியே வச்சதில்லை. இதய கொள்ளை அடிச்சதனாலே இருவரும் சுத்தவாளிகளே, போலி காதல் போல் நமக்கு முன்ஜாமின் வேணாமே, காதல் நீதி மன்ற தீர்ப்பை ஏற்போமே, காதல் நீதி மன்ற தீர்ப்பை ஏற்போமே. வாழும் வரை வாழ்ந்திடுவோம், வாழும் வரை வாழ்ந்திடுவோம், வாழ்க்கை சிறை கைதிகளாய், வாழும் வரை வாழ்ந்திடுவோம், வாழ்க்கை சிறை கைதிகளாய். வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கும் ரோசக்காரி, ரோசா பூசேலக்காரி, செந்தூர பொட்டுக்காரி, அந்த வட்ட நிலாவை தொட்டு பார்க்க ஆசையா, அவ பட்டு முகத்துல முத்தம் கொடுக்க ஆசையா, கண்ணால என்ன கொத்தி பின்னாத வளைய கட்டி, பன்னாட்டு கம்பெனி போல என்ன கொள்ளை அடிக்கிறியே, சுனாமிய போல வந்து எம் மனச சுருட்டுறியே, எம் மனச சுருட்டுறியே, எம் மனச சுருட்டுறியே, எம் மனச சுருட்டுறியே.
थोड़ी आवारगी, हल्की सी बंदगी, चुटकी पर बेखुदी, जरा सी गफलती, थोड़ी आवारगी, हल्की सी बंदगी, चुटकी पर बेखुदी, जरा सी गफलती, यारों का जो साथ हो, यारों का जो साथ हो, कहो यलगार है तब तक है अपना यार तू जब तक, कहो यलगार है तब तक है अपना यार तू जब तक। शहरों की गलियों में, चने की फलियों में, लहरों में झाग है जैसे, सिगरी में आग है जैसे, बुलंद है अपनी यारी, हो गम चाहे दुश्वारी, पड़ी जब किस्मत भारी, बांट ली हिस्सेदारी, चाहे शहर का हाला पिया बन के हम प्याला, है रूठी प्रीतम जब जब मना लाया है तू तब तक, वो फटफटी की सवारी, सड़कों पे लहरी मारी, जीने का मरकज यारी, है मौजों की फुलवारी, कहो यलगार है तब तक है अपना यार तू जब तक, कहो यलगार है तब तक है अपना यार तू जब तक। இப்பாடலை வழங்குபவர் இளையகானம் சி இளையராஜா. கண்ணே ஒன்ன காணாம நான் கவி பாடுறேன், நெஞ்சுக்குள்ள ஒன்ன வச்சு வாடுறேன், மதுர மல்லி வாசம் உன்னை பார்த்தாலே பேசும், ஓம் கொலுசு சத்தம் கேட்டு அந்த கோயில் மணியாடும், கண்ணே ஒன்ன காணாம நான் கவி பாடுறேன், நெஞ்சுக்குள்ள ஒன்ன வச்சு வாடுறேன். ஆத்துக்குள்ள ஊத்து தோண்டி விளையாடினோம், கூட்டாஞ்சோறு ஆக்கி நாம பசியாரினோம், பள்ளி கூட பாடம் மறந்து அடி வாங்கினோம், அம்மா அப்பா பேர சொல்லி கதை பேசினோம், காலம் போட்ட கோணம் அழிஞ்சு தசை மாறினோம், கண்ணே ஒன்ன காணாம நான் கவி பாடுறேன், நெஞ்சுக்குள்ள ஒன்ன வச்சு வாடுறேன். நொங்குரோத வண்டி ஓட்டி நான் ஓடினோம், மண் குதிரை மேல நின்று சதிராடினோம், அந்த நாலு நெஞ்சுக்குள்ள அலப்பாயுதே, நஞ்சு போன ஞாபகங்கள் மனமாளுதே, பாதையெல்லாம் பார்த்து பார்த்து விழிவாடுதே, கண்ணே ஒன்ன காணாம நான் கவி பாடுறேன், நெஞ்சுக்குள்ள ஒன்ன வச்சு வாடுறேன்.
கண்ணே ஒன்ன காணாம நான் கவி பாடுறேன், நெஞ்சுக்குள்ள ஒன்ன வச்சு தினவாடுறேன். மதுர மல்லி வாசம் உன்னை பார்த்தாலே பேசும், கொலுசு சத்தம் கேட்டு அந்த கோயில் மணியாடும். கண்ணே ஒன்ன காணாம நான் கவி பாடுறேன், நெஞ்சுக்குள்ள ஒன்ன வச்சு தினவாடுறேன். இப்பாடலை வழங்கியவர் இளையகானம் சி. இளையராஜா. வண்ணமய குதூகலம் வானதிரும் கொண்டாட்டம், கலைகளின் சங்கமம் கவிஞர்களின் கைவண்ணம். வண்ணமய குதூகலம் வானதிரும் கொண்டாட்டம், கலைகளின் சங்கமம் கவிஞர்களின் கைவண்ணம். எண்ணங்கள் தொடும் உயரம் விண்ணளவு நாம் அறிவோம், ஒன்று கூடி எல்லோரும் கொண்டாடுவோம். Festivity, festivity, இதுவே விஐடியின் festivity, festivity, oh festivity. நாமெல்லாம் ஒரு குடும்பம், விஐடி நம் குடும்பம். உலகெங்கும் பரவி நிற்கும் விஐடி நம் குடும்பம். வேந்தரெனும் தலைமையின் கீழ் செயல்படும் ஒரு குடும்பம், வேந்தரெனும் தலைமையின் கீழ் செயல்படும் ஒரு குடும்பம். மனமகிழ்ந்து எல்லோரும் கொண்டாடுவோம். ஃபெஸ்டிவிட்டி, ஃபெஸ்டிவிட்டி, இதுவே விஐடியின் ஃபெஸ்டிவிட்டி. வண்ணமய குதூகலம் வானதிரும் கொண்டாட்டம், கலைகளின் சங்கமம் கவிஞர்களின் கைவண்ணம். ஃபெஸ்டிவிட்டி, ஓ ஃபெஸ்டிவிட்டி, ஃபெஸ்டிவிட்டி, ஓ ஃபெஸ்டிவிட்டி. பல வண்ண பாடல்கள், மயிலாடும் மாட்டங்கள், பளிச்சிடும் திறமைகள், ஒளிர்விடும் சிகரங்கள், அது தொடும் உயரங்கள் என்றென்றும் நிலைத்திடும். அது தொடும் உயரங்கள் என்றென்றும் நிலைத்திடும். விண்வியக்கும் ஒரு சொர்க்கம் இனி இங்கே அமைந்திடும். ஃபெஸ்டிவிட்டி, இதுவே விஐடியின் ஃபெஸ்டிவிட்டி. வண்ணமய குதூகலம் வானதிரும் கொண்டாட்டம், கலைகளின் சங்கமம் கவிஞர்களின் கைவண்ணம். வண்ணமய குதூகலம் வானதிரும் கொண்டாட்டம், கலைகளின் சங்கமம் கவிஞர்களின் கைவண்ணம். எண்ணங்கள் தொடும் உயரம் விண்ணளவு நாம் அறிவோம், ஒன்று கூடி எல்லோரும் கொண்டாடுவோம். ஃபெஸ்டிவிட்டி, ஃபெஸ்டிவிட்டி, இதுவே விஐடியின் ஃபெஸ்டிவிட்டி, ஃபெஸ்டிவிட்டி, ஓ ஃபெஸ்டிவிட்டி. This song is presented by SparkX Music Band. Yeah.
மார்கழி விடை பெற்றார் தைமகள் பிறக்கின்றார் தமிழர் கொண்டாடும் சொர்க்க நாளிது நல்லதோர் முதுமொழியா நற்காலை பொழுதினிலே தமிழர் கொண்டாடும் சொர்க்க நாளிது உள்ளமும் உடலும் வாழ்க்கையில் வளர்ந்திட தைமகள் பிறந்து விட்டாரே கவலை கஷ்டங்கள் வாழ்க்கையில் மறைந்திட தைமகள் பிறந்து விட்டாளே வேரோடு வேராக வளரும் பயிருக்குள் ஒன்றி வாழும் உழவனே நம்பிக்கை விதைக்கின்றாய் கனிகளை விளைவித்து பிறர் வாழ உன் வாழ்வை தியாகம் செய்தார் தீயதை எரித்து கொளுத்து அன்பினை நெருப்பை நிறுத்து எரிந்த தீயதை காற்றோடு அனுப்பிடு நேரம் நல்ல நேரம் மாற்றம் புது மனிதன் உன்னோடு உருவாகட்டும் மார்கழி விடை பெற்றால் தெய்வங்கள் பிறக்கின்றாள் தமிழர் கொண்டாடும் சொர்க்க நாளிது நல்லதோர் முதுமொழியாம் நற்காலை பொழுதினிலே தமிழர் கொண்டாடும் சொர்க்க நாளிது உள்ளமும் உடலும் வாழ்க்கையில் வளர்ந்திட தைமகள் பிறந்து விட்டாளே கவலை கஷ்டங்கள் வாழ்க்கையில் வரைந்திட தைமகள் பிறந்து விட்டாளே வேரோடு வேராக வளரும் பயிருக்குள் ஒன்றி வாழும் உழவனே நம்பிக்கை விதைக்கின்றாய் கனிகளை விளைவித்து பிறர் வாழ உன் வாழ்வை தியாகம் செய்தார் This song is presented by Spark X Music Band. மானங்கருக்குதடி மின்னிருட்டு கம்முதடி மானங்கருக்குதடி மின்னிருட்டு கம்முதடி மேகம் ஊருளுதடி மாறி மழை பெய்யுதடி மேகம் ஊருளுதடி மாறி மழை பெய்யுதடி மானங்கருக்குதடி காடு காலனி எங்கும் களையெடுக்க போற புள்ள காடு காலனி எங்கும் களையெடுக்க போற புள்ள என் மனச பறி கொடுத்து உனக்காக காத்திருந்தேன் என் மனச பறி கொடுத்து உனக்காக காத்திருந்தேன் காலங்கடத்தாதடி காலங்கடத்தாதடி என் கண்ணே என் கண்மணியே நான் உனக்காக காத்திருக்கேன் பொன்னே என் பூங்கொடியே காலங்கடத்தாதடி என் கண்ணே என் கண்மணியே நான் உனக்காக காத்திருப்பேன் பொன்னே என் பூங்கொடியே மானங்கருக்குதடி மானங்கருக்குதடி மின்னிருட்டு கம்முதடி மானங்கருக்குதடி மனசெல்லாம் வெள்ளையடி கண்ணு ரெண்டும் ஜொலிக்குதடி மனசெல்லாம் வெள்ளையடி கண்ணு ரெண்டும் ஜொலிக்குதடி பச்சை கண்ணு நோகாம ஒன்ன பார்க்க தோணுதடி பச்சை கண்ணு நோகாம ஒன்ன பார்க்க தோணுதடி காலம் கடத்தாதடி காலம் கடத்தாதடி என் கண்ணே என் கண்மணியே நான் உனக்காக காத்திருப்பேன் பொன்னே என் பூங்கொடியே காலம் கடத்தாதடி என் கண்ணே என் கண்மணியே நான் உனக்காக காத்திருக்கேன் பொன்னே என் பூங்கொடியே மானங்கருக்குதடி மானங்கருக்குதடி மின்னிருட்டு கம்முதடி மானங்கருக்கு
தஞ்சாவூர் மேளம் வச்சு கல்யாணம் பண்ணிக்கிறேன். மானாமதுரை சந்த மறிக்கொழுந்து வாங்கி வரேன். தஞ்சாவூர் மேளம் வச்சு கல்யாணம் பண்ணிக்கிறேன். காலம் கடத்தாதடி காலம் கடத்தாதடி என் கண்ணே என் கண்மணியே நான் உனக்காக காத்திருக்கேன் பொன்னே என் பூங்கொடியே. காலம் கடத்தாதடி என் கண்ணே என் கண்மணியே நான் உனக்காக காத்திருப்பேன் பொன்னே என் பூங்கொடியே. மானங்கருக்குதடி மானங்கருக்குதடி மின்னிருட்டு கம்முதடி மேகம் உருளுதடி மாறி மழை பெய்யுதடி மாறி மழை பெய்யுதடி மாறி மழை பெய்யுதடி. மேகம் மேகம் என்மேல் நீயும் பூவை பொழிந்தாய், அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டு மோகம் கொண்டாய். மேகம் மேகம் என்மேல் நீயும் பூவை பொழிந்தாய், அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டு மோகம் கொண்டாய். காலை கதிரே உன் பனித்துளி நான் தினம் என்னை கிள்ளியே நீ எழுப்பி விட்டாய். மேகம் மேகம் என்மேல் நீயும் பூவை பொழிந்தாய், அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டே மோகம் கொண்டாய். தூரிகை கொண்டு தீண்டியே தூக்கங்கள் குறைத்தாய். பூமகள் என்று என்னையே போர்வைக்குள் இழுத்தாய். நிலவோடும் நிலம் மீதும் என்னை ஏந்தியே நீலவானிலே நெஞ்சோடு சாய்ந்தாடும் தென்றலே. நம்மை கண்டு நட்சத்திரம் வெட்கப்பட்டு கண்மறைக்கு. மேகம் மேகம் என்மேல் நீயும் பூவை பொழிந்தாய், அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டு மோகம் கொண்டாய். வானவில் வண்ணம் கூட்டியே வார்த்தைகள் வரைந்தாய். தேன் துளி என்று என்னையே நாக்கினுள் ஒலித்தாய். விழியோரம் நடை போடும் ஆசை மேகமே எந்தன் ஜீவனே, கரம் சேர்த்து நடமாடும் சொந்தமே. உன்னை போல மின்னல் கூட மின்னி மின்னி முத்தம் போடும். மேகம் மேகம் என்மேல் நீயும் பூவை பொழிந்தாய், அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டே மோகம் கொண்டாய். மேகம் மேகம் என்மேல் நீயும் பூவை பொழிந்தாய், அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டே மோகம் கொண்டாய். காலை கதிரே உன் பனித்துளி நான் தினம் என்னை கிள்ளியே நீ எழுப்பி விட்டாய். மேகம் மேகம் என்மேல் நீயும் பூவை பொழிந்தாய், அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டு மோகம் கொண்டாய். கேட்ட பாடலை இசையமைத்து பாடியவர் முருகானந்தம். பாடல் வரிகள் பவித்ரா. தயாரிப்பு VIT பண்பலை 90.8. My bookshop in second look of
VIT Community Radio 90.8 FM. Hello VIT, you are listening to VIT Community Radio 90.8. And welcome to the brand new episode of My Bookshop, which introduces you to a program where we review some best-selling must-readable books. And we would like to inculcate a reading habit to our listeners, and by reviewing these best-selling books on our show, we wish to open the world of books to you all. This is Anne. And this is Sanjana. Today we have picked up Fahrenheit 451 by Ray Bradbury and The Wizard of Oz by Frank Baum, talking more about Fahrenheit 451. In Montag's world, firemen start fires rather than putting them out. The people in this society do not read books, enjoy nature, spend time by themselves, think independently, or have meaningful conversations. Instead, they drive fast, watch extensive amounts of television on wall-sized sets, and listen to the radio on seashell radio sets attached to their ears. Montag encounters a gentle 17-year-old girl named Clarice McClellan, who opens his eyes to the emptiness of his life with her innocently penetrating questions and her unusual love of people and nature. Over the next few days, Montag experiences a series of disturbing events. First, his wife Mildred attempts suicide by swallowing a bottle of sleeping pills. Then, when he responds to an alarm that an old woman has a stash of hidden literature, the woman shocks him by choosing to be burned alive along with her books. A few days later, he hears that Clarice has been killed by a speeding car. Montag's dissatisfaction with his life increases, and he begins to search for a solution in a stash of books that he has stolen from his own fires and hidden inside an air conditioning vent. When Montag fails to show up for work, his fire chief Beatty pays a visit to his house. Beatty explains that it's normal for a fireman to go through a phase of wondering what books have to offer, and he delivers a dizzying monologue explaining how books came to be banned in the first place. According to Beatty, special interest groups and other minorities objected to books that offended them. Soon books all began to look the same, as writers tried to avoid offending anybody. This was not enough. However, and society as a whole decided to simply burn books rather than permit conflicting opinions. Beatty tells Montag to take 24 hours or so to see if his stolen books contain anything worthwhile and then turn them in for incineration. Montag begins a long and frenzied night of reading. Overwhelmed by the task of reading, Montag looks to his wife for help and support, but she prefers television to her husband's company and cannot understand why he would want to take the terrible risk of reading books. He remembers that he once met a retired English professor named Faber sitting in a park, and he decides that this man might be able to help him understand what he reads. He visits Faber, who tells him that the value of books lies in the detailed awareness of life that they contain. Faber says that Montag needs not only books, but also the leisure to read them and the freedom to act upon their ideas. Faber agrees to help Montag with his reading, and they concoct a risky scheme to overthrow the status quo. Faber will contact a printer and begin reproducing books, and Montag will plant books in the homes of firemen to discredit the profession and to destroy the machinery of censorship. Faber gives him a two-way radio earpiece so that he can hear when Montag hears and talk to him secretly. Montag goes home, and soon two of his wife's friends arrive to watch television. The women discuss their families and the war that is about to be declared in an extremely frivolous manner. Their superficiality anchors him, and he takes out a book of poetry and reads Dar Beach by Matthew Arnold. Faber buzzes in his ear for him to be quiet,
and Mildred tries to explain that the poetry reading is a standard way for firemen to demonstrate the uselessness of literature. The women are extremely disturbed by the poem and leave to file a complaint against Montag. Montag goes to the fire station and hands over one of his books to Beatty. Beatty confuses Montag by barraging him with contradictory quotations from great books. Beatty exploits these contradictions to show that literature is morbid and dangerously complex and that it deserves incineration. Suddenly the alarm sounds and they rush off to answer the call, only to find that the alarm is at Montag's own house. Mildred gets into a cab with her suitcase and Montag realizes that his own wife has betrayed him. Beatty forces Montag to burn the house himself when he is done. Beatty places him under arrest. When Beatty continues to berate Montag, Montag turns the flamethrower on his superior and proceeds to burn him to ashes. Montag knocks the other firemen unconscious and runs. The mechanical hound, a monstrous machine that Beatty has set to attack Montag, pounces and injects Montag's leg with a large dose of anesthetic. Montag manages to destroy it with his flamethrower. Then he walks off the numbness in his leg and escapes with some books that were hidden in the backyard. He hides these in another fireman's house and calls in an alarm from a payphone. Montag goes to Faber's house where he learns that a new hound has been put on his trail, along with several helicopters and a television crew. Faber tells Montag that he is leaving for St. Louis to see a retired printer who may be able to help them. Montag gives Faber some money and tells him how to remove Montag's scent from his house so the hound will not enter it. Montag then takes some of Faber's old clothes and runs off toward the river. The whole city watches as the chase unfolds on TV, but Montag manages to escape in the river and change into Faber's clothes to disguise his scent. He drifts downstream into the country and follows a set of abandoned railroad tracks until he finds a group of renegade intellectuals, led by a man named Granger who welcome him. They are a part of a nationwide network of book lovers who have memorized many great works of literature and philosophy. They hope that they may be of some help to mankind in the aftermath of the war that has just been declared. Montag's role is to memorize the book of Ecclesiastes. Enemy jets appear in the sky and completely obliterate the city with bombs. Montag and his new friends move on to search for survivors and rebuild a civilization. That sounds very interesting, Anne. Can you tell us something about the author of this book? American novelist, short story writer, essayist, playwright, screenwriter, and poet, was born on August 22, 1920 in Waukegan, Illinois. He graduated from a Los Angeles high school in 1938. Although his formal education ended there, he became a student of life, selling newspapers on LA street corners from 1938 to 1942, spending his nights in the public library and his days at the typewriter. He became a full-time writer in 1943 and contributed numerous short stories to periodicals before publishing a collection of them, Dark Carnival, in 1947. His reputation as a writer of courage and vision was established with the publication of The Martian Chronicles in 1950, which describes the first attempts of Earth people to conquer and colonize Mars and the unintended consequences. Next came The Illustrated Man, and then, in 1953, Fahrenheit 451, which many consider to be Bradbury's masterpiece, a scathing indictment of censorship set in a future world where the written world is forbidden. In an attempt to salvage their history and culture, a group of rebels memorize entire works of literature and philosophy as their books are burned by the totalitarian state. Other works include The October Country, Dantalian Wine, A Medicine for Melancholy, Something Wicked This Way Comes, I Sing the Body Electric Quicker Than the Eye, and Driving Blind. In all, Bradbury has published more than 30 books, close to 600 short stories, and numerous poems, essays, and plays. His short stories have appeared in more than 1,000 school curriculum, recommended reading anthologies. So who is your most favorite character in the book? Appropriately named after a pager manufacturing company,
Montag, the protagonist of Fahrenheit 451, is my most favorite character in the book. He is by no means a perfect hero, however. The reader can sympathize with Montag's mission, but the steps he takes toward his goal often seem clumsy and misguided. Montag's faith in his profession and his society begins to decline almost immediately after the novel's opening passage. Faced with the enormity and complexity of books for the first time, he is often confused, frustrated, and overwhelmed. As a result, he has difficulty deciding what to do independently of Beatty, Mildred, or Faber. Likewise, he is often rash, inarticulate, self-obsessed, and too easily swayed. At times, he is not even aware of why he does things, feeling that his hands are acting by themselves. These subconscious actions can be quite horrific, such as when he finds himself setting his supervisor on fire, but they also represent his deepest desires to rebel against the status quo and find a meaningful way to live. But they also So can you tell us something about the animal and nature imagery in the book? Animal and nature imagery pervades the novel. Nature is presented a force of innocence and truth, beginning with Clarice's adolescent, reverent love for nature. She convinces Montag to taste the rain, and the experience changes him irrevocably. His escape from the city into the country is a revelation to him, showing him the enlightening power of unspoiled nature. Much of the novel's animal imagery is ionic. Although the society is obsessed with technology and ignores nature, many frightening mechanical devices are modeled after or named for animals such as the electric-eyed snake machine and the mechanical hound. So, Anne, how would you rate this book? This one was worth all the legend that it carries with it. I'm glad I never had to read this book in high school. First of all, we would have ruined this truly awesome story by overanalyzing every mundane literary aspect, detail, and device. I always thought this was a book about the evils of government and how the folks in charge will try to restrict thought. After all, as the title of the book indicates, this is that story about burning books. But Bradbury goes way deeper than some mere indictment of fascism. Taking place in the future, people of society have withdrawn from each other, focusing all their attention on mindless entertainment in the form of giant TV rooms and earphones. Books in this society are banned and firemen are put to work burning down the houses of anyone caught in possession of them. But as one character points out, government doesn't do anything that the people aren't already calling for, and this assault on books is really just the natural byproduct of a society full of self-absorbed people who are pulling away more and more from any kind of thought deeper than what their television asks of them. Bradbury's powerful and poetic prose combines with uncanny insight into the potential of technology to create a novel which, decades on from first publication, still has the power to dazzle and shock. So I give a very good rating for this book. Alright, so I guess this will do. I will now move on to the book review of The Wonderful Wizard of Oz by Frank Baum. One of the true classics of American literature, The Wonderful Wizard of Oz has stirred the imagination of young and old alike for over 4 generations. Originally published in 1900, it was the first truly American fairy tale, as Baum crafted a wonderful out of such familiar items as a cornfield scarecrow, a mechanical woodman, and a humbug wizard who used old-fashioned hokum to express that universal theme, there's no place like home. Dorothy lived with her hard-working but dour Uncle Henry and Aunt Em on the bleak Kansas prairie. She was an energetic and joyful little girl who delighted in her small dog Toto. One day, a dangerous cyclone swept across the prairie. Toto hid under the bed in the farmhouse, so Dorothy did not make it into the storm cellar. The cyclone picked up the house with Dorothy and Toto still inside. As the hours passed, Dorothy tried to remain calm and eventually fell asleep. When she awoke, she and Toto were in a fantastical and strange land.
Coming out of the house, she and Toto were met by a few small men that called themselves the Munchkins, and the elderly but beautiful witch of the north. The witch informed Dorothy that her house landed on the wicked witch of the east and killed her, thus setting the Munchkins free from their long slavery under her command. Dorothy was horrified to hear that she had killed someone, but she was given a present of the witch's silver slippers. She asked how she could get home, and the witch told her she would do best to ask the powerful Wizard of Oz who lived in the Emerald City. Dorothy's journey on the yellow brick road that led to the Emerald City began in the pretty and well-tilled land of the Munchkin. Passing a field, she encountered the Scarecrow, whom she released from his position held aloft in the field. He told her he wanted brains and asked if he could go with her to visit the wizard. She happily agreed, and the two companions and Toto continued along the yellow brick road to Oz. They helped save the Tin Woodman, who had rusted in the forest while cutting down a tree. He joined them, hoping to ask the wizard for his dearest wish, a heart. They also met the cowardly lion, who, after roaring at them loudly, sheepishly admitted he had no courage and wanted to ask Oz to grant him some so he could be a real king of the beasts. The travelers continued along their path and faced several obstacles. They found a large ditch in their path and had the lion jump over it and with his friends on his back. They arrived at a field full of beautiful but deadly poppies. Dorothy and Toto and even the lion fell into a deep sleep. The Scarecrow and Tin Woodman carried out Dorothy and Toto, but received the help of thousands of field mice in carrying out the lion. When they finally arrived at Oz, the guardian at the gate of the sparkling green city was surprised to hear that they wanted to see Oz, as no one had requested a visit for many years. They were told they could see Oz one by one in his throne room on separate days. Dorothy, the Scarecrow, the Tin Woodman, and the lion each encountered a different Oz: a massive head, a beautiful woman, a frightening creature, and a ball of fire. And all were told that the wicked witch of the west must be killed before their wishes would be granted. Despondent, but realizing there was no other way, the companions set out once more. Their journey was beset by danger because the powerful witch knew that they were coming. She tried to destroy them with various minions, 40 wolves, crows, and black bees, but each swarm was defeated. Finally, the witch sent the winged monkeys after the travelers. The monkeys were bound to the golden cap, which said that its owner could command them to do whatever he or she wanted 3 times. The witch commanded them to destroy the Tin Woodman and Scarecrow and bring her Dorothy and the lion. Dorothy, who she could not harm since the good witch of the north had given her a mark of protection, was made to work in the witch's kitchen. The lion was chained up when he refused to toil for her. One day the witch noticed Dorothy's silver slippers and, realizing their secret power, tried to trip Dorothy so they could fall off her feet. This angered Dorothy and she threw a pail of water on the witch. To her shock, the water melted the witch and Dorothy was free. This was heartening to those in the witch's land whom she had enslaved, the Winkies. Dorothy, Toto, and the lion left the witch's castle and, taking control of the golden cap, commanded the monkeys to take them to Emerald City. To their dismay, when they arrived in the Emerald City, the wizard claimed he could not help them. The lion roared loudly in anger, scaring Toto and sending him tumbling into a curtain. This revealed a small and elderly old man. He was a mere ventriloquist and balloonist from Omaha who had accidentally ended up in Oz when the wind took his balloon far away from home. The Munchkins thought he was a powerful wizard, and while not a cruel man, he went along with the delusion. They built the Emerald City and lived happily under the wizard's rule. He told them to rid of the witch since she had real power and frightened him. After telling his story and apologizing for his trickery, he said he would try to help them anyway. With a bit of good-hearted manipulation, he gave the Scarecrow, Tin Woodman, and Lion what they wanted, noting that each had displayed what they thought they lacked on the journey. The plan for Dorothy was to fly away over the desert borders of Oz in his balloon. He planned on going as well, but just as they were about to depart, Toto distracted Dorothy and she missed the balloon. It sailed away in the sky and she cried out in sadness. She tried to ask the winged monkeys in her second command to take her to Kansas, but they said they could not travel beyond the borders of Oz. A soldier in the Emerald City suggested she travel home to the good witch of the south, Glinda.
This seemed a valid plan, and Dorothy set out once more, accompanied by her friends. Together they faced more curious and dangerous creatures, people made of china, the devious hammerheads, and the beasts of the forest who later crowned the lion as their king. Their journey was not easy, but they finally made it to the lovely Glinda's castle. She said she did not need to help Dorothy because the girl's silver shoes possessed that power. She merely had to click her heels together 3 times and say where she wanted to go, and she would be there. In exchange for her help, Dorothy gave her the golden cap, and she used the 3 commands to send the Scarecrow back to rule over the Emerald City, the Tin Woodman to rule over the Winkies, and the Lion to rule over the beasts in the forest. She then gave the cap to the monkeys and set them free from their bondage. Dorothy kissed her friends goodbye and wished them well, and then clicked her heels together and said, "Take me home to Aunt Em." She ended up in the Kansas prairie, the silver shoes having fallen off in the desert. She ran towards her Aunt Em, who was astonished to see her, and asked her where she had been. Dorothy replied she had been in Oz and was glad to be home. So, Sanjana, can you tell us something about the author of this book? Lyman Frank Baum was a businessman, actor, and independent filmmaker, but his true love was writing. Baum was named Lyman after his father's brother, but always disliked the name, so instead went by his middle name, Frank. He is most famous for his children's book series, The Oz. In the winter of 1882, Baum's play, The Maid of Erin, brought him on a tour of the United States, which included stops in both Lawrence and Olathe, Kansas. After this very brief visit, Baum never returned. L. Frank Baum never lived in Kansas, and his experience there was limited to only 1 or 2 days. Yet his Oz book series has become a definitive part of the state. There is strong speculation that Baum's Kansas influence may have come from William Allen White, a friend of Baum and a Kansas native. What is so special about Baum's writing style? Baum's tone is very light-hearted and whimsical as well as enchanting. His prose is also straightforward and practical. He does not waste his time on extraneous details or spend much time on exposition of character or setting. His characters speak simply and lucidly. There are few words that would perplex a child and no apparent deeper meanings or underlying themes. He enjoys having his characters speak one after the other and often repeats both dialogue and actions. There are many binaries and doubles in the text. The good witches mirror the evil, and enchantment and practicality are both equally celebrated. He enjoys making up words and delights in their phonetic and aesthetic appeal. There is often no literary, historical, or linguistic meaning to his creation. Sometimes his writing is slapdash and harry. Critics comment that he had so many ideas and could not get them out in an organized fashion. Overall, though, his work is light and pleasing to read, and above all, appropriate for children in theme and style. How are the novel and the movie adaptation of 1939 different? Perhaps the biggest difference between the two is that in the novel, Dorothy truly goes to the physical land of Oz, whereas in the film, it is merely a dream that is populated with people from her daily life who take. Perhaps the biggest difference between the two is that in the novel, Dorothy truly goes to the physical land of Oz, whereas in the film, it is merely a dream that is populated with people from her daily life. The Scarecrow, Tin Woodman, Lion, and Wicked Witch. There are large sections from the novel taken out of the film. The Abyss, the China Country, the Witch's Minions, the Hammerheads, and of course several musical numbers and bits of exposition added in. The latter include the wizard as fortune teller and the witch as neighbor, as well as the problems with Toto. Dorothy is a teenager in the movie and a child in the book. There are 4 witches in the novel but only 3 in the film. The Wicked Witch of the West also has a greater role in the film as she is the dream version of Miss Gulch. The moral of the story is the same. The film's classic song, Somewhere Over the Rainbow, articulates Dorothy's desire to explore another world, but by the end of both the book and the film, she learns that there is no place like home. Would you recommend this book to other readers? The Wonderful Wizard of Oz has short chapters and a fast-paced story. This is just as it should be in a children's book. So I have no problem in recommending The Wonderful Wizard of Oz to young readers between the ages of 8 and 12. Adults may also find this book quite an entertaining read if they believe that they are not too old for fantasy.
Also, in his introduction, L. Frank Baum tells us that The Wonderful Wizard of Oz was written solely to please children of today. I believe Baum succeeded in doing this, and he is still pleasing children more than 110 years later. So I guess this is enough for today's episode. Next week again we'll catch you up with another 2 interesting lovely books picked up from my bookshop. Meet you guys next week. Till then, bye and take care. From Vit Community Radio 90.8. My bookshop in second look of VIT Community Radio 90.8 FM. மண் வாசனை உங்கள் விஐடி பண்பலை 90.8 வேளாண்மை வேளாண்மை சார்ந்த தொழில்நுட்பம் பசுமை படரும் விவசாய தொழில்கள் பண்ணை முறைகள் என மானுடம் காக்கும் உழவு சார்ந்த நிகழ்ச்சி. வணக்கம். இயற்கை விவசாயிகள் ஒருங்கிணைந்து நடத்துவதே மக்கள் நலச்சந்தை. ஆரோக்கியமானவைகள் இயற்கை விவசாயத்தில் விளைந்தவைகள் கூடுதல் விலையின்றி நியாய விலையில் ஒரே இடத்தில் விவசாயிகள் உற்பத்தியாளர்கள் நேரடி விற்பனையில் நடைபெறுவதே மக்கள் நலச்சந்தை. இது ஒரு தனித்துவமான சந்தை. இந்த சந்தை வாரச்சந்தையாகவும் மாதச்சந்தையாகவும் நடைபெற்று வருகின்றது. வாரச்சந்தை ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமைகளில் காலை 6 மணி முதல் 10 மணி வரை நடைபெறுகிறது. நடைபெறும் இடம் அசோக் பிளான்ட் நர்சரி, நம்பர் 4, 4வது கிழக்கு மெயின் ரோடு, அக்ஸலியன் கல்லூரி ரவுண்டானா அருகில், காந்தி நகர், வேலூர் 6. இதில் விவசாயிகள் நேரடியாக காய்கறிகள், பழங்கள், கீரைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், எண்ணெய், தேன் போன்றவைகள் விற்பனை செய்கின்றார்கள். மாதாந்திர சந்தை ஒவ்வொரு மாதமும் 2ஆம் சனிக்கிழமைகளில் காலை 6 மணி முதல் 2 மணி வரை நடைபெறுகிறது. இடம் திருமகள் திருமண மண்டபம், அக்ஸிலியம் கல்லூரி சாலை, காந்தி நகர், வேலூர் 6. இந்த சந்தையில் காய்கறிகள், பழங்கள், கீரைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், எண்ணெய், தேன், சத்துமாவு, ஊறுகாய் மற்றும் பிற மதிப்பு கூட்டப்பட்டவைகள் விற்பனை நடைபெறுகிறது. உங்கள் குடும்பத்தின் ஆரோக்கியமான வாழ்விற்காக உங்கள் வீட்டின் அருகில் நடைபெறுகிறது. அவசியம் வாருங்கள் என அன்புடன் அழைக்கும் மக்கள் நலச்சந்தை ஒருங்கிணைப்பு குழு. நன்றி. நேயர்கள் இதுவரை கேட்டது மண் வாசனை உங்கள் விஐடி பண்பலை 90.8 வேளாண்மை வேளாண்மை சார்ந்த தொழில்நுட்பம் பசுமை படரும் விவசாய தொழில்கள் பண்ணை முறைகள் என மானுடம் காக்கும் உழவு சார்ந்த நிகழ்ச்சி. சோழராஜன் அவன் பேரன், இவன் செந்தமிழ்நாட்டின் வீரன். பெருமையோடு தான் சொல்வேன் நான் தமிழன். சாதனை செய்யும் வீரன் நான் உங்கள் அன்பு தோழன். பெருமையோடு தான் சொல்வேன் நான் தமிழன். அவ்வை சொன்ன தமிழ் மொழியும் கம்பநாமன் கவி வரையும் என்றும் எங்கும் எங்கு காக்கும் தன்மான தமிழன் நான். எங்குமான குரல் வரையில் வீரமிசையின் வழியில் திமிரும் ஒன்று உலகம் என்று உய்யும் தமிழன் நான். தமிழா
ஜெர்மனி யுகத்தின் தலைவா நீ நோபல் வெல்வது புதிதா நாசாவின் தவ புதல்வா நீ தமிழன் வானில் பறந்திடும் நண்பா அணு ஆய்வின் வெற்றி தோழா இஸ்ரோவின் தங்க மனிதா நீ தமிழன் உலகம் சுற்றும் துணிவும் இணைய உலகின் நலமும் திறனும் பலமும் இணையும் தன்மான தமிழன் நீ தேசம் மாறி போகும் திசைகள் கூட மாறும் என்றும் மாறாது வந்து போக வெற்றி தமிழன் நீ தமிழா உலக நாயகன் தமிழன் நாம் இசையின் புயலும் தமிழன் சினிமாவின் நிஜ கலைஞன் இவன் தமிழன் விளையாட்டில் இவன் வீரன் கடும் யுத்த களங்களின் சூரன் வர்த்தக உலகின் வேந்தன் இவன் தமிழன் திரகடல் பலவை கண்டதும் திருவியன் கோடி குவிந்தும் சொந்த மண்ணை மறவா தன்மான தமிழர் கோடி தமிழர் நினைவில் வெற்றி வருமே மடியில் தமிழில் பேசி தமிழில் வாழும் தமிழர் கூட்டம் கேட்ட பாடலை இசையமைத்து பாடியவர் நீரஜ் கோபால். பாடல் வரிகள் கணதீபன் ஞானகுமரன். மண் வாசனை உங்கள் விஐடி பண்பலை 90.8 வேளாண்மை, வேளாண்மை சார்ந்த தொழில்நுட்பம், பசுமை படரும் விவசாய தொழில்கள், பண்ணை முறைகள் என மானுடம் காக்கும் உழவு சார்ந்த நிகழ்ச்சி. வணக்கம். உணவே மருந்து எனும் உயரிய கோட்பாட்டில் இயங்குவது நமது சமூகம். உணவினை கட்டுப்படுத்துவதன் மூலமே நோய்களை கட்டுப்படுத்த முடியும் என்கின்ற உயரிய கோட்பாடு நமது சமூகத்தின் கோட்பாடு. இன்று உணவின் வழி ஏராளமான நச்சு நமது உடலில் சேர்வதும் அதனால் ஏராளமான நோய்களுக்கு ஆட்படுவதும் நடந்தேறி கொண்டிருக்கிறது. உச்சகட்டமாக கேள்விப்பட்டது, அறிந்தது, தாய்ப்பாலிலும் விஷம் கலந்திருக்கின்ற உண்மைதான். இதற்கு காரணம் அந்த தாய் எடுத்துக்கொண்ட உணவில் இருந்த நச்சுத்தன்மைதான் என்பதை ஆய்வுகள் தெளிவுபடுத்தின. இன்றைய காலகட்டத்தில் நச்சில்லாத உணவை மக்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக இயற்கை விவசாயிகள் பல சங்கடங்களுக்கு இடையில, பல கடுமையான உழைப்புக்கு இடையில உற்பத்தி செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் எந்தவித ரசாயன உரத்தையோ ரசாயன பூச்சிக்கொல்லிகளையோ பயன்படுத்தாமல் இயற்கை உரங்களையும் இயற்கை பூச்சி விரட்டிகளையும் பயன்படுத்தி உணவை உற்பத்தி செய்கிறார்கள். காய்கறிகள், கீரைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், அதே போலவே சிறுதானிய வகைகள் அனைத்தையும் உற்பத்தி செய்து மக்களுக்கு அளிப்பதற்காக தயாராக இருக்கின்றார்கள். அவர்களுக்கான ஒரு மேடையாக மக்கள் நலச்சந்தை உருவாக்கி இருக்கின்றோம். மக்கள் நலச்சந்தை வழியாக மக்களுக்கு நேரடியாக இந்த ரசாயன உரம் கலக்காத உணவுகள், குறிப்பாக காய்கறிகள், கீரைகள், பழங்கள், அதே போலவே சிறுதானியங்கள் கிடைப்பதற்காக மக்கள் நலச்சந்தை என்கின்ற ஒரு எளிய சந்தையினை உருவாக்கி இருக்கின்றோம். இது ஆரோக்கியமானவைகள், இயற்கை விவசாயத்தில் விளைந்தவைகள் கூடுதல் விலையின்றி நியாய விலையில் ஒரே இடத்தில் விவசாயிகள், உற்பத்தியாளர்கள் நேரடி விற்பனையில் இந்த சந்தை இயங்குகிறது.
இது ஒரு தனித்துவமான சந்தை. இயற்கை விவசாயிகள் ஒருங்கிணைந்து நடத்தும் வாரச்சந்தை மற்றும் மாதச்சந்தை வழக்கமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. வாரச்சந்தையை பொறுத்தவரையில் ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமைகளில் காலை 6 மணி முதல் 10 மணி வரை நடைபெறுகிறது. நடைபெறும் இடம் அசோக் பிளான் நர்சரி, நம்பர் 4, 4வது கிழக்கு மெயின் ரோடு, ஆக்சிலியம் கல்லூரி ரவுண்டானா அருகில், காந்தி நகர், வேலூர் 6. இதற்கான தொடர்பாளர் டி ராஜேஷ், 7092262935. இவரை தொடர்பு கொண்டு வாங்குவதாக இருந்தாலும் சரி, விற்பனை செய்யக்கூடிய விவசாயிகளாக இருந்தாலும் இவரை தொடர்பு கொள்ளலாம். இதை தவிர மாதம் ஒரு முறை சிறப்பு சந்தையாக மக்கள் நலச்சந்தை ஒவ்வொரு மாதமும் 2ஆம் சனிக்கிழமைகளில் காலை 6 மணி முதல் 2 மணி வரை நடைபெறுகிறது. இடம் திருமகள் திருமண மண்டபம், ஆக்சிலியம் கல்லூரி சாலை, காந்தி நகர், வேலூர் 6. இந்த சந்தையில் காய்கறிகள், பழங்கள், கீரைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், எண்ணெய், தேன், சத்துமாவு, ஊறுகாய் மற்றும் பிற மதிப்பு கூட்டப்பட்டவைகள் விற்பனைக்கு கிடைக்கின்றன. உங்கள் குடும்பத்தின் ஆரோக்கியமான வாழ்விற்காக உங்கள் வீட்டின் அருகில் அவசியம் வாருங்கள். அன்புடன் அழைக்கும் மக்கள் நலச்சந்தை ஒருங்கிணைப்பு குழு. நன்றி. நேயர்கள் இதுவரை கேட்டது மண் வாசனை உங்கள் விஐடி பண்பலை 90.8. வேளாண்மை சார்ந்த தொழில்நுட்பம், பசுமை படரும் விவசாய தொழில்கள், பண்ணை முறைகள் என மானுடம் காக்கும் உழவு சார்ந்த நிகழ்ச்சி. வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார், சலாம் அண்ட் வந்தனம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஐடி பண்பலை 90.8. இது விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. உங்க எல்லோரையும் புதுமை பெண்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் உங்க அட்டானா. இந்த நிகழ்ச்சியில எவ்வளோ கடினமான சூழ்நிலையும் தனக்குன்னு ஒரு பாதையை அமைச்சுக்கிட்டு அதுல அவங்க பயணத்தை தொடர்ந்து அதுல வெற்றியும் அடைந்த பெண்களை பத்தி தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். தேடிச்சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பமிக உழன்று பிறர் வாடா பல செயல்கள் செய்து நரை கூடி கிழப்பருவம் எய்தி கொடுங்கூறு கிரையான பின் மாயும் பல வேடிக்கை மனிதரைப் போலே நானும் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்ற பாரதியாரோட வரிகளை செயல் மூலமா இந்த உலகையே கேள்வி கேட்டவங்க தாங்க நம்ம மலாலா. இன்னைக்கு உங்களுக்கு நான் மலாலா பத்தி தான் சொல்ல போறேன். 1997ஆம் ஆண்டு ஜூலை மாசம் 7ஆம் தேதி நம்ம மலாலா இந்த பூமியில கால் பதிச்ச முதல் நாள். மலாலா பிறந்த போது அந்த ஊர்ல இருந்த மக்கள் அவ அம்மாவை பார்த்து பாவப்பட்டாங்களாம். ஏன்னா அவங்க ஊர்ல ஆண் குழந்தை பிறந்தா கொண்டாடுவாங்களாம். இதே பெண் குழந்தை பிறந்தா யார்கிட்டையும் தனக்கு குழந்தை பிறந்திருக்குன்னு கூட சொல்லாம மூடி மறைப்பாங்களாம். இவங்க பஷ்டூன்ஸ் பழங்குடியினரை சேர்ந்தவங்க. நம்ம மலாலாவோட அப்பா ஜியாவுதீன் நம்ம மலாலா பிறந்ததை இனிப்புகள் வழங்கி கொண்டாடினாராம். அவரை பெண் குழந்தை பிறந்ததுக்கு போய் ஏன் இப்படி கொண்டாடுறேன்னு கேட்டப்போ அவ கண்ணை பார்த்த அந்த நொடி அவளை நான் நேசிக்க ஆரம்பிச்சிட்டேன், அவ இந்த உலகத்துல ஏதோ புதுசா பண்ணுவான்னு நம்பிக்கை இருக்குன்னு சொன்னாராம். மலாலாக்கு என்ன பேரு வைக்கலாம்னு யோசிச்சுட்டு இருந்தாங்களாம். அப்போதான் அவங்க அப்பாக்கு மலாலாங்கிறவங்க ஆப்கானிஸ்தான் போர்ல அவங்க நாட்டு வீரர்கள் போர்ல வீழ்ந்ததை பார்த்து தன் முகத்தை மூடி இருந்த முகத்திரையை விலக்கி போர்க்களத்துக்குள்ள போனாங்களாம். என்னதான் அந்த போர்ல அவங்க குண்டடி பட்டு இறந்து போயிருந்தாலும் அவங்களோட தைரியமும் வார்த்தைகளும் வரலாற்றுல பதம் பதிச்சுது. இதனாலதான் மலாலான்னு பேரு வச்சிருக்காங்க. மிங்கோரா கிராமம் ஒரு அழகான இடமாம். அந்த ஊரை சுத்தி மலைகள் ராஜ்யமும் பெருக்கெடுத்து ஓடும் நீர்வீழ்ச்சி முகக்கண்ணாடி போல மின்னுகிற ஏரிகளும் இருந்துதாம். இந்த ஊரே விழாக்காலம் போல எப்பவுமே இருக்குமாம். வெளிநாடுகள்ல இருந்து பல டூரிஸ்ட் வந்து இந்த ஊரை சுத்தி பாப்பாங்களாம். மலாலா பிறந்தப்போ அவங்க குடும்பம் ரொம்ப ஏழ்மையாத்தான் இருந்துதாம். அவங்க அப்பாவும் அவரோட தோழரும் சேர்ந்து ஒரு சின்ன பள்ளிக்கூடம் ஒண்ணு தொடங்கினாங்களாம். மலாலாக்கு அப்புறம் வீட்ல குஷலும் அட்டலும் பிறந்தாங்க. மலாலாவோட அப்பா ஜியாவுதீன் அவர் மனைவிய ரொம்ப மதிப்பாராம். அவங்க சொல்ற பல அறிவுரைகளையும் கேட்டுப்பாராம். பெண்கள்னாலே ஒதுக்கி வைக்கிற இந்த ஒரு கூட்டத்துக்குள்ள இப்படி ஒரு மனுஷரை பாக்குறது எவ்வளவு ஆச்சரியமா இருக்குங்க.
இத பார்த்த மலாலாவுக்கு அவங்க அப்பா ஒரு ஹீரோ மாதிரி தெரிஞ்சாரு. மலாலாவோட அப்பா அவளுக்கு மலாலாயோட கதைய சொல்லி சொல்லி வளர்த்ததுனால அவளுக்கு பெண்கள் வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடக்கிறது பிடிக்கல. மலாலாவோட அப்பாவும் மலாலாவை எப்பவுமே ஒரு பறவை மாதிரி ஃப்ரீயா பறக்க முடியும்னு சொல்வாராம். மலாலாவோட அம்மா டோர் பெகாய் தான் முதல்ல அவங்க ஸ்கூலுக்கு போனாங்க. அந்த ஊரே அவங்கள வித்தியாசமா பார்த்துதான். ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க ஸ்கூலுக்கு போறதை விட்டுட்டாங்களாம். எப்படி படிச்சாலும் கடைசியில சமையல் செய்யறதும் வீட்டை சுத்தம் செய்யறதுதான் நிச்சயம். இதுக்கு எதுக்கு படிக்கணும்னு நின்னுட்டாங்களாம். ஆனா நம்ம மலாலாவோட அப்பா ஜியாவுதீனை பார்த்து அவரோட காதல் வயப்பட்டு அவர் கூட வாழ ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் ச்சே நம்மளும் படிச்சிருக்கலாம்னு தோணுச்சான். அவங்க ஊர்ல இருக்கிற எல்லா பெண்களும் புர்கா போட்டுட்டு இருப்பாங்க. ஆனா நம்ம மலாலாக்கு புர்கா போட்டுக்கிறது பிடிக்கலையாம். அவங்க உறவுக்கார பையன் ஒருத்தன் மலாலா புர்கா போடாததை பார்த்து செமையா கோவப்பட்டு மலாலாவோட அப்பா கிட்ட அவ ஏன் புர்கா போடாம இருக்கான்னு கேட்டானாம். அதுக்கு அவ என்னோட பொண்ணு, நீ உன் வேலையை மட்டும் பாருன்னு சொல்லிட்டாராம். அவங்க ஊர்ல பெண்களுக்கு நடந்த அநியாயங்களை பத்தி மத்தவங்க சொன்னதை கேட்ட மலாலாக்கு அதெல்லாம் சுத்தமா பிடிக்கல. அவ ஜேன் ஆஸ்டன் புக்ஸ படிச்சதுக்கு அப்புறம் தான் பெண்கள் உயர்வானவங்கன்னு பெண் கல்வி தேவைன்னு புரிஞ்சுது. பெண்களுக்கு நடந்த அநியாயங்களை அவ அப்பா கிட்ட பேசிட்டு இருந்தப்போ அவங்க அப்பா ஜியாவுதீன், நீ இதெல்லாம் நினைச்சு கவலைப்படாத, நான் உன் ஃப்ரீடமை என்னைக்கும் பாதுகாப்பேன், நீ உனக்கு என்ன தோணுதோ அதை செய்யின்னு சொன்னாராம். இதை கேட்ட நம்ம மலாலாக்கு வாழ்க்கையில புது நம்பிக்கையே வந்துருச்சாம். மலாலா கிட்ட ஒரு அழகான பொம்மை போன் இருந்தது. இந்த போன் அவ ஃப்ரெண்டு சஃபீனா திருடிட்டா. 2-3 நாள் கழிச்சு சஃபீனா அந்த போனை வச்சு விளையாடிக்கிட்டு இருந்த போது மலாலாக்கு செமையா கோவம் வந்துருச்சு. ஆனா அத பத்தி கேட்டப்போ அவ என் அப்பா பஜார்ல இருந்து எனக்கு வாங்கிட்டு வந்தாருன்னு சொல்லிட்டா. மலாலாக்கு அத நம்ப முடியல. அதனால சஃபீனா வீட்டுக்கு படிக்க போகும்போதெல்லாம் அவளோட பொம்மை நெக்லஸ் கம்பல்னு எல்லாத்தையும் திருடிட்டு வந்து வீட்டுல வச்சுட்டா. ஒரு நாள் அவங்க அம்மா அவ ரூம கிளீன் பண்ணிட்டு இருக்கும் போது இத கண்டுபிடிச்சிட்டாங்க. மலாலா கிட்ட நீ பண்ணினது தப்பு, சஃபீனா உன்னை விட சின்ன பொண்ணு, அவளுக்கு நீதான் முன்னுதாரணமா இருக்கணும்னு சொல்லி மலாலாவை சஃபீனா கிட்ட மன்னிப்பு கேட்க வச்சாங்க. மலாலாக்கு அப்போதான் பஷ்டியூன்ஸ் பின் தொடர்ந்த பழிவாங்கும் எண்ணம் எவ்வளோ தப்புன்னு புரிஞ்சுது. அதுல இருந்து திருடுற பழக்கத்தை அடியோட விட்டுட்டா. அதுக்கப்புறம் அவ நகை போடுறதையும் விட்டுட்டா. நகையால தனக்கு அழகு சேரல, நகையை விட மேலான தன் குணத்தை போய் எதுக்கு நகைக்காக விடணும்னு நகை போடுற பழக்கத்தையே விட்டுட்டாங்களாம். நம்ம மலாலாவோட அப்பா ஜியாவுதீனுக்கு சின்ன வயசுல இருந்தே ஒரு ஸ்கூல் கட்டி அதுல நிறைய பேருக்கு பாடம் சொல்லி தரணும்னு ஆசை. அதுலயும் முக்கியமா பெண் குழந்தைகள் கல்வி ரொம்ப முக்கியம்னு அவருக்கு தெரிஞ்சது. ஏன்னா சின்ன வயசுல இருந்தே ஜியாவுதீன் தன் கூட பிறந்த சகோதரிகளை வீட்டுல நடத்தின விதம் அவருக்கு சுத்தமா பிடிக்கல. ஆனா அவரால அந்த வயசுல எதுவும் செய்ய முடியல. அதனால அவர் ஒரு லெவலுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு பள்ளி ஆரம்பிச்சு அதுல அவரால எவ்வளவு மாணவர்களை சேர்த்துக்க முடியுமோ அவ்வளோ பேரை சேர்த்துக்கிட்டாரு. மலாலாவோட அம்மாவும் பெண் கல்வி முக்கியத்தை உணர்ந்தவங்க. அதனால படிக்க முடியாத பல பெண் குழந்தைங்களுக்கு ஃப்ரீயா தன் கணவரோட பள்ளியில சேர்த்துக்கிட்டாங்க. நம்ம மலாலாவோட அப்பா நடத்திட்டு வந்த ஸ்கூலுக்கு எதிர ஒரு முல்லா இருந்தாரு. அவருக்கு ஜியாவுதீன் ஸ்கூல் நடத்துறது கொஞ்சம் கூட பிடிக்கலையாம். அதனால அந்த ஸ்கூலை எப்படியாவது நிறுத்தணும்னு நினைச்சாரு. அதனால அந்த ஸ்கூல் இடம் தந்தவங்களை பார்த்து அவங்கள ஜியாவுதீன் கிட்ட இருந்து அந்த நிலத்தை திருப்பி வாங்குங்கன்னு சொன்னாரு. ஆனா அவங்க திரும்பி கேட்க மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. அதனால ஊர்ல இருக்கிற பெரியவங்களைய கூட்டிட்டு ஜியாவுதீன் வீட்டுக்கே போயிட்டாராம். உங்க பள்ளிக்கு முன்னாடி நிறைய ஆண்கள் இருக்காங்க, அவங்க ஸ்கூலுக்கு வர பெண் குழந்தைங்களை பாக்குற மாதிரி சூழ்நிலை அமையுது, இது ரொம்ப தப்புன்னு சொன்னாராம் அந்த முல்லா. அதுக்கு ஜியாவுதீன் இன்னொரு கேட் இருக்கு, அந்த பக்கம் வேணா பெண் குழந்தைங்களை வர வச்சுக்கலாம்னு சொல்லிட்டாரு. இத கேட்ட ஊர் பெரியவங்க சரி இனிமே பிரச்சனை இல்லைன்னு சொல்லி கிளம்பிட்டாங்க. ஆனா முல்லா மட்டும் வெறுப்புல தான் போனாராம். ஏன்னா அந்த ஸ்கூலை மூட வைக்கணும்னு அவர் எடுத்த நடவடிக்கை அழிஞ்சிருச்சு. ஒவ்வொரு இடமா தாலிபான் நாட்டுக்குள்ள கைப்பற்ற ஆரம்பிச்சாங்க. தீவிரவாதிகளோட கோட்டை பெருசாக ஆரம்பிச்சுது. நம்ம மலாலாக்கு 10 வயசாமாப்போ திடீர்னு ஒரு நாள் தாலிபான் தீவிரவாதிங்க ஸ்வாட் வாலிக்குள்ள நுழைஞ்சாங்க. ஆனா அவங்க யாருமே தாலிபான் மாதிரியே இல்லையா. மௌலானா ஃபசூல்லா டேரின்னு ஒரு சின்ன கிராமத்துல ஒரு ரேடியோ ஸ்டேஷன் ஆரம்பிச்சாராம். அது சட்டத்துக்கு விரோதமா இருந்தாலும் அவர் பேசின தேன் வார்த்தைகளை கண்டு பல பேர் அதை கேட்க ஆரம்பிச்சாங்க. இதுக்குள்ள நம்ம ஜியாவுதீன் நடத்தி வந்த ஸ்கூல் கொஞ்சம் கொஞ்சமா பெருசாச்சு. நிறைய பேர் ஃபசூல்லாக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த ஃபசூல்லா டிவி பாக்குறது, டான்ஸ் ஆடுறது, பாட்டு கேக்குறது எல்லா தெய்வத்துக்கு பிடிக்கல, அதனாலதான் பூகம்பம் வந்துச்சுன்னு சொல்லி மக்களோட மனச மாத்த ஆரம்பிச்சாரு. கொஞ்ச நாள்லயே ஃபசூல்லாவோட ஆட்கள் டிவி, சிடி, டிவிடி எல்லாம் வீடு வீடா போய் எடுத்துட்டு வந்து எரிக்க ஆரம்பிச்சாங்க. இதனால நம்ம மலாலா அலமாரைக்குள்ள கொஞ்சமா சவுண்ட் வச்சு பாப்பாங்களாம். இப்படியே கொஞ்ச காலத்துல ஃபசூல்லா பெண் குழந்தைங்க ஸ்கூலுக்கு போறது தப்புன்னு சொல்ல ஆரம்பிச்சாரு. எந்த பெண் குழந்தை எல்லாம் ஸ்கூலுக்கு போகுதோ அது நரகத்துக்கு தான் போகும்னு சொன்னாரு.
பெண்களை மார்க்கெட்ல பார்த்தா வீட்டுக்கு போக சொல்லியும் மிரட்டுவாங்களாம் தாலிபான்க. அது மட்டும் இல்லைங்க, அந்த வருஷம் ஈத் பண்டிகைக்கு யாரெல்லாம் தாலிபானுக்கு எதிரா நடந்துட்டு வந்தாங்களோ அவங்க எல்லாரையும் வெட்டி கொன்னுட்டாங்களாம். ஈத் பண்டிகையப்போ மலாலாவை குடும்பத்தோட கார்ல போனப்போ தாலிபான் செக் பாயிண்ட்ல மலாலாவை பார்த்து ஒரு தாலிபான், நீ நம்ம எல்லாரையும் அசிங்கப்படுத்துற புர்கா போடாம இனிமே புர்கா போடுன்னு சொன்னானாம். இத கேட்ட மலாலாக்கு செம்மையா கோவம் வந்துருச்சாம். ஈத் முடிஞ்சு பள்ளிக்கு போனப்ப ஒரு பெரிய அதிர்ச்சி. தாலிபான் ஸ்கூல் கேட்ல, உன் பள்ளி இஸ்லாமுக்கு எதிரா நடக்குது, இத நிறுத்தலனா உனக்கு பெரிய துன்பம் மட்டும் இல்லாம உன் குழந்தைங்க உனக்காக அழ வேண்டிய சூழ்நிலையும் ஏற்படும்னு எழுதியிருந்துதாம். உடனே ஜியாவுதீன் பள்ளி சீருடைகளை மாத்திட்டாராம். இப்படியே பல காலம் போயிருச்சு. பெனாசிருக்கும் தாலிபானுக்கும் பல சண்டைகள் நடந்தது. நாடே போர்க்களமா மாறிச்சு. பெனாசிரோட இறந்த செய்தி கேட்டப்போதான் மலாலாக்குள்ள ஒரு கேள்வி எழுந்தது. நான் ஏன் பெண்களோட உரிமைகளுக்காக போராடக்கூடாதுன்னு. மலாலாவோட படிப்பு தான் இவ்ளோ கஷ்டங்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் நடுவுல அவளை நல்ல வழியில நடக்க வச்சுது. ஆனா அவளால ஸ்கூல் யூனிஃபார்ம போட்டுக்கிட்டு பைய தூக்கிக்கிட்டு ஆனந்தமா நம்மள மாதிரி ஆடி பாடி ஸ்கூலுக்கு போக முடியல. கொஞ்சம் காலத்துல தாலிபானோட ஆதிக்கம் அதிகமா ஆக ஆரம்பிச்சுது. ஊர் பெரியவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு கூட்டணி அமைச்சாங்க. அதுல நம்ம மலாலாவோட அப்பாவும் ஒருத்தராம். அவருதான் எல்லா மீட்டிங்லயும் பேசுவாராம். மலாலாவும் பல இன்டர்வியூ கொடுக்க ஆரம்பிச்சாங்களாம். நிறைய இன்டர்வியூல பேச பேச அவளுக்கு தைரியம் வந்துதாம். இந்த மாதிரி எல்லாத்துக்கும் தைரியமா சப்போர்ட் பண்ற அப்பா யாருக்கு கிடைப்பாங்கன்னு தோணுச்சாம். ஃபசூல்லான்னு ஒரு நபர் எல்லாத்தையும் அழிக்கிறப்போ நான் ஏன் ஒரு பொண்ணு எல்லாத்தையும் நிறுத்த கூடாதுன்னு தோணுச்சாம். பல ஸ்கூல்ல குண்டு வச்சு அழிச்சிட்டாங்க. ஆனா நம்ம மலாலாவோட அப்பா ஜியாவுதீன் அவர் ஸ்கூல்ல கடைசி கிளாஸ் ரூம், கடைசி ஆசிரியர், கடைசி மாணவனோ மாணவியோ இருக்கும் வரைக்கும் ஸ்கூல் நடக்கும்னு உறுதியா இருந்தாரு. மலாலாக்கும் அவளோட அடித்தளமான படிப்பை அவகிட்ட இருந்து பறிக்க பாக்குறது பிடிக்கல. தாலிபானால அவங்க பேனாவையும் புத்தகத்தையும் அழிக்க முடிஞ்சதே தவிர எண்ணங்களை அழிக்க முடியல. பல மிரட்டல்கள் ஜியாவுதீனுக்கு வர ஆரம்பிச்சது. ஆனா எல்லாத்தையும் தாண்டி அவர் போராடிக்கிட்டே தான் இருந்தாரு. இந்த மாதிரி ஒரு நாள் அப்துல் ஹை காக்கர் பிபிசியோட ரேடியோ கரஸ்பாண்டன்ட் ஜியாவுதீனுக்கு கால் பண்ணிருந்தாரு. ஒரு ஸ்கூல் டீச்சரோ இல்ல ஒரு ஸ்கூலுக்கு போற பெண் குழந்தையோ தாலிபானோட கொடுமையான ஆட்சியில வாழறது எப்படி இருக்குன்னு ஒரு டைரி எழுதி தர முடியுமான்னு கேட்டாரு. அதை நம்ம மலாலா ஏத்துக்கிட்டு அவளோட ஒவ்வொரு நரகமான நாட்களை போன் மூலியமா ஹை காக்கருக்கு சொன்னான். மலாலாவோட பேரை யூஸ் பண்ணா அவளுக்கு ஆபத்து வரும்னு அவளுக்கு குல் மக்காய்னு ஒரு பேரு கொடுத்தாங்க. அவளும் தைரியமா பேச ஆரம்பிச்சா. இந்த நேரத்துல 5000 பெண் குழந்தைங்களோட படிப்பை அழிச்சிட்டாங்க தாலிபான்க. ஆடம்னு ஒருத்தர் இவங்களோட இந்த நரக வாழ்க்கைய படம் பிடிச்சு உலகத்துக்கு காட்டணும்னு நினைச்சாரு. ஆனா அவர் ஒரு ஃபாரினர், அவரால வர முடியாததுனால இர்ஃபான்னு ஒருத்தரை அனுப்பிச்சாரு. மலாலாவும் அந்த படத்துல நடிச்சா. அதுக்கப்புறம் அவங்க மிங்கோரா நகரத்தை விட்டு சில மாதங்களுக்கு போயிட்டாங்க. திரும்பி வந்ததும் ஆகஸ்ட் 1ஆம் தேதி ஸ்கூல் மறுபடியும் திறந்தது. இதுக்கப்புறம் பல தொந்தரவுகள் இருந்தாலும் மலாலா தன் படிப்பை தொடர்ந்தா. அக்டோபர் மாசம் 2011ஆம் ஆண்டு மலாலாவும் இன்டர்நேஷனல் பீஸ் பிரைஸ் ஆஃப் கிட்ஸ் ரைட்ல 5 பேர்ல ஒருவரா பரிந்துரைக்கப்பட்டாங்க. 2001ஆம் ஆண்டு டிசம்பர் மாசம் 20ஆம் தேதி பிரைம் மினிஸ்டர் பாகிஸ்தானோட முதல் நேஷனல் பீஸ் பிரைஸையும் செக்கையும் வழங்கினாரு. அப்போது எல்லா வருடமும் 18 வயசுக்குள்ள இருக்கிற குழந்தைங்க சாதனையாளர்களுக்கு மலாலா பிரைஸ் கொடுப்போம்னு தெரிவிச்சாங்க. இது எவ்வளவு பெரிய சாதனை! பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காத நேரத்துல ஒரு பெண் குழந்தையோட பேர்ல பரிசு வழங்குவது. அக்டோபர் 8ஆம் தேதி மலாலாவோட எக்ஸாம் ஸ்டார்ட் ஆச்சு. முதல் எக்ஸாம நல்லபடியா எழுதிட்டா மலாலா. 2வது எக்ஸாம் பாகிஸ்தானி ஸ்டடீஸ். அதையும் நல்லா படிச்சு எழுதி முடிச்சுட்டு சந்தோஷமா வேன்ல வீடு திரும்பிட்டு இருந்தாங்க. அப்போதான் திடீர்னு 2 பேர் யாரு மலாலான்னு கேட்டுட்டு அவ மேல 3 புல்லட்ட சுட்டுட்டாங்க. இந்த நியூஸ் மிங்கோரா முழுக்க பரவிருச்சு. இந்த விஷயம் அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சதும் அவர் இருந்த மீட்டிங்ல பேசிட்டு உடனே கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டாரு. ஆனா மலாலாவை பேஷ்வர் ஹாஸ்பிட்டலுக்கு ஹெலிகாப்டர்ல தூக்கிட்டு போனாங்க. அவங்க அம்மாவும் தம்பியும் 4 மணி நேரம் கழிச்சுதான் வர முடிஞ்சது. கொலோனல் ஜுனைன்ற டாக்டர் தான் மலாலாவை ட்ரீட் பண்ணாரு. 1:30 மணிக்கு ஆபரேஷன் தொடங்கினாங்க. 5 மணி நேரம் ஆபரேஷன் போச்சாங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு சின்ன பொண்ணு அவளோட படிப்புக்காக போராடினதுக்கு அவ உயிருக்காக போராட வச்சுட்டாங்க தாலிபான்க. மலாலாவோட கண்டிஷன் கொஞ்சம் கொஞ்சமா மோசமாயிட்டே போச்சு. அப்போ மந்திரி ரெஹ்மான் மாலிக் மலாலாவோட பாஸ்போர்ட்டை அவ அப்பா கிட்ட எடுத்துட்டு வந்து கொடுத்தாரு. ஜியாவுதீன் அதுக்கு நன்றி சொல்லி விட்டுட்டாரு. அந்த ராத்திரி மலாலாவோட அம்மா கிட்ட அந்த பாஸ்போர்ட்டை கொடுத்துட்டு இத அயல் நாட்டுக்கு போறதுக்கா இல்ல இந்த உலகத்தை விட்டே போறதுக்கான்னு தெரியலன்னு சொல்லி ஜியாவுதீன் அழுதாராம். இது எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்களேன். உலகம் பூரா தன் குழந்தையோட சக்தியும் அவ பிறப்புக்கான அர்த்தமும் தெரிய வரும்போது அவளோட இறப்பு அவளை தேடி வர்றது. அதுக்கப்புறம் மலாலாவை ராவல்பிண்டிக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க. இந்த நியூஸ் தெரிஞ்சு நிறைய பேர்
அவங்களோட எதிர்ப்பை தெரிவிச்சாங்க. இந்த நேரத்துல மலாலாவோட கண்டிஷன் ரொம்ப மோசமான காரணத்தினால மலாலாவை அக்டோபர் 15ஆம் தேதி 5 மணிக்கு காலையில குவீன் எலிசபெத் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க. அக்டோபர் 16ஆம் தேதி மலாலா திரும்பி இந்த உலகத்துக்கு வந்த நாள். மலாலா திரும்பி அவ ஊருக்கு வந்து பார்த்தப்போ எல்லாமே அமைதியா இருந்தது. எங்கேயும் குண்டு சத்தம் இல்ல, தாலிபான் இல்ல. எல்லாத்த விட முக்கியமா ஒவ்வொரு பெண் குழந்தையும் ஆண் குழந்தையும் பள்ளிக்கு போனதை கண்ட மலாலா ரொம்ப சந்தோஷமா அவ பொறப்புக்கான அர்த்தத்தை அல்லாஹ் புரிய வச்சதுக்கு நன்றி சொன்னா. இவ்வளவு பெரிய சாதனைக்கு நம்ம மலாலாக்கு கொடுத்த நோபல் பரிசே சின்னதுதாங்க. இந்த சின்ன வயசுல இவ்ளோ போராட்டத்தை சந்திச்ச மலாலா நம்ம எல்லாருக்குமே ஒரு முன் உதாரணம். இதே மாதிரி பல மலாலாக்கள் உருவாகினாதான் இந்த பெண் சமுதாயம் முன்னுக்கு வரதை யாராலையும் தடுக்க முடியாது. அடுத்த நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்க அட்டானா. இது விஐடி பண்பலை 90.8. இந்த நிகழ்ச்சி உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய உற்சாகத்தை தந்திருக்கும்னு நம்புறேன். இதே மாதிரி பல விஷயங்களை தெரிஞ்சுக்கணுமா? அப்போ விஐடி பண்பலை 90.8 கேட்டுக்கிட்டே இருங்க. Mix Bag, a program with no boundaries, a bag which fits everything. Yes, it's the program which features the mixture of all titles. So, tighten your earplugs for the program with no boundaries. Welcome friends, this is Vit Community Radio 90.8 and you are listening to the program Wake Up Now. I am Siddharth Verma. Wake Up Now is a show in which we discuss about various social issues deep-rooted in our society, their causes, consequences, case studies, and their best probable solutions. In this episode, we are going to discuss about domestic violence. Domestic violence, also known as domestic abuse, spousal abuse, battering, family violence, dating abuse, and intimate partner violence, is a pattern of behavior in which involves the abuse of one or other person against another in an intimate relationship such as marriage, cohabitation, dating, or within the family. It can be experienced by persons in heterosexual or same-sex relationships. Forms of domestic violence include physical, emotional, verbal, economic, and sexual abuse, which can range from subtle coercive form of abuse to violent physical abuse that results in disfigurement or death. The World Health Organization reports that globally 38% of murders against women are committed by an intimate partner. Violence against women is highly prevalent in India. Almost 70% of women are victims of domestic violence. According to National Family Health Survey, 1 in 3 married adolescent girl has experienced physical violence from their husband. Survey of more than 83,000 women aged between 15 to 49 showed that 34% had suffered physical violence ranging from slapping, punching, and twisting of arm to severe assaults such as burning, choking, or attacks with weapons. Besides this, nearly 15% have experienced emotional and 9% sexual violence. The National Crime Records Bureau, NCRB, says a total of 244,270 incidents of crime against women were reported in country in the year 2012, compared with 228,650 incidents in the year 2011, which is an increase of 6.4%. It is difficult and potentially misleading to make a culture-based argument about the problems that women face in India because of the size and diversity of the country. There is no culture that is either exclusive Indian or covers the whole population residing within its borders. Generalizations that ignore even 1% of the population leave more than 10 million people out of the calculation. Thus, the situation of women varies within India, especially women from northeastern provinces as well as in the south tend to be in a better position. Their share of the female workforce, especially in the service sector, seems to be quite high. Moreover, they are considered to be more visible and active in the public sphere. Moreover, regression social codes that disproportionately penalize women are not unique to India and have been a social hurdle in all countries when it came to extending political, legal, and economic rights to women. Nevertheless, same number clearly indicate a large problem in Indian society's attitude of women at the macro level.
According to the 2011 census, the sex ratio between the men and women indicates 940 women to 1,000 men, which is a definitely improvement over 2001 census, where the ratio was 933 women per 1,000 men. However, India still has one of the lowest sex ratios on the world, with approximately 35 million women missing. The highest number of missing women at the birth is in the northwestern states of Punjab, Rajasthan, and Haryana, etc. Research indicates that 12% of this gap is found at birth, which increased to 25% during childhood. Some of the widely regarded key explanations for these missing numbers are sex-selective abortions and possible neglect of young girls during infancy, indicating a high preference of male child rather than the female child. The preference for boys is also evident in the gender gap in literacy rate in 2011 census, which shows that 82% of males and 65% of females are literate. The difference of 17% indicates that many Indian parents still believe that educating the sons take precedence over daughters while allocating family resources. Nevertheless, it is considerably improvement over previous census data, where the gap was 27% in the year 1981, 25% in the year 1991, and 22% in the year 2001. Much of the violence against Indian women is in the form of domestic violence, dowry deaths, acid attacks, honor killings, rape, abduction, and cruelty by husband and in-laws. One of the key challenges is dowry, a practice of the bride's family giving gifts of cash and the kind of groom and his family. In some cases, the groom's family mistreats the bride if the demands are not met. To protect women against this threat, the Indian government has enacted the Dowry Prohibition Act and Protection of Women from Domestic Violence Act and Cruelty under Section 498A of the Indian Penal Code. In the year 2012, according to the National Crime Records Bureau (NCRB), the dowry death or murder of women by groom or in-laws because of the unmet high dowry expectations constituted 3.4% of all crimes against women. In other words, last year in India, on an average, 22 women were killed per day because their families could not meet dowry demands. The NCRB statistics indicate that an Indian woman is most unsafe in her marital home, with 43.6% of all crimes against women being cruelty inflicted by her husband and relatives. These numbers do not include incidents of marital rape, as India does not recognize marital rape as offense. Of the 24,923 rape incidents in India in 2012, 98% of the offenders were known to the victim, which is higher than the global average of approximately 90%. This may also mean that children, boys and girls in India grow up in a situation where they see violence against a woman as a norm. To put a check on such activities, first time in the year 1983, domestic violence was recognized as a specific criminal offense by introducing of a section 498A into the Indian Penal Code. This section deals with cruelty by a husband or his family towards a married woman. 4 types of cruelty are dealt with this law: conductivity that is likely to drive a woman to suicide, conduct which is likely to cause grave injury to the life, limb, or health of the woman, harassment with the purpose of forcing the woman or her relative to give some property, harassment because the woman or her relatives is unable to yield demands for more money or does not give some property. The punishment is imprisonment for up to 3 years and a fine. The complaint against cruelty need not be lodged by the person herself. Any relative may also make the complaint on her behalf. Children who are exposed to domestic violence are at a greater risk for substance abuse, juvenile pregnancy, and criminal behavior, and those raised in homes without violence. Many studies have noted that children from violent homes exhibit signs of more aggressive behavior, such as bullying, and are up to 3 times more likely to be involved in fighting. Research has shown that prevention and early intervention efforts are effective in reducing domestic violence and child abuse behavior. By promoting a culture of respect and non-violence with the children and youth at an early age, the child welfare professionals hope to prevent future violent behaviors. There is a need to educate and empower youth to build lives and communities free from domestic and dating violence by offering safety tools and resources. In the next episode, we will be witnessing another social issue, analyzing its causes, consequences, and the part we can in its eradication from the society. This is Siddharth Verma, and you are listening to the program Wake Up Now, and this is VIT Community Radio.
Dear listeners, this is Mixed Bag at VIT Community Radio 90.8. Meet you next time with another episode of Mixed Bag. Welcome to the Noble Lectures, an audio lecture series of VIT Community Radio 90.8 FM. Interesting innovations, technological inventions, technical presentations, inspiring impressions, philosophical thoughts, lingual leaps, artistic amusements, and lecture formats delivered by eminent professors, researchers, and innovators from various fields. Let the talks touch your thoughts with our noble notions. In today's Noble Lecture, we have a lecture on organizational development delivered by Professor Sumati GN, VIT University. Welcome to Noble Lecture. I'm Dr. Sumati GN, Associate Professor, VIT Business School, VIT University. In this session, we are going to talk about organization development. You all know today change is permanent and no organization can escape from that. And they are facing multiple challenges and threats. Though there are many ways to cope up with these challenges, one important way is through organization development. That's why a course on OD, organization development, will help you to identify the problems in the organization and you will know how to take advantage of the opportunities so that you could solve your problems and better over time. And more importantly, if you know, the companies are valuing the employees the most. That's why they call the people as assets of the organization. Why do you think? That's because people are rare, unimitable, and they are found to be valuable. Why do you think such valuable importance is given to people? You find many organizations using similar technology, similar methods, similar process. But why one company is very successful and why not? The answer is, it's because of the people in the organization. So any step that an organization takes to improve the organization or to improve the company is only through by means of improving the conditions of people lives in the organization. And this is the base for OD. OD is not a new concept. It dates back to nearly 1950s through action research. Kurt Lewin, a German-American psychologist, was the first to study the group dynamics and organization development. And he stated that OD is as good as practical, where it is emphasizing both the practical and theoretical side. Why are we focusing both practical and theory? Because any theory without practical application is of no use. And any practical use which is not based on the theory can't be taken as valid and you can't look for the sustainability in that. And that's why OD is talking about both the sides, both your practical part and your theoretical part. So to make your organization more effective, more productive, and make your employees more satisfying, the organization need to change. So there's no escape to cope up from the change. So the organizations have to undergo the change process. So where do you think the change is required? It is required at all levels. At the level of the strategy, at the level of the technology that is used in the organization, in the structure of the organization, at the process level, and even at the individual level. I guess many of you would have read the book on Who Moved My Cheese, authored by Spencer Johnson. You know what the author has highlighted? The author is saying that unless you are updating yourself to the current technology, the current skills, you become extinct in the organization. So you can't always rely on the comfortability of the existing skills. You have to upgrade. Otherwise, you will be making a fatal flaw. So with this introduction about OD, in this session, you're going to talk about three things. One, what is the application of OD at Vodafone? In this session, we are going to talk about three things. Number one, what is the application of OD at Vodafone? And then try to understand the meaning of OD. And finally, let's learn about an OD intervention technique. None of us will forget the Zuzu ads of Vodafone. And also now a musician comes and he's playing with his instruments. And he find people were not looking at him. So he started to play all the instrument at one shot. So what does it mean? If you get many things in one shot, people are attracted and people love that. And that's what the global communication technology company Vodafone is doing. It's the early leader in the mobile technology market.
and it's now making a revenue of 23 billion rupees, employing about 91,000 employees and spread across worldwide. How did Vodafone make this achievement? It doesn't happen overnight. Vodafone has rightly realized there's a need to change, and this change has to come from command and control culture to culture of empowered teams, shared learning and development, speed and accountability. You all know changes would not happen over time. Rome can't be built in a day. So what did Vodafone carry out to make this cultural change? The company developed shared values, introduced IT system, and this IT system helped people to share the information across major divisions and enabled cross-functional learning in Vodafone and also developed team building programs. So does it end with doing all this? No. To support all these initiatives, Vodafone implemented a leadership coaching program. In this coaching program, top managers learned how to conduct performance reviews and how to set goals for the employees and also to coach the teams. Following this program, managers attended one-to-one coaching session with the professional coach, and they learned how to set coaching goals for the participants, and also they learned how to implement the skills they learned in the program. As a result of this program, managers were able to delegate more teams, and the teams started to solve their problem by themselves. So what happens here? First part, Vodafone felt that a change is required, and it started with many initiatives. And to support these initiatives, there was a leadership coaching program where the people inside the Vodafone understood how to train their employees. As a result of this, team began to feel more confident in their decisions because the manager trusted them. So trust is a real important thing which is playing here. When a company is going for a change, I must feel that my supervisor is supporting me, and this trust helped them make decisions on their own. This successful change implementation at Vodafone did not take overnight, and this gradual evaluation made Vodafone very successful, and now the change has become the part of Vodafone, and they have standardized the cultural values. The change has been part of the Vodafone, and the Vodafone has now standardized the new cultural values. So with this first introduction about how OD is implemented in Vodafone, now let's look at the definition of OD. There are many definitions given by many authors. If you take the definition of Richard Beckhardt in 1969, he defined OD as a planned effort, organization-wide, that is managed from the top to increase the organization effectiveness and health through planned interventions in the organization's process using behavioral sciences knowledge. If you look at the definition given by Richard Beckhardt in 1969, OD is a planned effort, organization-wide effort that is managed from the top to increase the organization effectiveness and health through planned intervention in the organization's process using behavioral sciences knowledge. If you look at this definition, he is focusing on the major part, which is the planned effort. So if you think like I want to change my dress today, you can change your dress immediately. But can you do that with respect to an organization? You can't. It's a planned effort. Everything has to be planned. And you talk about organization-wide intervention. That change is not implemented at the individual level or at the divisional level, but you're talking about a change which is implemented throughout the organization. And more importantly, the support from the top management. As you looked at the example in the Vodafone, the top management came up with the leadership coaching program that is supporting the employees to implement the change process. And finally, why all these are done? All these are done to make your organization more effective, and you're using the knowledge of behavioral sciences. This is one definition by Richard Beckhardt. Now there's another definition given by Burke and Bradford, 2005. And here, the definition of OD is based on three things. Number one is set of values, which is largely humanistic. In the beginning, we said that whenever a company tries to improve or make any changes in the organization, that has to benefit or that has to improve the lives of the people in the organization. So the base for OD is improving the lives of the people. So you're basing OD definition itself on the humanistic values. The second is application of the behavioral sciences. And third is open system theory. Based on these three values, OD is defined as a system-wide process of planned change aimed towards improving overall organization effectiveness by way of enhanced congruence of organization dimensions such as external environment, mission, strategy, leadership, culture, structure, information and reward systems
and work policies and procedures. This is a very big definition. Maybe we'll look at closely. If you take the definition of Burke and Bradford, the first part is also talking about planned change, and it is towards organization effectiveness. But the key part here is the organization dimensions have to be in congruence. When a company has a strategy of low cost, accordingly, the company's structure information reward system has to be aligned with the low cost strategy. Or if the company is looking for leadership strategy, the structure information and the other practices and policies have to be in line with the strategy. So the focus is more on alignment of the congruence of the various dimensions of the organization. Now you have seen two definitions, one by Beckhart, other by Burke and Bradford. If you see both the definitions, there are some consistent terms. If you see both the definitions, you find consistent themes in both the definitions. One is the outcome of OD is organization effectiveness, and they stress the application of the knowledge gained through social and behavioral sciences, and it is more towards improving the lives of the people. So with this, we have completed the second part, the definition of OD, and the third part is knowing about an OD intervention. Every time we think of a problem and try to find a solution, so you call that as a post-mortem analysis. I identify the problems within the organization and I try to find solution for the problems. This is one way of improving the organization. What is another way? Which is, you all know, that is the SWOT analysis, SWOT, where you look at the strengths, weaknesses, opportunities and threats, whether it is for an individual or for an organization. So when you build up the development process based upon the strength you possess, what do you do there? You're trying to find out the strength in the organization, the positive aspects of the organization, rather than addressing the negative aspects. By this way, you're building your development procedures based upon what are the things in which I'm good at. That is called as appreciative inquiry. This is Ronald Lippitt began to engage organization members in thinking about preferred futures. So what does this mean? This means that you put your organization members into action. It's not only you think, you make others also think, try to identify what are the different ways in which my organization can focus on. That method is called as large group intervention, where you bring lot of people and lot of people think together and try to emphasize what is the future of my organization. This large group intervention emphasizes two things. The first is attention to a future organization member's desire, and second is gathering the whole system, or if not possible, a representative of a large cross-section system. So the first thing is I look at what people desire. What do I think or Vodafone want to be in 2020? Or what do I think my organization have to be in another 10 years' time? So what is my desire about my organization? And second part is I'm bringing the whole system. When you bring the whole system, it becomes a representative of the organization. So what happens there? In the large group intervention, you make changes in terms of business strategies. You develop a mission for the organization for the next century, and you come up with a participative culture in the organization where teamwork is given more importance. There are different varieties of large group interventions like future search, real-time strategic change, open space technology, participative design workshop, simulations, workouts, conference model. An organization can use any of the large group intervention techniques and bring the people inside so that the organization can be pushed to the next higher level. In this total session, we talked about three parts. One, how OD is applied at Vodafone. Then we looked at the definition. And last, we looked at the appreciative inquiry. So OD is a process wherein which the company is trying to make the organization more effective, try to solve the problem in the organization, not only by itself, by making the people desire to understood and putting the organization to the next higher level. I hope this session is really useful in giving you an overview about OD and how OD is important and what kind of intervention can be used in the organization. Thank you. I hope this lecture touched your thoughts with a noble notion. Tune into the Noble Lecture series of VIT Community Radio for another noble talk from eminent professors, researchers, and innovators from different fields. You are listening to VIT Community Radio 90.8 FM. Let the talks touch your thoughts with our noble notions. And you're listening to the show Travel Bonanza with, of course, your host Ashika. This show will allow you to explore and travel around the globe and, of course,
through the radio. But guys, this is your guide. Where to go, what to do, how to go, what to eat, and where to stay. Hello listeners, you're listening to VIT Community Radio 90.8. This is your show Travel Bonanza with your host Ashika, the show where you will get to explore the globe through the radio. Today we shall explore God's own country. Yes, we all know it. It's Kerala, of course. It's a vast place, an entire state, of course. But I had managed to explore it in just one whole week. So you have various destinations. You have the capital, which is Thiruvananthapuram, or as we call it, Trivandrum. Then you have Cochin, the port city. There is, of course, the Venice of Asia, as we call it, Alleppey. And how could I miss a place drastically different from the rest? A hill station right in the middle, Munnar, of course. And not to forget Wayanad. So many places, right? So where to begin, how to go, what to eat, we shall cover it all. You can start off with Cochin or Trivandrum, as these cities are very well connected. So how to reach this city? You can take a train, flight, bus, anyway, and you would get there. I landed in Cochin first when I had chosen to visit Kerala. So Cochin, discover the European legacy and the historical phenomena of the city. There are various tourist destinations. The first, you must visit the Chinese fishing net. This was set by the king Kublai Khan in the 14th century. The fascinating thing about these fishing nets is that it is still used by the fishermen. So please do not miss this spot as you get to see an actual demo of the specially designed net. The second one, and the most important destination in Cochin. Cochin is the route through which the European explorers took their first step in India. Thus, their traditions are etched into this city. You have the European churches of Cochin that you must visit. The first church that you should visit should be St. Francis. It's one of the oldest European church by the Portuguese. Also, it is the burial place for Vasco da Gama, the most famous explorer of India, as we all know. The burial place is a cemetery where several other soldiers also rest in peace. So you must pay a visit to this church. The second one is a very impressive church. It is called the Santa Cruz Basilica, one of the largest churches in India, and a magnificent one, that too, with artworks like murals, frescoes, and these signify Jesus Christ's life. Now we talked about churches. Now how about the other side of the culture? This place is Madan Cherry Palace. This is a definite visit and was built for the king of Cochin by the Portuguese. It depicts the Hindu mythology. So you see the vast difference from churches to the Hindu mythology. The next destination is even more diverse than this. This represents the Jewish culture. You must visit the synagogues that are present all over Cochin. One of them is the Pardesi synagogue. It is one of the oldest and the most active synagogue of South India. Before you leave from Kochi, don't forget to stroll through the streets of the Jew town that illustrates a bustling spice trade market even today. You will also get the feel of being in a whole new destination with the fragrance of the Jewish culture lingering through the town. So do not miss the Jew town and do visit the synagogues of Cochin. So that was Cochin for you guys. It has the different cultures all mixed together in a cocktail just ready for you. So do visit Cochin. It should be a top priority of visiting Kerala. Now the second destination is the Venice of Asia. That is Alleppey. In this destination, there are no streets. There are only backwaters that you can stroll through. You can literally row a boat around the streets of this town. This is a beautiful town completely surrounded by the magnanimous backwaters. Now the best way to tour this destination is by booking a houseboat or even staying overnight in the houseboat. The houseboat is an experience in itself. The beautiful mobile house slowly takes you across the waters. The houseboat is a thatched, magnificent structure with all required facilities. The interesting aspect of so make sure that you book the houseboat and have the time of your life in Alleppey.
Now the interesting aspect, let's get to that. The food. Yes, always the most exciting part, isn't it? Now let's get to the food which I experienced in Alleppey. They let you fish from the houseboat, and the fishes, prawns or the lobsters that you catch are cooked in your own style as per your taste. So when I went, the cook had prepared a delicious lobster from the lobster that we managed to catch. So do go there and fish from the houseboat itself. Now those who are not interested in the whole calm, tranquility, composure of nature, you can go for an adrenaline rush of kayaking. You can kayak through the backwaters of Alleppey, and it will be definitely not something to miss. So do go try that out. So everybody do pay a visit to Alleppey, the highlight of Kerala. If you visit Kerala and you do not go to Cochin or Alleppey, it is definitely a miss. So do go to Alleppey and experience the Venice of Asia. You will unanimously be blown away. Now moving from there to a whole new altitude, to the hills of Munnar. This will cool all the heat from the rest of the destinations that you will visit. The ideal hill station to get away. There are plenty of hillside resorts to relax and get the aesthetic sense of. Munnar is a perfect weekend getaway to just stay in tranquility. But for those who want to go out there and explore, there are always destinations in and around Munnar. So I'll go through that for you guys. First, there is the tea museum. You get a glimpse of the working tea factory, one of the biggest in India. So do not miss that, it is in Munnar. Apart from that, as you drive kilometers away from Munnar, you have various national parks, bird sanctuaries, and you can get to the wildlife as close as possible. The first is the Ernakulam National Park, a 16-kilometer drive from Munnar, where you can see the endangered species of the Western Ghats. So whether it's the animals, whether it's the flora or the fauna, this is it. So guys, do go to this national park. Now the second destination is the Tattikad Bird Sanctuary, a serene park where over 270 species of birds flock, of course in certain seasons. So do go there through the migration period. Another tourist spot close to the wildlife is the Chinnar Wildlife Sanctuary, which is 16 kilometers north of Munnar. This sanctuary is another home to the wildlife of the Western Ghats. So do not miss it if you are in and around Munnar. So that's what you can do in Munnar. So apart from these destinations, we have a person who is willing to share her experiences in Kerala. And this destination is very different, so I hope you enjoy it. So ma'am, what's your name? My name is Aparna and I am a student in Vit University doing my software engineering. Okay, so can you tell us about the destination you often visit? Okay, so this happened during my last monsoon vacations. Like I visited Wayanad. Wayanad is basically one of the 14 coolest districts in Kerala. And then if you're looking for a holiday destination, this is probably the best place that you can ever visit. Wayanad itself means the land of paddy fields. So you can find a lot of place under forest cover, plantations, paddy fields, a lot like that. And then when you travel itself, you'll feel the warmth and the beauty of the place. So if you're asking about my trip, I can say that the trip was very adventurous for me. Usually it takes 2 hours from my place. I belong to Calicut actually, so I travel for 2 hours and then only I reach the place. Okay, so it's a hill station. So how do you plan your travel? It's just a 2-hour journey. Like you can take bus or car or any other mode of transportation. Even buses are you find buses within half an hour, so you can visit at any time of the day. So I would prefer only the bus journey because when you travel, when 9 hairpin curves are there, out of which third one is very prominent. Usually most of the tourists, they get down at this place and they enjoy the beauty of the place. So when you travel in bus, you can actually feel the beauty of the place. So, yeah. Yes, the hairpin bends must be very adventurous to drive on, whether you're going by a car or a bus. So anyway, tell me, how is the climate of this destination? Climate all through the year, you can say during January, it's usually cool. But I would prefer if you're planning to go for a holiday, it would be better if you go during December. Because that time the place will be cool. It will not be that cool, but then it will be moderate. Throughout the year, the climate is always very chilled out. It's a very nice place to settle down, usually.
a nice place to relax. So what do you think is the best time to visit Wayanad in the whole year? I think it would be November to December. Yeah, that's the best time that you can visit the place. Okay, so tell us about the prime locations to visit, the tourist attractions in Wayanad. Okay, tourist attractions, there are so many places actually. There are dams, there are coffee, tea plantations are there. And then you have this Edakal Caves, Pukod Lake. Due to some time problem, I couldn't visit most of the places. So I visited Karapuda Dam, and the dam, it was very beautiful. Usually they have a major part of the dam as a irrigation purpose, and then tourists keep visiting the place, and then you have to travel a little bit inside. You have to go from Wayanad also. You have to travel a little bit inside to reach the place. And yeah, that's it. The place is very beautiful. Okay, what about the tea and coffee plantations that you were emphasizing about? Okay, tea and coffee plantations. Even when you start from the bottom of the hill, if you go while going itself, you can see the plantations. And if you separately want to visit the place, you can just get into any of these tea estates, and then you can visit the place. There are several brands, like including local and good brands are there of tea coffee plantations. And then yeah, that's it. It's very nice, especially when you travel in the morning, or it'll be very foggy. It'll be very nice to see. It sounds very beautiful. So apart from Wayanad, there are other hill stations in Kerala like Munnar. So how do you think Wayanad is set apart? Okay, Munnar, even if you ask anybody about Kerala, the first hill station that comes to one's mind is Munnar. Munnar is very common, but then most of the people doesn't know about Wayanad. So I think it's less populated and less polluted when compared to Munnar, if you take the current situation. Yeah, that's it. So obviously that makes it a better place because people do not know about the tourist destination. Anyway, tell us about the Wayanad cuisine. Okay, Wayanad cuisine. Of course, food is the most important part, but yeah. Food is very important. So they have normal food items that they usually eat, the food items that are consumed by the other Keralites usually. And then most of the things that you get there, they are very fresh. Since it's a hill station, you can actually expect good vegetables, everything. And even while you're traveling, you can find the roadside stops where they sell coffee, tea, and all. So I think that captured my this thing. I found that as more catchy compared to the other big hotels that were there. So you should definitely try out the local tea shop. That's one of the best places that you can go as a tourist. Yeah, Kerala tea stalls are very famous. So you guys better visit that place. Okay, so I want to talk about one more destination, and that would be Bepur. Bepur is around 20 minutes from my place. I belong to Calicut, basically. So you can take car or bus or anything, and then you can reach the place. It would be better if you take car, because that will reduce the time to reach the place. So what type of place is this? Is it a beach or like a national park or what? No, it's not a national park. It's a beach area. It's very beautiful. It's like a beach port. You can say it's more like a port. So much of fishing activities happen there. And then a lot of tourists visit there. Usually couple, family, they spend their time in the evening or morning. You can even take a evening walk or a morning walk. Morning walk would be very nice. I usually visit the place sometimes. Sometimes I go there in the morning along with my parents. It used to be very nice. Yeah, that's it. So it's a beach, but it's a famous one, so it must be pretty different from the regular beaches you see in and around Kerala. So what's so special about this destination? So talking about the speciality of the place, it's like the main attraction about this place is that you can walk through the pathway, and the pathway is extended towards inside the sea, as in towards the horizon. Yeah, it extends for around around 2 kilometers. Around 2 kilometers, and you can walk. It actually takes a lot of time to reach from one end to the other, and people, they spend their time sitting on the rock side, and on the rock side you can see this small tiny crabs crawling around, and then boats, people busy with fishing, and in the evening if you visit, you can see people flying kites near the shore side. So the whole scenic beauty, or whatever you call it as, it's very nice, it's very beautiful, and you will not get to see anything like this anywhere else. So this is definitely a beach that you should visit. So Kerala is full of diversity, different cultures. So how is this place lingered to the culture?
Okay, about the culture, the major population of this area, it's populated by Muslims usually. You can find a lot of Muslims there, and then they have their own business people. They stay there usually. And one other major thing that I noticed when I visited this place was the population of goats. I would say goats, and it has a story behind this. The thing is, there used to be one famous author. His name is Muhammad Bashir. So he is very famous for his short stories and novels. And then one of his main work was Pathumed Adu, which means Pathuma's goat. Pathuma is a person's name basically. And he has written so many other small short stories also. People still read it. That's the best thing, and he's well known among most of the Malayalis. Yeah, that's it. Goats. So probably the population of goats is more than the humans in that place. Yeah, kind of. You can see goats anywhere, like in each and every corner you can find them staying. They're basically very innocent creatures. They don't do anything. So Aparna, what are the other places to see within that beach area? Other places, I can say that the pathway that I was talking about, there are two sides of it. One is nicely built. It's made properly, but the other side it's more like a forest covered area. So to reach that side you have to cross from one side to the other. So they usually don't have proper boats to cross from one place. So it's like they have something that looks like a raft, similar to a raft. It's square in shape. I don't know what you call it. So that's how you reach there. And then when you reach that side you can find this lighthouse too. You can find the lighthouse, and they start emitting light at night, and which is useful for the boats and like the fishing people, in the night. Okay, thank you so much for informing us about this destination. And do you have any suggestions or any further information to share with? Okay, if you are planning for a visit to Kerala, I can talk about one more destination. It's Adirampalli Waterfalls. It's in Chalakudi. I didn't even dream of going to that place actually. I visited the place as a part of my friend's cousin's wedding. So one evening we just went to the place, and that place is very beautiful. It's a waterfalls. So the thing is... so how do you reach the destination? Okay, reaching the destination, I don't remember the place exactly, but then it took around 1 hour from my place to the destination. So if you... Your place is Calicut? No, not Calicut. I visited my friend's place actually. So it's not in Calicut, it's in Thrissur. It's in the district called Thrissur. So basically it's connected by buses or even trains? Yeah, if you're taking a train from Calicut, it will usually take 2 to 3 hours. And from there, maybe you can travel for 1 more hour and then you can reach the destination. Okay, so wherever you are, whether you're in Vellore or anything, there are train connections to the place. Yeah. You can travel from any part of the state or other neighboring states. You can easily travel to the place. Just that from Thrissur, you'll have to take extra 1 hour maybe. And talking about the place, it's very beautiful. It has forest area. It's more like in between a forest. And then you can find the shallow part as well as the falls part. Like and they have restrictions towards boundaries where you are not allowed to go after a particular limit, and you can find a lot of monkeys also there. So whenever you're traveling, make sure that you don't have anything big food items with you. And then the best part is you have to go to the down falls part, the main part, and it's not like a normal waterfalls. You have to travel down. It's more like a trekking experience. It will add it up as a trekking experience. You can add it up as a trekking experience too. And when you reach the falls, it's very nice. Like water, it literally sprinkles on your face. You can feel the water sprinkling on your face. Sounds beautiful. Yeah, it's very nice. And yeah. So this waterfalls, I've heard it comes in certain movies too. It's a prime tourist, not only tourist, sorry, a film shooting area, right? Yeah, so many Malayalam movies have been shot there, and even Hindi movies. I can say most of them would have seen this movie called Ravan, where Aishwarya Rai, she makes a leap from the top to the bottom. Yes. So that was shot from Adirampalli only. It's very nice, very beautiful. So guys, it's definitely a place to visit, and it sounds really beautiful. Thank you so much, Aparna, for joining us. And you
told us about, you rather informed us about 3 destinations. So thanks a lot. And destinations that are actually not really famous to the people who visit Kerala. So do visit these 3 destinations and let us know how it is. So thank you so much, Aparna, for joining us today. And thank you, Ashika, for giving me this opportunity. And I look forward for more opportunity to talk about the places so that people can at least know and then they can visit the place. Because there are so many places that nobody knows. So many places that people should know about. So I think you are doing a good job making such a show and making people aware about these places. So thanks for that again. All these 3 places. Anyway, thank you so much, Aparna, for joining us today. This opportunity to talk about this place. I really want everybody to visit this place once in their lifetime. Yeah, that's it. So guys, I hope that was very informative and I hope you guys do visit. Kerala is known for its Malabar cuisine, ranging from soft appams to fish mole to payasam, coconut flavored avial. This is a variety to satisfy every taste palate. This is getting me super hungry already, thus let's change the subject. And before we close in and you all leave Kerala, do not even think about not embracing the Ayurvedic spas which are sprayed across Kerala. This will soothe your body and soul as your senses come alive through the Ayurvedic massage. So everyone of Vellore, I've told you all the must-dos of Kerala, the indefinite places to visit, the cuisines to entangle in and how to revive your senses. I've covered only half of Kerala. So do stay tuned further to explore God's own country, sometime probably in the near future. I hope you enjoyed traveling through this state filled with a deep-rooted culture and tradition. So do visit this truly beautiful tourist destination. This is definitely the closest to nature. Until then, stay tuned to Travel Bonanza, same time, same show, but different destination. This is your only host, Ashika, on VIT Community Radio 90.8. This was Travel Bonanza with your host, Ashika. So stay tuned to VIT Community Radio 90.8. மண் வாசனை உங்கள் விஐடி பண்பலை 90.8 வேளாண்மை சார்ந்த தொழில்நுட்பம், பசுமை படரும் விவசாய தொழில்கள், பண்ணை முறைகள் என மானுடம் காக்கும் உழவு சார்ந்த நிகழ்ச்சி. வணக்கம். உணவே மருந்து எனும் உயரிய கோட்பாட்டில் இயங்குவது நமது சமூகம். உணவினை கட்டுப்படுத்துவதன் மூலமே நோய்களை கட்டுப்படுத்த முடியும் என்கின்ற உயரிய கோட்பாடு நமது சமூகத்தின் கோட்பாடு. இன்று உணவின் வழி ஏராளமான நச்சு நமது உடலில் சேருவதும் அதனால் ஏராளமான நோய்களுக்கு ஆட்படுவதும் நடந்தேறி கொண்டிருக்கிறது. உச்சகட்டமாக கேள்விப்பட்டது, அறிந்தது, தாய்ப்பாலிலும் விஷம் கலந்திருக்கின்ற உண்மைதான். இதற்கு காரணம் அந்த தாய் எடுத்துக்கொண்ட உணவில் இருந்த நச்சுத்தன்மைதான் என்பதை ஆய்வுகள் தெளிவுபடுத்தின. இன்றைய காலகட்டத்தில் நச்சில்லாத உணவை மக்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக இயற்கை விவசாயிகள் பல சங்கடங்களுக்கு இடையில, பல கடுமையான உழைப்புக்கு இடையில உற்பத்தி செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் எந்தவித ரசாயன உரத்தையோ ரசாயன பூச்சிக்கொல்லிகளையோ பயன்படுத்தாமல் இயற்கை உரங்களையும் இயற்கை பூச்சி விரட்டிகளையும் பயன்படுத்தி உணவை உற்பத்தி செய்கிறார்கள். காய்கறிகள், கீரைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், அதே போலவே சிறுதானிய வகைகள் அனைத்தையும் உற்பத்தி செய்து மக்களுக்கு அளிப்பதற்காக தயாராக இருக்கின்றார்கள். அவர்களுக்கான ஒரு மேடையாக மக்கள் நலச்சந்தை உருவாக்கி இருக்கின்றோம். மக்கள் நலச்சந்தை வழியாக மக்களுக்கு நேரடியாக இந்த ரசாயன உரம் கலக்காத உணவுகள், குறிப்பாக காய்கறிகள், கீரைகள், பழங்கள், அதே போலவே சிறுதானியங்கள் கிடைப்பதற்காக மக்கள் நலச்சந்தை என்கின்ற ஒரு எளிய சந்தையினை உருவாக்கி இருக்கின்றோம். இது ஆரோக்கியமானவைகள், இயற்கை விவசாயத்தில் விளைந்தவைகள் கூடுதல் விலையின்றி நியாய விலையில்
ஒரே இடத்தில் விவசாயிகள் உற்பத்தியாளர்கள் நேரடி விற்பனையில் இந்த சந்தை இயங்குகிறது. இது ஒரு தனித்துவமான சந்தை. இயற்கை விவசாயிகள் ஒருங்கிணைந்து நடத்தும் வாரச்சந்தை மற்றும் மாதச்சந்தை வழக்கமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. வாரச்சந்தையை பொறுத்தவரையில் ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமைகளில் காலை 6 மணி முதல் 10 மணி வரை நடைபெறுகிறது. நடைபெறும் இடம் அசோக் பிளான் நர்சரி, நம்பர் 4, 4வது கிழக்கு மெயின் ரோடு, ஆக்சிலியம் கல்லூரி ரவுண்டானா அருகில், காந்தி நகர், வேலூர் 6. இதற்கான தொடர்பாளர் டி ராஜேஷ் 709226293995. இவரை தொடர்பு கொண்டு வாங்குவதாக இருந்தாலும் சரி, விற்பனை செய்யக்கூடிய விவசாயிகளாக இருந்தாலும் இவரை தொடர்பு கொள்ளலாம். இதை தவிர மாதம் ஒரு முறை சிறப்பு சந்தையாக மக்கள் நலச்சந்தை ஒவ்வொரு மாதமும் 2ஆம் சனிக்கிழமைகளில் காலை 6 மணி முதல் 2 மணி வரை நடைபெறுகிறது. இடம் திருமகள் திருமண மண்டபம், ஆக்சிலியம் கல்லூரி சாலை, காந்தி நகர், வேலூர் 6. இந்த சந்தையில் காய்கறிகள், பழங்கள், கீரைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், எண்ணெய், தேன், சத்துமாவு, ஊறுகாய் மற்றும் பிற மதிப்பு கூட்டப்பட்டவைகள் விற்பனைக்கு கிடைக்கின்றன. உங்கள் குடும்பத்தின் ஆரோக்கியமான வாழ்விற்காக உங்கள் வீட்டின் அருகில் அவசியம் வாருங்கள். அன்புடன் அழைக்கும் மக்கள் நலச்சந்தை ஒருங்கிணைப்பு குழு. நன்றி. நேயர்கள் இதுவரை கேட்டது மண் வாசனை உங்கள் விஐடி பண்பலை 90.8. வேளாண்மை சார்ந்த தொழில்நுட்பம், பசுமை படரும் விவசாய தொழில்கள், பண்ணை முறைகள் என மானுடம் காக்கும் உழவு சார்ந்த நிகழ்ச்சி. விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த விஐடி வேளாண் துறை மற்றும் விஐடி சமுதாய வானொலி இணைந்து வழங்கும் தினம் ஒரு வேளாண் செய்தி. வணக்கம் நேயர்களே, இது உங்கள் விஐடி பண்பலை 90.8 விஐடியின் சமுதாய வானொலி. தினம் ஒரு வேளாண் செய்தியில நான் உங்கள் திவ்யநேகா, மதுமித்ரா, காயத்ரி, மாலினி, சஷாந்த், விஐடி வேளாண் துறை மாணவர்கள். இன்னைக்கு நாம விஐடி வேளாண் துறையில இருக்கும் புதிய திட்டத்தை பற்றிய சுவாரஸ்யமான கலந்துரையாடலை கேட்போம். இடம் உள்ளூர் சந்தையில் 2 இயற்கை விவசாயிகளுக்கு நடக்கும் உரையாடல். என்ன கலா இந்த பக்கம் பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. அது ஒன்றும் இல்லை சீதாக்கா, எங்கள் தோட்டத்து மாம்பழத்தை வெளி மார்க்கெட்டுக்கு வண்டி ஏற்றி விட்டு காய்கறி வாங்கலாமேன்னு சந்தைக்கு வந்தேன். ஆமாம், நீங்கள் ஏன் உங்கள் மாம்பழத்தை எடுத்துட்டு இங்கே வந்திருக்கீங்க? நானே உன்கிட்ட சொல்லான்னு தான் இருந்தேன். மகசூல் அதிகமாக வர ஆசைப்பட்டு உயிர் உரத்தை நிறைய வாங்கி போட்டேன். ஆனால் கடைசியில் பூவெல்லாம் கருகி மகசூலே வராமல் போயிடுச்சு. ஏதோ மிச்சம் இருக்க இந்த மாம்பழத்தை எடுத்துட்டு வந்த விலைக்கே வித்துட்டு போலான்னு வந்திருக்கேன். அட என்னக்கா இப்படி சொல்ற? நானும் தான் உயிர் உரத்தை போட்டேன், ஆனா எனக்கு நிறைய மகசூல் வந்திருக்கே, உங்களுக்கு மட்டும் ஏன் வரல? என்னடி சொல்ற? என் நிலமும் உன் நிலமும் பக்கத்து பக்கத்துல தான் இருக்கு. உன் நிலத்துல இருக்க அதே மண்ணு தான் என் நிலத்துலயும் இருக்கு. அப்புறம் ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது? சரி விடுக்கா, நம்மள மாதிரி இயற்கை விவசாயிகளுக்கு இது மாதிரி அடி அப்பப்போ விழதான் செய்யும். அடுத்த முறை பார்த்துக்கலாம், விடுங்க. அதே சந்தையில் விவசாயம் தொடர்பான சந்தை கணக்கெடுப்பதற்காக வந்த வேளாண் துறை மாணவி செல்வி இந்த உரையாடலை கேட்கிறாள். வணக்கங்க, என் பேர் செல்வி. நான் விஐடி வேளாண் துறை மாணவி. நீங்கள் 2 பேரும் பேசிட்டு இருந்ததை கேட்டுட்டு தான் இருந்தேன். உங்களை மாதிரி விவசாயிகளுக்கு இருக்க பிரச்சனையெல்லாம் ஆய்வு பண்ணி தீர்வு கொடுக்க தான் எங்கள் விஐடி வேளாண் துறையில் ஒரு புதிய திட்டத்தை கொண்டு வந்திருக்கோம். அந்த திட்டம் மூலயமா உங்களுக்கு தேவையான தீர்வை கொடுக்க முடியும்னு நம்புகிறேன். என்னம்மா சொல்கிற? இத்தனை வருஷமா விவசாயம் பண்ணுற எங்களுக்கே இது என்ன பிரச்சனை தெரியலம்மா. நீ இப்போதான் படிச்சுட்டு இருக்க, நீ எப்படிம்மா எங்களோட பிரச்சனைக்கு தீர்வை கொடுக்க முடியும்? நீங்கள் சொல்கிறதும் சரிதாம்மா. ஆனால் எங்கள் ஆசிரியர்கள்லாம் அவங்க துறையில் வல்லுநர்களாக இருக்காங்க. நான் உங்கள் பிரச்சனையை அவங்கக்கிட்ட எடுத்துகிட்டு போய் சொல்லி அவங்க சொல்கிற தீர்வை உங்ககிட்ட வந்து சொல்லுவேன். அப்படியா? இது ரொம்ப நல்லா இருக்கே. அப்போது நான் என் நிலத்துல இருக்க பிரச்சனைலாம் சொன்னால் எனக்கு உடனே தீர்வு வந்துடுமா? ஆமாம்மா, அதிகபட்சம் 2 நாளில் சொல்லிடுவாங்க. அப்படி அவங்களுக்கு தெரியலன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச மற்ற விவசாய விஞ்ஞானிகள் கிட்ட கேட்டு
அவங்க தீர்வை சொல்லுவாங்க. சரி சரி, அப்போ என் நிலத்துல நான் என்னெல்லாம் பண்றேன், என்ன பிரச்சனைலாம் இருக்குன்னு சொல்றேன், எழுதிக்கோமா. பல்கலைக்கழகத்துல மாணவி செல்விக்கும் அவளுடைய ஆசிரியருக்கும் இடையே நடக்கும் உரையாடல். வணக்கம் சார். சொல்லுங்க செல்வி, நான் உங்களை விவசாயிகளை சந்திச்சு அவங்களோட பிரச்சனைகளை கேட்க சொல்லியிருந்தேனே, கேட்டிங்களா? அதை பற்றி தான் சார் பேச வந்தேன். நான் நேற்று சந்தைக்கு போயிருந்தப்போ 2 இயற்கை விவசாயிகளை சந்தித்தேன். அவங்க 2 பேருமே இயற்கை முறையில் மாந்தோப்பு பராமரிக்கிறாங்க. அதில் ஒருத்தருக்கு மகசூல் அதிகமாக வந்திருக்கு, இன்னொருத்தருக்கு கம்மியாக வந்திருக்கு. அப்படியா செல்வி? அவங்க நிலத்துல என்ன பயன்படுத்துகிறாங்கன்னு கேட்டிங்களா? அவங்களோட பிரச்சனையெல்லாம் விசாரிச்சிங்களா? சார், நான் எல்லாத்தையுமே தெளிவாக கேட்டு எழுதிட்டு வந்திருக்கேன். எங்க கொடுங்க பார்ப்போம். இந்தாங்க சார். பூ கருகிருக்குன்னு போட்டிருக்கு, தண்ணி கரெக்டாக இருக்கு, பூச்சியோ நோய் தாக்கலோ இல்லை. அப்படி பார்த்தா இது அநேகமாக பொட்டாசியம் அப்படி இல்லைன்னா நைட்ரஜன் அளவு அதிகமானதுனால வந்திருக்கலாம். எனக்கு கொஞ்சம் டைம் கொடுமா, நான் என்னன்னு பார்த்துட்டு நாளைக்கு உனக்கு தீர்வை சொல்கிறேன். சரிங்க சார். மறுநாள் ஆசிரியர் மாணவியிடம் விளக்கத்தை கொடுத்தார். செல்வி, நீ கொடுத்த விவரத்தெல்லாம் பார்த்தம்மா. நிலத்துல நைட்ரஜன் சத்து அதிகமானதுனால பூ கருகிருக்கு. நான் இந்த நோட்டில் விவரமாக எழுதியிருக்கேன், நீ படித்து அவங்களுக்கு புரிய வச்சிடுமா. சரிங்க சார், நான் அவங்கள பார்த்து சொல்லிடுறேன். பின் மாணவி இயற்கை விவசாயியான சீதாவை சந்தித்தாள். வாமா செல்வி, நான் என் பிரச்சனைலாம் சொன்னனே, இதெல்லாம் தகவல் தெரிஞ்சுச்சா? நானும் எங்கள் சார் கிட்ட போய் இது எல்லாத்தையும் சொன்னேன். அவரும் சில குறிப்புகள்லாம் கொடுத்துருக்காரு. அதை உங்ககிட்ட சொல்லலான் தான் வந்தேன். முதல்ல நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, ஒரே ஊரில் இருந்தாலும் வயலுக்கு வயல் மண்ணோட தன்மை மாறும். அதனால் 3 வருஷத்துக்கு ஒரு தடவை மண் பரிசோதனை செஞ்சு பார்க்கணும். நீங்கள் உயிர் உரம் போடும்போது அது கூட ஜீவாமிர்தத்தையும் சேர்த்து போட்டிருக்கீங்க. அதனால தான் நைட்ரஜனோட அளவு அதிகமாகி பூவெல்லாம் கருகிருக்கு. ஓ, இதில் இவ்வளோ விஷயம் இருக்கா? இதுக்கப்புறம் நான் கவனமாக இருக்கேம்மா. அப்படியே இந்த விஷயத்த அந்த கலாக்கிட்டையும் சொல்லி வைக்கிறேன். அப்போ தான் அவளும் முன்னெச்சரிக்கையாக இருப்பா. இந்தாங்க என் நம்பர். வருங்காலத்தில் உங்களுக்கு எதனா பிரச்சனை இருந்துச்சுன்னா என்கிட்ட சொல்லுங்கள், நான் இதே மாதிரி உங்களுக்கு உதவுறேன். நம்ம விஐடி வேளாண் துறையில் விவசாயிகள் இணைப்பு திட்டம், அதாவது ஃபார்மர்ஸ் அட்டாச்மெண்ட் ப்ரோக்ராம் மூலமாக ஒவ்வொரு வேளாண் மாணவர்களையும் சீதா மாதிரி இருக்கிற விவசாயிகள் கூட இணைக்கும் போது கள பிரச்சனைகளை பற்றி மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுது மற்றும் விவசாயிகளுக்கும் பயனுள்ளதாக இருக்குது. இந்த இருவழி கற்றல் திட்டத்தில் விவசாயிகளை ஆசிரியர்களாகவும் விஐடி வேளாண் துறை அங்கீகரிக்குது. மீண்டும் தினம் ஒரு வேளாண் செய்தியில் நாளை சந்திப்போம். நான் உங்கள் திவ்யநேகா, மதுமித்ரா, காயத்ரி, மாலினி, சஷாந்த், விஐடி வேளாண் துறை மாணவர்கள். இது உங்கள் விஐடி பண்பலை 90.8 விஐடியின் சமுதாய வானொலி. விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த விஐடி வேளாண் துறை மற்றும் விஐடி சமுதாய வானொலி இணைந்து வழங்கும் தினம் ஒரு வேளாண் செய்தி. விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த விஐடி வேளாண் துறை மற்றும் விஐடி சமுதாய வானொலி இணைந்து வழங்கும் தினம் ஒரு வேளாண் செய்தி. வணக்கம் நேயர்களே, இது உங்கள் விஐடி பண்பலை 90.8 விஐடியின் சமுதாய வானொலி. தினம் ஒரு வேளாண் செய்தியில நான் உங்கள் திவ்யநேகா, மதுமித்ரா, காயத்ரி, மாலினி, சஷாந்த், விஐடி வேளாண் துறை மாணவர்கள். இன்னைக்கு நாம விஐடி வேளாண் துறையில இருக்கும் புதிய திட்டத்தை பற்றிய சுவாரஸ்யமான கலந்துரையாடலை கேட்போம். இடம் உள்ளூர் சந்தையில் 2 இயற்கை விவசாயிகளுக்கு நடக்கும் உரையாடல். என்ன கலா இந்த பக்கம்? பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. அது ஒன்றும் இல்லை சீதாக்கா, எங்கள் தோட்டத்து மாம்பழத்தை வெளி மார்க்கெட்டுக்கு வண்டி ஏற்றி விட்டு காய்கறி வாங்கலாமேன்னு சந்தைக்கு வந்தேன். ஆமாம், நீங்கள் ஏன் உங்கள் மாம்பழத்தை எடுத்துட்டு இங்கே வந்திருக்கீங்க? நானே உன்கிட்ட சொல்லான்னு தான் இருந்தேன். மகசூல் அதிகமாக வர ஆசைப்பட்டு உயிர் உரத்தை நிறைய வாங்கி போட்டேன். ஆனால் கடைசியில் பூவெல்லாம் கருகி மகசூலே வராமல் போயிடுச்சு. ஏதோ மிச்சம் இருக்க இந்த மாம்பழத்தை எடுத்துட்டு வந்த விலைக்கே வித்துட்டு போலான்னு வந்திருக்கேன். அட, என்னக்கா இப்படி சொல்கிற? நானும் தான் உயிர் உரத்தை போட்டேன், ஆனால் எனக்கு நிறைய மகசூல் வந்திருக்கே, உங்களுக்கு மட்டும் ஏன் வரல? என்னடி சொல்கிற? என் நிலமும் உன் நிலமும் பக்கத்து பக்கத்தில் தான் இருக்குது. உன் நிலத்தில் இருக்க அதே மண்ணு தான் என் நிலத்துலையும் இருக்குது. அப்புறம் ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது? சரி விடுக்கா, நம்மள மாதிரி இயற்கை விவசாயிகளுக்கு இது மாதிரி அடி அப்பப்போ விழ தான் செய்யும். அடுத்த முறை பார்த்துக்கலாம், விடுங்க.
அதே சந்தையில் விவசாயம் தொடர்பான சந்தை கணக்கெடுப்பதற்காக வந்த வேளாண் துறை மாணவி செல்வி இந்த உரையாடலை கேட்கிறாள். வணக்கங்க, என் பேர் செல்வி. நான் விஐடி வேளாண் துறை மாணவி. நீங்கள் 2 பேரும் பேசிட்டு இருந்ததை கேட்டுட்டு தான் இருந்தேன். உங்களை மாதிரி விவசாயிகளுக்கு இருக்க பிரச்சனையெல்லாம் ஆய்வு பண்ணி தீர்வு கொடுக்க தான் எங்கள் விஐடி வேளாண் துறையில் ஒரு புதிய திட்டத்தை கொண்டு வந்திருக்கோம். அந்த திட்டம் மூலயமா உங்களுக்கு தேவையான தீர்வை கொடுக்க முடியும்னு நம்புகிறேன். என்னம்மா சொல்கிற? இத்தனை வருஷமா விவசாயம் பண்ணுற எங்களுக்கே இது என்ன பிரச்சனை தெரியலம்மா. நீ இப்போதான் படிச்சுட்டு இருக்க. நீ எப்படிம்மா எங்களோட பிரச்சனைக்கு தீர்வை கொடுக்க முடியும்? நீங்கள் சொல்கிறதும் சரிதாம்மா. ஆனால் எங்கள் ஆசிரியர்கள்லாம் அவங்க துறையில் வல்லுநர்களாக இருக்காங்க. நான் உங்கள் பிரச்சனையை அவங்கக்கிட்ட எடுத்துகிட்டு போய் சொல்லி அவங்க சொல்கிற தீர்வை உங்ககிட்ட வந்து சொல்லுவேன். அப்படியா? இது ரொம்ப நல்லா இருக்கே. அப்போது நான் என் நிலத்துல இருக்க பிரச்சனைலாம் சொன்னால் எனக்கு உடனே தீர்வு வந்துடுமா? ஆமாம்மா, அதிகபட்சம் 2 நாளில் சொல்லிடுவாங்க. அப்படி அவங்களுக்கு தெரியலன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச மற்ற விவசாய விஞ்ஞானிகள் கிட்ட கேட்டு அவங்க தீர்வை சொல்லுவாங்க. சரி சரி. அப்போ என் நிலத்துல நான் என்னெல்லாம் பண்றேன், என்ன பிரச்சனைலாம் இருக்குன்னு சொல்றேன், எழுதிக்கோமா. பல்கலைக்கழகத்துல மாணவி செல்விக்கும் அவளுடைய ஆசிரியருக்கும் இடையே நடக்கும் உரையாடல். வணக்கம் சார். சொல்லுங்க செல்வி, நான் உங்களை விவசாயிகளை சந்திச்சு அவங்களோட பிரச்சனைகளை கேட்க சொல்லியிருந்தேனே, கேட்டிங்களா? அதை பற்றி தான் சார் பேச வந்தேன். நான் நேற்று சந்தைக்கு போயிருந்தப்போ 2 இயற்கை விவசாயிகளை சந்தித்தேன். அவங்க 2 பேருமே இயற்கை முறையில் மாந்தோப்பு பராமரிக்கிறாங்க. அதில் ஒருத்தருக்கு மகசூல் அதிகமாக வந்திருக்கு, இன்னொருத்தருக்கு கம்மியாக வந்திருக்கு. அப்படியா செல்வி? அவங்க நிலத்துல என்ன பயன்படுத்துகிறாங்கன்னு கேட்டிங்களா? அவங்களோட பிரச்சனையெல்லாம் விசாரிச்சிங்களா? சார், நான் எல்லாத்தையுமே தெளிவாக கேட்டு எழுதிட்டு வந்திருக்கேன். எங்கே கொடுங்க பார்ப்போம். இந்தாங்க சார். பூ கருகிருக்குன்னு போட்டிருக்கு, தண்ணி கரெக்டாக இருக்குது, பூச்சியோ நோய் தாக்கலோ இல்லை. அப்படி பார்த்தா இது அநேகமாக பொட்டாசியம் அப்படி இல்லைனா நைட்ரஜன் அளவு அதிகமானதுனால வந்திருக்கலாம். எனக்கு கொஞ்சம் டைம் கொடுமா, நான் என்னன்னு பார்த்துட்டு நாளைக்கு உனக்கு தீர்வை சொல்கிறேன். சரிங்க சார். மறுநாள் ஆசிரியர் மாணவியிடம் விளக்கத்தை கொடுத்தார். செல்வி, நீ கொடுத்த விவரத்தெல்லாம் பார்த்தம்மா. நிலத்துல நைட்ரஜன் சத்து அதிகமானதுனால பூ கருகிருக்கு. நான் இந்த நோட்டில் விவரமாக எழுதியிருக்கேன், நீ படித்து அவங்களுக்கு புரிய வச்சிடுமா. சரிங்க சார், நான் அவங்கள பார்த்து சொல்லிடுறேன். பின் மாணவி இயற்கை விவசாயியான சீதாவை சந்தித்தாள். வாமா செல்வி, நான் என் பிரச்சனைலாம் சொன்னனே, இதெல்லாம் தகவல் தெரிஞ்சிச்சா? நானும் எங்கள் சார்கிட்ட போய் இது எல்லாத்தையும் சொன்னேன். அவரும் சில குறிப்புகள்லாம் கொடுத்துருக்காரு. அதை உங்ககிட்ட சொல்லலான் தான் வந்தேன். முதல்ல நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, ஒரே ஊரில் இருந்தாலும் வயலுக்கு வயல் மண்ணோட தன்மை மாறும். அதனால் 3 வருஷத்துக்கு ஒரு தடவை மண் பரிசோதனை செஞ்சு பார்க்கணும். நீங்கள் உயிர் உரம் போடும்போது அது கூட ஜீவாமிர்தத்தையும் சேர்த்து போட்டிருக்கீங்க. அதனால தான் நைட்ரஜனோட அளவு அதிகமாகி பூவெல்லாம் கருகிருக்கு. ஓ, இதில் இவ்வளோ விஷயம் இருக்கா? இதுக்கப்புறம் நான் கவனமாக இருக்கமா. அப்படியே இந்த விஷயத்த அந்த கலாக்கிட்டையும் சொல்லி வைக்கிறேன். அப்போ தான் அவளும் முன்னெச்சரிக்கையாக இருப்பா. இந்தாங்க என் நம்பர். வருங்காலத்தில் உங்களுக்கு எதனா பிரச்சனை இருந்துச்சுன்னா என்கிட்ட சொல்லுங்கள். நான் இதே மாதிரி உங்களுக்கு உதவுறேன். நம்ம விஐடி வேளாண் துறையில் விவசாயிகள் இணைப்பு திட்டம், அதாவது ஃபார்மர்ஸ் அட்டாச்மெண்ட் ப்ரோக்ராம் மூலமாக ஒவ்வொரு வேளாண் மாணவர்களையும் சீதா மாதிரி இருக்கிற விவசாயிகள் கூட இணைக்கும் போது கள பிரச்சனைகளை பற்றி மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுது மற்றும் விவசாயிகளுக்கும் பயனுள்ளதாக இருக்குது. இந்த இருவழி கற்றல் திட்டத்தில் விவசாயிகளை ஆசிரியர்களாகவும் விஐடி வேளாண் துறை அங்கீகரிக்குது. மீண்டும் தினம் ஒரு வேளாண் செய்தியில் நாளை சந்திப்போம். நான் உங்கள் திவ்யநேகா, மதுமித்ரா, காயத்ரி, மாலினி, சஷாந்த், விஐடி வேளாண் துறை மாணவர்கள். இது உங்கள் விஐடி பண்பலை 90.8 விஐடியின் சமுதாய வானொலி. விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழில். விஐடி வேளாண் துறை மற்றும் விஐடி சமுதாய வானொலி இணைந்து வழங்கும் தினம் ஒரு வேளாண் செய்தி. தமிழ்ச்சுடர், வாழ்வும் இலக்கியமும் சங்கமிக்கும் ஒலி ஓவியம் உங்கள் விஐடி பண்பலை 90.8. இன்றைய தமிழ் ஓவியம் தீட்டுபவர் ஜெயஸ்ருதி. வணக்கம். சொல்லுக சொல்லிற் பயனுடைய, சொல்லற்க சொல்லில் பயனில்லா சொல். நாவடக்கமின்மை என்றால் என்ன? திமிராக பேசுவது, யாரையும் எடுத்தெறிந்து பேசுவது. செல்வமும் செல்வாக்கும் இருக்கிறது என்பதால் பொய்யை கூட உண்மை என்று அடித்து பேசுவது. யாரும் எதுவும் செய்துவிட முடியாது என்று ஆணவமாக செருக்காக பேசுவது. உலகிலேயே உயர்ந்த நாகரிகம்
பிறர் மனம் நோகும்படி பேசாது இருப்பதுதான். புலன்களை ஆட்டி படைப்பது மனம். மற்ற புலன்களை விட நாக்கு என்னும் புலனை நாம் கட்டுப்படுத்துவது என்று அளவிட்டு சொல்ல முடியாது. நண்பர்களை பகைவர்களாக்குவதும் நல்லவர்களிடமிருந்து நம்மை பிரிப்பதும் ஒழுக்கமற்றவர் என்று நம்மை ஊரார் ஒதுக்க காரணமாக இருப்பதும் ஆகிய பெரும் தொல்லைகளை தருவது நாவே. ஒருவன் எவ்வளவு உயர்ந்தவனாக இருந்தாலும் தகுதியற்ற சொற்களை பேசுவானாயின் அவரை மற்றவர்கள் எப்படி மதிப்பார்கள்? அவனுடைய அறிவின் மீதும் ஒழுக்கத்தின் மீதும் ஐயப்படுவார்கள். அவனுடைய தகுதியில்லாத சொற்கள் சூழ்ந்து இருப்போரையும் விலகி போகச் செய்யும். நாவை அடக்காவிட்டால் சொற்குற்றம் ஏற்பட்டு மிகுந்த துயரங்களை சந்திக்க நேரிடும். நாவினால் இவ்வளவு தீங்குகளை செய்ய முடியுமா? ஆமாம், அதனால் தீயை காட்டிலும் தீங்கு செய்ய முடியும். பொதுவாக வரலாறுகளையும் சரி இலக்கியங்களையும் சரி புரட்டி பார்த்தால் தெரியும், சாதித்தவர்களும் அறிஞர்களும் அதிகம் பேசுவதில்லை என்று. திருக்குறள் 2 வரிகள் 7 சொற்கள். ஆனாலும் வாழ்க்கையில் உயர, வாழ்க்கையை மேம்படுத்த தேவையான செயலை இந்த 2 வரிகள் அடக்கி விடுகிறார் வள்ளுவர். அதாவது, ஒருவர் முழு மனதோடும் சந்தோஷத்தோடும் கூறிய இனிய சொற்கள் என்பது அவர் வாழும் பொழுதும் வாழ்ந்த பிறகும் அவருக்கு புகழை கொடுக்கும். ஆகவே சிறுமையான சொற்கள் என கோபம், பொறாமை போன்ற தீய சொற்களை குறிப்பிடுகிறார் வள்ளுவர். ஒரு வேலையில்லா பட்டதாரி எத்தனையோ நேர்முக தேர்வுகளுக்கு சென்றும் நாவடக்கமின்றி பதில் கூறியதால் எங்குமே வேலை கிடைக்காமல் போயிற்று. அவன் தந்தை அவனுக்கு எத்தனையோ முறை நாவடக்கத்தை பற்றி அறிவுரை அளித்தும் தேர்வு நேரத்தில் அவனையும் அறியாமல் ஏதாவது ஏடாகுடமாக பதில் அளித்து விடுவான். இப்படியே நீண்ட நாட்களாக வேலை கிடைக்காததால் அவன் ஒரு நாள் தன்னை முழுவதுமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று முடிவு செய்தான். கேள்வி கேட்பவர் தாறுமாறாக கேள்வி கேட்டாலும் பொறுமையுடனும் பணிவுடனும் பதில் அளிக்க தீர்மானித்தான். சில நாட்களிலேயே ஒரு நிறுவனத்திலிருந்து நேர்முக தேர்விற்கு அழைப்பு வந்தது. அவன் பயந்தபடியே தேர்வாளர் இடக்கு மடக்காக கேள்விகளை கேட்டார். என்னப்பா, பட்டம் பெற்று 1 ஆண்டு ஆகியுமா வேலை கிடைக்கவில்லை என்றார். ஆமாம் சார் என்று சொன்னான் அவன். இதற்கு முன் வேலை செய்த அனுபவம் உண்டா என்றார் அவர். இல்லை என்று அவன் கூற, அவரோ, அனுபவம் இல்லாத உன்னை எப்படி வேலைக்கு சேர்த்து கொள்ள முடியும்? நீ அனுபவம் பெறவே 6 மாசம் ஆகும், அதுவரை நான் தண்ட சம்பளம் கொடுக்க வேண்டுமா என்றார். அவனோ, முதல் 6 மாதம் சம்பளமின்றியே வேலை செய்ய தயாராக உள்ளேன் என்றான். அவன் அடக்கமான அதே சமயம் தன்னம்பிக்கையுடன் கூறிய பதில்கள் தேர்வாளருக்கு திருப்தியை உண்டாக்கியது. இருந்தாலும் அவன் பொறுமையை மேலும் சோதிக்க விரும்பினார். உன் திறமையின் மீதும் எனக்கு நம்பிக்கை இல்லை, நீ சொல்வதை நம்பி உனக்கு எவ்வாறு நான் வேலை கொடுக்க முடியும் என்று அவனை மேலும் சீண்டினார். அதுவரை பணியுடன் பதிலளித்த பட்டதாரி திடீரென பொறுமையை இழந்தான். உங்களை போன்ற ஒரு சாதாரணமான நபர் இந்த நிறுவனத்தின் தலைவராக இருக்கும்போது திறமையுள்ள என்னால் வேலை செய்ய முடியாது என்று ஏன் நீங்கள் நினைக்கிறீர்கள் என்று முகத்தில் அடித்தாற்போட் கூறிவிட்டு அந்த அறையை விட்டு அவன் வெளியேறினான். ஒரு நிமிடம் பொறுமையை காக்காமல் நாவடக்கத்தை மறந்து அவன் பேசிய பேச்சு நல்ல வேலை கிடைக்காமல் செய்துவிட்டது. இதையே வள்ளுவர் ஒன்றானும் தீசொல் பொருட்பயன் உண்டாயின் நின்றாதா ஆகிவிடும் என்கிறார். அதாவது, ஒரு குடம் பாலில் துளி நஞ்சு போல் பேசும் சொற்களில் ஒரு சொல் தீய சொல்லானால் அதுவரை கூறிய நல்ல சொற்கள் பயனற்று போய்விடும். அடக்கம் என்ற தன்மை ஒருவனை தேவனுக்கு ஈடாக உயர்த்தும் என்பது வள்ளுவர் சொல்லிய வாக்கு. அந்த வகையில் அடக்கமுடையவனுக்கு எல்லா விதத்திலும் சிறப்பு என்று நாம் அறிகிறோம். ஒருவன் தன் நாவை கட்டுப்படுத்த வேண்டும். நாவடக்கம் என்றால் எந்த இடத்தில் எப்படி பேச வேண்டும் என்று பகுத்தறியும் தன்மை. ஒருவனுக்கு மிகவும் அவசியம் நாவடக்கம். எதை எங்கே பேசுவது என்று தெரியாமல் பேசிவிட்டு பிறகு ஐயோ பேசிவிட்டோமே என்று வருத்தப்படுவதில் என்ன பயன்? ஆகையால் ஒரு மனிதன் நாவடக்கம் கொண்டவனாக இருத்தல் வேண்டும். அவன் பெருமை அடையவும் அதுவே வாய்ப்பாக அமையும். மாறாக நாவடக்கம் இல்லை என்றால் அவன் எல்லா விதத்திலும் துன்பப்படுவான். ஆகவே பிறருக்கு பயன்படும் சொற்களை பேசுங்கள். இதையே வள்ளுவர் சொல்லுக சொல்லிற் பயனுடைய, சொல்லற்க சொல்லில் பயனில்லா சொல் என்கிறார். சிந்தியுங்கள், செயல்படுங்கள். நன்றி. நேயர்கள் இதுவரை கேட்டது வாழ்வையும் இலக்கியத்தையும் இணைத்த ஒளி ஓவியம் தமிழ் சுடர். இன்றைய தமிழ் ஓவியம் தீட்டியவர் ஜெயஸ்ருதி. இது உங்கள் VIT பண்பலை 90.8. விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த VIT வேளாண் துறை மற்றும் VIT சமுதாய வானொலி இணைந்து வழங்கும் தினம் ஒரு வேளாண் செய்தி. வணக்கம் நேயர்களே, இது உங்கள் VIT பண்பலை 90.8 VITயின் சமுதாய வானொலி. தினம் ஒரு வேளாண் செய்தியில நான் உங்கள் திவ்யநேகா, மதுமித்ரா, காயத்ரி, மாலினி, ஷஷாந்த்.
விஐடி வேளாண் துறை மாணவர்கள். இன்னைக்கு நாம விஐடி வேளாண் துறையில இருக்கும் புதிய திட்டத்தை பற்றிய சுவாரஸ்யமான கலந்துரையாடலை கேட்போம். இடம் உள்ளூர் சந்தையில் 2 இயற்கை விவசாயிகளுக்கு நடக்கும் உரையாடல். என்ன கலா இந்த பக்கம் பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. அது ஒன்றும் இல்லை சீதாக்கா, எங்கள் தோட்டத்து மாம்பழத்தை வெளி மார்க்கெட்டுக்கு வண்டி ஏற்றி விட்டு காய்கறி வாங்கலாமேன்னு சந்தைக்கு வந்தேன். ஆமாம், நீங்கள் ஏன் உங்கள் மாம்பழத்தை எடுத்துட்டு இங்கே வந்திருக்கீங்க? நானே உன்கிட்ட சொல்லான்னு தான் இருந்தேன். மகசூல் அதிகமாக வர ஆசைப்பட்டு உயிர் உரத்தை நிறைய வாங்கி போட்டேன். ஆனால் கடைசியில் பூவெல்லாம் கருகி மகசூலே வராமல் போயிடுச்சு. ஏதோ மிச்சம் இருக்க இந்த மாம்பழத்தை எடுத்துட்டு வந்த விலைக்கே வித்துட்டு போலான்னு வந்திருக்கேன். அட என்னக்கா இப்படி சொல்கிற? நானும் தான் உயிர் உரத்தை போட்டேன், ஆனால் எனக்கு நிறைய மகசூல் வந்திருக்கே, உங்களுக்கு மட்டும் ஏன் வரல? என்னடி சொல்கிற? என் நிலமும் உன் நிலமும் பக்கத்தில் தான் இருக்குது. உன் நிலத்தில் இருக்க அதே மண்ணு தான் என் நிலத்துலையும் இருக்குது. அப்புறம் ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது? சரி விடுக்கா, நம்மள மாதிரி இயற்கை விவசாயிகளுக்கு இது மாதிரி அடி அப்பப்போ விழ தான் செய்யும். அடுத்த முறை பார்த்துக்கலாம், விடுங்க. அதே சந்தையில் விவசாயம் தொடர்பான சந்தை கணக்கெடுப்பதற்காக வந்த வேளாண் துறை மாணவி செல்வி இந்த உரையாடலை கேட்கிறாள். வணக்கங்க, என் பேர் செல்வி. நான் விஐடி வேளாண் துறை மாணவி. நீங்கள் 2 பேரும் பேசிட்டு இருந்ததை கேட்டுட்டு தான் இருந்தேன். உங்களை மாதிரி விவசாயிகளுக்கு இருக்க பிரச்சனையெல்லாம் ஆய்வு பண்ணி தீர்வு கொடுக்க தான் எங்கள் விஐடி வேளாண் துறையில் ஒரு புதிய திட்டத்தை கொண்டு வந்திருக்கோம். அந்த திட்டம் மூலயமா உங்களுக்கு தேவையான தீர்வை கொடுக்க முடியும்னு நம்புகிறேன். என்னம்மா சொல்கிற? இத்தனை வருஷமா விவசாயம் பண்ணுற எங்களுக்கே இது என்ன பிரச்சனை தெரியலம்மா. நீ இப்போதான் படிச்சுட்டு இருக்க, நீ எப்படிம்மா எங்களோட பிரச்சனைக்கு தீர்வை கொடுக்க முடியும்? நீங்கள் சொல்கிறதும் சரிதாம்மா. ஆனால் எங்கள் ஆசிரியர்கள்லாம் அவங்க துறையில் வல்லுநர்களாக இருக்காங்க. நான் உங்கள் பிரச்சனையை அவங்கக்கிட்ட எடுத்துகிட்டு போய் சொல்லி அவங்க சொல்கிற தீர்வை உங்ககிட்ட வந்து சொல்லுவேன். அப்படியா? இது ரொம்ப நல்லா இருக்கே. அப்போது நான் என் நிலத்தில் இருக்க பிரச்சனையெல்லாம் சொன்னால் எனக்கு உடனே தீர்வு வந்துடுமா? ஆமாம்மா, அதிகபட்சம் 2 நாளில் சொல்லிடுவாங்க. அப்படி அவங்களுக்கு தெரியலன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச மற்ற விவசாய விஞ்ஞானிகள் கிட்ட கேட்டு அவங்க தீர்வை சொல்லுவாங்க. சரி சரி, அப்போ என் நிலத்துல நான் என்னெல்லாம் பண்றேன், என்ன பிரச்சனைலாம் இருக்குன்னு சொல்றேன், எழுதிக்கோமா. பல்கலைக்கழகத்துல மாணவி செல்விக்கும் அவளுடைய ஆசிரியருக்கும் இடையே நடக்கும் உரையாடல். வணக்கம் சார். சொல்லுங்க செல்வி, நான் உங்களை விவசாயிகளை சந்திச்சு அவங்களோட பிரச்சனைகளை கேட்க சொல்லியிருந்தேனே, கேட்டிங்களா? அதை பற்றி தான் சார் பேச வந்தேன். நான் நேற்று சந்தைக்கு போயிருந்தப்போ 2 இயற்கை விவசாயிகளை சந்தித்தேன். அவங்க 2 பேருமே இயற்கை முறையில் மாந்தோப்பு பராமரிக்கிறாங்க. அதில் ஒருத்தருக்கு மகசூல் அதிகமாக வந்திருக்கு, இன்னொருத்தருக்கு கம்மியாக வந்திருக்கு. அப்படியா செல்வி? அவங்க நிலத்துல என்ன பயன்படுத்துகிறாங்கன்னு கேட்டிங்களா? அவங்களோட பிரச்சனையெல்லாம் விசாரிச்சிங்களா? சார், நான் எல்லாத்தையுமே தெளிவாக கேட்டு எழுதிட்டு வந்திருக்கேன். எங்கே கொடுங்க பார்ப்போம். இந்தாங்க சார். பூ கருகிருக்குன்னு போட்டிருக்கு, தண்ணி கரெக்டாக இருக்குது, பூச்சியோ நோய் தாக்கலோ இல்லை. அப்படி பார்த்தா இது அநேகமாக பொட்டாசியம் அப்படி இல்லைன்னா நைட்ரஜன் அளவு அதிகமானதுனால வந்திருக்கலாம். எனக்கு கொஞ்சம் டைம் கொடுமா, நான் என்னன்னு பார்த்துட்டு நாளைக்கு உனக்கு தீர்வை சொல்கிறேன். சரிங்க சார். மறுநாள் ஆசிரியர் மாணவியிடம் விளக்கத்தை கொடுத்தார். செல்வி, நீ கொடுத்த விவரத்தெல்லாம் பார்த்தம்மா. நிலத்துல நைட்ரஜன் சத்து அதிகமானதுனால பூ கருகிருக்கு. நான் இந்த நோட்டில் விவரமாக எழுதியிருக்கேன், நீ படித்து அவங்களுக்கு புரிய வச்சிடுமா. சரிங்க சார், நான் அவங்கள பார்த்து சொல்லிடுறேன். பின் மாணவி இயற்கை விவசாயியான சீதாவை சந்தித்தாள். வாமா செல்வி, நான் என் பிரச்சனைலாம் சொன்னனே, இதெல்லாம் தகவல் தெரிஞ்சுச்சா? நானும் எங்கள் சார் கிட்ட போய் இது எல்லாத்தையும் சொன்னேன். அவரும் சில குறிப்புகள்லாம் கொடுத்துருக்காரு. அதை உங்ககிட்ட சொல்லலான் தான் வந்தேன். முதல்ல நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, ஒரே ஊரில் இருந்தாலும் வயலுக்கு வயல் மண்ணோட தன்மை மாறும். அதனால் 3 வருஷத்துக்கு ஒரு தடவை மண் பரிசோதனை செஞ்சு பார்க்கணும். நீங்கள் உயிர் உரம் போடும்போது அது கூட ஜீவாமிர்தத்தையும் சேர்த்து போட்டிருக்கீங்க. அதனால தான் நைட்ரஜனோட அளவு அதிகமாகி பூவெல்லாம் கருகிருக்கு. ஓ, இதில் இவ்வளோ விஷயம் இருக்கா? இதுக்கப்புறம் நான் கவனமாக இருக்கேம்மா. அப்படியே இந்த விஷயத்த அந்த கலாக்கிட்டையும் சொல்லி வைக்கிறேன். அப்போ தான் அவளும் முன்னெச்சரிக்கையாக இருப்பா. இந்தாங்க என் நம்பர். வருங்காலத்தில் உங்களுக்கு எதனா பிரச்சனை இருந்துச்சுன்னா என்கிட்ட சொல்லுங்கள், நான் இதே மாதிரி உங்களுக்கு உதவுறேன். நம்ம விஐடி வேளாண் துறையில் விவசாயிகள் இணைப்பு திட்டம், அதாவது ஃபார்மர்ஸ் அட்டாச்மெண்ட் ப்ரோக்ராம் மூலமாக ஒவ்வொரு வேளாண் மாணவர்களையும் சீதா மாதிரி இருக்கிற விவசாயிகள் கூட இணைக்கும் போது கள பிரச்சனைகளை பற்றி மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுது மற்றும் விவசாயிகளுக்கும் பயனுள்ளதாக இருக்குது. இந்த இருவழி கற்றல் திட்டத்தில் விவசாயிகளை ஆசிரியர்களாகவும் விஐடி வேளாண் துறை அங்கீகரிக்குது. மீண்டும் தினம் ஒரு வேளாண் செய்தியில் நாளை சந்திப்போம். நான் உங்கள் திவ்யநேகா, மதுமித்ரா, காயத்ரி, மாலினி, சஷாந்த்.
விஐடி வேளாண் துறை மாணவர்கள். இது உங்கள் விஐடி பண்பலை 90.8 விஐடியின் சமுதாய வானொலி. விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த விஐடி வேளாண் துறை மற்றும் விஐடி சமுதாய வானொலி இணைந்து வழங்கும் தினம் ஒரு வேளாண் செய்தி. விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த விஐடி வேளாண் துறை மற்றும் விஐடி சமுதாய வானொலி இணைந்து வழங்கும் தினம் ஒரு வேளாண் செய்தி. வணக்கம் நேயர்களே, இது உங்கள் விஐடி பண்பலை 90.8 விஐடியின் சமுதாய வானொலி. தினம் ஒரு வேளாண் செய்தியில நான் உங்கள் திவ்யநேகா, மதுமித்ரா, காயத்ரி, மாலினி, ஷஷாந்த். விஐடி வேளாண் துறை மாணவர்கள். இன்னைக்கு நாம விஐடி வேளாண் துறையில இருக்கும் புதிய திட்டத்தை பற்றிய சுவாரஸ்யமான கலந்துரையாடலை கேட்போம். இடம்: உள்ளூர் சந்தையில் 2 இயற்கை விவசாயிகளுக்கு நடக்கும் உரையாடல். என்ன கலா இந்த பக்கம் பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. அது ஒன்றும் இல்லை சீதாக்கா, எங்கள் தோட்டத்து மாம்பழத்தை வெளி மார்க்கெட்டுக்கு வண்டி ஏற்றி விட்டு காய்கறி வாங்கலாமேன்னு சந்தைக்கு வந்தேன். ஆமாம், நீங்கள் ஏன் உங்கள் மாம்பழத்தை எடுத்துட்டு இங்கே வந்திருக்கீங்க? நானே உன்கிட்ட சொல்லான்னு தான் இருந்தேன். மகசூல் அதிகமாக வர ஆசைப்பட்டு உயிர் உரத்தை நிறைய வாங்கி போட்டேன். ஆனால் கடைசியில் பூவெல்லாம் கருகி மகசூலே வராமல் போயிடுச்சு. ஏதோ மிச்சம் இருக்க இந்த மாம்பழத்தை எடுத்துட்டு வந்த விலைக்கே வித்துட்டு போலான்னு வந்திருக்கேன். அட, என்னக்கா இப்படி சொல்கிற? நானும் தான் உயிர் உரத்தை போட்டேன், ஆனால் எனக்கு நிறைய மகசூல் வந்திருக்கே, உங்களுக்கு மட்டும் ஏன் வரல? என்னடி சொல்கிற? என் நிலமும் உன் நிலமும் பக்கத்து பக்கத்தில் தான் இருக்குது. உன் நிலத்தில் இருக்க அதே மண்ணு தான் என் நிலத்துலையும் இருக்குது. அப்புறம் ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது? சரி விடுக்கா, நம்மள மாதிரி இயற்கை விவசாயிகளுக்கு இது மாதிரி அடி அப்பப்போ விழதான் செய்யும். அடுத்த முறை பார்த்துக்கலாம், விடுங்க. அதே சந்தையில் விவசாயம் தொடர்பான சந்தை கணக்கெடுப்பதற்காக வந்த வேளாண் துறை மாணவி செல்வி இந்த உரையாடலை கேட்கிறாள். வணக்கங்க, என் பேர் செல்வி. நான் விஐடி வேளாண் துறை மாணவி. நீங்கள் 2 பேரும் பேசிட்டு இருந்ததை கேட்டுட்டு தான் இருந்தேன். உங்களை மாதிரி விவசாயிகளுக்கு இருக்க பிரச்சனையெல்லாம் ஆய்வு பண்ணி தீர்வு கொடுக்க தான் எங்கள் விஐடி வேளாண் துறையில் ஒரு புதிய திட்டத்தை கொண்டு வந்திருக்கோம். அந்த திட்டம் மூலயமா உங்களுக்கு தேவையான தீர்வை கொடுக்க முடியும்னு நம்புகிறேன். என்னம்மா சொல்கிற? இத்தனை வருஷமா விவசாயம் பண்ணுற எங்களுக்கே இது என்ன பிரச்சனை தெரியலம்மா. நீ இப்போதான் படிச்சுட்டு இருக்க, நீ எப்படிம்மா எங்களோட பிரச்சனைக்கு தீர்வை கொடுக்க முடியும்? நீங்கள் சொல்கிறதும் சரிதாம்மா. ஆனால் எங்கள் ஆசிரியர்கள்லாம் அவங்க துறையில் வல்லுநர்களாக இருக்காங்க. நான் உங்கள் பிரச்சனையை அவங்கக்கிட்ட எடுத்துகிட்டு போய் சொல்லி அவங்க சொல்கிற தீர்வை உங்ககிட்ட வந்து சொல்லுவேன். அப்படியா? இது ரொம்ப நல்லா இருக்கே. அப்போது நான் என் நிலத்தில் இருக்க பிரச்சனைலாம் சொன்னால் எனக்கு உடனே தீர்வு வந்துடுமா? ஆமாம்மா, அதிகபட்சம் 2 நாளில் சொல்லிடுவாங்க. அப்படி அவங்களுக்கு தெரியலன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச மற்ற விவசாய விஞ்ஞானிகள் கிட்ட கேட்டு அவங்க தீர்வை சொல்லுவாங்க. சரி சரி, அப்போது என் நிலத்தில் நான் என்னெல்லாம் பண்ணுறேன், என்ன பிரச்சனைலாம் இருக்குன்னு சொல்கிறேன், எழுதிக்கோமா. பல்கலைக்கழகத்துல மாணவி செல்விக்கும் அவளுடைய ஆசிரியருக்கும் இடையே நடக்கும் உரையாடல். வணக்கம் சார். சொல்லுங்க செல்வி, நான் உங்களை விவசாயிகளை சந்திச்சு அவங்களோட பிரச்சனைகளை கேட்க சொல்லியிருந்தேனே, கேட்டிங்களா? அதை பற்றி தான் சார் பேச வந்தேன். நான் நேற்று சந்தைக்கு போயிருந்தப்போ 2 இயற்கை விவசாயிகளை சந்தித்தேன். அவங்க 2 பேருமே இயற்கை முறையில் மாந்தோப்பு பராமரிக்கிறாங்க. அதில் ஒருத்தருக்கு மகசூல் அதிகமாக வந்திருக்கு, இன்னொருத்தருக்கு கம்மியாக வந்திருக்கு. அப்படியா செல்வி? அவங்க நிலத்துல என்ன பயன்படுத்துகிறாங்கன்னு கேட்டிங்களா? அவங்களோட பிரச்சனையெல்லாம் விசாரிச்சிங்களா? சார், நான் எல்லாத்தையுமே தெளிவாக கேட்டு எழுதிட்டு வந்திருக்கேன். எங்க கொடுங்க பார்ப்போம். இந்தாங்க சார். பூ கருகிருக்குன்னு போட்டிருக்கு, தண்ணி கரெக்டாக இருக்குது, பூச்சியோ நோய் தாக்கலோ இல்லை. அப்படி பார்த்தா இது அநேகமாக பொட்டாசியம் அப்படி இல்லைனா நைட்ரஜன் அளவு அதிகமானதுனால வந்திருக்கலாம். எனக்கு கொஞ்சம் டைம் கொடுமா, நான் என்னன்னு பார்த்துட்டு நாளைக்கு உனக்கு தீர்வை சொல்கிறேன். சரிங்க சார். மறுநாள் ஆசிரியர் மாணவியிடம் விளக்கத்தை கொடுத்தார். செல்வி, நீ கொடுத்த விவரத்தெல்லாம் பார்த்தம்மா. நிலத்துல நைட்ரஜன் சத்து அதிகமானதுனால பூ கருகிருக்கு. நான் இந்த நோட்டில் விவரமாக எழுதியிருக்கேன், நீ படித்து அவங்களுக்கு புரிய வச்சிடுமா. சரிங்க சார், நான் அவங்கள பார்த்து சொல்லிடுறேன். பின் மாணவி இயற்கை விவசாயியான சீதாவை சந்தித்தாள். வாமா செல்வி, நான் என் பிரச்சனைலாம் சொன்னனே, இதெல்லாம் தகவல் தெரிஞ்சிச்சா? நானும் எங்கள் சார்கிட்ட போய் இது எல்லாத்தையும் சொன்னேன். அவரும் சில குறிப்புகள்லாம் கொடுத்துருக்காரு. அதை உங்ககிட்ட சொல்லலான் தான் வந்தேன். முதல்ல நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, ஒரே ஊரில் இருந்தாலும் வயலுக்கு வயல் மண்ணோட தன்மை மாறும்.
அதனால் 3 வருஷத்துக்கு ஒரு தடவை மண் பரிசோதனை செஞ்சு பார்க்கணும். நீங்கள் உயிர் உரம் போடும்போது அது கூட ஜீவாமிர்தத்தையும் சேர்த்து போட்டிருக்கீங்க. அதனால தான் நைட்ரஜனோட அளவு அதிகமாகி பூவெல்லாம் கருகியிருக்கு. ஓ, இதில் இவ்வளோ விஷயம் இருக்கா? இதுக்கப்புறம் நான் கவனமாக இருக்கமா. அப்படியே இந்த விஷயத்த அந்த கலாக்கிட்டையும் சொல்லி வைக்கிறேன். அப்போ தான் அவளும் முன்னெச்சரிக்கையாக இருப்பா. இந்தாங்க என் நம்பர். வருங்காலத்தில் உங்களுக்கு எதனா பிரச்சனை இருந்துச்சுன்னா என்கிட்ட சொல்லுங்கள். நான் இதே மாதிரி உங்களுக்கு உதவுறேன். நம்ம விஐடி வேளாண் துறையில் விவசாயிகள் இணைப்பு திட்டம், அதாவது ஃபார்மர்ஸ் அட்டாச்மெண்ட் ப்ரோக்ராம் மூலமாக ஒவ்வொரு வேளாண் மாணவர்களையும் சீதா மாதிரி இருக்கிற விவசாயிகள் கூட இணைக்கும் போது கள பிரச்சனைகளை பற்றி மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுது மற்றும் விவசாயிகளுக்கும் பயனுள்ளதாக இருக்குது. இந்த இருவழி கற்றல் திட்டத்தில் விவசாயிகளை ஆசிரியர்களாகவும் விஐடி வேளாண் துறை அங்கீகரிக்குது. மீண்டும் தினம் ஒரு வேளாண் செய்தியில் நாளை சந்திப்போம். நான் உங்கள் திவ்யநேகா, மதுமித்ரா, காயத்ரி, மாலினி, சஷாந்த், விஐடி வேளாண் துறை மாணவர்கள். இது உங்கள் விஐடி பண்பலை 90.8 விஐடியின் சமுதாய வானொலி. விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழில். விஐடி வேளாண் துறை மற்றும் விஐடி சமுதாய வானொலி இணைந்து வழங்கும் தினம் ஒரு வேளாண் செய்தி. Exchange of ideas. Beasts are unvenerated at the Mara. They are to be hunted, but they're left alone. People who can afford to pay for a flight ticket to come to Africa, they've made the fees quite exorbitant. Tigers are not excluded from the society. In fact, they have a ritual in a fair once every year. Hello VIT, this is VIT Community Radio 90.8 and I am Akash Goenka here to present to you an exchange of ideas. It is my distinct pleasure to welcome you this morning to a discourse on the World Earth Day. I have with me in the studio Professor Sat Ghosh and Akshat Sharma, also from the School of Mechanical and Building Sciences. The World Earth Day is an annual event celebrated on April 22nd, on which day events worldwide are held to demonstrate support for environmental protection. It was first celebrated in the year 1970 and is now coordinated by the Earth Day Network and celebrated in over 192 countries including India. In India, it is headquartered in the city of Calcutta and is engaging partners to build and enhance the region's civic mobilization and leadership in the environmental protection. So without any further ado, we'll begin this interactive session with Professor Ghosh. Professor Ghosh is a senior professor in the School of Mechanical and Building Sciences and has mentored several projects focusing on issues of sustainability and environmental protection. He was recently in the Masai Mara in Africa, and I will begin by asking him about his experiences in the Mara, the importance of preserving game reserves, and its relevance to the World Earth Day. Thank you, Akash, for that wonderful introduction. At the outset, I'd like to thank Dr. Vinod Sharma from the United Nations to have invited me and my very dear student Akshat for organizing this life-changing trip at the Masai Mara. My first impression upon entering the game reserve, as I approached the game reserve, I was fascinated by the changing landscapes. And what I had seen as a child, the iconic acacia tree and the many-pronged cacti started looming up in vista upon vista of sort of sunburnt red soil. So that site itself, that expansive wilderness, and we had a wonderful tour guide in the name of John, who knew the pulse and verve and feel of the place. He knew everything about the animal movements. He knew about their behavior, the characters, the personalities. He knew about every plant and flower and the tree and the shrubs. So it was indeed extremely lucky for us to have John with us. So my first impressions upon entering the reserve was a sense of amazement. Sort of amazement seemed to ravish my senses
when I saw a herd of giraffes. And I must mention I had my wonderful student and now a colleague, Mr. Siddhartha Mukherjee from the Technical University of Delft, who photographed the sequence, and Dhruv, an SPST student at VIT University, who is doing a project on fluid flows around game reserves. So we were a team of 4 people on an open-fronted safari jeep with John driving us through. So when we first saw the herd of giraffe, it was uncanny. They sort of peered down at us with a philosophical gaze from their high stature, and they seemed to be completely oblivious of their surroundings. They're munching the way and eating and chewing the leaves. And soon after we saw a herd of zebras. The striking stripes against the azure of the sky and the green of the savannas was a very uplifting feeling. And the first thought that came into my mind was, this should be left alone, untrammeled, in its pristine purity. Kenya, Safari Kenya. மகிழ்ச்சி நிறைந்த அறிவு சார்ந்த நிகழ்ச்சிகளால் உங்கள் மனங்களை கவர்ந்த இன்றைய ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் எமது அடுத்த ஒளிபரப்பு நாளை காலை 9 மணிக்கு 90.8 பண்பலை அலைவரிசையில் ஆரம்பமாகும். VIT பண்பலை 90.8 நேயர்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.